ஹலோ, ஹலோ. ஏவி கிளியரா இருக்கான்னு சொல்லுங்கம்மா. ஆடியோ, வீடியோ கிளியரா? ஆடியோ, வீடியோ both are clear-ஆ? இருக்கீங்களா? ஆடியோ, வீடியோ கிளியரா? கிளியரா? ஏவி கிளியர்னு சொல்லுங்க. மார்னிங் ஆல். மார்னிங். ஆடியோ, வீடியோ கிளியர்னு சொல்லுங்க. செக், செக், செக். இன்னைக்கு வந்து சில பேர் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் என்னால் வந்து எழுந்திருக்க முடியல. ஸோ ஓகேவா? மார்னிங் கனகராஜ். குட் மார்னிங் சுலட்சுமி, தமிழ் செல்வி, சபிகா, அருள், மேனகா. மார்னிங். மார்னிங். ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போகுது? நேற்று பார்த்த வரையும் கொஸ்டின்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்களா? காலைல எழுந்து மொத்தம் 300 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 300 கொஸ்டினையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்களா? ஒரு வாட்டி திருப்பி பார்த்தீங்களா? ஒரு வாட்டி திருப்பி பார்த்தீங்களாப்பா? 300 கொஸ்டினும் ஒரு வாட்டி திருப்பி பார்த்தீங்களா? கொஸ்டின் நேற்று பார்த்தோம், திருப்பி பார்த்தீங்களா? ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன். எஸ் ஆர் நோ? எஸ் சார் தங்கராஜ். மற்றவங்களாம் பார்த்தீங்களாம்மா? எஸ் தமிழ் செல்வி, குட். 300 கொஸ்டினும் ஒரு வாட்டி ரீட் பண்ணீங்களா? ரிவிஷன் கொடுத்தீங்களா? கொஸ்டின் பார்த்தேன் சார் முத்துலட்சுமி, குட். யார் யார் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்கன்றத அப்படியே டைப் பண்ணுங்க. நேற்று பார்த்த 300 கொஸ்டின்லையும் நீங்கள் எல்லாம் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்கன்றத அப்படியே டைப் பண்ணுங்க. முத்து லட்சுமி 200 கொஸ்டின், தங்கராஜ் பார்த்தேன்னு சொல்றீங்க, தமிழ் செல்வி எஸ் சார். மற்றவங்களாம் யாருமே எதுவும் ஆன்சர் பண்ணலையே, பார்க்கலையா? பார்க்கலையா? யார் யார் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்கப்பா? பார்த்த கொஸ்டின்ஸை டைப் பண்ணுங்க. வினோத்குமார் ஆல்மோஸ்ட் 150, குட். அடுத்து பார்க்கலையா? ஆல்மோஸ்ட் 200 கொஸ்டின், தங்கராஜ் ஆல்சோ. மற்றவங்க எல்லாருமே டைப் பண்ணுங்க. மொத்தம் 15 பேர் இருக்கீங்க, ஒரு 5 பேர் 10 பேர் கூட வந்து டைப் பண்ணலையே. குயிக்காக டைப் பண்ணுங்க. யார் யார் எவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்கன்றத டைப் பண்ணுங்க. வீடியோஸ் மொத்தம் பார்த்தேன் சார் கனகராஜ், ஓகே குட். மற்றவங்க நேற்று என்ன பண்ணீங்கன்றத டைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 300ம் ஒரு டைம் ரீட் பண்ணியாச்சு சார் தமிழ் செல்வி, வெரி குட் தமிழ் செல்வி. ஓகே, வாட் அபவுட் அதர்ஸ்? மற்றவங்க மற்றவங்களும் டைப் பண்ணுங்கம்மா. மொத்தம் 18 பேர்கிட்ட இருக்கீங்க. ஸோ யூ கேன் டைப்.
கொஸ்டின் பிடிஎஃப் இருக்கா சார்? ஸோ கொஸ்டின் பிடிஎஃப் வந்து ஆப்பில் இருக்கும். கொஸ்டின் பிடிஎஃப் வந்து ஆப்பில் இருக்கும். அடுத்து எல்லாருமே டைப் பண்ணுங்கப்பா. ஒரு வேளை தான் பார்த்தீங்களோ? சரிம்மா, ஓகேம்மா. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவு எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் பார்த்துருங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ தட் ப்ராபபிலிட்டி அதிகம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேற்று பார்த்த 300 கொஸ்டின் இப்போ ஒரு 500 கொஸ்டின் கிட்ட வந்து பார்க்கலாம். 500 600 இஃப் டைம் பாசிபிள் ஒரு 700 கொஸ்டினையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இஃப் டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபுல்லாத்தையும் பார்த்துடலாம். சரி வாங்க, நம்ம டைரெக்டாக வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸ்விட்ச் பண்ணிட்டேன், தெரியுதான்னு பாருங்க. ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன், தெரியுதான்னு பாருங்க. கேக்குதா? தெரியுதா? நேற்று இதோட நம்ம நிப்பாட்டணும். நேற்று 100 கொஸ்டின் பார்த்து நிப்பாட்டணுமா? ஸ்விட்ச் பண்ணிட்டேன், தெரியுதா? கொஸ்டின்ஸ் தெரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க குயிக்கா. விசிபிள் சார், ஓகே, தேங்க்யூமா. ஸோ வில் ஸ்டார்ட் அகெயின். கொஸ்டின் 101லேருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒவ்வொரு 50 கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன பிரேக், இல்லை ஒவ்வொரு 100 கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? டோன்ட் வரி, பிரேக் இருக்கும். 101வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹார்ட்னஸை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. ஹார்ட்னஸை ஹவு கேன் யூ எக்ஸ்பிரஸ்? ஹார்ட்னஸ்ன்ற ஒரு பெராமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்னஸ்ன்ற பெராமீட்டரை எப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, இதான் கொஸ்டின். ஹார்ட்னஸ்ன்ற பெராமீட்டரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, இது என்விரான்மெண்டல்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். கமான், ஹார்ட்னஸ் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப், ஹார்ட்னஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், எந்த டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? கமான், ஹார்ட்னஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? ஹார்ட்னஸ் உடைய வகைகள் என்ன? இப்போ நீங்க எல்லாமே சொல்லலாம். டெம்பரரி ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸை நம்ம வந்து இப்படிதான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லலாம். ஹார்ட்னஸ் உடைய வகைகள் என்ன? ஹார்ட்னஸை எந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா நம்ம வந்து சாஃப்டா மாற்றணும்? ஹார்ட்னஸ்க்கான லோயர் லிமிட் என்ன, அந்த நெக்லபிள் ஹையர் லிமிட் என்ன? ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் என்ன? எல்லாமே கொஸ்டின் ஏரியா. ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் என்ன? அதுவும் கொஸ்டின் ஏரியா தான். ஹார்ட்னஸுக்கும் அல்கலினிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன? டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு இன்னொரு நேம் என்ன, பர்மனன்ட் ஹார்ட்னஸ்க்கு இன்னொரு நேம் என்ன? டீட்டெயில்டாக நம்ம வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியர் மெகா மேரத்தான் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம். இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்லலாம், தெரிஞ்ச வரையும் சொல்லலாம். காலைல தானே, வேகமாக ஓட வேணாம், தெரிஞ்ச வரையும் சொல்லுங்க குயிக்கா. ஹார்ட்னஸ் வகைகள் என்ன? டெம்பரரி ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸ். டெம்பரரி ஹார்ட்னஸ்னா என்ன? கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் எ டெம்பரரி ஹார்ட்னஸ். ஓகேவா? கார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், அதாவது கால்சியம் அல்லது மெக்னீசியத்தோட யார் ஆட் ஆகுறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இவங்களோட கார்பனேட் ஆட் ஆகுறாங்களா அல்லது பைகார்பனேட் ஆட் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். கார்பனேட், பைகார்பனேட் இவங்களாம் ஆட் ஆகுறாங்க, கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் இவங்களாம் ஆட் ஆகுறாங்கன்னா அவங்க டெம்பரரி ஹார்ட்னஸ் ரொம்ப ஹீட் பண்ணாலே போயிடுவாங்க. பட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ்ன்றது கால்சியம், மக்னீசியம் இவங்களோட சேர்த்து சல்ஃபேட், குளோரைடு இவங்கெல்லாம் ஆட் ஆகுறாங்கன்னா அது பர்மனன்ட் ஹார்ட்னஸ். பர்மனன்ட் ஹார்ட்னஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய மெத்தட்னா வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட், ஜியோலைட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எது வேணாலும் இருக்கட்டுங்க. இந்த இந்த கால்சியம், மக்னீசியம் இதோட வந்து சோடியம் இருக்கட்டும், இல்ல குளோரைடு இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். இந்த சோடியம், குளோரைடு இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சோடியம் வந்து உள்ள சேர்த்துருவாங்க. ஓகேவா? அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ல வாட்டர் கூடிய ஹார்ட்னஸை ஜீரோவா மாத்தலாம். ஜீரோ ஹார்ட்னஸ் பாசிபிலிட்டி ஒன்லி வென் அயான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரீட்மெண்ட். அயான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரீட்மெண்ட்ல தான் ஹார்ட்னஸுக்கான வேல்யூவை ஜீரோவா மாற்ற முடியும், வேற எதுலையும் மாற்ற முடியாது. ஹார்ட்னஸுக்கான பர்மிசிபிள் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லிகிராம் பர் லிட்டர். ஓகேவா? பர்மிசிபிள் லிமிட் 200 மில்லிகிராம் பர் லிட்டர். அதுவே வந்து காஸ் ஃபார் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 600. காஸ் ஃபார் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 600. சார் யூஆர் ஆஸ்கிங் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்டா? என் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் இந்நேரம் வந்து இதில் மட்டும் தானே போட்டிருப்பேன், லைவே இல்லாமல். ஓகே சௌந்தர்யா, நேற்று லைவ் பார்த்தீங்களா? நேற்று லைவ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் வைக்கல, ப்ரைவேட் லைவாக போகலையே, பப்ளிக் லைவ் தானே, எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். நேற்று எல்லாருக்காக தானே வந்து நம்ம லைவ் போனோம். ஐ எம் நாட் ஆஸ்கிங் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லை, யூடியூப் பார்த்த எல்லாருக்கும் நான் கேட்கக்கூடிய கொஸ்டின், இவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு. 300 கொஸ்டின் பார்த்தீங்களா? 200 கொஸ்டின். நேற்று 300 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். 300 கொஸ்டின் பார்த்தீங்களா இல்லையா? அது வந்து எல்லாரையும் கேட்கறது பொதுப்படியா. ஓகேவா? ஸோ மோகன்லாம் வந்து என்ன 300 கொஸ்டினையும் வந்து அந்த மொத்த வீடியோவும் 2x ஸ்பீடில் ஓட்டி அந்த கொஸ்டினை வந்து ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணிட்டாப்ல. ஓகேவா? அப்போ டெம்பரரி ஹார்ட்னஸை பொறுத்தவரை ஹீட் பண்ணாலே போயிடும். பர்மனன்ட் ஹார்ட்னஸை பொறுத்தவரையும் இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் இது போல் ஒவ்வொரு ப்ராசஸ் மூலிமா தான் வந்து ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணியாகணும். மினிமம் வேல்யூ ஃபார் த ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 200. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 600 தாண்டி போச்சுன்னா நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது ஹார்ட்னஸை. அப்படி தான் வந்து இது எல்லா ஹார்ட்னஸையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இந்த டேர்மில் தான் நீங்கள் வந்து மாற்றணும். ஓகேங்களா? எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இந்த டேர்மில் தான் மாற்றணும். அதாவது இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இது. இப்போ டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து அதிகம் அல்கலினிட்டியை விட. TH greater than alkalinity. TH greater than alkalinity. அப்போ carbonate hardness which is equal to alkalinity. TH less than alkalinity. அப்போ carbonate hardness which is equal to total hardness. ஓகேவா? அப்போ அங்கே வந்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸே வந்து இல்லை, அதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் ஹார்ட்னஸை பற்றி. ஸோ ஒரு வாட்டி வந்து ஒரு கிளான்ஸ் வந்து போய் பாருங்கள். ஹார்ட்னஸ்ஸு, அதற்கான பர்மிசிபிள் லிமிட்டு, அதை கண்டுபிடிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டு, அதை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தடு, டெம்பரவரி ஹார்ட்னஸ்னான, பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னான, ஹார்ட்னஸ்க்கும் அல்கலினிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் போய் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூப்பர் குளோரினேஷன்ஸ் இஸ் டன். எப்போ சூப்பர் குளோரினேஷன் பண்ணி முடிக்கிறாங்க? சூப்பர் குளோரினேஷன்ஸ் இஸ் டன். இந்த குளோரினேஷனில் நிறைய வகைகள் இருக்குது. பிளெயின் குளோரினேஷன் இருக்குது, டபுள் குளோரினேஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான வகைகள் வந்து குளோரினேஷனில் வந்து இருக்குது. சூப்பர் குளோரினேஷன் டன் வென்? சூப்பர் குளோரினேஷன்ஸ் ஏன் பண்ணுறாங்க? இதுலேயும் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த குளோரின் வந்து உள்ளே போகிறதுனால என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குதுலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? மோனோக்ளோரமைனா என்ன, டைக்ளோரமைனா என்ன, இது மாதிரிலாம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சூப்பர் குளோரினேஷன் எப்போ நடக்கிறாங்க, இல்லை எப்போ சூப்பர் குளோரினேஷனோட யூசேஜ் என்ன, இதான் கொஸ்டினுடைய சாராம்சம். கமான். சூப்பர் குளோரினேஷன்ஸ். குளோரின் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சீப்பான காஸ்ட் எஃபெக்டிவ் மெட்டீரியல் உங்களுடைய டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு. ஓகேவா? அப்போ ரொம்ப சீப்பாக வந்து முடியணும்னா குளோரினை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குளோரினேஷன் மீதி ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ சூப்பர் குளோரினேஷன் எந்த சுச்சுவேஷனில் வந்து பண்ணுறாங்க, இதான் கொஸ்டின். எஸ், சூப்பர் குளோரினேஷன் எபிடெமிக்கா? எபிடெமிக்கா? வெரி குட்மா. இப்போ டபுள் குளோரினேஷன் எதனால் பண்ணுறாங்க? டபுள் குளோரினேஷன் என்ன? சூப்பர் குளோரினேஷன் ஓகே, ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் பண்ணுறாங்க. டபுள் குளோரினேஷன் என்ன? டபுள் குளோரினேஷன் என்ன? ப்ரீ குளோரினேஷன், போஸ்ட் குளோரினேஷன்ஸ் ரெண்டுமே நடந்தால் அதுக்கு பேர் டபுள் குளோரினேஷன்ஸ். டபுள் குளோரினேஷன்
அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி குளோரின் வந்து போடுவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் குளோரின் வந்து போடுறாங்கன்னா அதுக்கு பேர் டபுள் குளோரினேஷன்ஸ். ஓகேவா? ப்ரீ குளோரினேஷன், போஸ்ட் குளோரினேஷன் சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ குளோரினேஷன்னா என்னன்னா பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஃபில்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி, செடிமெண்டேஷன் ப்ராசஸ் நடத்துறதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் குளோரின் வந்து கொடுக்குறோன்னா அதுக்கு பேர் ப்ரீ குளோரினேஷன். போஸ்ட் குளோரினேஷன்னா அது ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நான் கொடுக்கறது போஸ்ட் குளோரினேஷன். ரெண்டுமே பண்ணணும்னா அதுக்கு பேர் டபுள் குளோரினேஷன். சூப்பர் குளோரினேஷன்னா நிறைய குளோரின் வந்து ஆட் பண்ணுறோம், 5லேருந்து 15 ppm வரையும் குளோரின் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது அதில் ரெசிடியல் குளோரின் மட்டுமே 1 to 2 ppm இருக்கும். ரெசிடியல் குளோரின்னா என்னன்னா எல்லா குளோரினும் செலவானது போக இருக்கக்கூடிய எக்ஸஸ் குளோரின் தான் ரெசிடியல் குளோரின். இந்த ரெசிடியல் குளோரின் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா எந்த வித கிருமியும் ஃபியூச்சரில் வந்தாலும் இது போய் அழிச்சிடும். இதான் வந்து ரெசிடியல் குளோரின். ஆனால் இந்த ரெசிடியல் குளோரின் அதிகமாக இருந்தாலும் தப்பு. அப்போ இந்த ரெசிடியல் குளோரினை கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் டீக்ளோரினேஷன். ரெசிடியல் குளோரினை கம்மி பண்ணணும்னா அதுக்கு பேர் டீக்ளோரினேஷன். அப்போ டீக்ளோரினேஷன் ஏஜென்ட் என்னன்னு கேட்பாங்க. டீக்ளோரினேஷன் ஏஜென்ட் என்னம்மா சொல்லுங்கம்மா? டீக்ளோரினேஷன் ஏஜென்ட் என்ன? டீக்ளோரினேஷன் ஏஜென்ட் என்ன? ஸோ டீக்ளோரினேஷன் ஏஜென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா Na2SO, அதாவது சோடியம் Na2S2O3, சோடியம் தியோசல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் தியோசல்ஃபேட். வெரி குட் முத்துலட்சுமி. சோடியம் தியோசல்ஃபேட். இது தவிர்த்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஆல்சோ. வெரி குட் தமிழ் செல்வி முத்துலட்சுமி, ஆக்டிவா இருக்கீங்க நேற்று போலவே. குட். நித்யா ஆல்சோ ஆக்டிவ் ஆயாச்சு. ஓகேவா? நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா, ஆக்டிவேட்டட் கார்பன் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு, இது எல்லாமே வந்து என்ன டீக்ளோரினேஷன் ஏஜென்ட்டா வந்து இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா? ப்ளீச்சிங் பவுடர்ல எத்தனை பர்சன்டேஜ் அவைலபிள் குளோரின் இருக்கு? ப்ளீச்சிங் பவுடர்ல எத்தனை பர்சன்டேஜ் அவைலபிள் குளோரின் இருக்கு? ப்ளீச்சிங் பவுடர்ல எத்தனை பர்சன்டேஜ் அவைலபிள் குளோரின் வந்து இருக்கு? இதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 30% அவைலபிள் குளோரினா இருக்கு. 30% அவைலபிள் குளோரினா இருக்கு. குளோரின் கண்டென்ட் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? குளோரின் கண்டென்ட் இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர்த்தோடலைன் டெஸ்ட். என்ன டெஸ்ட்? ஆர்த்தோடலைன் டெஸ்ட். அதான் வந்து என்ன குளோரின் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட். அது ரெசிடியல் குளோரினும் கண்டுபிடிக்கும், ஃப்ரீ ரெசிடியல் குளோரின், கம்பைன்ட் ரெசிடியல் குளோரின் ரெண்டுத்தையும் வந்து கண்டுபிடிக்கும். ஆர்த்தோடலைன் டெஸ்ட். புரியுதா இல்லையா? குளோரினை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் ரெசிடியல் குளோரின் பிளஸ் எல்லாமே. ஓகேவா? கம்பைன்ட் ரெசிடியல் அண்ட் ப்ரீ ரெசிடியல் ரெண்டுத்தையும் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். குளோரின் ஆக்டிவா இருக்க என்ன pH வந்து இருக்கணும், இதெல்லாமே வந்து பாருங்க. மோனோக்ளோரமின்னா என்ன, டைக்ளோரமின்னா என்ன, இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, நல்லது. ஓகேவா? அடுத்த கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ see this question. Normal temperature of sewage when compared to the water is generally normal temperature of sewage then when compared to that of water. வாட்டரை கம்பேர் பண்ணும்போது சீவேஜுக்கான நார்மல் டெம்பரேச்சர் என்ன? சீவேஜுக்கான நார்மல் டெம்பரேச்சர் வந்து என்னமா? வாட்டர் டெம்பரேச்சர் விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? இதான் கொஸ்டின். Come on. கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்குமா? ஏன் யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க? நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் சீவேஜ் when compared to water. எஸ் ஹை. இதுதான் வந்து நான் சொல்றது. யாராவது ஒரு ஆள் ஆன்சர் பண்ணாதான் நான் வந்து சொல்யூஷனே காட்டுவேன். ஓகேவா? யாராவது ஒரு ஆள் நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தான் நான் பேச முடியும். ஓகேவா? ஹை இஸ் ரைட் ஆன்சர். இல்லை ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமனாகவே வந்து சீவேஜ் வாட்டருக்கான அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். ஓகேவா? அதிகமாக இருக்கும். ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சருக்கான ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஆவரேஜ் டெம்பரேச்சர். எஸ் வெரி குட்மா. இது யார்? தமிழ் சாரியா?
ஸோ பரவாயில்லையே, இந்த இவங்களும் நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க. 10 to 20 டிகிரி சென்டிகிரேட். வெரி குட், வெரி குட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அசெஷன் அண்ட் ரீசனிங் ரிலேட்டட் கொஸ்டின். The consumption of water increases with increasing distribution pressure. டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷரை பொறுத்து இந்த வாட்டர் வந்து அதிகமாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹை டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர்னா மோர் லாஸ் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பேசுறது புரியுதா இல்லையா? ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி அதிகமாக செலவாகும் ஒன்று. ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தண்ணி லாஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அதிகப்படியான கன்சப்ஷனே நடக்குது. ஓகேவா? அப்போ கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ. பல ரீசன் இருக்குமா. வாட்டருடைய கன்சப்ஷன் வந்து எதெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னா பல ரீசன்ஸ் இருக்கு. உங்க சைஸ், சிட்டிக்கான சைஸ், பாப்புலேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு, இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் எப்படி இருக்கு, சீவரேஜ் சிஸ்டம் நல்லா இருக்கா, ஓகேவா, கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கா, வாட்டருக்கு காஸ்ட் பே பண்றீங்களா, வாட்டர்ல மீட்டர் இருக்கா, வாட்டர்ல உப்புத்தன்மை இருக்கா, குவாலிட்டி இருக்கா, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் எல்லாம் மாறும். எல்லாமே நல்ல குவாலிட்டி அன்லிமிட்டடா இருக்குன்னா கன்சப்ஷனும் அதிகமாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். both A and R are true. R is correct explanation of A. R வந்து என்ன? correct explanation of A. இது பேசுங்க. detention period of primary sedimentation tank. நேத்து நம்ம பார்த்தோம். detention period primary sedimentation tank. secondary sedimentation tank, sedimentation added with coagulations. So detention period in primary sedimentation tank in sewage treatment plant. ரைட் ஆன்சர். நேற்று வந்து பார்த்தது வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இல்லை, இது வாட்டர் ட்ரீட்மெண்ட். நேற்று பார்த்தது வாட்டர் ட்ரீட்மெண்ட், இன்னைக்கு பார்க்கறது வந்து என்ன, இப்போ ராஜ் குரூப் தங்கராஜ் நேற்று பார்த்தது வாட்டர் ட்ரீட்மெண்ட். நீங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பேசி 4 to 8 hours போடுறீங்க. எல்லாருமே வாட்டர் ட்ரீட்மெண்ட் நினைக்கிறீங்க, சீவேஜ் ட்ரீட்மெண்ட். ஐயோ நானே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனே. வாட்டர் ட்ரீட்மெண்ட் கிடையாது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட். நேற்று நம்ம பார்த்தது வாட்டர் ட்ரீட்மெண்ட். தமிழ் செல்வி நேற்று பார்த்தது வாட்டர் ட்ரீட்மெண்ட்மா, இன்னைக்கு பார்க்கறது சீவேஜ் ட்ரீட்மெண்ட். புரியுதா இல்லையா? நேற்று பார்த்தது வாட்டர் ட்ரீட்மெண்ட், இன்னைக்கு பார்க்கறது சீவேஜ் ட்ரீட்மெண்ட். So the right answer is 1 to 3. வாட்டர் ட்ரீட்மெண்ட்க்கு தான் 48, சீவேஜ் ட்ரீட்மெண்ட்க்கு இல்லை. 8 to 12 hours இல்லைப்பா, 1 to 3 சீவேஜ் செடிமெண்டேஷன் டேங்கை பொறுத்தவரை. செடிமெண்டேஷன் டேங்க் புரிஞ்சுக்கோங்க, எந்த டேங்க் கேட்குறாங்கன்னு. எஸ், presence of chloride and sulfate of calcium and magnesium in water causes. So question சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. குளோரைடோ சல்ஃபேடோ இருக்கு, அது கால்சியம் மெக்னீசியத்தோட சேருது. ஸோ கால்சியம் மெக்னீசியத்தோட, கால்சியம் அண்ட் மெக்னீசியத்தோட குளோரைடோ சல்ஃபேடோ சேருதுன்னா அதுக்கு பேர் கால்சியம் குளோரைடு மெக்னீசியம் சல்ஃபேட். இதுக்கு பேர் என்ன? டெம்பரரி ஹார்ட்னஸா பர்மனன்ட் ஹார்ட்னஸா? பர்மனன்ட் ஹார்ட்னஸ். வெரி குட். யாரு? தங்கராஜ். பர்மனன்ட் ஹார்ட்னஸ் இஸ் ரைட் ஆன்சர். பர்மனன்ட் ஹார்ட்னஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? See, this is temporary hardness. சிம்பிளா பாயில் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். பர்மனன்ட் ஹார்ட்னஸ்ன்றது
பாயில் பண்ணிலாம் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன லைம் சோடா ப்ராசஸ், ஜியோலைட் ப்ராசஸ், இது போல நிறைய ப்ராசஸ் மூலிமா தான் பண்ண முடியும். கால்சியம் மக்னீசியத்தோட கார்பனேட் பைகார்பனேட் சேர்ந்தா அது டெம்பரரி ஹார்ட்னஸ், சல்ஃபேட் குளோரைட் சேர்ந்தா பர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஓகே, the next question, order and taste is controlled by come on, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? ஸ்மெல்லையும் டேஸ்டையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? சொல்லுங்கப்பா. டிஸ்இன்ஃபெக்ஷனா, ஏரியேஷனா, கோயாகுலேஷனா, சோடா லைம் ப்ராசஸா? எஸ், ஏரியேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஏரியேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ இது வந்து ஆர்டர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அதிகப்படியான ஆக்சிஜனை நம்ம வந்து கொடுத்தா போதும். ஏரியேஷன் ப்ராசஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Distribution layout in which the mains, submains and branches are interconnected with each other. எந்த சிஸ்டம் கேட்குறாங்க? Distribution layout in which the mains, submains and branches are interconnected with each other is. எந்த சிஸ்டம் கேட்குறாங்க? எந்த சிஸ்டம்? இதுல பாத்தீங்கன்னா வந்து டெட் எண்ட் சிஸ்டம் இருக்கு, ரேடியல் சிஸ்டம் இருக்கு, கிரிட் அயன் சிஸ்டம் இருக்கு, ட்ரீ சிஸ்டம் இருக்கு. 4 சிஸ்டம் கிவன். என்ன சிஸ்டம் கரெக்டா இருக்கும்? தமிழ்செல்வி இன்டர் கனெக்டட் கிரிட் அயான். நித்யா இன்டர் கனெக்டட் கிரிட் அயான். வெரி குட்மா. தமிழ்ஸ்ரீ கிரிட் அயான். கிரிட் அயான் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கிரிட் அயான் சிஸ்டம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இன்டர் கனெக்டட். ஸோ கிரிட் அயானை பொறுத்தவரை என்னன்னா, ஸோ இது வந்து கிரிட் போலவே இருக்கும். ஓகேவா? கிரிட் இதுலயே மெயின் இருக்கும், மெயின் லைன், பிரான்ச்சு, சப் பிரான்ச்சு எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா வந்து இருக்கு. இதுலயே வந்து இந்த டெட் எண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த டெட் எண்ட் சிஸ்டம் பொறுத்தவரையும் அது சும்மா ஒரு ட்ரீ போல. இது வந்து மெயினா, சப் மெயின், அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்லாம் போகும், டெட் எண்டில் இருக்கும். இதுல வந்து வாட்டர் சர்க்குலேஷனே வந்து பெருசா வந்து இருக்காதுன்றத சொல்றாங்க. ஓகேவா? ரிங் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் நடுவுல இருந்து தண்ணி ரேடியலா வந்து போக ஆரம்பிக்கும். ஆனா அதை பார்க்கும்பொழுது வந்து எப்படி இருக்கும்னா கிரிட் சிஸ்டம் போலவே இருக்கும். ஒரு வாட்டி வந்து டயக்ராம் வந்து கேட்டாங்க, அதாவது ரிங் சிஸ்டத்தையும் கிரிட் சிஸ்டத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ரிங் சிஸ்டத்தை நான் லைட்டா வரைகிறேன், உங்களுக்கு புரியுதா மட்டும் பாருங்க. நான் வேகமா வரைகிறேமா? ஸோ இது வந்து ரிங் சிஸ்டமா, ஆனா இதை பார்த்தா கிரிட் மாதிரியே இருக்குல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹிண்ட் என்னன்னா, இதுல வந்து கொடுத்துருவாங்க ரேடியலா ஒரு லைன் போற மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கிரிட்லயே ரேடியலா எப்பெல்லாம் லைன் போகுதோ அப்ப இதுதான் மெயின். இதுல இருந்து ரேடியலா எல்லா இடத்துக்கும் வந்து போகுது. அப்ப ரேடியலா போற லைன் இருந்ததுனாலே அதுக்கு பேரு ரிங் சிஸ்டம். ஓகேவா? ரிங் சிஸ்டம். இது தவிர்த்து ரேடியல் சிஸ்டம் சொல்லிட்டு செப்பரேட்டா இருக்கு. 4 சிஸ்டத்துக்கான டயக்ராம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு ஹெவி சான்சஸ் ஆர் தேர். ஓகேவா? 4 சிஸ்டத்துக்கான டயக்ராம். The wall which are used to remove the sediment in the pipeline is called. எந்த வால்வுக்கு நிறைய கேட்டகரி இருக்கு. நிறைய கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி this wall is also known as, இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னம்மா? எந்த வால்வை பத்தி பேசுறாங்க? ஸோ ட்ரைன் வால்வ் நேம்லேயே இருக்கு இல்லையா? ஏன் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க? யாரோ ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க, தப்போ ரைட்டோ. அடுத்து நான் அப்பதானே போக முடியும். ட்ரைன் வால்வ். வெரி குட் முத்துலட்சுமி. ட்ரைன் வால்வ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ். ட்ரைன் வால்வுக்கு இன்னொரு நேம் என்ன? ட்ரைன் வால்வ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ். ட்ரைன் வால்வுக்கு இன்னொரு நேம் என்ன? இதையும் சொல்லுங்கம்மா. ட்ரைன் வால்வுக்கு இன்னொரு நேம் என்ன? ஸோ பார்த்துக்கோங்க ஆன்சர்.
yes, drain valve, very good Yuvrani. Drain valve, score valve, blow valve, all are same. வாட்டரை வந்து ட்ரைன் அவுட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. இது தவிர்த்து மற்ற வால்வ் எல்லாமே இருக்கு இல்லையா, இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தது வந்து கேட் வால்வ். கேட் வால்வ்னாலும் ஸ்லூயிஸ் வால்வ்னாலும் ஒன்று தான். ஸோ கேட் ஆர் ஸ்லூயிஸ், இது கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ, கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ. இது தவிர்த்து பால் வால்வ் இருக்கு, பால் வால்வ் இருக்கு. ஓகேவா, இது வந்து என்ன, வாட்டரை க்ளோஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா, பட்டர்ஃப்ளை வால்வ் இருக்கு. ஓகேவா, பட்டர்ஃப்ளை வால்வ் இருக்கு. பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அட்ஜஸ்டிங் த வால்யூம் ஆஃப் ஃப்ளோ, எவ்வளோ வால்யூம் ஃப்ளோ ஆகணும் ஆகக்கூடாது அதை அட்ஜஸ்ட் பண்ண, அக்யூரேட்டா அட்ஜஸ்ட் பண்ண. இங்க ரொம்ப முக்கியம் அக்யூரசி, அக்யூரசி ரொம்ப முக்கியம். ப்ரிசைஸா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, ப்ரிசைஸா ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு யார் யூஸ் ஆவாங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்வு யூஸ் ஆவாங்க, ப்ரிசைஸா கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்ப செக் வால்வ், நான் ரிட்டன் வால்வ், ரிஃப்ளெக்ஸ் வால்வ் ஆல் ஆர் சேம். ஓகேவா, அப்ப நான் இதை வந்து நேத்தே நான் சொல்லிட்டேன், இது மல்டி டைரக்ஷன்ல போகும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது நேத்து, அது தப்பு. இது வந்து யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ வந்து ரிட்டர்ன் ஆக கூடாதுன்றதுக்காக தான் இது வந்து என்ன நான் ரிட்டன் வால்வ் அப்படி நேம் வச்சிருக்காங்க. அப்ப செக் வால்வ், ரிஃப்ளெக்ஸ் அண்ட் நான் ரிட்டன் வால்வ், நான் ரிட்டன் வால்வ் இது எல்லாமே வந்து ஒரு டைரக்ஷன்ல ஓடணும்ன்றதுக்காக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வால்வ். ஓகேவா, ஸோ ஏர் வால்வ், ஏர் வால்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ ஏர் வால்வ்ன்றது என்ன அப்படின்னா சேஃப்டி ஆஃப் பைப். ஓகேவா, ஒரு ஃபெயிலியருக்கு அகைன்ஸ்டா பைப்பை வந்து சேஃப்டி பண்றதுக்காக ஏர் வால்வ் வந்து இருக்கு. அந்த ஏர் வால்வ் இருக்கிறதுனால தான் வந்து எப்படி இருக்கு, எல்லாமே வந்து எக்ஸஸ் பிரஷர் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் ஆகுது. ஓகேவா, பேசுறது புரியுதா? ஸோ ட்ரைன் வால், ஸ்கோர் வால், ப்ளோ வால் எல்லாமே வந்து ஒன்று தான், ஒரே நேம் தான். இதையும் வந்து கொஸ்டினா வந்து கேட்பாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், செட்டிலபிள் fecal and other organic solid are removed in. The settleable fecal and other organic solids are removed in. மா இது சொல்லுங்க, ஏர் வால்வ் அட் சமிட். வெரி குட் முத்துலட்சுமி, குட். Try to answer something. இதுக்கு வந்து எது ஆன்சர் வரும், செட்டிலபிள் ஃபீக்கல் எல்லாத்தையுமே இல்லைன்னா ஆர்கானிக் சாலிட் எல்லாத்தையுமே எங்கேயே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். மா சொல்லுங்கம்மா, நீங்க ஆன்சர் யாரா ஒரு ஆள் ஏதாவது ஆன்சர் பண்ணாதான் நான் ஆன்சர் காட்டுவேன். எஸ், பிரைமரி இஸ் ரைட் ஆன்சர்மா. பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்ன்றது ரைட் ஆன்சர். இப்போ எனக்கு அடுத்த கொஸ்டின், அப்ப பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்னா ஆர்கானிக் சாலிடு, செட்டிலபிள் ஆர்கானிக் சாலிடை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுது. ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்லாம் இல்லை முத்துலட்சுமி, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்ன்றது டைஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்லேயே செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம். இப்போ பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்க் போலவே செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க் இருக்கு இல்லையா, இது எதுக்கு யூஸ் ஆகும்? அடுத்த கொஸ்டின், பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்க் ஆர்கானிக் சாலிட். நான் பேசுறது புரியுதா? மேட்ச் த ஃபாலோவிங், ஆர்கானிக் சாலிட், நான் மேட்ச் த ஃபாலோவிங் பண்றேன். அப்ப செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க்ன்றது எதுக்கு? செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க்ன்றது எதுக்கு? யாராவது சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. Try to answer something. ஏதாவது சொல்லுங்க. இதுவும் கொஸ்டின். பயோ எழுதிக்கோங்க, பயோ ஃப்ளாக்குலேட்டட் சாலிட், பயோ ஃப்ளாக்குலேட்டட் சாலிட், பயோ ஃப்ளாக்குலேட்டட். வெரி குட் சௌந்தர்யா. கொலைடல் ஆர் பயோ ஃப்ளாக்குலேட்டட் சாலிட். வெரி குட்மா, வெரி குட். ஓகேவா, ஸோ செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க் எதை ரிமூவ் பண்றதுக்காக டிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. பிரைமரி செடிமெண்டேஷன் எதை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுது, செகண்டரி செடிமெண்டேஷன் எதை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுது. போத் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்,
waterborne disease is? எது வந்து waterborne disease? come on, யாராவது try to answer. waterborne disease is? right answer is dysentery, waterborne disease, cholera, இது எல்லாமே வந்து என்ன waterborne diseaseக்கு best example. அடுத்த question பார்க்கலாம். try to answer this. dysentery. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. permissible turbidity milligram per liquid or milligram per liter for potable water. permissible turbidity value for the potable water. potable water permissible turbidity value நம்ம காலையிலே பார்த்தோம். ஹார்ட்னஸ்க்கான permissible value என்னன்னு பார்த்தோம். நேத்து குளோரைட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தோம். ஓகேவா? அப்ப ஒவ்வொரு क्वेश्चनலயுமே ஒவ்வொரு வித்தியாசமான கண்டென்ட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எஸ் 5 to 10% இஸ் ரைட் ஆன்சர். அப்ப நீங்க இந்த டேபிளை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து மக பண்ணி ஆகணும். எந்த டேபிள் சார்? உங்களுடைய டெஸ்ட் பேட்ச்லயே இந்த டேபிள் நான் கொடுத்துட்டேன். இந்த டேபிளை மக பண்ணியே ஆகணும். pH வேல்யூ 6.5 to 8.5. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்சேஷன்ல டர்பிடிட்டி, நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட், டோட்டல் டிசால்வ் சாலிட் 500 to 2000, கால்சியம், குளோரின், ஃப்ளோரின், அயான், மக்னீசியம், நைட்ரேட், டோட்டல் ஹார்ட்னஸ், டோட்டல் அல்கலினிட்டி. போன கொஸ்டின்ல நம்ம வந்து பார்த்தது டோட்டல் ஹார்ட்னஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ல பார்த்தோன்றத பார்த்து பிளஸ் வந்து என்ன அதுக்கான அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த டேபிளை நீங்க மக பண்ணி தான் ஆகணும். இதுதான் கொஸ்டின் ஏரியா. எஸ். For ease in design of sewer, following are made use of. கொஸ்டின் இப்படி தான் முடியுது. For ease in design of sewer, the following are made use of. சொல்லுங்கம்மா. thumb rule, nomogram, empirical formula, hydraulic formula. யாராவது ஒரு ஆன்சர் சொன்னாங்கன்னா நான் ஆன்சர் காட்டிடுவேன். எம்பிரிக்கல் ஃபார்முலாவா? எம்பிரிக்கல் ஃபார்முலாவா? நோ. எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடையாது. nomogram is right answer ma. nomogram is right answer. மற்ற டிடிஎஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணதே இந்த நோமோகிராம் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து இருக்குன்றத பார்க்குறான். ஸோ அக்யூரசி வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் வந்து கண்டுபிடிக்க முடியும். டவுட் சார் இந்த கொஸ்டின் ஆன்சர் கீயை நான் செக் பண்ணிட்டேன். இது தெலுங்கானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய 2015 AE. ஓகேவா? அவங்களுடைய ஆன்சர் கீலையும் அதான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? தெலுங்கானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஆன்சர் கீயா கொடுத்தது இதுதான். நோமோகிராம் கொடுத்துருக்காங்க. எம்பிரிக்கல் கிடையாது.
hydraulic mean radius of circular sewer running off full is equal to ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நடத்தியாச்சு. இல்லை ரன்னிங் ஆஃப் ஃபுல் இருந்தாலும் சரி ரன்னிங் ஃபுல் இருந்தாலும் சரி ஒரு வேல்யூ தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ். ஓகேவா? ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் வெட்டட் ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர். ஏரியா போடுங்க, வெட்டட் பெரிமீட்டர் போடுங்க. வெட்டட் ஏரியா வெட்டட் பெரிமீட்டர். ஃபார் வேரியஸ் செக்ஷனுக்கு நீங்க வந்து தாராளமா வந்து சொல்லலாம் வெட்டட் ஏரியா வெட்டட் பெரிமீட்டர். ஹைட்ராலிக் ரேடியஸ் ஆல்சோ. யாராவது ஆன்சர் பண்ணுங்க. டி பை 2 டி பை 4 வீரா டி பை 2 சொல்லியிருக்கீங்க. டி பை 4 இஸ் ரைட் ஆன்சர். டி பை 4 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? டி பை 4 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ கொடுத்துறாங்க வெட்டட் ஏரியா வெட்டட் பெரிமீட்டர் ரெண்டுத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டி பை 4ன்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதே போல வந்து என்னன்னா ட்ரெபிசாய்டலுக்கு இருக்கு, ரெக்டாங்கிளுக்கு இருக்கு, ஸ்கொயருக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே வந்து என்ன நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எது வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? நான் பேசுறது புரியுதா? எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். எக்ஸாம்பிள் ட்ரெபிசாய்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெபிசாய்டலுக்கு வாட் இஸ் ஹைட்ராலிக் ரேடியஸ்? ரெக்டாங்கிளுக்கு வாட் இஸ் ஹைட்ராலிக் ரேடியஸ்? ஹைட்ராலிக் ரேடியஸ்னா ஒய் தான் நான் கேட்கிறேன். ஹைட்ராலிக் ரேடியஸ் இதுக்கு ஒய் தான். ஓகேவா? ஒயிட் சேனல், இது வந்து ஒயிட் சேனல். ஒயிட் சேனலா இருந்தா, ஒயிட் சேனல் இல்லாம ஒரு நார்மல் சேனலா இருக்குன்னா, நார்மல் ரெக்டாங்கிளா இருக்குன்னா, ஒயிட் சேனல்னா என்னன்னா ரொம்ப பெரிய லென்த். ஓகேவா? ஒயிட் சேனலா இருந்தா ரொம்ப பெரிய லென்த். ஓகேவா? பட் இதுவே நார்மல் சேனலா இருந்தா என்ன? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கம்மா. ஒயிட் சேனலுக்கு என்ன வருது, நார்மல் சேனலுக்கு என்ன வருது, ட்ரெபிசாய்டலுக்கு என்ன வருது. ஓகேவா? இப்போ இதுவே வந்து ரன்னிங் ஃபுல்லா இருந்தா, இதே சர்க்குலரு ரன்னிங் ஃபுல்லா இருந்தா என்ன ஆன்சர் வரும்? ரன்னிங் ஃபுல், ரன்னிங் ஃபுல், ரன்னிங் ஆஃப். ஓகே, ரன்னிங் ஃபுல்லா இருந்தா நான் அன்னைக்கே சொல்லிட்டு ரன்னிங் ஆஃபோ ரன்னிங் ஃபுல்லோ போத்தா சேம் தான். ஏன்னா ஏரியா பை பெரிமீட்டர், வெட்டட் ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர் ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது அதே தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Question. In sanitary plumbing of a building, two-way pipe system significance. Two pipe சிஸ்டத்துடைய சிக்னிஃபிகன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வெண்ட் பைப் எங்க இருக்கும்? டூ பைப் சிஸ்டத்தில் டூ பைப் இருக்கும், ஒன் பைப் சிஸ்டத்தில் ஒன் பைப் இருக்கும். வெண்ட் பைப் எங்க இருக்கும்? இது பிளம்பிங்கான சிஸ்டம். டூ பைப் சிஸ்டம், ஒன் பைப் சிஸ்டம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பைப் சிஸ்டம் அண்ட் ஒன் பைப் சிஸ்டம் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சாகணும். ரெண்டு சிஸ்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து படிச்சாகணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கம்மா. Try to answer this. A sanitary plumbing of building, two-way pipe system significant. Separate soil pipe and waste pipe and each pipe own vent pipe. அவ்வளவுதான். Separate soil pipe and vent pipe and each pipe with own vent pipe. Option D is right answer. Two pipe system னா என்ன? அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின்.
no treatment to sewage is given if dilution factor நேத்து ஃபார்முலா பார்த்தாச்சு. no treatment to sewage is given if the dilution factor is dilution factor க்கு நேத்தே வந்து ஃபார்முலா பார்த்தாச்சு. சொல்லுங்கம்மா. இது ஒரு டேபிள் இருக்கு. கமான். above 500 very good. more than 500 Sadish Kumar, Nitya. 4 பேர் தான் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. குட். 5 பேர் சொல்லிருக்கீங்க. ஸோ மோர் தென் 500 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியம். அபோவ் 500 இருந்தால் ட்ரீட்மெண்ட் வந்து தேவையில்லை, ஓகேவா. பட் 300 to 500 இந்த ரேஞ்சில் இருந்தால் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. 150 to 300 இந்த ரேஞ்சில் இருந்தால் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக செடிமெண்டேஷன், ஸ்க்ரீனிங், கெமிக்கல் எல்லாமே வந்து தேவைப்படுது. கெமிக்கல் ப்ரெசிபிடேஷன்ஸ் எல்லாமே 150க்கு உள்ளே இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது, ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து அதை வந்து நம்ம வந்து வெளியே எங்கேயாவது விடுறதா தான் விடணும், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ஏதோ which of the following pipe is commonly used to resist corrosion from hydrogen sulfate? Which of the following pipe is commonly used to resist corrosion from hydrogen sulfate? பைப் கரோசன்ஸ் எது ரெசிஸ்ட் பண்ணுது? என்ன பைப்? galvanized ஒயர் பைப்பா, ஆர்சிசி பைப்பா, அண்ட் ஆஸ்பெக்டாஸ் சிமெண்ட் பைப்பா, none of these above? right to answer. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா galvanized ஒயர் பைப் இஸ் ரைட் ஆன்சர்மா. இதுதான் வந்து அதிகப்படியான சல்ஃபேட் கரோசன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது இதுதான், ஓகேவா. galvanized ஒயர் பைப் இஸ் ரைட் ஆன்சர். பைப் இஸ் ஹைலி ரெசிஸ்டட் டு சல்ஃபேட் கரோசன்ஸ், ஓகேவா. அதனால தான் வந்து என்ன இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, சீவேஜ் வேஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து galvanized அயன் பைப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா, மற்ற பைப்பை கம்பேர் பண்ணும்பொழுது. அடுத்த கொஸ்டின். The solubility of oxygen in sewage is as compared to its solubility in dissolved water is about. சீவேஜில் ஆக்சிஜன் வந்து கரையக்கூடிய வீதத்தை டிசால்வ் வாட்டரில் டிஸ்டில்ட் வாட்டரோட கரையக்கூடிய வீதம் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்படி கம்பேர் பண்ணும்போது 80%, 95%, 98, 100? டிஸ்டில் வாட்டரை விட கண்டிப்பாக சீவேஜ் வாட்டரில் ஆக்சிஜன் சால்வ் பண்ணக்கூடிய சால்யூபிலிட்டி ரொம்ப கம்மி. அது 98, 95 இப்படி வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ 95 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 80 கிடையாது, 95, ஓகேவா. அப்ராக்சிமேட்லி 95%, ஓகேவா. மோர் இம்ப்யூரிட்டிஸ் வந்து டிஸ்டில் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது சீவேஜ் வாட்டரில் இருக்கிறதுனால சாலிபிலிட்டி நல்லாவே வந்து குறையுது. 95% இஸ் ரைட் ஆன்சர். 95% இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகுமா? எல்லா ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்லட்ஜ் வால்யூம் இன்டெக்ஸ் ரேஞ்சஸ் பிட்வீன். Sludge volume index ranges between.
ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ்னா என்ன? ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ்னா என்ன? டெஃபைன் பண்ணுங்க. எனிபடி யாருக்காவது டெஃபினேஷன் தெரியும்னா டிஃபைன் பண்ணுங்க போதும். டெஃபினேஷன் தெரிஞ்சாலும் டிஃபைன் பண்ணுங்க. ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் ஸோ ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா SVI which is equal to VOB divided by XOB இது மில்லி லிட்டர் பர் கிராம்ல கிடைக்கும். இல்லை VOBனா என்னன்னா செட்டில்டு ஸ்லட்ஜ் வால்யூம், செட்டில்டு ஸ்லட்ஜ் வால்யூம் ஓகேவா. ஸோ இதில் XOB அப்படின்னா என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட். கான்சன்ட்ரேஷன்னா என்ன? எவ்வளோ கிராம் வந்து இருக்கு ஒரு லிட்டருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட். ஸோ இதான் வந்து ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ MLSS மிக்சட் லிக்கர் சஸ்பெண்டட் சால்ட் தேவைப்படுது, எவ்வளோ ஃபுட் டு மைக்ரோ ஆர்கானிசம் தேவைப்படுது, இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இந்த ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸுக்கான நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 150 மில்லிகிராம் மில்லி லிட்டர் பர் கிராம். ஸோ ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ். ஸோ டெஃபினேஷன் பாருங்க, வால்யூம் ஆஃப் செட்டில்டு ஸ்லட்ஜ் MLSS presents ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். For a grid chamber, if the recommended velocity of the flow is 0.2 meter per second, the detention time is 2 minutes, then the length of the chamber is. Detention time வந்து 2 minutes கொடுத்துட்டாங்கப்பா. வெலாசிட்டி வந்து 0.2 மினிட்ஸ் பர் 2 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க ஓகேவா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த சேம்பர் என்னன்னு கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த சேம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். லென்த் ஆஃப் த சேம்பர் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, செட்டில் அந்த டிடென்ஷன் டைமும் கொடுத்துட்டாங்க, லென்த் வந்து கேட்குறாங்கப்பா. கிரிட் சாம்பருக்கு 24 we know very well வெலாசிட்டினா என்ன, லென்த் பை டைமு, இது தெரிஞ்சாலே போதுமே. லென்த்னா என்ன, வெலாசிட்டி இன்டு டைம், முடிஞ்சிச்சு. வெலாசிட்டி இஸ் கிவன் 0.2 மீட்டர் பர் செகண்ட், டைம் இஸ் கிவன் 2 மினிட். மினிட்டை செகண்டுக்கு மாற்றுங்க, 2 into 60 ஸோ 120. நான் பேசுறது புரியுதா? ஸோ 24 மீட்டர் இஸ் ரைட் ஆன்சர். இங்கே பாருங்க, டிடென்ஷன் டைம் வந்து கிவன், velocity of the flow length by time, I want length, so 24 meter. Very good ma. 24 meter. புரியுதா? இந்த சம் புரியுதா இல்லையா? cohesive value adhesive value விட அதிகமா இருந்தா என்ன ஆகும்? இதான் क्वेश्चन. cohesive value adhesive force விட அதிகமா இருந்தா என்ன ஆகும்? capillary rise ஆ capillary fall ஆ? capillary fall தான் அவங்க depressants அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. capillary rise or capillary fall? capillary fall depressants simple. நேத்து நம்ம இத क्वेश्चन பார்த்துட்டோம். அடுத்த क्वेश्चन, for a vacuum pressure of 4.5 meter of water, the equivalent absolute pressure is.
அப்சல்யூட் ப்ரெஷர் என்னன்னு கேட்குறாங்க. வேக்யூம் ப்ரெஷர் ஆர் கிவன். அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது லோ கேஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். பட் இங்கே வந்து வேக்யூம் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, அப்போனா நெகட்டிவ் கேஜ் ப்ரெஷர் அர்த்தம். லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நமக்கு தெரியும். பேசுறது புரியுதா இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். இவன் 0 இவன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்ன? 10.3 மீட்டர் ஹைட்டில் வாட்டர் இருந்தா என்ன ப்ரெஷர் இருக்குமோ அது, அல்லது 101.1. ஒரு பாயிண்ட்டுக்கான ப்ரெஷரை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ரெஃபரன்ஸா 0வை எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்டுக்கான ப்ரெஷரை கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் அப்சல்யூட் ப்ரெஷர். அந்த பாயிண்ட்டுக்கான ப்ரெஷரை நான் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியரை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுக்கு பேர் கேஜ் ப்ரெஷர். கேஜ் ப்ரெஷர். அந்த கேஜ் ப்ரெஷர் பாசிட்டிவ்னா அந்த பாயிண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட மேலே இருக்குன்னு அர்த்தம். அந்த கேஜ் ப்ரெஷர் நெகட்டிவ் அப்படின்னா நான் சொன்ன அந்த பாயிண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கீழே இருக்குன்னு அர்த்தம். கேஜ் ப்ரெஷர் நெகட்டிவ் அப்படின்னா அப்ப இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வேக்யூம் ப்ரெஷர்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேக்யூம் ப்ரெஷர்னா நெகட்டிவ் கேஜ் ப்ரெஷர். நெகட்டிவ் கேஜ் ப்ரெஷர். ஓகே, இப்போ எனக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் பாயிண்ட் ஏ இருக்கு, பாயிண்ட் பி இருக்கு. எனக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் பாயிண்ட் ஏ வேணும், அப்சல்யூட் வேணும். என்ன போடலாம்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் பாசிட்டிவ் கேஜ் ப்ரெஷர் பிளஸ் பாசிட்டிவ் கேஜ் ப்ரெஷர். எனக்கு பாயிண்ட் பி வேணும், ப்ரெஷர் பாயிண்ட் பி வேணும், அப்சல்யூட் ப்ரெஷர். என்ன பண்ணலாம்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தெரியும் மைனஸ் நெகட்டிவ் ப்ரெஷர். ஓகேவா? அதாவது பிளஸ் போடுங்க, பிளஸ் போட்டு கேஜ் ப்ரெஷரே போடுங்க. கேஜ் ப்ரெஷர் வந்து நெகட்டிவா இருக்கு, நெகட்டிவ் கேஜா இருக்கு ஆர் நெகட்டிவ் காஜா இருக்கு. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் கேஜ் ப்ரெஷர் ஆர் மைனஸ் வேக்யூம் ப்ரெஷர். முத்து பிளஸ் மீதா கரெக்டாக சொன்னாங்க. 10.33 மீட்டர்லேருந்து 4.5 மீட்டரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்னவோ அதை நம்ம எடுத்துக்கணும். ரிமைனிங் என்ன இருக்கு? 5.83 மீட்டர் ஆஃப் வாட்டர் இருக்கு. வெரி குட் நித்யா, வெரி குட் தங்கராஜ், யுவராணி, தமிழ் செல்வி, சதீஷ்குமார், முத்துலட்சுமி எல்லாருமே கரெக்டாக பண்ணீங்க. இதுதான் சம்டைம் இந்த ஃபார்முலா அப்படியே கேட்பான். அப்சல்யூட் ப்ரெஷர் which is equal to atmospheric pressure plus gauge pressure or atmospheric pressure minus vacuum pressure. இது மாதிரி ஃபார்முலா அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் ஹியர் ஆன்சர் பண்ணுங்க. Vertical triangular area with vertex downward and altitude h as is the base of the free surface of the liquid. The center of pressure below the free surface will be at the depth of. சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்னன்னு கேட்குறாங்க. நான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பற்றி பார்த்துருக்கேன், சென்டர் ஆஃப் பயான்ஸ் வச்சு நான் சொல்லிட்டேன். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன? h star which is equal to x bar plus ICG divided by AX bar. சென்டர் ஆஃப் ப்ரெஷர். அப்போ அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கான அந்த வேல்யூன்றது உங்கள் சிஜியை விட அதிகமாக இருக்கும். ஆனால் ஒருவேளை உங்களுடைய சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வேல்யூ கிரேட்டர் டெப்த்தில் பார்க்குறீங்க அப்படின்னா, கிரேட்டர் டெப்த்னா ரொம்ப கீழே ஒரு ரெக்டாங்குலருக்கோ இல்லை வந்து ஸ்கொயருக்கோ பார்க்குறீங்கன்னா, அப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷர்ன்றது ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர்
h ஸ்டார்ன்றது ஆல்மோஸ்ட் உங்க சிஜிக்கு ஈக்குவலா இருக்கும். சிஜிக்கு ஈக்குவலா இருக்கும். வேரியஸ் செக்ஷனுக்கு வந்து கேட்பாங்க. வேரியஸ் செக்ஷனுக்கு வந்து கேட்பாங்க. Here h by 2 is right answer. h by 2 is right answer. ஓகேவா? ஃபார்முலா வந்து எழுதுங்க, ஆன்சர் சொல்லுங்க. வேரியஸ் செக்ஷன் என்ன? ஒரு ரெக்டாங்கிளுக்கு சிபி சென்டர் ஆஃப் பிரஷர் எங்க? h ஸ்டார் எங்க? ஃப்ரம் டாப்ல இருந்து. ஒரு ட்ரையாங்கிளுக்கு h ஸ்டார் எங்க? ஃப்ரம் டாப்ல இருந்து. ட்ரையாங்கிள் அப்வர்டுக்கு h ஸ்டார் என்ன? ஃப்ரம் டாப்ல இருந்து. ஒரு சர்க்கிளுக்கு h ஸ்டார் என்ன? கமான், எல்லாத்தையும் வேகமா டைப் பண்ணுமா. குயிக்கா டைப் பண்ணுங்க. தெரிஞ்சதை டைப் பண்ணுங்கம்மா, போதும். தெரிஞ்சதை டைப் பண்ணுங்க. ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு எக்ஸாம்ல வந்து ட்ரையாங்கிள் வந்து பேஸ் வந்து அப்வர்ட் இல்லாம அப்பெக்ஸ் வந்து அப்வர்ட்ல இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சர்க்குலர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ரெக்டாங்குலர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சதை பண்ணுங்க, போதும். ரெக்டாங்குலர் பொறுத்தவரை 2h/3, ட்ரையாங்குலர் பொறுத்தவரை இது வந்து h/2. இந்த சைடு பாத்தீங்கன்னா 3h/4, இந்த சைடு பாத்தீங்கன்னா 5h/8. புரியுதா இல்லையா? புரியுது இல்லையா? The velocity of the Reynolds number equal to 2000 is called. ரெனால்ட்ஸ் நம்பர் 2000 இருக்கும் பொழுது அந்த வெலாசிட்டிக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிரிட்டிக்கல், லோயர் கிரிட்டிக்கல், ஹையர் கிரிட்டிக்கல், யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அவங்க வந்து லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ வந்து கேட்கல. அவங்க வெலாசிட்டி வந்து கிரிட்டிக்கலா, லோயர் கிரிட்டிக்கலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? லேமினார்ல இருந்து டிரான்சிஷனா மாறுற அந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா வெலாசிட்டியை வந்து லோயர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது டர்புலண்டா மாறிச்சு அப்படின்னா, டிரான்சிஷன்ல இருந்து டர்புலண்டா மாறிச்சு அப்படின்னா அதை வந்து அப்பர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. நான் பேசுறது புரியுதா? ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 2K 2000 இருந்தா லேமினார் ஃப்ளோ. ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தென் 4000 இருந்தா டர்புலன்ட் ஃப்ளோ. ரெனால்ட்ஸ் நம்பர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லேமினார்ல இருந்து டிரான்சிஷனுக்கு மாறுது இல்லையா? டிரான்சிஷன் லேமினார்ல இருந்து டிரான்சிஷன் மாறுதுன்னா அட் 2000ல தான் எக்ஸாக்ட்லி அந்த பார்டர். அப்ப லேமினார்ல இருந்து டிரான்சிஷனுக்கு மாறக்கூடிய அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வெலாசிட்டியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லோயர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. லோயர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. அப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய ரெனால்ட்ஸ் நம்பர் 2000. இப்போ 2000ன்றது பார்டர், லேமினார் டு டிரான்சிஷனுக்கான பார்டர். அப்ப அந்த பார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா லோயர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஓகேவா? இப்ப அடுத்த ஒரு பார்டர் என்ன பார்டர்? 4000. பார்டர் என்ன பார்டர்மா? டிரான்சிஷன்ல இருந்து டர்புலண்டா மாறக்கூடிய பார்டர். டிரான்சிஷன்ல இருந்து டர்புலண்டா மாறக்கூடிய பார்டர் ரெனால்ட்ஸ் நம்பர் அட் 4000. இதை வந்து நான் என்ன சொல்றேன்? அப்பர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். லோயர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, அப்பர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து இங்க இருக்கு. யூ ஜஸ்ட் ரீட் இட் ஸ்லோலி. புரியுதான்னு பாருங்க. புரியுதான்னு பாருங்கப்பா. புரியுதான்னு பாருங்க. லோயர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, அப்பர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி புரியுதான்னு பாருங்க கொஞ்சம். புரியுது இல்லையா? லோயர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா என்ன? அட் 2000. அப்பர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா அட் 4000. ஓகேவா? To avoid the separation, the most suitable ratio of throat diameter to pipe diameter in the ventrimeter.
To avoid separation, the most suitable ratio of throat diameter to pipe diameter in the ventrimeter is. Separation avoid பண்ண, fluid flow separation avoid பண்ண எப்படி இருக்கணும்? மோஸ்ட் சூட்டபிள் ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்? வென்ட்ரிமீட்டர்ல 3 பார்ட் இருக்கு. கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ், த்ரோட்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கு. கன்வர்ஜென்ஸை பொறுத்தவரையும் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா 20 to 22 டிகிரி. ஓகேவா? த்ரோட் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து பைப்புக்கான டயாவை வந்து அப்படியே வந்து வச்சுக்கும். த்ரோட்டுக்கான டயாவை பொறுத்தவரையும் பைப்புக்கான இன்லெட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் டைவர்ஜென்ஸ், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் அண்ட் த்ரோட்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கு. கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் அண்ட் த்ரோட்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கு. கன்வர்ஜென்ஸுக்கான ஆங்கிள் ஜென்ரலா வந்து கேட்பாங்க. to 22 டிகிரி. லென்த்து ஜென்ரலா கேட்பாங்க 2.7 d மைனஸ் டி. டின்றது இன்லெட் டயா. இது இந்த டின்றது த்ரோட்கான டயா. அதுக்கப்புறம் வந்து என்ன டைவர்ஜென்ட் ஆகும். எனக்கு இந்த லென்த் வேணும்னா அதுக்கான ஃபார்முலா தான் நான் இப்போ நான் சொன்னேன். 2.7 d மைனஸ் டி. த்ரோட்டை பொறுத்தவரையும் இது பைப்புக்கான டயா விட கம்மி. இது வந்து பைப்புக்கான டயா, இது வந்து பைப்புக்கான டயா டி. இது கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பைப்புக்கான டயா விட எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னா இந்த த்ரோட்கான டயா, நான் டார்க்கன் பண்ணுறேன் த்ரோத்தை. திஸ் டயா இஸ் 1/3 to 3/4 ஆஃப் டயா ஆஃப் இன்லெட் பைப். இன்லெட் பைப் இதுவும் கொஸ்டின் ஏரியா. இன்னொன்று, த்ரோட்டுக்கான லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு த்ரோட்டுக்கான டயா. த்ரோட்டுக்கான டயா என்னவோ அதுதான் அதுக்கான லென்த்தும் ஆல்சோ. டைவர்ஜென்ஸுக்கான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 5 to 15 டிகிரி இப்படி இருக்கும். ஓகேவா? 5 to 15 டிகிரி இருக்கும். ஸோ இது இப்போ இங்கே வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 1/3 to 1/2. பேசின எல்லாத்தையும் இங்கே கொடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க. Due to each end contractions, the crest length is reduced by. Due to each contraction, the crest length is reduced by. இன்னும் அப்படியே காதால கேட்டுட்டே இருங்க. இன்னும் சில பேர் எனக்கு கம்பெனி கொடுங்க ஏதாவது டைப் பண்ணி, அப்போதான் எனக்கும் வந்து என்ன, ஆனால் 9 மணி நேரம் இருக்கணும் இல்லையா இங்கே. எனக்கு முன்னாடி 2 சிஸ்டம் இருக்குது, கையில் ஒரு ஃபோன் இருக்குது. ஒரு சிஸ்டமில் வந்து நான் வந்து ரெக்கார்டிங் பார்க்கணும், ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபோனில் வந்து நான் அவங்க கமெண்ட் பார்க்கணும், இன்னொரு சிஸ்டத்தில் கொஸ்டினை பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்க யாராவது. தமிழ் செல்வி 0.1H. தமிழ் செல்வி, கதிர், போத் 2 பேரும் ரைட்டு. ஆப்ஷன் சி இல்லைம்மா, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 0.1H. Effective length of crest of wear having n number of end contractions will be L effective, which is equal to L minus 0.1 NH. L effective வேணும்னா L minus 0.1 NH. என்னக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா number of contractions. என்னன்னா number of contractions. N is number of contractions. அடுத்தது condition for broad crested wear.
condition for broad crested weir. வியர்ஸ்க்கான நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. broad crest narrow crest ரெண்டுத்துக்கும் சொல்லுங்கம்மா கண்டிஷன். broad crest and narrow crested ரெண்டுத்துக்கும் கண்டிஷன் சொல்லுங்க குயிக்கா. broad crested and narrow crested ரெண்டுத்துக்கும் கண்டிஷன் சொல்லுங்க. டைப் பண்ணுமா. broad crested is equal to, if 2b greater than h, broad crested. அப்ப less than h இருந்தா narrow crested. what is meant by h? what is meant by b? b ன்றது length of the crest, h ன்றது height of the water above the crest. அவ்வளவுதான். see, this is the condition. இல்ல எது வேணாலும் क्वेश्चन வந்து கேட்கலாம். இல்ல b ன்றது length of the crest, h ன்றது height of water above the crest. இப்போ இது மாதிரி ஒரு crest இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இது மாதிரி ஒரு வியர் இருக்குன்னா, இந்த வியர்ல இதுதான் வந்து crestன்னு சொல்லுவோம், பீக் பாயிண்ட். இதுல இருந்து தண்ணி வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு மேல எழும்பி இதுல வருது, அந்த ஹைட் தான் h நான் சொல்றேன். ஓகேவா? to prevent the cavitations to occur, the maximum height of summit of the siphon shall be. cavitation வந்து தடுக்க siphonக்கான summit வேல்யூ எவ்வளவு ஹைட்ல வந்து இருக்கணும். highest point of siphon is summit. highest point of siphon is summit. siphon A tank, siphonic action, வாட்டர் இங்க இருந்து பி டேங்க்கு போகுது. இந்த பீக் வந்து சம்மிட். மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் சம்மிட் எவ்வளவு இருக்கணும்? அதே மாதிரி சம்மிட்ல இருக்கக்கூடிய பிரஷர் வேல்யூ என்ன? சம்மிட் பிரஷர் வேல்யூ என்ன? சம்மிட்கான பிரஷர் வேல்யூ என்ன? 7.5 ஹைட் எல்லாரும் சொல்லிட்டீங்க, குட். சம்மிட்ல இருக்கக்கூடிய பிரஷர் வேல்யூ என்ன? 7.5. ஓகே. சம்மிட் பாயிண்ட்ல என்ன பிரஷர் இருக்கும்? சம்மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பிரஷர் should not be less than the vapor pressure. அவ்வளவுதான். ஓகேவா? should not be less than the vapor pressure. ஒருவேளை இங்க சம்மிட் பாயிண்ட்ல இந்த தண்ணி இதுல தண்ணி தான் ஓடுது அப்படின்னா, அந்த வாட்டருக்கு சம்மிட் பிரஷர் பொறுத்தவரையும் 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் ஹைட், அதான் வந்து என்ன வாட்டர். அந்த 2.5 மீட்டர் ஹைட் இருந்தா என்ன பிரஷர் கொடுக்குமோ அதுதான் வந்து என்ன வாட்டர் பிரஷர் அட் சம்மிட் at 20 degree centigrade. at 20 degree centigrade. at 20 degree centigrade. புரியுதா இல்லையா? வேப்பர் பிரஷரை விட கம்மி ஆயிடக்கூடாது. அடுத்த கொஸ்டின், டர்பைன்னா என்ன? டர்பைன் இஸ் த டிவைஸ். A turbine is a device which convert turbine எதுக்கு யூஸ் ஆகுது? ஹைட்ராலிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துவா, மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹைட்ராலிக் எனர்ஜியா மாத்துவா. இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. எது ரைட் ஆன்சர்? வாட்டர் வந்து அந்த பக்கெட்ல வந்து போய் அடிக்கும், இதனால அது வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறோம்
அப்போ ஹைட்ராலிக் எனர்ஜி வரதுனால மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா டர்பைனில் வந்து நிறைய டைப் வந்து இருக்குது. இந்த டைப்பை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஹைட்ராலிக் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் டர்பைன் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன், ரேடியல் ஃப்ளோ டர்பைன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரிப்போம். ஆக்சியல் ஃப்ளோ, ரேடியல் ஃப்ளோ, ஆக்சியல் ஃப்ளோ, ரேடியல் ஃப்ளோ. ஆக்சியல் ஃப்ளோ டர்பைனை பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கப்லான் டர்பைன் எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. கப்லான் டர்பைன். ரேடியல் ஃப்ளோவை பொறுத்தவரையும் இன்வெர்டர் ரேடியல் ஃப்ளோ, அவுட்வர்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம். என்னது? இன்வெர்ட் ஃப்ளோ, அவுட்வர்ட். இன்வெர்ட் ஃப்ளோ, அவுட்வர்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிப்போம் ரேடியலை. இதில் இன்வெர்ட் ரேடியல் ஃப்ளோவை பொறுத்தவரையும் பிரான்சிஸ் டர்பைன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிரான்சிஸ் டர்பைன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவுட்வர்ட் ஃப்ளோவை பொறுத்தவரையும் ஃபோர்ட்ரைன் டர்பைன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபோர்ட்ரைன் டர்பைன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ நான் சொல்லிட்டேன் ஆக்சியல் ஃப்ளோ டர்பைனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கப்லான் டர்பைன். ரேடியல் ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட் ரேடியல் ஃப்ளோ, அவுட்வர்ட் ரேடியல் ஃப்ளோ ரெண்டு இருக்கு. அதுக்கும் வந்து என்ன பிரான்சிஸ் டர்பைன் அண்ட் ஃபோர்ட்ரைன் டர்பைன் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரியாக்ஷன் டர்பைன்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரியாக்ஷன் டர்பைன்னா என்ன? ரியாக்ஷன் டர்பைனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிரான்சிஸ் அண்ட் கப்லான் டர்பைன் ரெண்டுமே ரியாக்ஷன் டர்பைன் தான். அதாவது கப்லான் டர்பைனும் சரி, இங்கே இருக்கிற பிரான்சிஸ் டர்பைனும் சரி, ரெண்டுமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரியாக்ஷன் டர்பைன். ரியாக்ஷன் டர்பைனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஆக்சிஸ் ஃப்ளோ டர்பைனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ரேடியல் ஃப்ளோ, இன்வெர்ட் ரேடியல் ஃப்ளோ டர்பைனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? அவுட்வர்ட் ரேடியல் ஃப்ளோவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? இது போல கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. புரியுதா இல்லையா? ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் ரெப்ரசன்ட் த சம் ஆஃப். நேத்து பார்த்தாச்சு இது. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா என்ன நேத்து பார்த்தாச்சு. கமான். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா என்ன? டோட்டல் எனர்ஜி லைன்னா என்ன? சீக்கிரமா சொல்லுங்க. பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து சொல்லணும்ப்பா. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் அப்படின்னா என்ன? டோட்டல் எனர்ஜி லைன்னா என்ன? P/ρg plus Z. இங்க P/ρg plus Z plus V square divided by 2G. எல்லா ஹெட்டையும் ஆட் பண்ணா டோட்டல் எனர்ஜி லைன். இதுல பிரஷரையும் டேட்டமையும் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். புரியுதா? ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். இதுல ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்ன்றது பிரஷர் அண்ட் டேட்டம் கொடுத்தாச்சு. புரியுதா? Assertion. Continuity equation must hold good in pipe network system. Reason. In a pipe network analysis, the flow into any junction must be equal to flow out of junction. Assertion reason base பண்ணி ஒரு question. ட்ரை டு ஆன்சர். யாராவது ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். ரெண்டுமே ரைட்மா. கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெட்வொர்க் சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக வந்து மஸ்ட் ஹோல்டு. அதே மாதிரி இந்த பைப் நெட்வொர்க் அனாலிசிஸ் ஃப்ளோ இன்டு எனி ஜங்ஷன் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃப்ளோ அவுட். இன்வெர்ட்டும் அவுட்வெர்ட்டும் ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான். அப்போ ஃப்ளோ இன்வெர்ட் சுட் பி ஈக்குவல் டு ஃப்ளோ அவுட்வர்ட்னா இது வந்து கிர்ச்சாஃப் செகண்ட் லா போல இருக்கு. கரண்ட் லா. சிக்னலை நோக்கி வரக்கூடிய வெஹிக்கலோ சிக்னலை விட்டு வெளியே போகக்கூடிய வெஹிக்கலோ ஒன்று தான். மேபி டைரக்ஷன் மாறலாம், ஆனால் கவுண்ட் வந்து ஒன்று தான். ஓகேவா? அந்த ஜங்ஷனில் எல்லாத்தோடைய கூட்டுத்தொகை 0. இந்த ஜங்ஷனில்
இங்கேருந்து வரவன் இந்த டைரக்ஷன், இங்கேருந்து வரவன் இந்த டைரக்ஷன். அட் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய கூட்டுத்தொகையும் ஈக்குவல் டு 0. அதுக்கான அர்த்தம் என்ன? பாசிட்டிவ் வில் பி ஈக்குவல் டு நெகட்டிவ், நல்லிஃபை பண்ணிடும்னு அர்த்தம். ரெஸ்பான்ஸ் ஆகல, வெயிட். எஸ், இங்க பார்த்தீங்கன்னா ஜங்ஷனை நோக்கி வரதும் ஜங்ஷனை விட்டு வெளியே போகிறதும் ஈக்குவல். அதனால அந்த ஜங்ஷன்ல சமேஷன் பார்த்தீங்கன்னா 0. சமேஷன் பார்த்தீங்கன்னா 0. பைப் நெட்வொர்க் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நிறைய எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ். நம்ம நேத்தே வந்து பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ், அது மாதிரி நேத்தே வந்து நம்ம நிறைய பார்த்தோம். The average value of coefficient of velocity is CV. CV கான வேல்யூ என்ன? Average value of coefficient of velocity is. Average value of coefficient of velocity is. Coefficient of velocity கான average value என்ன? Yes, 0.95 to 0.99. அப்ப 0.97 is right answer. 0.97 is right answer. So இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா average velocity க்கு that means coefficient of velocity க்கு formula actual velocity of jet of liquid at V0 contractions. V0 contractions ல இருக்கக்கூடிய velocity divided by theoretical velocity. Actual velocity is much less when compared to theoretical. அதனால b divided by square root of 2gh, இது கண்டிப்பா less than 1 தான் வரும். ஓகேவா? less than 1 தான் இருக்கணும். இங்க பாப்போமா? சொல்லுங்க. the area between isoheights கொடுத்தாச்சு. இது ஒரு கேட் சம். சாரி, இது கேட் சம்லாம் இல்ல, தெலுங்கானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய क्वेश्चंस. The area between isoheights வந்து 0.45 meter and 0.55 meter in 100 square kilometer and between 0.55 meter and 0.65 meter is 150 square kilometer. Average depth of annual precipitations என்னன்னு கேக்குறாங்க. Average depth of annual precipitations என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படி சார் பார்க்கறது? எப்படி பார்க்கறது? ஆவரேஜ் டெப்த் ஆஃப் annual precipitations என்னன்னு கேக்குறாங்க. come on, 0.45, 0.55, 100 square kilometer and between 0.55, 0.65, 150 square kilometer. Total area 250 square kilometer. ஒன்றும் இல்லை, 0.45ன்றது ஒரு லைன், 0.55ன்றது ஒரு லைன், 0.65ன்றது ஒரு லைன். புரியுதா? 0.45ன்றது ஒரு லைன், 0.55ன்றது ஒரு லைன், 0.65ன்றது ஒரு லைன். 0.45க்கும் 55க்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியா 100 ஸ்கொயர் கிலோமீட்டர். 100 ஸ்கொயர் கிலோமீட்டர், கிலோமீட்டர் ஸ்கொயர். 0.55க்கும் 0.65க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா 250, சாரி 250 150, 150 ஸ்கொயர் கிலோமீட்டர். இங்க இருக்கிற 150 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா இதுதான் ஆவரேஜ். இதை நான் வந்து ஒரு பேர் வைக்கிறேன். இது வந்து P1 லைன், precipitation 1, precipitation 2, precipitation 3, P1 லைன், P2 லைன், P3 லைன். எனக்கு ஆவரேஜ் precipitation P மீன் வேணும்னா P1 plus P2 divided by 2 ஆவரேஜ் எடுக்கிறேன். P1 plus P2 divided by 2 ஆவரேஜ். அந்த ஆவரேஜோட ஏரியாவை நான் போடுறேன். அதுக்கப்புறம் P2 plus P3 divided by 2 அந்த ஆவரேஜோட
ஏரியாவை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். கீழே என்ன வரும் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஏரியா, எல்லா ஏரியா வரும், சமேஷன் ஆஃப் ஆல் த ஏரியா வரும். ஏரியா கெட் கேன்சல், எனக்கு வந்து என்ன பி கிடைக்குதா, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் போல, இது வெயிட்டட் ஆவரேஜ் போல 0.56 விக்னேஷை தவிர யாரும் ஆன்சர் பண்ணலை. இந்த மெத்தட் என்னன்னா வெயிட்டட் ஆவரேஜ் போல. ஓகேவா, ஆவரேஜ் டெப்த் ஆஃப் ஆனுவல் பிரெசிபிடேஷன் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆவரேஜ் டெப்த் ஆஃப் ஆனுவல் பிரெசிபிடேஷன் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா P1 plus P2 divided by 2 into ஏரியா, அது சம்மந்தப்பட்ட அந்த 2 லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏரியா, அடுத்த 2 லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ மேலே precipitation into ஏரியா, precipitation into ஏரியா, கீழே பார்த்தீங்கன்னா ஏரியா கெட் கேன்சல், precipitation மட்டும் தான் இருக்கும், அதுதான் ஆவரேஜ். புரியுதா இல்லையா, அதுதான் ஆவரேஜ். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். This is next question. Duty should clearly state. Duty na enna? Duty எதை பத்தி பேசுது? Duty எதை பத்தி பேசுது? Duty, delta, base period, core period, paleo irrigations எல்லாத்தையும் பார்த்தாச்சு. Duty எதை பத்தி பேசுது? Come on. Duty எதை பத்திமா பேசுது? Try to answer. Answer பண்ணுங்க. ஏவா, பியா, சியா, டியா? டைம் மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்டரா, பிளேஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்டரா, மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்டரா, மேக்ஸிமம் ரெயின்ஃபாலா? பிளேஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்டர். வெரி குட் தங்கராஜ், வெரி குட். பிளேஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த டியூட்டி டெல்டா ஃபார் த வேரியஸ் கிராப், இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். டியூட்டி எவ்வளோ ஹெக்டேருக்கு எவ்வளோ டிஸ்சார்ஜ் தேவைப்படுது, அதுதான் வந்து டியூட்டின்னு நம்ம சொல்லுவோம். டெல்டான்றது த்ரூ த பேஸ் பீரியட் நான் வந்து வாட்டர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்குது, அதான் வந்து என்ன டெல்டா. அப்படி பார்க்கும் பொழுது இருக்கத்திலே டியூட்டி யாருக்கு அதிகம், ரைஸுக்கு. சாரி, இருக்கத்திலே டியூட்டி யாருக்கு அதிகம்னா வீட்டு, இங்கே 3த்துல. ஓகேவா, டெல்டா யாருக்கு அதிகம் அப்படின்னா உங்களுடைய ரைஸுக்கு. ஓகேவா, ஸோ டியூட்டி டெல்டா இதுதான், அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தெரியுதா? கொஸ்டின் நான் ரீட் பண்றேன், ட்ரை டு ஆன்சர் திஸ். If catchment area is 100 square kilometer and value of constant is 12.47, then the maximum flood discharge as per Dickon formula. Catchment area வந்து கொடுத்தாச்சு 100 square kilometer, constant value கொடுத்தாச்சு 12.47. the maximum flood discharge என்ன, maximum flood discharge என்ன, இதான் maximum flood discharge என்ன. அப்ப அந்த ஃபார்முலா வேணும் இல்லையா, டிக்கன் ஃபார்முலா discharge which is equal to CD A power 3/4. அங்க coefficient of CD வந்து கொடுத்திருக்காங்களா? எஸ், கொடுத்துருக்காங்களா? கொடுத்ததெல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, 100ம் கொடுத்துருக்காங்க. நீங்க ரெண்டுத்தையும் சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லலாம். 12.47 into 100 power 3/4. ஆன்சர் இஸ் அது அப்படியே தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது சிம்பிளிஃபை கூட பண்ணலை. 12.47 into 100 power 3/4. சிம்பிளிஃபை கூட பண்ணலமா, சிம்பிளிஃபை பண்ணல. The escape of earth from underneath of foundations of weir along with the percolate water
result in the phenomena is called as? ஆன்சர் சொல்லுங்க. பைப்பிங்கா, க்ரீப்பா, அப்லிஃப்டா, ஸ்கோரிங்கா? வாட்டர் வந்து பெர்குலேட் ஆகி எஸ்கேப் ஆகுது. அப்ப அது அந்த ஃபினாமினாக்கு நேம் என்ன? இதான் கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃபினாமினா? இதான் கொஸ்டின். எஸ், பைப்பிங் இஸ் ரைட் ஆன்சர்மா. பைப்பிங் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பைப்பிங் வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து தடுக்கலான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பைப்பிங் எப்படிலாம் அவாய்ட் பண்ணலான்னு. The net free board is free board. net free board னா என்ன? net free board னா என்ன? Difference between top of dam to MWL. What is mean by MWL? Option B is right answer. Option B is right answer. MWL னா என்ன? FRL னா என்ன? MWL னா என்ன? MWL னா என்ன? எழுதிக்கோங்க. MWL maximum water level. maximum water level. அப்படி இல்லைன்னா high flood level. எல்லாமே ஒன்று தான். ஹை ஃப்ளட் லெவலும் சொல்லலாம் அல்லது மேக்ஸிமம் வாட்டர் லெவலும் சொல்லலாம். ஓகேவா? DSLனா டெட் ஸ்டோரேஜ் லெவல். டெட் ஸ்டோரேஜ் லெவல். FSLனா ஃபுல் சப்ளை லெவல். MDDLனா மினிமம் டிராடவுன் லெவல். மினிமம் டிராடவுன் லெவல். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் இருக்கு. ஓகே, இங்கே கொடுக்கல இந்த டயக்ராம். ஒன்றும் இல்லை, இதான் டேம். இந்த டேம்ல இதான் டாப் ஆஃப் டேம். இது MWL மேக்ஸிமம் வாட்டர் லெவல். இது FSL. இது MDDL. இது DSL. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் டாப் ஆஃப் டேம் அண்ட் மேக்ஸிமம் வாட்டர் லெவல். இது இந்த டிஃப்ரென்ஸுக்கு நேம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெட் ஃப்ரீ போர்டு சொல்கிறாங்க. நெட் ஃப்ரீ போர்டுன்னு சொல்கிறாங்க. நெட் ஃப்ரீ போர்டுக்கான அர்த்தம் இதுதான், இந்த டிஃப்ரென்ஸ் தான். நெட் ஃப்ரீ போர்டுக்கான அர்த்தம் இந்த டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா? பேசுறது புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A canal which is aligned at right angle to the contour is called. கான்டோருக்கு ரைட் ஆங்கிளா போகக்கூடிய கெனாலுக்கு நேம் என்ன? கான்டோருக்கு ரைட் ஆங்கிளா போகக்கூடிய கெனாலுக்கு நேம் என்ன? கான்டோர் கெனாலா, சைட் ஸ்லோப் கெனாலா, பிரான்ச் கெனாலா அல்லது வாட்டர் செட் கெனாலா? நேச்சுரல் வாட்டர் செட் வழியா போகக்கூடிய கெனாலுக்கு பேரு வாட்டர் செட் கெனால். ஓகேவா? சைட் ஸ்லோப் கெனால் இஸ் ரைட் ஆன்சர். Side slope canal is right answer. Many people giving right answer. Right answer option D. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ரிட்ஜ் கெனாலுக்கும் சைட் ஸ்லோப் கெனாலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ஸோ ரிட்ஜ் கெனால்னாலும் வாட்டர் செட் கெனால்னாலும் ஒன்று தான், அதை புரிஞ்சுக்கோங்க.
கான்டோர் கெனால்னாலும் சிங்கிங் பேக் கெனால்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த ரிச் கெனால் சொல்கிறேன் இல்லையா, இது நேச்சுரல் வாட்டர் செட் லைன் வழியாக இருக்கும். சைட் ஸ்லோப் கெனால்ன்றது கான்டோர் லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இது ரெண்டுத்துலேயுமே கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் வந்து ரிக்வயர்ட் இல்லை, நோ கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் ரிக்வயர்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் வந்து தேவை. எதுலனா கான்டோர் கெனாலில் வேணும். ஓகேவா, இது கான்டோர் லைன் வழியாக போகிறதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன் இரிகேட் ஆன் த போத் சைட் ஆஃப் த ரிட்ஜ். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா கேன் இரிகேட் ஏரியாஸ் ஒன்லி ஒன் சைடு, கேன் இரிகேட் ஏரியா ஒன்லி ஒன் சைடு. ஸோ இந்த டேபிளை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கன்றேன். ஓகேவா, இந்த டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The sill of notches in the canal is kept at the sill of notches. Bed level of downstream, bed level of upstream. எது சொல்லலாம்? bed level of downstream, bed level of upstream, OFSL of upstream channel, OFSL of downstream channel. ஸோ இது வந்து ரொம்ப ரேரான கொஸ்டின் தான். பெட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் சேனல் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ அதை பற்றி இது கொடுத்துருக்காங்க. பெட் லெவல் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் இல்லாமா, பெட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் சேனல். அப்ஸ்ட்ரீம் சேனல். மேஜர் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இன் த கிராவிட்டி டேம். மேஜர் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இன் த கிராவிட்டி டேம். கிராவிட்டி டேம்ல நிறைய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அதில் மேஜர் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து எது? செல்ஃப் வெயிட் தான். ஓகேவா, செல்ஃப் வெயிட் தான். ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த கிராவிட்டி டேம். இதை மேபி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். எந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா, டெட் லோட், டெயில் வாட்டர் லோட், அப்லிஃப்ட் ப்ரெஷர், விண்ட் ப்ரெஷர், வாட்டர் ப்ரெஷர், இது எல்லாமே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். ஓகேவா, கிராவிட்டி டேம்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். அடுத்த கொஸ்டின், the quantities and unit rate of certain item of work of building are. கொடுக்குறாங்க. பிரிக் ஒர்க் வந்து எவ்வளோ ரூபா, ஓகே, பிளாஸ்டரிங் எவ்வளோ, இது போல கொடுத்துட்டு டோட்டல் காஸ்ட் வந்து கேட்குறாங்க. கால்குலேட் டோட்டல் காஸ்ட். பிளாஸ்டரிங் 150 மீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 1250. இது 1 மீட்டர் கியூபுக்கு 2520. ஸோ 20 மீட்டர் கியூப். பிரிக் ஒர்க்குக்கும் பிளாஸ்டரிங்க்கும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து என்ன 150ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்குமா? பிரிக் ஒர்க் 20 மீட்டர் கியூப் பண்ணணும், பிளாஸ்டரிங் 150 மீட்டர் கியூப் பண்ணணும். 1 மீட்டர் கியூப்க்கான அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. டோட்டல் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள். டோட்டல் காஸ்ட் என்ன? டோட்டல் காஸ்ட் என்ன? Total cost. Vignesh, good. What about others? ஆப்ஷனே காட்டல. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பட்டுன்னு ஆன்சர் டைப் பண்ணுங்க. வெரி குட். 2,37,900 rupees. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளி மல்டிப்ளைட் அண்ட் பிளாஸ்டரிங்க்கு எவ்வளோ ஒர்க் ஆகுது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, பிரிக் ஒர்க்குக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ரெண்டுத்தையுமே சிம்பிளாக ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா,
Estimate the cost of brickwork for wall 4 meter long and 3 meter height and 30 centimeter thick. The rate of brickwork is 1500 per cubic meter. இதுவும் ரொம்ப ஈஸி தான். லென்த் பிரெத் ஹைட் எவ்ரிதிங் இஸ் given. 1 cubic மீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. Try to answer this. லென்த்து பிரெத்து ஹைட்டு எவ்ரிதிங் இஸ் கிவனுமா? என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. எஸ் 5400 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 5400 இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லென்த் ஆஃப் த வால், ஹைட் ஆஃப் த வால், திக்னஸ் ஆஃப் த வால் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எத்தனை கியூபிக் மீட்டர், ஸோ காஸ்ட் பர் கியூபிக் மீட்டர் ரெண்டுத்தையும் இது பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? 5400. கால்குலேட் குவான்டிட்டி ஆஃப் இன்டர்னல் பிளாஸ்டரிங் ஃபார் அண்ட் என்க்ளோசர். ஸோ இந்த ஃபிகர் ஹைட் வந்து 3 மீட்டர். இன்டர்னல் பிளாஸ்டரிங்க்கு எவ்வளோ ஏரியா இருக்கு? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. லென்த்து வந்து 6.6 மீட்டர் லாங் வால். ஷார்ட் வால் பார்த்தீங்கன்னா 4.6 மீட்டர் ஷார்ட் வால். லாங் வால், ஷார்ட் வால், போத் வால் ஆர் 0.3 மீட்டர் திக்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திக்னஸ் 0.3 மீட்டர், இந்த திக்னஸ் 0.3 மீட்டர், இந்த திக்னஸ் 0.3 மீட்டர். நீங்கள் ஒன்று எய்தர் இதுவரை லென்த் எடுத்துக்கிட்டு இவரை ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா, நான் பேசுறது புரியுதா? அப்படி இல்லைன்னா இந்த லென்த் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்களா, இந்த லென்த் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் வாலுக்கான லென்த் இப்படி எடுத்துருக்கணும். ஒன்று லாங் வாலை ஃபுல்லாக நீட்டமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஹைட்டும் வந்து கொடுத்தாச்சு. ஏரியா கண்டுபிடிக்கணும், பிளாஸ்டரிங் ஏரியா. பிளாஸ்டரிங் ஏரியா கண்டுபிடிங்க போதும். 60 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ரைட் ஆன்சர்மா. 60 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ரைட் ஆன்சர். லாங் வால் இன்ட்டு ஹைட்டு இன்ட்டு 2 டைம்ஸ், ஷார்ட் வால் இன்ட்டு ஹைட்டு 2 டைம்ஸ். லாங் வால் எடுத்தாலும் சரி, ஷார்ட் வால் எடுத்தாலும் சரி, அந்த திக்னஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நாட் 20, இட் இஸ் 60. பிளாஸ்டரிங் இன்டரிங்கா இல்லை அவுட்டர் சைடான்னு பார்த்துக்கோங்க. பிளாஸ்டரிங் வந்து இன்டர் சைடா அவுட்டர் சைடா? இன்டர் சைடு, இன்டர்னல் பிளாஸ்டரிங். அப்போ இன்டர்னல் பிளாஸ்டரிங்கில் என்ன ஆகும்? சாரி, இன்டர்னல் பிளாஸ்டரிங்னா உள்ளுக்குள்ளே, வெளியே எடுக்க வேண்டாம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டைமென்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கு தேவை இது மட்டும்தான், இது மட்டும்தான், இந்த லென்த் மட்டும்தான், இந்த லென்த் மட்டும்தான். அப்போ வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ரெண்டு சைடுமே வந்து நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வாங்க. 60 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ரைட் ஆன்சர். நான் பேசுறது புரியுதாப்பா? எனக்கு அவுட்டர் லென்த் கொடுத்துட்டாங்க 6.6. எனக்கு அவுட்டர் லென்த் வேண்டாம். இந்த திக்னஸையும் மைனஸ் பண்ணிட்டு இன்னர் லென்த் மட்டும் எடுத்துருவாங்க. இன்னர் லென்த் என்ன? 6.6 மீட்டர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் தட் திக்னஸ் 0.3. அதே தான் இங்கிக்கும். இன்னர் லென்த்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னர் லென்த் இன்டூ ஹைட்டு போட்டிங்கன்னா பிளாஸ்டரிங்கான ஏரியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா?
அடுத்த கொஸ்டின், calculate quantity of earthwork by mid-ordinate method for 200 meter long of a portions of road in uniform ground. The height of bank at two ends being 1 meter and 2 meter. The formation width வந்து 10 meter. Side slope வந்து 2:1. earthwork வந்து என்னன்னு கேக்குறாங்க. mid-ordinate ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ட்ரெபிசாய்டல் வச்சே கண்டுபிடிக்கலாமா? ட்ரெபிசாய்டல் ஏரியா வச்சே கண்டுபிடிக்கலாம். எஸ் கனகராஜ், ஆமா, எல்லா வாலுக்கான திக்னஸையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா இன்டர்னல் வால் கேட்டிருந்தாங்க. calculate quantity of earthwork by mid-ordinate method for 200 meter length of the portions of road in an uniform ground. The height of the bank at two ends being 1 meter and 2 meter. The formation width வந்து 10 meter. The side slope is 2:1. Area into length, area of the mid section பார்த்தீங்கன்னா width into mean depth plus side slope into mean depth square. இதான் வந்து ஏரியா. இந்த ஏரியாவோட லென்த்தை நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். breadth given, width வந்து given, ஓகேவா? width வந்து 10, ஓகேவா? because formation with 10 meter போடுங்க. average mean depth not given. அப்போ average mean depth வந்து வேணும். average mean depth வேணும்னா இங்கே இந்த ஹைட் இருக்குல்ல, ரெண்டு ஹைட்டு, ஒன்று 1 மீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ரெண்டுத்துக்காகவும் ஆவரேஜ் எடுங்க போதும். 1 + 2 divided by 2 which is equal to 1.5. அப்போ இந்த இடத்துல 1.5 போடுங்க. இங்கே 10 போட்டேன். ப்ளஸ் சைடு ஸ்லோப்பு, சைடு ஸ்லோப் இஸ் கிவன். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:1 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்லோப் ஆல்சோ கிவன். அப்போ 2:1, 2 ஹரிசாண்டல் 1 வெர்டிக்கல். ஸோ சைடு ஸ்லோப்புக்கு அப்புறமா dm². ஸோ எல்லாத்தையுமே வந்து இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஏரியா வேல்யூ 19.5 வருதான்னு பாருங்க. நான் சொல்யூஷன் காட்டிடுறேன். ஆல் த வேல்யூ சப்ஸ்டியூட், உங்களுக்கு ஏரியாக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 19.5 வரணும். 19.5 வரணும், ஓகேவா? சைடு ஸ்லோப் அங்கே கொடுத்துட்டாங்க 2:1. ஸோ 2 அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது சைடு ஸ்லோப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா dm². dm வந்து உங்களுக்கு தெரியும் 1.5. 1.5 இன்ட்டு 1.5 ரெண்டு வாட்டி ஸ்கொயர் பண்ணால் 2.25. எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடைக்கும். ஏரியாவையும் லென்த்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைக்கும். ஃபார்முலா ஒன்ஸ் அகைன் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். மிட் ஆர்டினேட் ஃபார்முலா, breadth into mean depth plus side slope into mean depth square. ஓகேவா? இது ஏரியா. இதோட சேர்த்து லென்த் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு குவான்டிட்டி ஆஃப் எர்த் ஒர்க் என்னன்னு தெரியும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். குவான்டிட்டி ஆஃப் எர்த் ஒர்க் என்னன்னு தெரியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். As per IS 3861/2002, the detailed estimate the volume are worked out to the nearest of வால்யூம்கான ஒர்க்கு எந்த அளவு அக்யூரசியோடு இருக்கணும். இதான் கொஸ்டின். வால்யூம்கான ஒர்க்கு
எந்த அளவு அக்யூரசியோட இருக்கணும், இதான் கொஸ்டின். வால்யூம்கான ஒர்க்கு, லென்த்துக்கான ஒர்க்கு, ஏரியாக்கான ஒர்க்கு எந்த அளவு அக்யூரசியோட இருக்கணும். 0.01 cubic meter இஸ் ரைட் ஆன்சர்மா. 0.01 cubic meter இஸ் ரைட் ஆன்சர். ஸோ என்னை பொறுத்தவரையும் இங்கே ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணால் போதும். லென்த்து, பிரெத்து, டெப்த்து இது எல்லாத்துக்கும் 0.01 மீட்டர். ஏரியா பார்த்தீங்கன்னா 0.01 ஸ்கொயர் மீட்டர். வால்யூம் பார்த்தீங்கன்னா 0.01 கியூபிக் மீட்டர். வுட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 0.001 கியூபிக் மீட்டர். இது மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம் தான், பட் வேற வழி இல்லை. நீங்கள் இந்த டேபிளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்கன்னா அந்தந்த ஒர்க்குக்கு லீஸ்ட் கவுண்ட் அல்லது அக்யூரசி என்னன்னு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். லீஸ்ட் கவுண்ட் என்ன, அக்யூரசி என்னன்னு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹியர் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க, கிவன் டேட்டா எழுதுங்க, சொல்யூஷனுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்போ பிரேக் வேணுமோ அதை கேளுங்க. இப்போ 2 hours கிட்ட ஆக போது, பிரேக் வேணும்னா கேட்டுருங்க. எஸ்டிமேட் ரேட் ஆஃப் மெட்டல் அட் சைட் பர் கியூபிக். எஸ், சைட் பர் கியூபிக் whose rate at source 800 per cubic meter including loading unloading. The lead of 35 kilometer at rate of 20 rupees per kilometer. என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க பாருதா, புரியுதா? ரேட் வந்து 20 rupees per kilometer. லீட் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். லீடு வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். மெட்டீரியல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 800 rupees கியூபிக் மீட்டர். டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் மெட்டல், மெட்டலுக்கான ரேட்டு ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெண்டுமே சேர்ந்து தான். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளி நீங்கள் 35 × 20 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 700 வரும். இது வந்து மெட்டலுக்கான காஸ்ட்டு 35 × 20 மல்டிப்ளை பண்ண மெட்டலுக்கான காஸ்ட்டு. லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ் வந்து கொடுத்துட்டாங்க 800. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து சிம்பிளி ஆட் பண்ணால் போதும், உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் இஸ் 1500. இங்கே பாருங்க, மெட்டலுக்கான காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லோடிங் அன்லோடிங்கான காஸ்ட்டு. மெட்டலுக்கான காஸ்ட்டு 700, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தான் அதிகம். 800 + 700 1500. 800 + 700 1500. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 147. B is width formation, D is height of embankment, L is length, side slope வந்து n:1, quantity of earthwork. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சம் போட்டோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை டிக் பண்ணிட்டு வந்தால் போதும். இங்கே நீங்கள் தாராளமாக ஆன்சர் சொல்லலாம். இங்கே வந்து டெப்த்து வந்து ஒரு டெப்த்து கிடையாது, எல்லாமே மீன் டெப்த்து தான். மீன் டெப்த் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை டிக் பண்ணிட்டு வந்தா போதும். இப்போ பார்த்த ஃபார்முலாவை டிக் பண்ணிட்டு வாங்க. ஃபார்முலாவை டிக் பண்ணிட்டு வாங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அந்த ஃபார்முலாவை டிக் பண்ணா போதும். we have that formula. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சென்டர் லைன் லென்த் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிகர். சென்ட்ரல் ரேடியஸ் கண்டுபிடிங்க.
அப்புறம் சென்ட்ரல் லைன் லென்த் கண்டுபிடிங்க. சார் சென்ட்ரல் ரேடியஸ்னா என்ன சார்? இங்க இருக்கு பாருங்க, இதுதான் நான் சென்ட்ரல் ரேடியஸ் சொல்றேன். இந்த நடுவுல போற லைன் இதான் சென்ட்ரல் லைன் சொல்றேன். சென்ட்ரல் ரேடியஸ்னா இங்க இருந்து இன்னர்ல இருந்து இந்த கொஞ்சம் தூரம் வேல்யூ. இன்னர் பாத்தீங்கன்னா 13.7. இந்த கொஞ்சம் தூரம்ன்றது இந்த திக்னஸ்ல பாதி. இந்த திக்னஸ் ஆல்ரெடி given 0.6 ன்னு கொடுத்துறாங்க. 0.6ல பாதி 0.3. ஸோ 0.3 ஆட் பண்ணுங்க போதும். சரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் 2/r RC. நான் பேசுறது புரியுதா? சென்டர் லைன் லென்த், சென்டர் லைன் லென்த். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு சென்டர் லைன் லென்த்ன்றது நடுவுல இருக்கக்கூடிய லென்த். எனக்கு இந்த லென்த் வேணும், இந்த லென்த் வேணும். எப்படி போகலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சு இதுக்காக 2πr ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஸோ மெனி ஆஃப் தம் ரைட்டு. 2 அதாவது என்னன்னா பைக்கான வேல்யூ வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வரும். பைக்கான வேல்யூலாம் இங்கே போட வேண்டாம். 28 π இஸ் ரைட் ஆன்சர். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்மா, எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? Incorrect statement regarding to project flow. Arrow indicate activity. Arrow indicate activity. The size of arrow indicate time expected to be consumed in that activity. The tail of arrow is indicate beginning of activity. Head of the activity is end of the activity. எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. Size of the arrow indicate time expected to be consumed in the activity is wrong. Option B is wrong. இங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் எது ரைட்டு எது தப்புன்றதை பாருங்க. ஆக்டிவிட்டி இஸ் ஏ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஆக்டிவிட்டியை ஆரோவில் தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆரோ இஸ் நாட் ஏ வெக்டார். லென்த் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஒர்க்கை வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ரெப்ரசென்ட் பண்ணலை. ஆரோ வந்து ஸ்கேலில் வரையல. ஓகேவா? ஹெட் வந்து எண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டியும் டெய்ல்ன்றது பிகினிங் ஆஃப் த ஆக்டிவிட்டியும் ரெப்ரசென்ட் பண்ணுது. Time given to complete the activity is mentioned on the arrow. அது டைம் உடைய வேல்யூ வந்து ஆரோ மார்க்ல நம்ம வந்து எழுதி இருப்போம் அப்படின்றத சொல்றாங்க. லென்த்தை வச்சு எதுவும் சொல்லல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா வந்து இருந்தா தவறு. அவ்வளவுதான். Scheduling method following for the prioritizations of the job in the project is known as. எது ப்ரியாரிட்டைஸ் பண்றதுக்கு எந்த மெத்தட் யூஸ் ஆகுதுன்னா கிரிட்டிக்கல் ரேஷியோ மெத்தட் அல்லது கிரிட்டிக்கல் ரேஷியோ ஸ்கெடியூலிங். அதாவது கிரிட்டிக்கல் ரேஷியோனா என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய டைம், ஓகேவா, எவ்வளோ லீட் டைம் ஆயிருக்கு, இதான் வந்து கிரிட்டிக்கல் ரேஷியோ ஸ்கெடியூலிங். ஓகேவா? டிமாண்ட் டைம், சப்ளை லீட் டைம் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதான் சிஆர். சிஆர் வந்து 1 இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஸ்கெடியூலுக்கு நம்ம வந்து சரிவில்லாமல் வந்து போகிறோம். சிஆர் வேல்யூ லெஸ் தென் 1னா நம்ம ஸ்கெடியூலை விட்டு ரொம்ப லேகாக இருக்கும்னு அர்த்தம். சிஆர் வேல்யூ கிரேட்டர் தென் 1னா ஸ்கெடியூலை விட நம்ம ஒரு படி மேலே இருக்கும்னு அர்த்தம். ஸ்கெடியூலை விட ஒரு படி மேலே இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? சிஆர் வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசெஷன். Earnest money deposit usually 1 to 2% of the total estimated cost of the work. Earnest money deposit prevent the unnecessary and unhealthy competitions. Assessor and reasons. So total estimated costல 1 ல இருந்து 2% வந்து நம்ம டெபாசிட்டா வந்து போடுறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது வந்து unnecessary unhealthy competition தடுக்குது அப்படின்றத சொல்றாங்க.
ரைட்டா தப்பா? both A and R are right or wrong? simple. ஸோ ரெண்டுமே ரைட் தாம்மா, எழுதிக்கோங்க. both are true, both are true. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். 0.5 to 2% வந்து காஸ்ட்டு. ஓகேவா? 5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு 2% ஆஃப் த எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? டைரக்ட் காஸ்ட் இன்க்ரீசஸ் த டியூரேஷன்ஸ், direct cost decreases with durations, indirect cost increases with durations, indirect cost decreases with durations. எது கரெக்ட்? எது கரெக்ட்மா? டைரக்ட் காஸ்ட்னா என்ன, இன்டைரக்ட் காஸ்ட்னா என்ன, பட்டன் டைப் பண்ணுங்க. எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? டியூரேஷன்ஸ் அதிகமாக அதிகமாக டைரக்ட் காஸ்ட் வந்து கம்மியாகுமா அதிகமாகுமா? இட்ஸ் வெரி குட், பி அண்ட் சி ஆர் ரைட். எழுதிக்கோங்க. டைரக்ட் காஸ்ட் டிக்ரீசஸ் வித் டியூரேஷன் இன்க்ரீசஸ், indirect cost increases with duration increases. ஓகேவா? புரியுதா? லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து டைரக்ட் காஸ்ட் தான். ஓகேவா? டைரக்ட் காஸ்ட் கர்வை வந்து இங்க வந்து பேசியிருக்காங்க. you just read it. which of the following statement are correct? earliest start of activity is earliest event time is the earliest event time of the node is it leaves. latest finish of activity is the late event time of the node is entered. latest start of an activity is the latest finishing minus durations. எது கரெக்ட்? sir, which of the following statement are எது incorrect? earliest started time, earliest started time, early event time, latest finish time, late event time, latest start time, latest finished minus durations. இது எல்லாமே கரெக்ட் தான், none of the above. ஸோ உங்களுக்கு வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, earliest started டைம்னா as soon as possible நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. earliest finish டைம்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து முடிக்க முடியுமோ அதுதான். இப்போ earliest finish டைம் எடுத்து earliest start டைமு ப்ளஸ் டியூரேஷன் 9 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய டியூரேஷன் 2 hours. ஸோ 9 + 2 11 மணிக்கு முடிச்சிருக்கேன், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், அதே போல் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம், அண்ட் தென் அங்கேயும் வந்து நான் இதே மாதிரி ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம், அங்கேயும் டியூரேஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சிபிஎம் பெட்டு, பெட்டுன்றது ப்ராபபிலிஸ்டிக் இன் நேச்சர், சிபிஎம் வந்து டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர். பெட் வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் நியூ ஆஸ் வெல் அஸ் ஓல்டு ப்ராஜெக்ட். சிபிஎம் வந்து கிரேட் வேல்யூ ஆஃப் ப்ராஜெக்ட், தே ஆர் ரெஸ்பெக்டிவ். பெட் வந்து ஃபோக்கஸ் preliminarily on the time element and attach lesser signification of the cost on the country. The CPM puts strong emphasis on the cost. PET is activity oriented, CPM is event oriented. எது வந்து most appropriate right answer? CPM PET மா? PET is probabilistic nature, CPM is deterministic nature. அப்படியா? எது ரைட்டான ஆன்சர்? அடுத்து பார்த்தீங்கன்னா PET is most suitable for new as well as old project சொல்றாங்க.
come on. D wrong. D தப்புன்னு தெரியுது. அப்ப வாங்க. D தப்புன்னு தெரிஞ்சா இது எல்லாமே தவறு. only option D is right answer. A and C. ஓகேவா? A and C right answer. இந்த இடம். Which type of network error can be represented by given figure? இங்க என்ன எரர் வந்து உருவாகி இருக்கு? பார்த்த உடனே நல்லா தெரியும். இங்க உருவாகக்கூடிய எரர் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கிளிங் எரர். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரே ஒரு எண்ட் நோடல் தான் வந்து இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் நோடல், இந்த எண்ட் நோடல்னு சொல்லிட்டு 2 எண்ட் நோடல் வந்து இருக்கு. ப்ராஜெக்ட்டுக்கு 2 எண்ட் நோடல் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஒரே ஒரு ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் ஒரே ஒரு எண்டில் தான் போய் வந்து முடியணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. இந்த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ல கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத பார்க்கணும். கிவன் கோட் ஆக்டிவிட்டி ஈவென்ட் டம்மி ஃப்ளோட். டம்மி டம்மி தெரிஞ்சாலே வந்து போகலாமே. டம்மி ஆக்டிவிட்டி ஈவென்ட் ஃப்ளோட். ஆக்டிவிட்டினா என்ன? ரிசோர்சஸ் கண்டிப்பா வேணும். ஏக்கு 2 ஒன்று பியா இருக்கும் இல்லை சியா இருக்கணும். அடுத்தது என்ன? ஈவெண்ட். ஈவெண்ட்னா என்ன? அது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேஜ், இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். டம்மிக்கு ரிசோர்ஸே தேவையில்லை. டம்மிக்கு ரிசோர்ஸே தேவையில்லைன்னு சொல்றதும் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கம்மா, the solutions is given. A point which represents either starting or determinations of activity is known as. Either starting or determination of activity is known as. Event is right answer. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஈவெண்ட். ஈவெண்ட் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லோடிங் இஷ்யூஸ் இருங்க. பாசிட்டிவ் ஸ்லாக். பாசிட்டிவ் ஸ்லாக் பெட்டில் பாசிட்டிவ் ஸ்லாக் இருந்தால் என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் ஸ்லாக் இருந்ததுன்னா ஷெட்யூலை விட நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஷெட்யூலை விட முன்னோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். In a network diagram, activity having dotted area or dotted arrow. Dotted arrow இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்னமா? டம்மி. டம்மி ஒர்க். டம்மி ஒர்க். டம்மி ஒர்க் இஸ் ரைட் ஆன்சர். அதில் வந்து ரிசோர்ஸ்லாம் எதுவும் தேவைப்படாதுன்றது ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் இருங்க, பிளர் ஆகுது. ஏர்லியஸ்ட் மெத்தட் யூஸ் ஃபார் பிளானிங் த ப்ராஜெக்ட் வாஸ். பழங்காலத்தில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார் சார்ட். பார் சார்ட் ஆர் கன் சார்ட். ஓகேவா? பார் சார்ட் ஆர் கன் சார்ட். பார் சார்ட் ஆர் கன் சார்ட் 1900ல நம்ம யூஸ் பண்ண ஒரு மெத்தட் தான் இந்த பார் சார்ட் ஆர் கன் சார்ட். இது வந்து பிக்டோரியல் சார்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A cable carries a system of load. The bending moment will be. Bending moment will be. கேபிள்ல பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஆல்வேஸ் 0 அட் ஆல் த செக்ஷன்ஸ். ஓகேவா? சஸ்பென்ஷன்ஸ் கேபிள்ல பெண்டிங் மொமெண்ட் வந்து என்ன? அந்த கேபிள் எங்க பார்த்தாலும் ஃபார் கேபிள், இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபார் கேபிள் நோ பெண்டிங் மொமெண்ட் அண்ட் நோ சியர் ஃபோர்ஸ் ஆர் கன்சிடர் அட் எனி செக்ஷன். எந்த செக்ஷன்லையுமே பெண்டிங் மொமெண்ட்டையோ சியர் ஃபோர்ஸையோ நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது.
statically indeterminate pin jointed space frame. Statically indeterminate pin jointed space frame. Relationship என்ன? Relationship என்னமா? Space frame ஒருவேளை வந்து plane frame கொடுத்தா 2J வரது எல்லாத்தையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க. 2J வந்தாலே அது plane frame. அப்ப space frameனா இதுதான். இதுலயுமே மெம்பர் வந்து கிரேட்டரா இருக்கணும். ஓகேவா? மெம்பர் இஸ் கிரேட்டர் than 3J minus R 6. So option C is right answer. இதுவே வந்து plane frameனா 2J ன்னு போட்டுடலாம். ஸ்பேஸ்னா 3J. அதே மாதிரி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு 6, பிளேனுக்கு 3. ஸோ இதை வச்சு இந்த ஹிண்ட் வச்சு உங்களால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? டேட்டாஸ் ஆர் கிவன், நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு 100 முடிச்சுட்டு நான் பிரேக் விடணும் இல்லையா, அதுக்காக. ஆர்டர் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3x3யா 2x2வா? இது எப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ரிடண்டன்ட் ஃபோர்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரிடண்டன்ட் ஃபோர்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ரிடண்டன்ட் ஃபோர்ஸ். ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்ல ஈக்குவல் டு ரிடண்டன்ட் ஃபோர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 inch செமி சர்க்குலர் ஆர்ச்க்கான ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து W கொடுத்துட்டாங்க. ஹரிசாண்டல் ட்ரஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருக்கோம் ஹரிசாண்டல் ட்ரஸ்ட். சொல்லுங்க. ஹரிசாண்டல் ட்ரஸ்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 3 inch செமி சர்க்குலர் ஆர்ச். 3 inch செமி சர்க்குலர் ஆர்ச் ஹரிசாண்டல் ட்ரஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. WR/2. WR/2 is right answer. ஸோ அடுத்து பாருங்களேன். Here. For a symmetrical 2 inch parabolic arch, if one of the support yield outwards, then horizontal thrust. 2 inch parabolic archல ஒரு சப்போர்ட் வந்து ஈல்ட வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னா அப்ப ஹரிசாண்டல் ட்ரஸ்ட் என்னவா இருக்கும்? ஹரிசாண்டல் ட்ரஸ்ட் என்னவா இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஹரிசாண்டல் ட்ரஸ்ட், ஹரிசாண்டல் ரியாக்ஷனை தான் ஹரிசாண்டல் ட்ரஸ்ட்னு சொல்றேன். ஒரு சப்போர்ட் ஈல்டு அச்சீவ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அங்க டிஃப்ளெக்ஷன் சக்கர் ஆகுதுன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியலன்னா இந்த டயக்ராம் பாருங்க. எஸ், ஹியர் ஒரு சப்போர்ட் ஈல்டு அச்சீவ் ஆகுதுன்னா அது வந்து வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா குறையும்னு அர்த்தம். அப்ப ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ். ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ். டிக்ரீசஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஹியர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஐ கொடுத்து எல் வந்து கொடுத்துருக்காங்க. லோடு வந்து சென்ட்ரல் லோடு வந்து ஆக்ட் ஆகுது, டபிள்யூன்ற லோடு. த லென்த் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் ஜோன். எலாஸ்டிக் ஜோன் என்ன, பிளாஸ்டிக் ஜோன் என்ன? லென்த் ஆஃப் எலாஸ்டிக் ஜோன், லென்த் ஆஃப் பிளாஸ்டிக் ஜோன். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தது இல்லை. ஸோ ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் பிளாஸ்டிக் ஜோன் விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் 1 - 1 divided by SF. SF is nothing but சேஃப் ஃபேக்டர். என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த செக்ஷனுக்கான சேஃப் ஃபேக்டர். லென்த் ஆஃப் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் ஜோன் ஃபார் ஏ ஸ்ட்ராங் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் ஜோன் ஃபார் ஏ வீக் ஆக்சிஸ். ஸோ சேஃப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.15, சாரி 1.12, 1.155. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் ஆக்சிஸ்க்கு 1.12, வீக் ஆக்சிஸ்க்கு 1.55. ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிளாஸ்டிக் ஜோனுக்கான லென்த் வந்து கண்டுபிடிங்க. L/9, L/6. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் எது இருக்கிறதுலையே அதிகமான வேல்யூ கொடுக்குதோ அதுதான் எலாஸ்டோ பிளாஸ்டிக் லென்த்து அப்படின்றத நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங் ஆக்சிஸ், வீக் ஆக்சிஸ் ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிங்க. ஸோ எது இருக்கிறதுலையே அதிகமான வேல்யூ கொடுக்குதோ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. L/3 இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் புதுசாக படித்த ஃபார்முலா L1 - 1 divided by
சேஃப் ஃபேக்டர். இதான் வந்து புதுசா படிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின் போலாம். assertion and reason. Assertion and reason. The slope deflection method is a stiffness method in which the joint displacement are found to be applying the equilibrium conditions of the joint. The displacement of the joint of a member is independent of the displacement of a member at the far end of the joint. Assertion and reason. கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கு. திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. So right answer பாத்தீங்கன்னா both assertion and reasons are true. ஓகேவா? Both assertion and reasons are true and correct explanations also. ஓகேவா? Sir, not correct explanations. So அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க. You just read it. What is the ratio of shape factor? Shape factorக்கான அந்த ரேஷியோ வந்து கேக்குறாங்க. ரெக்டாங்குலர், கிராஸ் செக்ஷன், சர்க்குலர், ட்ரையாங்குலர் எல்லாத்துக்குமே வந்து சேம் ஏரியா இருக்கு. ரெக்டாங்குலருக்கான ஏரியா, ரெக்டாங்குலருக்கான சேஃப் ஃபேக்டர் 1.5, சர்க்குலர் 1.7, ட்ரையாங்குலர் 2.34. ஐ நீட் ஏரியாக்கான ரேஷியோ. மூணுத்துக்கான ரேஷியோ வேணுமா? குயிக்கா சொல்லுங்க. மூணுத்துக்கான ரேஷியோ என்ன ரேஷியோல இருக்கும்? ரேஷியோ தெரியுதா? என்ன ரேஷியோ இருக்கணும்? ஸோ உங்களுக்கு தெரியுமா? A:B:C ரேஷியோ கொண்டுட்டு வரணும். ரெக்டாங்குலர், சர்க்குலர் அண்ட் ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு சேம் ஏரியா வந்து கொடுத்தாச்சு. ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலருக்கு 1.5, சர்க்குலருக்கு 1.7, ட்ரையாங்குலருக்கு 2.34. இதெல்லாம் சேஃப் ஃபேக்டர். இந்த சேஃப் ஃபேக்டரை வச்சு ரெக்டாங்குலர், சர்க்குலர், ட்ரையாங்குலருக்கான ரேஷியோவை நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். ரேஷியோ கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஓகே 1.5 டிவைடட் பை 1.5 ஏன்னா 1:1 வரணும். இங்க 1.7 டிவைடட் பை 1.5, இங்க 2.34 டிவைடட் பை 1.5. ஸோ சர்க்குலர் டிவைடட் பை ரெக்டாங்கிள், ட்ரையாங்குலர் டிவைடட் பை ரெக்டாங்கிள். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெக்டாங்குலரால நீங்க டிவைட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ 1:1.13:1.16 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இந்த சேஃப் ஃபேக்டர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரேஷியோவும் பார்த்து வச்சுக்கோங்க. In a plastic design of steel structure, the shape of the cross sections that has maximum shape factor. Plastic design of steel structure la shape of the cross sections has the maximum shape factor is. Maximum shape factor யாருக்கு இருக்கு? இதான் क्वेश्चन. Maximum shape factor யாருக்கு இருக்கு? இதான் क्वेश्चन. டேபிள் நான் படிக்க சொன்னேன். Maximum shape factor யாருக்கு இருக்கு? இதான் क्वेश्चन. மேக்ஸிமம் சேஃப் ஃபேக்டர் டைமண்டுக்கு இருக்கு, அவ்வளவுதான். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வந்து டைமண்டுக்கு தான் இருக்கத்திலே அதிகம். ஓகேவா? டைமண்டுக்கு தான் இருக்கத்திலே அதிகம் 2. ஐ செக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 1.12 to 1.3, ரெக்டாங்குலருக்கு பாத்தீங்கன்னா 1.5, சர்க்குலருக்கு பாத்தீங்கன்னா 1.6. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்ப்போம். டைமண்ட் இஸ் மோர். A frame has an indeterminacy of 2 and the number of possible plastic hinges is 3. The collapse will be. Collapse வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Collapse will be complete. Indeterminacy 2, plastic hinges வந்து 3 இருக்கு. Indeterminacy 2, plastic hinges வந்து 3 இருக்கு. அப்ப என்ன ஆகுது? Collapse நடக்கும். Collapse நடக்கும். Collapseக்கு ஃபார்முலாவே இதுதான். இன்டிடெர்மினன்சியை விட ஒரு நம்பர் அதிகமா பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் இருந்தாலே போதும். நான் சொல்லியிருக்கேன். இன்டிடெர்மினன்சி இஸ் 2, அதாவது 2 சப்போர்ட்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு. இதை விட 1 அதிகமா அப்பனா 3 பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் வேணும். ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் ஒரு ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி நல்லிஃபை பண்ணும்.
அப்போ 3 பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ், 2 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. 2 ரியாக்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி நல்லிஃபை பண்ணிட்டு அடிஷ்னலா ஒரு பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் இருக்கு. அது ஃபெயிலியரை இன்டியூஸ் பண்ணுது. A complete failure will occur. Unstable structure. Good. இந்த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஃபார்முலா? This is R plus 1. இது ரொம்ப முக்கியம். What is the ordinate of influence line diagram at B for the reactions RD in the given figure? Influence line diagram கான ordinates வந்து கேக்குறாங்க. At D க்கு கேக்குறாங்க. At B க்கு கேக்குறாங்க. given figure பார்த்தலாமா? இதான் figure. hinge இருக்கு. internal hinge is there. value come on, value ஒண்ணுமே இல்லைம்மா. இதை நீங்க பார்த்தாலே உங்களால வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். நான் காட்டுறேன், புரியுதான்னு பாருங்க. ஸோ ஆர்டினன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து இருக்கு. இங்க சப்போர்ட் இருக்கு. நான் சப்போர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? டி சப்போர்ட்ல ரியாக்ஷன்ஸ் அப்வர்ட்ல இருக்கு. அப்போர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் வரையுமே அப்படியே வரும். ஓகேவா? அந்த ஆர்டினேட் வேல்யூ இங்க ஹிஞ்ச் இருக்கிறதுனால இது டவுன்வர்டா கீழே இறங்கும். ஸோ தட் இந்த வேல்யூ அப்படியே கீழே இறங்குது. மறுபடியும் இங்க சப்போர்ட் இருக்கிறதுனால இது மேல வந்து ஏறும். ஓகேவா? ஆர்டினேட்ன்றது என்னன்னா இந்த ஹைட்டு தான் வந்து கேட்குறாங்க. டீல 1 யூனிட் இருக்கு. இப்போ 4 மீட்டருக்கு 1 யூனிட்னா டீல 2 மீட்டருக்கு எத்தனை யூனிட் வந்து ரைஸ் இருக்கு, இல்ல எத்தனை யூனிட் வந்து டிப்ரெஷன் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தடை யூஸ் பண்ணா போதும். அப்ப ஹரிசாண்டல் 4 மீட்டர், வெர்டிக்கல் 1 மீட்டர்னா ஹரிசாண்டல் 2 மீட்டருக்கு வெர்டிக்கல் என்ன? இதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் பேசிக் தான். ஹரிசாண்டல் 4க்கு வெர்டிக்கல் 1னா ஹரிசாண்டல் 2க்கு வெர்டிக்கல் என்ன? இதான் வந்து என்ன நீங்க சால்வ் பண்ண வேண்டிய அந்த மெத்தட். அப்ப ஆர்டினேட் பாத்தீங்கன்னா அந்த பில பாத்தீங்கன்னா 0.5 தான் இருக்கும். ஓகேவா? ஆர்டினேட் இஸ் 0.5 only. ப்ராப்ட் கேன்டிலீவர் சப்போர்ட்டிங் ப்ராப் இஸ் ரிமூவ்டு. ஓகேவா? ப்ராப்ட வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் a unit deflections is induced at that point. யூனிட் டிஃப்ளெக்ஷன் வந்து இன்டியூஸ் ஆயிருக்கு. deflected shape of the beam represent the influence line for சொல்லுங்க. ப்ராப்ட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். யூனிட் டிஃப்ளெக்ஷன்ஸ் அங்க வந்து கண்டிப்பா வந்து வருது. அப்ப ஒரு யூனிட் வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த சப்போர்ட் இருந்த இடத்துல வருது. ப்ராப்ட் சப்போர்ட் இருந்த இடத்துல வருது. ஓகேவா? deflected shape of the beam represent influence line for so the right answer is reactions at prop. influence line வந்து எங்க இருக்கு? reactions at propல வந்து இருக்கு. ஒண்ணு இல்லமா, இங்க இருக்கக்கூடிய prop சப்போர்ட்டை நான் வந்து ரிமூவ் பண்றதுனால இப்படி டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகி நிக்குது. இப்படி கர்வ் ஆகி இருக்கு. இந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட். ஓகேவா? ILD for reactions influence line கான reactionsன்றது இந்த இடம். ஓகேவா? reactions at prop is right answer. அடுத்தது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து கொடுத்துட்டாங்க. 8 மீட்டர் பாஸ் ஓவர் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 20 மீட்டர் ஸ்பேன். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து லெஃப்ட் குவார்டர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. லெஃப்ட் குவார்டர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. The distance between CG of the load to center of the span will be uniformly distributed load வந்து 8 மீட்டர் அது வந்து பாஸ் ஆகுது சிம்பிளி சப்போர்ட்டட்ல. ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்டட்ல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து லெஃப்ட் குவார்டர் போர்ஷன்ல அக்கர் ஆகுது. ஸ்பேனுக்கான லென்த் பாத்தீங்கன்னா 8 மீட்டர். 8ல லெஃப்ட் குவார்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 மீட்டர்ல அக்கர் ஆகுது. அதான் வந்து அர்த்தம்.
2 மீட்டர்ல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இஸ் அக்கர். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கக்கூடிய கேட் கொஸ்டின்ஸ் தான். பட் இந்த அளவு டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. சொல்யூஷன் வந்து கிவன் பண்ணியிருக்கேன் டயக்ராமோட, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. பிகாஸ் இன்னைக்கு நம்ம 1000 கொஸ்டின் நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் பெரிய பெரிய சம் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகேவா. இந்த அளவு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்த கொஸ்டின், when a uniformly distributed load longer than the span of the simply supported beam moves from left to right, the maximum bending moment at the midspan exists of the if the load is occupied. maximum bending moment midspanல எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. The maximum bending moment at midspan exists if the load is occupied. Right answer is whole span. ஓகேவா, whole span. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பாருங்க. இதுலேயுமே பெரிய சம்மெல்லாம் இருக்கும், பட் இந்த சம் எதுவும் தேவையில்லை. இது ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸு. இந்த கேஸை வந்து அப்படியே வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதும். என்னன்னு பாருங்க, when a load crosses through the track truss in the directions of left to right. அப்போ லோடு வந்து என்னன்னா இந்த ட்ரஸ்ல லெஃப்ட் டு ரைட் வந்து போகுது. நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் in the any diagonal member in the left half of the span. இந்த ஸ்பேன்ல இந்த ட்ரஸ்ல லெஃப்ட் சைடில் எந்த டயகனல் மெம்பர் எடுத்தாலும் அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஒருவேளை யூடிஎல் கிராஸ் ஆகி போக பொழுது. இதான் வந்து கொஸ்டின் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் டு டென்ஷன் ஓகேவா, கம்ப்ரஷன் ஃபோர்ஸ்லேருந்து டென்சில் ஃபோர்ஸுக்கு சேஞ்ச் ஆகுது. இதான் வந்து ஆன்சர், கம்ப்ரஷன் டு டென்ஷன். அது உங்களுக்கு எஸ்எஃப்டி டயக்ராம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து மாறும், இல்லை நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி மாறும். கம்ப்ரசிவ் டு டென்ஷன். அடுத்த கொஸ்டின், ஃபார் ஏ கண்டினியூஸ் பீம் நம்பர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமை பேஸ் பண்ணி எப்படிலாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களோ அது அத்தனை இங்கே கொடுத்தாச்சு ஓகேங்களா. For the continuous beam, the number of influence line for the shear force would be infinite ma. Continuous beam க்கு number of influence line shear force காக நம்ம வரையக்கூடிய influence line பார்த்தீங்கன்னா infinite. influence line diagramனா என்ன, ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு பீம், அது கண்டினியூஸ் சிம்பிளி சப்போர்ட், ஏதோ ஒரு பீம், அந்த பீம்ல மூவிங் லோடு போகும்பொழுது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் நான் எடுக்கிறேன். பர்டிகுலர் செக்ஷனில் நான் வந்து சியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் பார்க்குறேன். பிரச்சனை, இந்த செக்ஷனில் சியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு லோடு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது என்ன சியர் ஃபோர்ஸ், இப்போ மூவ் ஆகும்போது என்ன சியர் ஃபோர்ஸ், இங்கே நிற்கும் போது என்ன சியர் ஃபோர்ஸ், என்னை விட்டு கிராஸ் பண்ணி போகும்போது என்ன சியர் ஃபோர்ஸ். இது போல ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே நான் வந்து என்ன பண்றேன், சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் பார்க்குறேன். இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். அப்படி நான் சியருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கண்டினியூஸ் பீமுக்கு வரைஞ்சானா எனக்கு இன்ஃபினைட்டான இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கிடைக்கும். இதான் வந்து என்ன இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்க, சிங்கிங் ஆஃப் இன்டர்மீடியட் சப்போர்ட் ஆஃப் த கண்டினியூஸ் பீம். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த நெகட்டிவ் மொமெண்ட், இன்க்ரீஸ் த நெகட்டிவ் மொமெண்ட், ரெடியூஸ் த பாசிட்டிவ் மொமெண்ட், இன்க்ரீஸ் த பாசிட்டிவ் மொமெண்ட். எதுமா கரெக்ட் ஆன்சர்? சிங்கிங் ஆஃப் இன்டர்மீடியட் சப்போர்ட் ஆஃப் த கண்டினியூஸ் பீம். கண்டினியூஸாக இருக்கக்கூடிய பீமில் இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து சிங்க் ஆகுது. நடுவில் இருக்கக்கூடிய சப்போர்ட் தான் வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட். இந்த இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து சிங்க் ஆகுது, இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. சிங்க் ஆகுதுன்னா என்ன, டிஃப்ளெக்ட் ஆகிறத தான் சொல்கிறான் ஓகேவா. இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து சிங்க் ஆகுது. இதை மாதிரி சிங்க் ஆச்சுன்னா என்ன நடக்கும், ரெண்டு ரிசல்ட் தான் நடக்கும் ஓகேவா. பாருங்க, ஆப்ஷன் 1 and 4. 1 and 4 ரெடியூஸ் த நெகட்டிவ் மொமெண்ட் அட் சப்போர்ட். சப்போர்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் மொமெண்ட் ரெடியூஸ் ஆகிடும் ஒன்று. ரெண்டாவது, இன்க்ரீஸ் த பாசிட்டிவ் மொமெண்ட் அட் த சென்டர். இதுக்கான டீட்டெயில்டு டெஃபினேஷன் எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதை மாதிரி சிங்க் ஆகிறதுனால சப்போர்ட்ல நெகட்டிவ் மொமெண்ட் ரெடியூஸ் ஆகுது. பிகாஸ் இங்கே சிங்க் ஆகிறதுனால சப்போர்ட்ல நெகட்டிவ் மொமெண்ட் ரெடியூஸ் ஆகுது ஓகேவா. டியூ டு சிங்க் இஸ் ஆடட், சிங்க் ஆட் ஆகிறதுனால. அதே போல இன்டர்மீடியட்ல சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மொமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சென்டர்ல பாசிட்டிவ் மொமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது.
Statement 1 and 4 are right. The displacement method is also referred to as which of the following? Displacement method நம்ம வந்து எப்படி சொல்றோம்? The displacement method is also referred which of the following? Force method, displacement method இருக்குல்லப்பா, அதுதான்ப்பா. Displacement method என்னென்ன? Flexibility matrix stiffness matrix மீதி ரெண்டு வராது. Stiffness matrix, ஓகேவா? Displacement method of analysis ல stiffness matrix, Canis method, moment distribution method, slope deflection method, Castigliano theorem, இது எல்லாமே வந்து displacement methodல தான் உங்களுக்கு வரும். இது எல்லாமே displacement methodல தான் வரும். The moment distribution method is best. எப்ப இந்த moment distribution method ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்னா, it is a rigid frame. Rigid frame. Moment distributed method is very very best. Rigid frame. நேத்து இதே மாதிரி ஒரு क्वेश्चन பார்த்தோம். அது moment distribution method இல்ல, moment area method. நேத்து பார்த்தது moment area method. இன்னைக்கு பார்க்கிறது moment distribution method. அப்ப slope deflection method, moment distribution method, matrix method. சார் என்ன சார் சொல்றீங்க? ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் இருக்கு. அதே போல இன்டிடெர்மினன்சி கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் இருக்கு. அப்ப இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் ஒவ்வொன்றும் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் கண்டினியூஸ் பீம்ல நிறைய சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தடுக்கு போகலாம். கண்டினியூஸ் பீம்ல அல்லது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல குவார்டர் ஸ்பேன்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லோடு வந்ததுன்னா நம்ம வந்து இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட் போகலாம். அப்ப ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு இடத்துல வந்து அட்வான்டேஜோட வந்து இருக்கும் இல்லையா, அந்த அட்வான்டேஜஸ் பேஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ன்றது எதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃப்ரேமு அனலைஸ் பண்ண ரொம்ப முக்கியம். நான் இந்த கிளாஸ்லாம் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் எடுக்க நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு மெத்தடும் எந்த ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியம்னு. ஓகேவா? ஸோ யூ கேன் ரீட் இட். சிஸ்டமேட்டிக் பீம் லென்த் வந்து L, flexural rigidity EI, moment required to rotate, far end வந்து fixed, far end வந்து fixed. இதெல்லாம் क्वेश्चन நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். 4EI by L, far end is fixed, 4EI by L, 4EI by L. சாயில்கான வால்யூம் வந்து கொடுத்துட்டு மாஸ் கொடுத்துட்டு ஓவன் ட்ரையிங் ஃபார் 24 hours கொடுத்துட்டாங்க. மாஸ் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகிறதுனால ட்ரை டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. கமான், மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. வாட் இஸ் த ட்ரை டென்சிட்டி? பல்க் டென்சிட்டி கண்டுபிடிச்சாலே ட்ரை டென்சிட்டி யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட். இல்லைனா ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிங்க டைரக்டா. மேலே மாஸ் போடுங்கம்மா. மாஸ் வந்து 200 கிராம்லேருந்து 100 கிராமா மாறுது. அப்போ 100 கிராம் வால்யூம் வந்து போடுங்க. மாஸ் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம்கான ஆன்சர் என்ன? மாஸ் பை வால்யூம்கான ஆன்சர் என்ன? 9.81 kilonewton per meter cube. So it is right answer. 9.81 kilonewton per meter cube. Right answer. A soil deposit having the water content வந்து 15%, specific gravity 2.5%, void ratio 0.5%, degree of saturation என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தவொடனே SC which is equal to GWன்னு சொல்லக்கூடிய சேவாக் ஃபார்முலா ஞாபகம் வரணும். SC which is equal to GW சேவாக் ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஸோ S சப்ஸ்டியூட் பண்ணுங்க, G சப்ஸ்டியூட் பண்ணுங்க, E சப்ஸ்டியூட் பண்ணுங்க. S வந்து சாரி S தான் கேட்குறாங்க இல்லையா, கால்குலேட் S. எஸ்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண சிம்பிளி 75% ஆன்சர். ஓகேவா? 75% ஆன்சர். Gravelly soil more than half of the grain larger than ISC 480 are represented by. இது வந்து 480 4.75 mm, 4.75 mm. இதை விட 50% சாயில் இந்த இதை விட அதிகமா இருக்கு. மோர் தென் half of the grain larger than, இந்த சைஸை விட அதிகம்னா இதுல ரீட்டைன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அது வந்து என்ன?
அதை எப்படி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்றோம்? கிராவல் சாயில், அவ்வளவுதான். கிராவல் சாயில். ஓகேவா? 50% மோர் தென் தட் இஸ் கிராவல். கிராவலோட சில்ட் இருக்கலாம், கிராவலோட கிளே இருக்கலாம். ஓகேவா? கிராவலோட சில்ட்டும் இருக்கலாம், கிராவலோட கிளே இருக்கலாம். கிளேன்ற ஆப்ஷன் இல்ல, கிராவலோட சில்ட் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஜிஎம்னா சில்ட்டுமா? எஸ் இல்ல. கிளேனா சி, சில்ட்னா எம். வால்யூம் கொடுத்து மாஸ் கொடுத்து ஓவன் ட்ரையிங் 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருந்தது, இதான் கொஸ்டின். வெயிட் ஆஃப் வாட்டர் பை வெயிட் ஆஃப் சாலிட், இதான் வந்து வாட்டர் கண்டென்ட். இருக்கிறதுல வெயிட் வச்சு சொல்லக்கூடிய ஒரே ஃபார்முலா இதான், வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட். வாட்டருக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிராம், சாயிலுக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிராம். ஸோ 50 பை 150 பார்த்தீங்கன்னா 33%. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது இந்த கொஸ்டின். வாட்டர் ஃபார்ம்டு டிரான்ஸ்போர்ட்டேட்டட் சாயில் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேட்டட், வாட்டர் ஃபார்ம் டிரான்ஸ்போர்ட்டேட்டட் சாயில். சாயில் வந்து வாட்டரால டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அலுவியல். இந்த கொஸ்டின்ல பல முறை வந்து பார்த்தது, அப்படியே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அகைன் திஸ் கொஸ்டின், இன்ஃபினைட் ஸ்லோப் கிளே டெபாசிட் வந்து கொடுத்துருக்காங்க, கொகசிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, யூனிட் வெயிட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெபிலிட்டி நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் சைக்கிள் டெஸ்ட்ல நம்ம வந்து பார்த்த ஒரு டெஸ்ட் தான். ஸோ ஸ்டெபிலிட்டி நம்பருக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொகசிவ் வேல்யூ டிவைடட் பை காமா இன்டூ ஹெச். கொகசிவ் வேல்யூ டிவைடட் பை காமா இன்டூ ஹெச். கொகசிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 1, காமாக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 20, ஹெச்சுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 5, சிம்பிளிஃபை பண்ணா 0.01. 0.01 தான் ஸ்டெபிலிட்டி நம்பர். ஓகேவா? 0.01 தான் ஸ்டெபிலிட்டி நம்பர். அடுத்த கொஸ்டின், the stress taken up by pore water in the soil mass is called. Stress is developed by pore water pressure in the soil mass is called. Come on, try to answer this. The answer என்ன? Pore water pressure in the soil mass. Neutral stress ma. Neutral stress is right answer. Yes, neutral stress is right answer. So அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். So the change in vertical stress of the soil mass by Bosanquist theory equations, Poisson ratio வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப stress variations எப்படி இருக்கும், இதான் வந்து கொஸ்டின். Poisson ratio stress variations ஈஸியா வந்து சொல்லலாமா? சொல்லலாம், சொல்லுங்க. Poisson ratio changes கொடுத்துட்டாங்க. Poisson ratio changes வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா? ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா? Poisson ratio கொடுத்துட்டாங்க. நோ சேஞ்ச். பிகாஸ் ஏன்னா அந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா Poisson ratioவே இல்ல. போசன்கிஸ் ஈக்குவேஷனுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் Q டிவைடட் பை Z ஸ்கொயர். IB கான வேல்யூ பாத்தீங்கன்னா 3/2π 1 டிவைடட் பை 1 plus R by Z the whole square. 1 divided by 1 plus R by Z the whole square power 5/2 இப்படி இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து மியூன்ற Poisson ratio இல்லவே இல்ல, அதனால இது கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. சோ அடுத்து பாருங்க, வெஸ்டர்கார்ட் அனாலிசிஸ் for stress distribution beneath the load.
ஏமா இப்போ ஆன்சர் பாருங்க குயிக்கா. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம 15 minutes பிரேக் விடலாம். ஓகேவா? ஸோ வெஸ்டர்கார்ட் அனாலிசிஸ்ன்றது ஸ்ட்ராட்டிஃபைட் சாயில். நேற்று வந்து அசஸ் ரீசன்ல நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? வெஸ்டர்கார்ட் அனாலிசிஸ்ன்றது ஸ்ட்ராட்டிஃபைட் சாயில். நேற்று போசன்கியூஸ் ஈக்குவேஷனுக்கு ஸ்ட்ராட்டிஃபைட் சாயில் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம வந்து பார்த்தாச்சு. அசம்ப்ஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்கன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். அசம்ப்ஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. If the sand having an angle of internal friction 30, the ratio of passive and active lateral earth pressure. Active earth pressure கான வேல்யூ 1 minus sin theta divided by 1 plus sin theta. ஓகேவா? passive earth pressure கான வேல்யூ இதோட இன்வெர்ஸ் 1 plus sin theta divided by 1 minus sin theta. ஸோ இவ்வளவு தான். அப்ப இது வந்து KA, இது வந்து KP. ஓகேவா? அப்ப ஐ நீட் திஸ் வேல்யூ. KP-க்கும் KA-க்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ 30 டிகிரி. இதுக்கு வந்து 0.33 வரும். இது வந்து என்ன 1 divided by 0.33 வரும். ஆமா ரைட்? ரேஷியோவா மல்டிப்ளை பண்ண சொல்றாங்களா? ரேஷியோ தான் கேட்கறாங்க. பாசிவ் அண்ட் ஆக்டிவ்க்கான ரேஷியோ. பாசிவ் அண்ட் ஆக்டிவ்க்கான ரேஷியோ. இல்லைன்னா இதுக்கு வந்து என்ன 1/3 வரும். இதுக்கு 3 வரும். அப்ப 3 divided by 1/3. அந்த 1/3 மேல போச்சுன்னா 3 into 3 9. ஆஹா இல்ல 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 குமார், பாசிவ்ல இருந்து ஆக்டிவ் கேக்குறாங்க. பாசிவ் டு ஆக்டிவ். பாசிவ்க்கான வேல்யூ 3, ஆக்டிவ்க்கான வேல்யூ 1/3. அப்ப 3 இந்த 1/3 மேல போச்சுன்னா 3 cross 3 equal to 9. எப்ப தெரியுமா 1 வரும்? K active into K passive which is equal to 1. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1, டிவைட் பண்ணா 9 வரும். டிவைட் பண்ணா 9. புரியுதா இல்லையா? டிவைட் பண்ணா 9. அதுவும் KP to KA. KA to KP னா KA வந்து 1/3, KP வந்து 3. ஸோ இது வந்து போச்சு அப்படின்னா 1 divided by 9 மாறும். ஓகேவா? ஸோ புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Here K0 earth pressure at rest, KA active earth pressure, KP passive earth pressure, mu ன்றது Poisson ratio. What is the value of 1 minus mu divided by mu? 1 minus mu divided by mu 1 divided by K0 பா. அவ்வளவுதான்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா. இந்த 3 ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா போதும். எந்த 3 ஃபார்முலா சார்? 1 minus sin phi divided by 1 plus sin phi நாலும் அதோடைய இன்வெர்ஸ் 1 plus sin phi divided by 1 minus sin phi இந்த ஃபார்முலாவும், அதுக்கப்புறம் K0 1 minus sin phi மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா mu divided by 1 minus mu வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலாவையும் நீங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. இந்த 3 ஃபார்முலாவும் மக்கப் பண்ணி தான் ஆகணும். K0க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா mu divided by 1 minus mu. ஆனா அங்க கேட்டது பாத்தீங்கன்னா 1 minus mu divided by mu னா என்ன? 1 divided by K0ன்னு அர்த்தம். இன்வெர்ஸா கேட்டுட்டாங்க. மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஹசன்லெஸ் சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஃபை சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது? சி சாயில் கெமிக்கல் வெதரிங்னால ஃபார்ம் ஆகும். ஃபை சாயில் பிசிக்கல் வெதரிங்னால ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். பிசிக்கல் வெதரிங், பிசிக்கல் டிஸ்இன்டிகிரேஷன் இஸ் ரைட் ஆன்சர். இதை நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. hydraulic head that would produce the quicksand condition. The sand stratum of thickness is 1.8 meter, specific gravity 2.65, void ratio 0.65 is equal to. hydraulic head என்ன? ஒன்றும் இல்லை, critical hydraulic gradient which is equal to delta H by L. இதான் critical hydraulic gradient. I need head. அப்ப IC into L. அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரேட்டம் அந்த திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸ் தான் L. ஏன்னா அது வழியா தான் பெர்குலேட் ஆகுது.
1.8. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐசியை கண்டுபிடிக்கணும். ஐசியை கண்டுபிடிச்சு அதோட 1.8 நான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க கேட்கறது ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கேட்கல, ஹைட்ராலிக் ஹெட் தான் கேட்கறாங்க. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கேட்கலையா, ஹைட்ராலிக் ஹெட் தான் கேட்கறாங்களாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் 1ன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. GS minus 1 divided by 1 plus C which is equal to 1. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 தான் வரும். ஆனா எனக்கு இது தேவையில்லை, இந்த 1ன்ற வேல்யூ தேவையில்லை. I need delta H divided by L. delta H தான் எனக்கு வேணும். L இங்க கொண்டுட்டு போங்க. இங்க L க்கு பதிலா ஏன் சார் thickness? because thickness வழியா தானே பெர்குலேட் ஆகுது. so length of the seepage was thickness. போட்டிங்க அப்படின்னா 1.8 மீட்டர்னு கிடைக்கும். யாரெல்லாம் வந்து 1 மீட்டர் போட்டிங்களோ தப்பு, கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन வேகமா பார்க்கலாம். பிக் क्वेश्चन பட் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எர்த்தன் டேம் பார்த்தீங்கன்னா 52 மீட்டர் ஹைட்டா இருக்கு. ஃப்ரீ போர்டு வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ நெட் வந்து வரைகிறாங்க. பொட்டன்ஷியல் ட்ராப் 25. நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் பார்த்தீங்கன்னா 4. பர்மியபிலிட்டி 3 × 10⁻⁵. அப்போ உங்களுக்கான டிஸ்சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா Q which is equal to KH NF/ND. ஓகேவா? K பர்மியபிலிட்டி இஸ் given, H இஸ் given. H எங்க சார் given இருக்கு அப்படின்னா 52 மீட்டர் ஹைட்டில் 2 மீட்டர் ஃப்ரீ போர்டு போச்சுன்னா ரிமைனிங் ஹைட் எதுவோ அதுதான். அப்போ ஃப்ரீ போர்டில் தண்ணி இருக்காது இல்லையா? அப்போ 50 மீட்டர். என்எஃப்பும் கொடுத்தாச்சு, டியும் வந்து கொடுத்தாச்சு. என்எஃப் வந்து 4 சேனலு. ஓகேவா? 4. என்டி வந்து என்ன 25 சேனலு. இப்போ எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கான கியூக்கான வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? கியூக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 × 10⁻⁻6 10⁻3 சென்டிமீட்டர் பர் மீட்டர்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Generally a material is classified a uniform if it is uniformly coefficient. Cu கான வேல்யூ என்ன? Cu கான வேல்யூ என்ன? Cu கான வேல்யூ என்ன? CuCc பார்த்தலையா? யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில்னா ஒரே பார்ட்டிகல் சைஸ் மட்டும் தான் அங்க வந்து அவைலபிளா இருக்கும். அதுதான். அப்ப Cu கான வேல்யூ ஈக்குவல் டு 1 வந்து இருக்கலாம், அல்லது Cu கான வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். ஓகேவா? இல்ல, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கிரேட்டர் தென் 4 கிரேட்டர் தென் 6லாம் வந்து வெல் கிரேடட். 1க்கு மேல அப்படிதான் இருக்கு. 4 எல்லாம் தாண்டல அப்படின்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா Cu கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. பெர்மியபிலிட்டி சாண்ட் வந்து கிளேவை விட அதிகம். எஸ், உண்மைதான். சாண்டுக்கு இன்னதான் வாய்ட் ரேஷியோ கம்மியாக இருந்தாலும் பெர்மியபிலிட்டி அதிகம் தான். அதுக்கான ரீசன் நம்ம வந்து பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ட் ரேஷியோ ஆஃப் சாண்ட் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் கிளே. நான் இப்போ தான் சொன்னேன், என்னதான் சாண்டுக்கு வாய்ட் ரேஷியோ கம்மியாக இருந்தாலும் பெர்மியபிலிட்டி அதிகம்னு சொல்லிட்டேன். சாண்டுக்கு வாய்ட் ரேஷியோ கம்மி, சாண்டுக்கு வாய்ட் ரேஷியோ கம்மி, கிளேக்கு தான் வாய்ட் ரேஷியோ அதிகம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. So first one is right, second is false. சாண்டுக்கான வாய்ட் ரேஷியோ கம்மி, கிளேக்கான வாய்ட் ரேஷியோ அதிகம். பட் கிளேக்கான வாய்ட் ரேஷியோ அதிகமாகவே இருந்தாலும் பெர்மியபிலிட்டி சாண்டுக்கு தான் அதிகம். பிகாஸ் இன்டர் கனெக்டிவிட்டி அதிகம் சாண்டுக்கு, இன்டர் கனெக்டிவிட்டி அதிகம். கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இது வந்து என்ன, அகைன் திஸ் இஸ் சிங்கிள் ட்ரைனேஜ் டபுள் ட்ரைனேஜ். சிங்கிள் ட்ரைனேஜுக்கு பதிலாக டபுள் ட்ரைனேஜ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 1/4 வந்து வேகமாக 100 வருஷம் நடக்கக்கூடிய கன்சால்டேஷன் 25 இயர்ஸில் முடியுதுன்னா 4 மடங்கு அதிகமான வேகத்தில் நடக்கும். 4 times இஸ் ஃபாஸ்டர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 4 times இஸ் ஃபாஸ்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். திஸ் இஸ் டைம் ஃபேக்டர் பேஸ் பண்ணி, சாரி, அடுத்த கொஸ்டின் இதான். லிக்விட் லிமிட்டுக்கான வேல்யூ, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்க்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. பிளாஸ்டிக் லிமிட் வந்து என்ன கேட்குறாங்க, லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் விச் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். இதான். ஸோ லிக்விட் லிமிட் வந்து 35, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து 18. பிளாஸ்டிக் லிமிட் வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஐ நீட் பிளாஸ்டிக் லிமிட். ஸோ 18லேருந்து 35 போச்சுன்னா என்னவோ அதுதான் ஆன்சர். ஸோ 17 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப எளிமையான ஆன்சர் தான்மா, எளிமையான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
A standard penetration test most commonly used in in-situ test especially for the cohesionless soil which cannot be easily sampled. ஓகேவா? அதே மாதிரி a test is extremely useful for determining relative density and angle of shear resistance of cohesionless soil. Both the statement are right. ஆனா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கேட்டா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆல்சோ. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க இது வந்து டைரக்டா ஃபார்முலா. the degree of சேச்சுரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கேட்குறாங்க. இது மாதிரி 4 ஃபார்முலாவில் எது வந்து கரெக்டு? இப்படியுமா கொடூரமா வந்து கேட்பாங்கன்னா எஸ், இப்படியும் கொடூரமா வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணணும்லாம் தேவையில்லை, பட் நான் வந்து சொல்யூஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெரிவேஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் காம்பேக்ஷன்ற சாப்டர்லையும் நம்ம வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த டென்சிட்டியை பேஸ் பண்ணி ட்ரை டென்சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இது வந்து 100 கொஸ்டினும் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ், புரியுதா? கொஞ்சம் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. ஸ்டில் நவ் நம்ம வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 400 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நான் பிரேக் விடுறேன். இப்போ 12:20க்கு வில் அகைன் ஸ்டார்ட். ஓகேவா? 12:20க்கு அகைன் வில் ஸ்டார்ட். 12:20க்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்றைக்கே நான் ஸ்விட்ச் பண்ணது தெரியுதா இல்லையா? எஸ், கண்டிப்பாக இன்றைக்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமைனிங் 600 கொஸ்டினும் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்துலாம். எல்லாரும் வந்து கேட்டிங்க இல்லையா, நேற்று மார்க் டெஸ்ட்டுக்கான பேப்பர் வந்து நான் வந்து குரூப்பில் வந்து நான் போட்டுட்டேன். அந்த மார்க் டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். நேற்றுக்கான மார்க் டெஸ்ட் அதுக்கான சொல்யூஷனும் சேர்த்து நம்ம வந்து ரிமைனிங் 600 கொஸ்டின் பார்க்கலாம். நான் அடித்து சொல்கிறேன், இந்த 1000 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போயிங்கன்னா 100 கொஸ்டின் வந்துடும். நீங்கள் மினி மார்க் டெஸ்ட்டு அப்புறம் வந்து சைக்கிள் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 150லேருந்து 200 கொஸ்டினை கூட வந்து ஆன்சர் பண்ணி இருக்கலாம். ஓகேவா? இதை வந்து யாராலையும் வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா எவிடன்ஸோட நான் வந்து காட்டும் போது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எனிவே இப்போதைக்கு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. 12:20 or 12:25ல வில் ஸ்டார்ட் அகைன். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூம்மா.
ஆடியோ வீடியோ கிளியரா? ஆடியோ கிளியரா இருக்கா? வீடியோ கிளியரா இருக்கா? கிளியர்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? பிடிஎஃப் வந்து இதுல அவைலபிளா இருக்கும் ராம்யா. ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ ஆப்ல வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆப்ல பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கு. பிடிஎஃப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ன்ற காலத்துல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபுல் மார்க் டெஸ்ட் 3 போகலாமா? எஸ் ஆர் நோ? போகலாமா வேண்டாமா? ஆடியோ வீடியோ கிளியரா? ஏவி கிளியரா? ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஏவி கிளியரான்னு மட்டும் பாருங்க. ஆடியோ வீடியோ கிளியரா? இப்பவும் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். கிளியர் சார், கிளியர். ஓகேம்மா. ஷால் வி ஸ்டார்ட்? ரம்யா நல்லதம்பி. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? மார்க் டெஸ்ட் 3. மார்க் டெஸ்ட் 3 வந்து பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், கிளியர் சார், கிளியர் சார். ஸ்டார்ட். எஸ்மா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ். மார்க் டெஸ்ட் 3 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ராக்ஸ் ஹேவிங் அலுமினா ஆர் கிளே மேஜர் கான்ஸ்டியூன்ஸ். மேஜரா வந்து அலுமினா அல்லது கிளே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன? ராக்கை வந்து பிசிக்கலி கெமிக்கலி வந்து நம்ம வந்து என்ன கிளாஸிஃபை வந்து பண்ணலாம். ஸோ அலுமினா வந்து அதிகமா இருக்கு, இல்லைன்னா கிளே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அர்ஜிலேசியஸ் அப்படின்னு ஆன்சர். ஓகேவா? அர்ஜிலேசியஸ்னு அர்த்தம். அர்ஜிலேசியஸ்ல அலுமினா வந்து அதிகமா இருக்கும். சிலிசியஸ்னா வந்து சிலிக்கா அதிகமா இருக்கும். கால்கேரியஸ்னா கால்சியம் அதிகமா இருக்கும். அப்ப எந்த கெமிக்கல் காம்பனன்ட் அதிகமா இருக்கோ அந்த கெமிக்கல் காம்பனன்ட்டுடைய பேர்லயே வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ராக்கை வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஓகேவா? அர்ஜிலேசியஸ், சிலிசியஸ் அண்ட் கால்கேரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கை கிளாஸிஃபை பண்றோம். புரியுதா இல்லையா? அர்ஜிலேசியஸ், சிலிசியஸ் அண்ட் கால்கேரியஸ் சொல்லிட்டு ராக்கை வந்து கிளாஸிஃபை பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் எது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் ஜூம் இன் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. பொசோலானா சிமெண்ட் நேத்தும் பார்த்தது, சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் நேத்தும் பார்த்தது, போர்ட்லண்ட் ஸ்லாக் அண்ட் ஹைட்ரோபோபிக் சிமெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு மேட்ச் ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்காங்க. போர்ட்லண்ட் பொசோலானா சிமெண்ட். ஸோ லாங்கர் கியூரிங் டைம் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கும். கியூரிங் டைம் வந்து அதிகம் போர்ட்லண்ட் பொசோலானா சிமெண்ட். ஸோ இதுக்கு வந்து 4. அப்புறம் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி போர்ட்லண்ட் சிமெண்ட்டை விட கொஞ்சம் 5% வந்து ட்ரைகால்சியம் அலுமினேட் C3A வந்து கம்மியாக இருக்கும். போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட்ன்றது 25 to 60% ஆஃப் த ஸ்லாக் வந்து இருக்கும். குட் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ஸோடு இருக்கும். ஹைட்ரோபோபிக் சிமெண்ட்ன்றது என்ன அப்படின்னா கிரைண்டிங் அண்ட் கிளிங்கர் வித் ஒலிக் ஆசிட். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3 இஸ் ரைட் ஆன்சர். 4, 1, 2, 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அச்சீவ்ட் பை பிரிக். பிரிக்குக்கான ஸ்ட்ரென்த்தை எது டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஸோ பிரிக்குக்கான காம்போசிஷன் சலிமா இல்லை மோல்டிங்கா, ஹேண்ட் மோல்டிங்கா, மிஷின் மோல்டிங்கா, அது போல பேர்னிங் அண்ட் கூலிங் ப்ராசஸா?
ஆல் த அபோவ் இஸ் ரைட் ஆன்சர். எல்லாமே தான், எவ்ரிதிங் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பிரிக்குக்கான ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டு சைக்ளோப்ரேன் கான்கிரீட். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கான்கிரீட். இந்த கான்கிரீட்ல பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த அக்ரிகேட் மோர் தென் 150 ரைட்டா? சைஸ் ஆஃப் த அக்ரிகேட் மோர் தென் 150 ரைட்டான்னு கேட்டா ஆமாம் ரைட் தான். ஸோ சைஸ் ஆஃப் த கான்கிரீட் அக்ரிகேட் வந்து மோர் தென் 150. ஹை ஸ்லம்ப்னு சொல்றாங்க, அது வந்து தவறு. ஹை டெம்பரேச்சர் ரைஸ் டியூ டு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ். இதை பொறுத்தவரை 1 and 4 ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 1 and 4 only. 1 and 4 only right answer. ஸோ இங்கே பாருங்க, சைக்ளோபியன் கான்கிரீட்ன்றது மாஸ் கான்கிரீட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூம்ஸ் ஆர் பட்டிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா 150 mm விட அதிகமான சைஸ் இருக்கக்கூடிய அக்ரிகேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்லம்ப் கம்மியாக இருக்கணும், ஸ்டிஃபான நேச்சர், இதுதான் வந்து இதுக்கான சொல்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக் மேசன்ட்ரி. பிரிக் மேசன்ட்ரி எப்படி இருக்கணும்? பிரிக் மேசன்ட்ரியை பொறுத்தவரையும் மார்டர் ஸ்ட்ரென்த் வந்து பிரிக்குக்கான ஸ்ட்ரென்த்துக்கு மேட்சாக இருக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மேட்சாக இருக்கணும், அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மார்டர் ஸ்ட்ரென்த் should be match with the brick strength. ஓகேவா? ஈக்குவலாக இருக்கணும்ன்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். சவுண்ட்னஸ் டெஸ்ட் லீச்சார்ட் கிளியர் அப்பேரட்டஸில் பண்ணுவோம். இன்க்ரீஸ் இன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்டர் should not be more than. ஸோ லைம்னால எந்த அளவு வால்யூம் சேஞ்ச் உருவாகுதுன்றதை கண்டுபிடிக்க லீச்சார்ட் கிளியர் அப்பேரட்டஸ் நல்லாவே வந்து யூஸ் ஆகுது. 100 கிராம் சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து எடுக்கிறோம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா 0.78 p. இந்த லிமிட்டில் சிமெண்ட்டை நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போ சிமெண்ட் வந்து எந்த அளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றதை பார்க்குறோம். அந்த எக்ஸ்பேன்ஷன்ன்றது 10 mm விட தாண்டி போகக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரைட் ஆன்சர் இஸ் 5 to 10 mm. 5 to 10 mm இஸ் ரைட் ஆன்சர். 5 to 10 mm இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபைனஸ் மாடலஸ், நேற்றே ஃபைனஸ் மாடலஸ்க்கு டெஃபினேஷன் வந்து பார்த்தாச்சு. ஃபைனஸ் மாடலஸ் அந்த ஃபைனஸ் மாடலஸுக்கு பொறுத்து வந்து இதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஃபைனஸ் மாடலஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தாச்சு. ஃபைனஸ் மாடலஸ்னா நம்ம குயிக்கா சொல்லுங்க. ஃபைனஸ் மாடுலஸ் இஸ் அது ஒரு இன்டெக்ஸ் நம்பர், அவ்வளவுதான். அட் இஸ் இன்டெக்ஸ். மீன் சைஸ் வந்து நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஆவரேஜ் சைஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இந்த ஃபைனஸ் மாடல்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் ஏ இன்டெக்ஸ் நம்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். Rapid method of concrete mix design will take 3 days for the trial. This rapid method depends on the curing the concrete in warm water at or above 55 degrees centigrade. ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்க்கு ஆன்சர் பண்ணுங்க. Rapid method of concrete mix design will take 3 days for trial. This rapid method depends on the curing of concrete in the warm water at 55 degrees centigrade or above. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கம்மா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கமான். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூமா? கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேவா? ஸோ ஐஎஸ் கோட் படி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்றது 0.35 வந்து இருக்கணும்.
ஒர்க்கபிலிட்டி காம்பாக்ஷன் ஃபேக்டர் படி 0.8 இருக்கணும். சைஸ் ஆஃப் த அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா 10 mm வந்து இருக்கணும். ட்ரையல் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 days இருக்கணும். ஓகேவா, ட்ரையல் பீரியட் வச்சு தான் இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கான். அதாவது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, ஒர்க்கபிலிட்டி, காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட் படி மேக்ஸிமம் சைஸ் அக்ரிகேட்டு ப்ளஸ் ட்ரையல் இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிமனை 55 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு நீங்கள் வந்து என்ன இம்மர்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ 55 டிகிரி சென்டிகிரேட் வார்ம் வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணி நீங்கள் மெத்தட் க்யூரிங் வந்து பண்ணணும். ஓகேவா, நான் பேசுறது புரியுதா? எவ்வளோ 10 minutesக்கு ஒரு வேளை 27 டிகிரி சென்டிகிரேட்னா 27 டிகிரி சென்டிகிரேட்னா 1 day, அதாவது 23 ± 1/4 hours 1 டேக்கு நீங்கள் வந்து க்யூரிங் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஐஎஸ் கோடு தான் சொல்கிறாங்க. ஐஎஸ் கோடலுடைய சஜஷன் அடிப்படையில் 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, இண்டிவிஜுவலே ரைட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணோன்னு உங்களுக்கே வந்து ஆன்சர் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா, radial split which are wider on outside of the log and narrower towards the pith or is known as heart shake-ஆ, star shake-ஆ? இதான் கொஸ்டின். நான் பேசுறது புரியுதா? ரேடியல் ஸ்பிளிட், ரேடியலா வந்து ஸ்பிளிட் ஆகுது அவுட்வர்ட்ல. அப்படி ஸ்பிளிட் ஆகும் பொழுது பித்துல இருந்து பார்த்தீங்கன்னா நேரோ, அவுட்வர்ட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து வைடா இருக்கு. நான் பேசுறது புரியுதா? இப்படி போகும், அவுட்வர்ட்ல வைடாவும் பித்துல நேரோவாகவும் இருக்கும். வைடு நேரோ, வைடு நேரோ. இதுக்கு பேர் ஸ்டார் ஷேக். இதுக்கு பேர் வந்து என்ன? ஸ்டார் ஷேக். கப் ஷேக் இருக்கு, ஹாட் ஷேக் இருக்கு, எல்லாமே வந்து இருக்கு. இதுக்கு பேர் வந்து என்ன? ஸ்டார் ஷேக். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸ்டார் ஷேக்கான இமேஜும் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The best season for felling the tree for timber productions in the hilly area. ஹில்லி ஏரியாவில் மரத்தை கட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சீசன் வந்து எது அப்படி கேட்டாங்கன்னா, ஹில்லி ஏரியாவில் சம்மர், ஹில்லி ஏரியாவில் சம்மர், ஹில்லி ஏரியாவில் சம்மர், பிளேன் ஏரியாவில் வின்டர், பிளேன் ஏரியாவில் வின்டர், பிளேன் ஏரியாவில் வின்டர், ஹில்லி ஏரியா சம்மர். ஓகேவா, ரெண்டு முக்கியம். பிளேன் ஏரியா, ஹில்லி ஏரியா எதுன்றத பார்த்து வச்சுக்கோங்க. கொடுத்துருப்பேன், ரைட். The carrier in the case of distemper is, carrier in the case of distemper is டிஸ்டெம்பர். டிஸ்டெம்பர்ல எது கேரியரா இருக்கும்? டிஸ்டெம்பர்ல எது பேஸா இருக்கும்? எது கேரியரா இருக்கும்? கேரியரா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர், பேஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒயிட் சாக். ஓகேவா, பெயிண்ட்ல எது பேஸா இருக்கும்? பெயிண்ட்ல ஒயிட் லிட், ஒயிட் லிட் தான் பேஸ். பெயிண்ட்ல எது கேரியரா இருக்கும்? லின்சீட் ஆயில். ஓகேவா, பாப்பி ஆயில் ஆல்சோ வந்து பெயிண்ட்ல கேரியரா இருக்கும். ஓகேவா, இன் திஸ் கேஸ் த ரைட் ஆன்சர் இஸ் வாட்டர். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. The vanadium steel is normally used for manufacturing of vanadium steel, vanadium, scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc அப்படின்னு சொல்லிட்டு
அட்டாமிக் நம்பர் 20க்கு மேலே வரும். ஓகேவா? வெனாண்டியம் வெனாண்டியம் ஸ்டீல் நார்மலாக எங்கே யூஸ் ஆகும்? இது கொஸ்டின் சார். ஆக்செல் அண்ட் ஸ்ப்ரிங் இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதே வெனாண்டியம் ஸ்டீல் தான். ஸோ அட்டாமிக் நம்பர் 23 ஐ திங்க் ஸோ. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாண்டியம், எஸ் 23 தான். ஸோ வெனாண்டியம் ஸ்டீல் வந்து ஸ்ப்ரிங் அண்ட் ஆக்சலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஓகேவா? புரியுதா? அடுத்தது இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இஸ் மேட் ஆஃப் திக் கிளாஸ் சீட் சாண்ட்விச் பை லேயர் ஆஃப் எது போல லேயர் வந்து சாண்ட்விச்சா மாற்றி வச்சு கம்ப்ரஸ் பண்ணா புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ன்ற கிளாஸ் வந்து உருவாக முடியும்? ஸ்டீலா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, வினைல் பிளாஸ்டிக்கா, குரோமியம் பிளேட்டா? வினைல் பிளாஸ்டிக் இஸ் ரைட் ஆன்சர். இந்த ஆப்ஷன்ல வினைல் பிளாஸ்டிக் இல்லாம ஹை ஸ்ட்ரென்த் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ரைட் ஆன்சர் தான். ஹை ஸ்ட்ரென்த் பிளாஸ்டிக்கும் வினைல் பிளாஸ்டிக்கும் ஒன்று தான். ஹை ஸ்ட்ரென்த் பிளாஸ்டிக்கும் வினைல் பிளாஸ்டிக்கும் ஒன்று தான். புரியுதா இல்லையா? எஸ், வினைல் பிளாஸ்டிக் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ சொல்யூஷன் வந்து given. Assess and reason. Tree which have broad leaves and set in the attempt are classified as hardwood, while tree having needle-like leaves, broadly evergreen, are classified as softwood. The term hardwood and softwood in the relations to species of the tree do not necessarily indicate the relative hardness or density. Assessment and reasoning பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அசெஷன் அண்ட் ரீசனிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். ரெண்டுமே வந்து கரெக்ட் தாமா. போத் அசெஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ரைட். ஓகேவா? போத் ஆர் ரைட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சாஃப்ட்வுட்னா என்ன, ஹார்ட்வுட்னா என்ன, எக்ஸோஜீனியஸ்னா என்ன, எண்டோஜீனியஸ்னா என்ன, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். எந்த டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து கிளிங்கர் ஃபார்ம் பை கால்சினைங் பாக்சைடு? பாக்சைடுன்றதே அலுமினாவுடைய ஓர். அப்போ எந்த டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கொஸ்டின். பாக்சைடு, அலுமினா ஓர். அப்போ ஹை அலுமினா சிமெண்ட். The right answer is high alumina cement. So bauxite எத்தனை பர்சன்டேஜ்? ஹை அலுமினா சிமெண்ட் இல்லையா? பாக்சைட் 40%, லைம்ஸ்டோன் வந்து 40%, அயன் ஆக்சைடு 15%. இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 3 hours. ஃபைனல் செட்டிங் டைம், இனிஷியல் செட்டிங் டைம் இங்கே அதிகம், ஃபைனல் செட்டிங் டைம் கம்மி. நேற்று இதை பொறுத்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் அசெஷன் ரீசனிங்ல. ஓகேவா? சி வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்னர் பார்ட் ஆஃப் த டிம்பர், இன்னர் பார்ட் ஆஃப் த டிம்பர் லாக் சரௌண்டிங் த பித், பித்தை சுத்தி இருக்கக்கூடிய வுட்டுக்கு பேர் என்னன்னா ஹார்ட்வுட். நீங்க அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். ஹார்ட்வுட், ஆஃப்டர் தட் சாப்வுட், ஆஃப்டர் தட் கேம்பியம், அதுக்கப்புறம் பார்க். இப்படி இருக்கும் டயக்ராம். ஓகேவா? ஸோ பாருங்க, சாப்வுட்ல இருக்கக்கூடிய சாப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்காக தான் சீசனிங்கே பண்றோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A moist sand occupied a depth of 15 cm. When fully saturated, it's occupied 12 cm. Then the bulking of sand. Moist sand, ஈரப்பதம் இருக்கக்கூடிய sand வந்து 15 cm டெப்த்துக்கு, fully saturated பார்த்தீங்கன்னா வந்து 12 cm. Bulking of sand. Bulking எவ்வளோ பல்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
15 minus 12 இது வந்து 15ன்றது ஈரப்பதம் இருக்கக்கூடியது, இது வந்து ஃபுல்லா சேச்சுரேட்டட் ஆயிருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஊதி போயிருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் 15 minus 12 divided by 12 25% ஊதி போயிருக்கு, பல்கிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. சொல்யூஷன் இதான். லீச்சிங் ஆக்ஷன்ஸ் இன் தி கான்கிரீட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். லீச்சிங்னாலே கெமிக்கல் தாங்க, அது கிறிஸ்டலைசேஷன் கிடையாது, டீகம்போசிஷன் கிடையாது. லீச்சிங்னாலே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். லீச்சிங்னாலே chemical reactions. Chemical reactions is right answer. Which of the following test is compare dynamic modulus of elasticity of sample of concrete? Dynamic modulus of elasticity of sample concrete. அதாவது மாடலஸ் E வந்து கண்டுபிடிக்கிறோம். எந்த மெத்தட்னு கேட்குறாங்க. கம்ப்ரஷன் டெஸ்ட் கிடையாது, சில்ட் டெஸ்ட் கிடையாது, டென்ஷனும் கிடையாது. அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி, இது ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். புரியுதா? நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஸோ அல்ட்ராசோனிக் பல்ஸ். ஸோ provenance of segregations of fresh concrete is better tested by. ஃப்ரெஷ் கான்கிரீட்ல செக்ரிகேஷன்ஸ் நடக்குது இல்லையா, அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கு நேம் என்ன? ஃப்ரெஷ் கான்கிரீட்ஸ் ஃப்ளோ டெஸ்ட்டுமா? ஃப்ளோ டேபிள்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் டங்னு வந்து மேலே கீழே ஹிட் ஆகும் பொழுது மீதி எல்லாம் வந்து ஒர்க்கபிலிட்டி. ஃப்ளோ டெஸ்ட் ஆல்சோ ஒர்க்கபிலிட்டி தான், பட் ஃப்ளோ டெஸ்ட்டில் இந்த விஷயங்கள் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? பேசுறது புரியுதா? ஃப்ளோ டெஸ்ட்னு எழுதணும். ஓகேவா? செக்ரிகேஷனை நல்லா கண்டுபிடிக்க ஃப்ளோ டெஸ்ட் தான். ஸ்லம்ப், இட் இஸ் ஆல்சோ ஸ்லம்ப். ஓகேவா? அதாவது இது வந்து ஒர்க்கபிலிட்டியை சொல்லக்கூடிய டெஸ்ட். ஸ்லம்ப் டெஸ்ட்டு, ஃப்ளோ டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டுமே ஒர்க்கபிலிட்டியை சொல்லும். பட் செக்ரிகேஷனை பற்றி நல்லா தெளிவாக சொல்கிறது ஃப்ளோ டெஸ்ட் வச்சு சொல்லலாம். ஓகேவா? Which of the following list does not possible plasticity, does not possess the plasticity? இது பிளாஸ்டிசிட்டி என்ற கேரக்டரே வந்து இல்லாமல் இருக்கு. பென்டோனேட், கயோலினேட், இலேட், மார்லனேட், இவங்கெல்லாம் வந்து ஃபேட் கிளே, இவங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிசிட்டி, இவங்கெல்லாம் கிளே. ஆனால் ராக் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இவர் வந்து கிளே கிடையாது. அப்போ அவருக்கு பிளாஸ்டிசிட்டின்ற அந்த நேச்சர் வந்து கிடையாதுன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மட். நேற்று கூட இதை வந்து பார்த்தோம். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஸ்லரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். அப்போ எல்லாரும் சொன்னது பென்டோனேட் ஸ்லரி. ஸோ இங்கே ட்ரில்லிங் மட் இஸ் யூஸ்வலி எ மிக்சர் ஆஃப் பென்டோனேட் கிளே அண்ட் வாட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பென்டோனேட் கிளே அண்ட் வாட்டர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். Which of the following parameter can be used to estimate the angle of internal friction? சாண்டி சாயலுக்கு ஃபைக்கான வேல்யூவை எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம்? இது அப்படி இல்லை. Which of the following parameter can be used to estimate angle of internal friction of sandy soil? angle of internal friction sandy soil கண்டுபிடிக்க என்னென்ன parameter யூஸ் ஆகுது? So density index is right answer ma. Density index is right answer. Relative density அல்லது density index இருக்குல்ல, இதை வச்சு நம்மால கண்டுபிடிக்க முடியும்ன்றத சொல்றாங்க. ஓகேவா? மீதி எல்லாமே வந்து எலிமினேட் பண்ணிடலாம். நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல இங்க பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் சைஸ், ரஃப்னஸ் ஆஃப் பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் கிளாசிஃபிகேஷன். டென்சிட்டி இண்டெக்ஸை வச்சு நீங்க வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபேக்டரை உங்களால சொல்ல முடியும்.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின். For a naturally deposited clay, the ratio of unconfined compressive strength to undisturbed state of the remolded, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நேத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். சென்சிட்டிவிட்டிக்கான டெஃபினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சென்சிட்டிவிட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஷ்ரிங்கேஜ் லிமிட், நீங்கள் அட்டபக் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கேஜ் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், லிக்விட் லிமிட் சொல்லிட்டு 3 லிமிட் இருக்கும். இதுதான் அட்டபக் லிமிட். ஷ்ரிங்கேஜ் லிமிட்டில் வாட்டர் வந்து அந்த சாயிலை என்ன பண்ணும் இதான் கேட்குறாங்க கொஸ்டின். இந்த சாயில் இஸ் சேச்சுரேட்டட்னாலே அது ஷ்ரிங்கேஜ் லிமிட். ஷ்ரிங்கேஜ் லிமிட் இஸ் ஏ ஃபுல்லி சேச்சுரேட்டட். சாயில் இஸ் ஃபுல்லி சேச்சுரேட்டட். எது? சாயில் இஸ் ஃபுல்லி சேச்சுரேட்டட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Maximum uniformly graded of soil from uniformity coefficient. Uniformly graded CU கான வேல்யூ என்ன? யூனிஃபார்ம்லி கிரேடடுக்கு நேற்று இப்போதான் நம்ம பார்த்தோம் போன கொஸ்டின்ல. CU கான வேல்யூ என்ன? CU கான வேல்யூ 1 இருக்கலாம், அப்படி இல்லைனா 1 விட அதிகமாக இருக்கலாம். 1 விட அதிகமாக இருக்கலாம். 4 விடவோ 6 விடவோ அதிகமாக இருக்கக்கூடாது. 1.3 இஸ் ரைட் ஆன்சர். 1.3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Consider the following statement. Organic matter increase the permeability of soil. அப்படியா? Entrapped air decreases the permeability of soil. எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். A, B, C divided by D. இதில் வந்து entrapped gas வந்து decrease பண்ணும் permeability of soilக்கு. எஸ் ரைட்டு. ஆர்கானிக் மேட்டர் இன்க்ரீஸ் த பர்மியபிலிட்டி ஆஃப் சாயில், அதுவும் தப்பு, அதுவும் டிக்ரீஸ் தான் பண்ணும். பர்மியபிலிட்டி ஒரு பெரிய ஃபார்முலா, C(d10)² E³ டிவைடட் பை E mu டிவைடட் பை சம்திங், எ பிக் ஃபார்முலா, காமா D டிவைடட் பை மியூ, ஒரு பெரிய ஃபார்முலா நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்லி 2 இஸ் ரைட் ஆன்சர். 1 இஸ் ஃபால்ஸ், 2 இஸ் ரைட். வெரி குட் முத்துலட்சுமி, நித்யா, குமார். குமார் வந்து நியூ ஸ்டூடெண்டா? ஓகேம்மா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பம்ப் அவுட் டெஸ்ட். பம்ப் அவுட் டெஸ்ட், பம்பின் இல்லை, பம்ப் அவுட் டெஸ்ட். பம்ப் அவுட் டெஸ்ட் வந்து இதுவரை நம்ம வந்து பார்க்கவே இல்லை. ஓகேவா? பம்ப் அவுட் டெஸ்ட்டுக்கான ஃபார்முலா எதுவும் பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியம் இந்த பம்ப் அவுட் டெஸ்ட்டு. பம்ப் அவுட் டெஸ்ட்டில் வந்து ட்ரா டவுன் வந்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரா டவுன்னா என்ன அப்படின்னா உங்களுடைய வாட்டர் லெவல் வந்து அந்த வாட்டர் டேபிள் வந்து எந்த அளவு குறையுதோ அதுதான் நம்ம ட்ரா டவுன் சொல்லுவோம். 5 மீட்டர் குறையுதா அதான் ட்ரா டவுன் சொல்கிறோம். ட்ரா டவுன் வந்து 5 மீட்டர். பர்மியபிலிட்டி வேல்யூ வந்து 10⁴ மீட்டர்/செகண்ட் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா என்னம்மா? ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? Pump out test, draw down 5 meter, coefficient of permeability of soil is 10⁻⁻⁴ meter/second, the radius of influence is. சம்டைம் வந்து டிஸ்சார்ஜ் வந்து கேட்பாங்க. வெரி குட் முத்துலட்சுமி. A டிவைடட் பை BCD, ரைட்டு. ABC டிவைடட் பை D இல்லை, A டிவைடட் பை BCD தான். சம்டைம் வந்து டிஸ்சார்ஜ் வந்து கேட்பாங்க. சம்டைம் வந்து இது போல் ரேடியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கேட்பாங்க. டிஸ்சார்ஜ் கேட்டால் வந்து ஃபார்முலா வந்து Q டிவைடட் பை, இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. Q which is equal to 2/K into with H minus H divided by ln of R divided by R. இதான் வந்து Q கான வேல்யூ, டிஸ்சார்ஜுக்கான வேல்யூ. அதில் Qன்றது ட்ரா டவுனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் பண்ணுங்கம்மா. ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார்முலா என்ன? ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்
ஒன்றும் இல்லைப்பா. ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னென்னா, ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபார்முலா சொல்லிடுறேன், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்படி ஒரு கிணறு கட்டியிருக்கீங்க. உங்களுடைய கிணறு கட்டுறதுக்கு முன்னாடி வாட்டர் டேபிள் இப்படி இருக்கு, இப்படி 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 இருக்கு. கிணறு கட்டினதுக்கு அப்புறமா வாட்டர் டேபிள் என்ன ஆகுதுன்னா இப்படி ரெடியூஸ் ஆகுது. இங்கே வாட்டர் டேபிள் இப்படி ரெடியூஸ் ஆகுது. அப்போ இதுதான் நான் என்ன சொல்கிறேன், ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். எந்த ரேடியஸ்லேருந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குதோ அதை தான் நான் ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறேன். சார் ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன சார் கேட்டிங்கன்னா, சென்டர் ஆஃப் த வெல் ஆரம்பித்து அந்த ஜீரோ ட்ராடவுன். ஜீரோ ட்ராடவுன் குறையில, தண்ணி குறையில. எங்க? இங்கே ஜீரோ ட்ராடவுன், இங்கே டாடவுன் இருக்குது, இங்கே டாடவுன் இருக்குது, இங்கே டாடவுன் இருக்குது, இங்கே டாடவுன் இருக்குது. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ சென்டர் ஆஃப் வெல் ஆரம்பித்து ஜீரோ ட்ராடவுன் எங்கு வரையும் இருக்கோ அது வரையும் இருக்கக்கூடிய ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போ உங்களுக்கு பசிக்குதோ அப்போ சொல்லுங்கள். லஞ்சு நான் வந்து பிரேக் விடுறேன் ஒரு 15 மினிட்ஸ். ஓகேவா? நான் ஒன்றும் சாப்பிடல, யாரும் எதுவும் நினச்சிக்கணும். பட்டுன்னு சொல்லுங்கள் பிரேக் வேணும்னா வேணும்னு. ஓகேவா? ஒரு 100 கொஸ்டின் 25வது கொஸ்டின் தான் வந்திருக்கும். அப்போ ட்ராடவுன்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ அந்த ட்ராடவுன் என்னன்னு சொல்லியாச்சு. ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியாச்சு. அந்த ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதோ எழுதிக்கோங்க. 3000 இன்டூ ட்ராடவுன் இன்டூ ரூட் ஓவர் கே. K is permeability. K is permeability. இதில் நீங்கள் வந்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ட்ராடவுனுக்கான ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இம்பார்ட்டன்ட், டிஸ்சார்ஜ் இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணுங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணுங்க. ப்ராக்டர் டெஸ்ட், வெயின் டெஸ்ட், பெனிட்ரேஷன் டெஸ்ட், ஹைட்ரோமீட்டர் டெஸ்ட். லிஸ்ட் 1. ஸோ ப்ராக்டர் டெஸ்ட்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா காம்பாக்ஷனுக்கு. வெயின் சீட் டெஸ்ட்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சியர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க. பெனிட்ரேஷன் டெஸ்ட், பியரிங் கெப்பாசிட்டி, ஹைட்ரோமீட்டர், கிரெயின் சைஸ் அனாலிசிஸ். இது அப்படியே வந்து என்ன பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 4 2 3 1. 4 2 3 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சாயில் லிக்விஃபிகேஷன். சாயில் வந்து ஒரு எப்போ லிக்விடா மாறும். சாயில் லிக்விஃபிகேஷன்ஸ் எப்போ வந்து அக்கர் ஆகும்? ஹையர் சியர் ஸ்ட்ரென்த் ஒன்று. ரெண்டாவது லிக்விட் லிமிட் ஆஃப் த சாயில் லெஸ் தென் 35. மூணாவது வெயிட் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல் ஃபைனர் தென் 0.005 mm அண்ட் லெஸ் தென் 15% ஆஃப் த ட்ரை யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில். இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? போத் பி அண்ட் சி. போத் பி அண்ட் சி. லிக்விஃபிகேஷன் எந்தெந்த சுச்சுவேஷனில் அக்கர் ஆகும்னா, லிக்விட் லிமிட் லெஸ் தென் 35 டிகிரியாக இருக்கும் பொழுது சாயில் பார்ட்டிக்கலுடைய அதாவது 0.005 mm விட கம்மியாக இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிக்கலுடைய வெயிட் வந்து 15% விட கம்மியாக இருக்கும்போது லிக்விஃபேக்ஷன் நடக்கும். ஓகேவா? எந்த சுச்சுவேஷனில் லிக்விஃபேக்ஷன்ஸ் நடக்கும்? இதான் வந்து கொஸ்டினுடைய சாராம்சம். கெம்டன் போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர் நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே. நேற்று நம்ம பார்த்தோம். போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர் என்ன? ஓகேவா? ஏ அண்ட் பி வேல்யூ என்ன? அதான் கெம்டன் போர் வாட்டர் ப்ரெஷர் பேராமீட்டர். புரியுதா இல்லையா? ஆன்சர் பண்ணுங்கம்மா. Kempton pore water pressure parameter for a normally consolidated clay range between try to answer. Kempton pore water pressure parameter கேட்டிங்கன்னா B ன்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு, A ன்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. B ன்றது என்னன்னா போர் வாட்டர் பிரஷர் செல் பிரஷர் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதனால போர் வாட்டர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிற வித்தியாசத்தை சொல்லுது. இந்த சேம்பர்ல சுற்றி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டரால் ஒரு ப்ரெஷரை கொடுக்குறேன். இந்த ப்ரெஷருக்கு பேர் செல் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் சிக்மா சி. இந்த ப்ரெஷரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சிக்மா C1 சிக்மா C2. அதாவது சிக்மா C1 கம்பேர் பண்ணும்போது சிக்மா C2 அதிகம். ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னுடைய சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமனில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய போர் வாட்டர்
எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுது, போர் வாட்டர் பிரஷர் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுது. இது செல்ஃப் பிரஷர் இன்க்ரீஸ்னால போர் வாட்டர் பிரஷர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா பி. ஓகேவா? டிவியேட்ரிக் பிரஷர்னு சொல்லிட்டு மேல இருந்து ஒன்று அப்ளை பண்ணுவோம்ல, அந்த டிவியேட்ரிக் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால போர் வாட்டர் பிரஷர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா அது ஏ பார். ஏ பார் we know very well. A பார்னா என்னன்னா A டாட் B. A பார்னா என்னன்னா A டாட் B. ஓகேவா? அப்ப டிவியேட்ரிக் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை A பார்ல சொல்றேன். செல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, சாரி இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற போர் வாட்டர் பிரஷர், டிவியேட்ரிக் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த சாயில் ஸ்பெசிமன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய போர் வாட்டர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஏ பார். செல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த சாயில் ஸ்பெசிமனுக்குள்ள இருக்கக்கூடிய போர் வாட்டர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது பி. ஓகேவா? ஏ பார் பி ரெண்டுமே வந்து ஸ்கெம்டன் போர் வாட்டர் பிரஷர் பாராமீட்டர். ரெண்டுமே ஸ்கெம்டன் போர் வாட்டர் பிரஷர் பாராமீட்டர். இப்போ இந்த ஸ்கெம்டன் போர் வாட்டர் பிரஷர் பாராமீட்டர் நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேக்கு என்னவா இருக்கணும்? ஓகேவா? இதுல அடிக்கடி அவன் கேட்கறதே வந்து இதுதான். இத மாதிரி क्वेश्चन தான் வந்து கேட்பாங்க. 0.5 to 1, 0.5 to 1, புரியுதா இல்லையா? 0.5 to 1 இல்ல பி வேல்யூ இருக்கு இல்லையா? பி வேல்யூ 1. ஓகேவா? பி வேல்யூ 1 ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலுக்கு, ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலுக்கு பி வேல்யூ 0. ட்ரை சாயிலுக்கு, ட்ரை சாயில். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேக்கு 0.5 to 1, ஓவர் கன்சாலிடேட்டட்க்கு 0.5 to 0, சாண்டிக்கு 0.5 to 0.7. ஓகேவா? நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகக்கூடிய ஒரு சார்ட். எந்த ஷேப்புக்குமா? நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் எந்த ஷேப்புக்கு வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது? நியூமார்க் இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் எந்த ஷேப்புக்கு வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது? Here the right answer is any shape. irregular shape எல்லாமே வந்து பண்ணலாம். அதனால any shape. Any shape is right answer. Strength of the soil. சாயிலுக்கான ஸ்ட்ரென்த்னால என்ன? டென்சில் கிடையாது, கம்ப்ரசிவ் கிடையாது. சாயிலுக்கான ஸ்ட்ரென்த்னாலே சிஎஸ் ஸ்ட்ரென்த் தான். சாயிலுக்கான ஸ்ட்ரென்த்னாலே சிஎஸ் ஸ்ட்ரென்த் தான். புரியுதா இல்லையா? சாயிலுக்கான ஸ்ட்ரென்த்னாலே சிஎஸ் ஸ்ட்ரென்த் தான். ஒன்று அது சியரில் ஃபெயிலியர் ஆகலாம், அப்படி இல்லை வந்து என்ன செட்டில்மெண்ட்டில் ஃபெயிலியர் ஆகலாம். ஒன்று சியரில் ஃபெயிலியர் ஆகலாம், அப்படி இல்லைன்னா செட்டில்மெண்ட்டில் ஃபெயிலியர் ஆகலாம். சாயிலுக்கான ஸ்ட்ரென்த்னாலே சிஎஸ் ஸ்ட்ரென்த் தான். புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். What can be said for soil in which failure envelope for the total stress more circle became horizontal line? ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஃபெயிலியர் என்வெலப் இருக்கு இல்லையா, அது வந்து ஹரிசாண்டல் லைனா மாறுது. இது வந்து சிக்மா, இது வந்து டவு. இதுல பாத்தீங்கன்னா இத மாதிரி மோர் சர்க்கிள் வரைஞ்சி டேஞ்சன் வழியா லைன் வரைவேன். ஆனா இப்ப நான் வரையக்கூடிய அந்த இன்க்ளைன்ட் லைன்ல ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை ஃபைன்னு சொல்லுவேன். எவ்வளவு ஹைட்ல போய் அது டச் ஆகுதோ அதை சின்னு சொல்லுவேன். இப்ப கொஸ்டினுடைய சாராம்சம் என்னன்னா, கொஸ்டினுடைய சாராம்சம் இந்த லைன் வந்து இருக்கு இல்லையா, ஸ்ட்ரென்த் என்வெலப்னு சொல்லுவோம். லைன் பர்ஃபெக்டா ஹரிசாண்டலா இருக்கு. பர்ஃபெக்டா ஹரிசாண்டலா இருக்கும்போது என்ன ஆகுது? இதான் கொஸ்டின். அப்ப பர்ஃபெக்டா ஹரிசாண்டலா இருக்கும்போது இன்க்ளினேஷன் 0. அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் இஸ் 0. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட் முத்துலட்சுமி. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் வந்து 0. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். horizontal sir when the angle of friction is 0. ஒரு நிமிஷமா.
Yes. When the angle of friction is 0, then the failure envelope of the total stress more circle become a horizontal line. அப்படின்றது சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. Assess and reason பாருங்க. Strain is a fundamental behavior of the material while stress is a derived concept. ரைட்டா? ஸ்ட்ரெயின் வந்து ஃபண்டமெண்டல் பிஹேவியர், அதனால தான் அது இண்டிபெண்ட்டாக வேரி ஆகிறதுனால தான் ஸ்ட்ரெயினை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வைக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒய் ஆக்சிஸில் வைக்கிறோம். ஸோ ரைட்டு. ஸ்ட்ரெயின் டஸ் நாட் ஹேவ் யூனிட் while stress has a unit. both are right. ரெண்டுமே ரைட் தானே? ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இல்லை இல்லையா? ஸோ both ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். both are ரைட்மா, ரெண்டுமே கரெக்ட். கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஒரு டென்சார். which of the following exhibit maximum deformation? எதுல மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னா லோக்கலா, ஜென்ரலா, பஞ்சிங்கா, காம்போசிட் ஃபெயிலியரா? லோக்கலா, ஜென்ரலா, பஞ்சிங்கா, காம்போசிட் ஃபெயிலியரான்னு கேட்டா பஞ்சிங் சியர் ஃபெயிலியர் தான் மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் நடக்கும். மொத்தமாவே நல்ல டெப்த்துக்கு உள்ள போய் ஃபெயிலியர் ஆகும். அதனால பஞ்சிங் சியர் ஃபெயிலியர். ஃபைல் ஃபவுண்டேஷன் நார்மலா எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஃபைல் ஃபவுண்டேஷன் நார்மலி யூஸ்ட் வேர்? ஃபைல் ஃபவுண்டேஷன்ஸ் இஸ் நார்மலி யூஸ்ட் வேர்? ஹெவி லோடட் சிச்சுவேஷன். உங்களுக்கு ஏரியா இருக்கு பட் வந்து லோட் அதிகமா இருக்கு அப்படினாலே ஃபைல் ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஏரியா கம்மி, லோட் அதிகம்னா ஃபைல் ஃபவுண்டேஷன். ஏரியா கம்மி, லோட் அதிகம்னா ஃபைல் ஃபவுண்டேஷன். ஏரியா கம்மி, லோடு அதிகம்னா பைல் ஃபவுண்டேஷன். அது மட்டும் இல்லாமல் பீரிங் கெப்பாசிட்டி கம்மினாலும் ஃபைல் ஃபவுண்டேஷன். பீரிங் கெப்பாசிட்டி கம்மினாலும் ஃபைல் ஃபவுண்டேஷன்ஸ். ஹெவி லோடட் சிச்சுவேஷன். ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் மொபைலைஸ்டு சியர் ஸ்ட்ரென்த்னா என்ன அர்த்தம்? மொபைலைஸ்டு சியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டவ் எம் மொபைலைஸ்டு சியர் ஸ்ட்ரென்த். அதுக்கான அர்த்தம் என்ன? அப்ளைடு சியர் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம மொபைலைஸ்டு சியர் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம். அப்ளைடு சியர் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம மொபைலைஸ்டு சியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். Algebraic sum of moment of two unlike parallel forces about any point in the plan will be two unlike parallel forces. ஒன்று டென்ஷன்னா ஒன்று கம்ப்ரெஷன். அப்படி இருக்கும்பொழுது any point in the plane will be algebraic sum. Unlike parallel force about any point. See, unlike parallel force, not a concurrent force. Unlike parallel force, not a concurrent force. எல்லாரும் 0 0 ஏன் சொல்றீங்க? algebraic sum of moment of two unlike parallel force about any point. Okay, both are clockwise. Why all are 0? கேட்டது moment, unlike parallel force about any point. 0 வராதுமா, புரியுதா? ரெண்டுமே வந்து என்ன clockwise ரொட்டேஷனை தான் கொடுக்குது. 0 வராது. கான்ஸ்டன்ட் எழுதிக்கோங்க. Constant is right answer. Algebraic sum of moment of two unlike parallel force about any point will be constant. Which of the following is not a type of friction? எது வந்து not a type of friction இல்ல? எது வந்து friction இல்ல? லோடிங் ஃபிரிக்ஷன்ற டைப் இருக்கு, fluid friction இருக்கு, static frictions இருக்கு, ladder friction ஒரு டைப் வந்து இல்ல.
it is not a type of frictions. அப்ப friction உடைய type வந்து பார்க்கணும் இல்லையா? So here the friction உடைய type dry friction, static friction, dynamic friction. Dynamic friction ல பாத்தீங்கன்னா sliding friction, rolling friction. Dry friction ல பாத்தீங்கன்னா static friction. Fluid friction ல பாத்தீங்கன்னா lubricated friction, skin frictions and viscous friction. இது எல்லாமே இருக்கு. இது தவிர்த்து internal frictions also there. Quadrant circle-க்கான CG எங்க இருக்கு? From the central radius. Come on. These questions also repeated. இந்த கொஸ்டினும் repeated. ஆன்சர் பண்ணுங்க. நேத்து நம்ம பார்த்தோம் தான். நேத்து இதுக்கு சொல்யூஷனே நம்ம வந்து பார்த்தோம். 0.6 times of radius. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. 0.6 times of radius. Diameter of kernel of circular sections of diameter. Core kernel அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்குள்ள எங்க லோடு விழுந்தாலும் எசென்ட்ரிசிட்டி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. Diameter of kernel of a circular sections of diameter D. சொல்லுங்கம்மா. எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள். சென்டர்ல இருந்து d/8. அப்ப d/8 இந்த சைடு பார்த்தா இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். d/8 plus d/8 which is equal to d/4. இதுதான் கோர் கர்னல் ஏரியா. இந்த ஏரியாவில் எங்க ஆக்ட் ஆச்சுனாலும் d/4 இஸ் ரைட் ஆன்சர்மா. d/3 இல்லை நித்யா, d/4. இங்க எங்க லோட் ஆக்ட் ஆச்சுனாலும் அங்க நீங்க வந்து நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? எசென்ட்ரிசிட்டி இல்லைன்னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். d/4 இஸ் ரைட் ஆன்சர். d/8ன்றது ரேடியஸ். நீங்க டயா கேட்டாங்கன்னா d/4. அவங்க ரேடியஸ் கேட்குறாங்களா டயா கேட்குறாங்களான்றது பாருங்க. ரேடியஸ் கேட்டாங்கன்னா d/8, டயா கேட்டாங்கன்னா d/4. இங்க வாங்கம்மா. Sum of moment of inertia of two mutually perpendicular arbitrary axes is. Two mutually perpendicular arbitrary axes is sum of. Sum of moment of inertia of two mutually perpendicular arbitrary axes is. Try to answer. மா IXXும் IYயும் நான் ஆட் பண்ணா IZ வரும் இல்லையா? அதை தான் வந்து அவங்க கேட்குறாங்க. புரியுதா? 2 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னா இது IXX, இது IYY. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ வரும்? எனக்கு என்ன வேல்யூ வரும்? Sum of moment of inertia of two mutually perpendicular arbitrary axes. Two mutually perpendicular arbitrary axes. Yes, polar moment of inertia வரும். இது என்ன சொல்றாங்கன்னா different for different orientation always constant ஜீரோவா இல்ல varies directly as square of smaller value. எழுதிக்கோங்க. always constant is right answer. உங்க ஆன்சர் கீ தப்பு. always constant is right answer.
Following material has property of malleability. malleability யாருக்கு இருக்குன்னா பார்த்தோன்னே நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். காப்பருக்கு தான் malleabilityலாம் இருக்கு. ஓகேவா? பிரிக்கு கான்கிரீட்லாம் இல்லை, அதெல்லாம் brittle மெட்டீரியல். இது வந்து டக்டைல் மெட்டீரியல். Glass rod having the elastic modulus 90, Poisson ratio 0.2, bulk modulus என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூசிங் திஸ் ஃபார்முலா E = 3K 1 - 2 μ, இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி பல்க் மாடுலஸ் கேவை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிங்கம்மா. E = நேற்று இது மாதிரி சம் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி சம் கண்டிப்பாக கேட்பாங்க. E = 3K 1 - 2 μ சப்ஸ்டியூட் பண்ணி ஐ நீட் பல்க் மாடுலஸை கண்டுபிடிங்க. கேவை கண்டுபிடிக்கலாம். யாராவது ஆன்சர் சொன்னீங்கன்னா ஐ வில் மூவ். ஃபிஃப்டி முத்துலட்சுமி, தமிழ் செல்வி, எல்லாருமே 50 சொல்றீங்க. வெரி குட்மா. 50 இஸ் ரைட் ஆன்சர். 50 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொல்யூஷன் இதுதான், தெரியாதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. 50 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது பார் வந்து 4 சென்டிமீட்டர் டயா, ஆக்சில் லோடு வந்து 40, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பார் ஓவர் கேஜ் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் இஸ் 0.03, டிக்ரீசிங் டயா இஸ் 0.0018, பாய்சான் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. டயா வந்து 4 சென்டிமீட்டர் டயாமா, அந்த டயா வந்து குறையுது 0.0018, தட் வேல்யூ ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதே போல் லென்த்தும் வந்து கொஞ்சம் குறையுது சார், லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20 சென்டிமீட்டர் லென்த்தில் 0.03 பங்கு லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. இது லென்த்து, இது டெல்டா எல், இது டயா, இது டெல்டா டயா. இதுதான் மியூ பாய்சான் ரேஷியோனா லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். லேட்டரல் ஸ்ட்ரெயின் என்ன? டெல்டா டயா டிவைடட் பை டயா. லாங்கிடியூடினல் டெல்டா எல் டிவைடட் பை எல். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. முடிஞ்சிச்சு. சப்ஸ்டியூட் அண்ட் ஆன்சர். சப்ஸ்டியூட் அண்ட் ஆன்சர். இட்ஸ் வெரி குட் முத்துலட்சுமி, பட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஐ திங்க் 0.3 வரணும். எல்லாருக்கும் வருதா? 0.3 வரணும். வெரி குட் நித்யா. 0.3 0.3யா 0.33யா? எப்படி அந்த இடத்துல கால்குலேட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. 0.3யா 0.33யா? 0.3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு எப்போ லஞ்ச் பிரேக் வேணும்? டைமிங் சொல்லுங்க. எல்லாரும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுங்கம்மா. எப்போ லஞ்ச் பிரேக் வேணும் டைப் பண்ணுங்க. லஞ்ச் பிரேக் ஆனால் 20 மினிட்ஸ் தான், 15 to 20 மினிட்ஸ். எப்போ லஞ்ச் பிரேக் வேணும் டைப் பண்ணுங்க குயிக்கா. எல்லாருமே லைவ்ல இருக்கிற எல்லாருமே டைப் பண்ணுங்க. டூ ஓ கிளாக் நித்யாவுக்கு 2 o'clock. மற்றவங்களுக்கு 3 o'clock. ஓகே 0.3. குயிக்காக டைப் பண்ணுங்கம்மா. டைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்தது நான் மூவ் ஆவேன்ல. எப்போ லஞ்ச் பிரேக் வேணும்? மெஜாரிட்டி எதுவோ நான் அதை சொல்லுவேன். குயிக்காக சொல்லுங்க. 1:30 தங்கராஜ். ஆஃப்டர் 100 கொஸ்டின் முத்துலட்சுமி வாய்ப்பே இல்லை. இது இப்போ தான் நம்ம 50வது கொஸ்டின் வரும், அதுக்கு 2:30க்கு மேலே ஆகும்.
இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இன்னும் 1 மணி நேரம் ஆகும் ஐ திங்க். இப்பதான் நம்ம எத்தனாவது கொஸ்டின் தெரியுமா வரும் எக்ஸாக்டா? எக்ஸாக்டா 48வது கொஸ்டின் இப்பதான் வரும். எஸ், மெனி பீப்புள் 2 o'clock சொன்னதுனால 2 o'clock will give lunch break. ஓகேவா? 2 to 2:20 2 to 2:20 வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து 2 o'clock வரையும் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். ஓகேவா? ஒரு இது வந்து a beam is subjected to point load, the shear force between point load. நம்ம கொஸ்டின் beam subjected to point load, beam subjected to point load. அப்போ shear force வந்து between the point load எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதா இல்லையாப்பா? ரன் லெஃப்ட், ரைட் அப் நெகட்டிவ் இப்படி வரும், போகும், இப்படி மேலே போகும், போகும், இப்படி வரும். இங்கே ஒரு பாயிண்ட் லோட், இங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ், ரெண்டுமே பாயிண்ட் லோட் தான். அதுக்கு இடையில சியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ சியர் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டு பாயிண்ட் லோடுக்கு நடுவில். ஸோ see this bending moment is maximum at the section of beam where. நேற்றே பார்த்தது தான், bending moment is maximum. bending moment is maximum எப்போ? shear force நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறும்போதா? ஆமாம். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பார்த்தீங்கன்னா shear force வந்து எப்படி ஆகுது? இப்படி மாறுதா? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறக்கூடிய இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் WL/4 கிடைக்குது. ரைட்டு. shear force 0. ஆமாம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறும்போது 0ல. ரைட்டு. shear force changes from positive to negative. all the answer are right. எல்லாமே ரைட்டு. shear force நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறும் பொழுதும், shear force பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மாறும் பொழுதும், shear force 0ன்னு இருக்கும் பொழுதும் உங்களுடைய பெண்டிங் மொமெண்ட் உங்களுக்கு மேக்ஸிமமா கிடைக்கும். ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். புரியுதா இல்லையா? எஸ், குட் 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 குட். ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன்க்ளூட் ஸ்டீல் ஒயர், மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி E கொடுத்துட்டு, டயாவை கொடுத்துட்டு, ஓன்ட் அண்ட் ட்ரம் டயாமீட்டர் கொடுத்துட்டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. இது பாலிடெக்னிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். Maximum bending stress induced in a steel wire of modulus of elasticity 100 kN per mm and diameter 2 mm when wound in a drum diameter 2 meter is approximately equal to. Sum. You have to answer. என்ன கேட்குறாங்கப்பா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன? மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணி. ஸோ அதுலேருந்து சிக்மாவை வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? மே ஐ ஃபாலோ யூ, சிக்மா பை யூ, எலிசபெத் ராணி. இதில் எதெல்லாம் வேணும்? யங்ஸ் மாடலஸ் கொடுத்தாச்சு. எஸ், யங்ஸ் மாடலஸ் கொடுத்தாச்சு. ஆர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்களா? ரேடியஸ் கொடுக்கல. ஒய் கொடுத்துட்டாங்களா? radius and y. Y is nothing but diameter 2 mm கொடுத்திருக்காங்களா? Y is nothing but இந்த d/2 இதான் y. d/2 that is y. Y substitute பண்ணுங்க.
ஆர் வந்து கொடுத்துட்டாங்களா, ஆருக்கு பதிலாக தான் இங்கே டயாமீட்டர் 2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிங்க. ஸோ இது மூலிமா மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ எம் ஷோயிங் த சொல்யூஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ட்ரம் வந்து டயாவிலேருந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நான் பேசுறது புரியுதான்னு தெரியல. ஒரு ட்ரம்மில் நான் ஒயரை சுற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் ட்ரம்மில் நம்மளால் வந்து பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் வந்து d/2. பெண்டிங் ஈக்குவேஷன் மே ஃபாலோ யூ எலிசபெத் ராணி. இதுலேருந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ EY/R இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் ஏஇ லெவல் கொஸ்டின் கிடையாது, டிஆர்பி பாலிடெக்னிக்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஆர்பி பாலிடெக்னிக்கில் அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட், டிஃப்ளெக்ஷன், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு, செக்ஷன் மாடுலஸ். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுக்காக தான். இஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் எ சர்க்குலர் செக்ஷன் பீம் இஸ் மேட் ஆஃப் 4 times keeps the load, length, support condition, material unchanged, then the quantities 1 will change through the different factor 2. ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன்ஸ். இதோடைய ஏரியாவை நான் வந்து 4 times நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். the circular sections became 4 times. 4 timesனா நல்ல பெரிய டயா. பட் இந்த சர்க்குலர் செக்ஷன் வழியாக நான் அப்ளை பண்ண லோடோ, லென்த்தையோ, சப்போர்ட் கண்டிஷனையோ, மெட்டீரியலையோ நான் மாற்றலை. வெறும் இப்படி இருந்த ட்ரம்மை கொஞ்சம் பெரிய ட்ரம்மை மாற்றி வச்சுருக்கேன். இந்த சேம் லென்த்து, சேம் சப்போர்ட் கண்டிஷன், எவ்ரி திங் இஸ் சேம். அப்ளை ஆகக்கூடிய லோடும் சேம் தான். இது போல் ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் பொழுது புதுசாக உருவானது இல்லையா, அதுக்கான மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்ன, டிஃப்ளெக்ஷன் என்ன, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன, செக்ஷன் மாடுலஸ் என்ன, ஏரியா மாறதுனால எல்லாம் எப்படி மாறும், இதான் வந்து கொஸ்டின். ஏரியா மாறதுனால எப்படி மாறும், இதான். மேட்ச் த ஃபாலோவிங், ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. If area of cross section of circular section beam is made 4 times, keeping load, length, support condition and material of the beam is unchanged, then the quantities in list 1 will change through the different factor. அது எப்படி மாறுன்றது தான் வந்து கொஸ்டின் உடைய சாராம்சம். அந்த சேஃப் ஃபேக்டராக இருக்கட்டும், பெண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 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 இது வந்து என்னன்னா, நாட் ஒன்லி த சர்க்கிள், இது ஸ்கொயருக்கும் கேட்பாங்க, ரெக்டாங்குலருக்கும் கேட்பாங்க. நாட் ஒன்லி த சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்குலர் எல்லாத்துக்குமே தான் கேட்பாங்க. ஸோ நோபடி நாட் ஆன்சரிங். ஸோ இது வந்து ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த சோர்ஸ் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். திஸ் சோர்ஸ் இஸ் ஐஏஎஸ் லெவல் கொஸ்டின். பட் அது ஐஏஎஸ்ல ஒரு வாட்டி கேட்டதுனாலேயே UPRVUNL ஏஇல 2024 சாரி 2014 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஏஇ லெவல்லையும் கேட்டிருக்காங்க. யூ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 2431. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து ஒன்று தான், அதில் சேஞ்சஸ் இருக்காது. டிஃப்ளெக்ஷன் வந்து மாறுமா, டிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா 1/6 இந்த சேஞ்சுக்கு வந்து என்ன மாறுது. அப்புறம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 1/8. ஓகேவா? அதாவது எப்படின்னா 1/8னா முன்பு இருந்ததில் விட 8ல் ஒரு பங்காக குறைஞ்சிருக்கு. டிஃப்ளெக்ஷனும் அதே தான், முன்பு இருந்ததை விட 16ல் ஒரு பங்காக குறைஞ்சிருக்கு. இதுதான் இதுக்கான அர்த்தம். செக்ஷன் மாடுலஸ் வந்து முன்ன இருந்ததை விட 8 மடங்கு அதிகமாச்சு. நான் பேசுறது புரியுதாங்க?
இதுக்கு செக்ஷன் மாடலஸும் பார்க்கும்போது இவரை விட இவங்க கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க. ஏரியா 4 டைம்ஸ் அதிகமானதுனால செக்ஷன் மாடலஸ் 8 டைம்ஸ் அதிகமாகுது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன குறையுது, டிஃப்ளெக்ஷன் குறையுது, பெண்டிங் மொமெண்ட் மட்டும் குறையல. ஓகேவா? இப்படி ஏன்னா பெண்டிங் மொமெண்ட்ன்றது அப்ளைடு மொமெண்ட் தானே, அது லென்த்தை பொறுத்து தான் மாறுது, ஏரியாவை பொறுத்து இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். காஸ்டிங்லான செகண்ட் தியரம், இது வந்து ஏதோ ஒரு சைக்கிள் டெஸ்ட்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். காஸ்டிங்லான செகண்ட் தியரம் கேன் பி யூஸ்டு கம்ப்யூட் த டிஃப்ளெக்ஷன். எந்தெந்த பீமுக்கு அப்ளிகபிள் ஆகும்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டபுள் இன்டகிரேஷன் மெத்தடாக இருக்கட்டும், காஸ்டிங்லான தியரமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மொமெண்ட் ஏரியா மெத்தடாக இருக்கட்டும், ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த காஸ்டிங்லான செகண்ட் தியரம்ன்றது எந்த பீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? காஸ்டிங்லான ஃபர்ஸ்ட் தியரம்னா என்ன, காஸ்டிங்லான செகண்ட் தியரம்னா என்ன? ஸோ காஸ்டிங்லான ஃபர்ஸ்ட் தியரம் லீனியர் அண்ட் நான் லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு யூஸ் ஆகும். காஸ்டிங்லான செகண்ட் தியரம்ன்றது லீனியர்லி எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகும். அப்படி இது எல்லாமே வந்து லீனியர் எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் தான், அதில் வந்து பிரச்சனை இல்லை. அந்த லோடை வந்து பொறுத்து இது வந்து மாறுது. ஓகேவா? ஸோ எல்லா ஸ்ட்ரக்சருக்குமே வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த காஸ்டிங்லான ஃபர்ஸ்ட் தியரம், காஸ்டிங்லான செகண்ட் தியரம்லாம் வந்து எந்த தியரத்தில் வருது அப்படின்னா ஃபோர்ஸ் மெத்தடில் வருது. ஓகேவா? ஃபோர்ஸ் மெத்தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ரெண்டு மெத்தட் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டுமே வந்து ஃபோர்ஸ் மெத்தடில் வருது. ஓகேவா? டோ யூ பை டோ எக்ஸ், அதாவது ஸ்ட்ரெயின் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணால் என்ன, ரெண்டு வாட்டி இன்டெகிரேட் பண்ணால் என்ன, இதுதான் வந்து காஸ்டிங்லான தியரம் சொல்லுது. இது நான் ஒரு கொஸ்டின் டிஸ்கஷனில் டீட்டெயில்டாகவே நான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே ஊக்கப்படுமை டெஸ்ட் பேட்சுக்கான டிஸ்கஷனில் பண்ணியிருக்கேன். Shear stress energy is called. நேற்று நம்ம வந்து பார்த்தோம் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தியரி வந்து அப்ளிகபிள் ஆகுன்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா shear stress energy is called as shear stress energy theory is called as ரெண்டுமே தான் distortion theory and von Mises theory, both are right. ஓகேவா? ரெண்டுமே ரைட்டு தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியரில். ஓகேவா? பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன், வேன் மிசர் தியரி, ஹான்கே தியரி மூணுமே வந்து கொடுத்துருக்காங்க. மூணுத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட், எது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். யூலர் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது, ட்ரிப்ளிங் லோடு அதெல்லாம் சொல்லிட்டு தியரிஸ் ஆஃப் காலமில் நம்ம யூலர் மெத்தட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, யூலர் மெத்தட் வந்து தியரிஸ் ஆஃப் காலம். ஓகே, யூலர் மெத்தட் வந்து தியரிஸ் ஆஃப் காலம். ரைட்டா? ரைட்டு. லேம்ஸ் கான்ஸ்டன்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா 6 சிலிண்டர் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகுது. மெக்காலே டபுள், அதாவது டிஃப்ளெக்ஷன் மெத்தட், டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்லோப்பை கண்டுபிடிக்க. எடிஸ் தியரம் அது வந்து தப்பு. எடிஸ் தியரம்ன்றது சாஃப்ட் அனலைஸ் பண்ண யூஸ் ஆகலை, ஆர்க் அனலைஸ் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் டி தான் இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. எடிஸ் தியரம் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்க். எடிஸ் தியரம் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்க் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்ச்சஸ் வெரி குட்மா. For no torsion, the plane of bending should be. டார்சன்ஸ் இல்லை, அப்போ பெண்டிங் பிளேன் வந்து எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைம்மா, டார்சன் இருக்கக்கூடாது. அப்போ சியர் சென்டர் வழியாக லோடு வந்து ஆக்ட் ஆகணும். அப்போ passes through the shear center. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர்.
Option B is right answer. Passes through the CS center. CS center வழியா போனோம் அப்படின்னா twisting moment torsionலாம் வந்து 0 ஆயிடும். There is no twisting இல்ல, twisting occur ஆகாது. The deformation of spring produced by a unit load is called. Deformation of spring produced by unit load is called. ஒரு யூனிட் லோடுனால எவ்வளோ டிஃபர்மேஷன் ஆக்ட் ஆகுது அவ்வளோதான். ஒரு யூனிட் லோடுனால எவ்வளோ டிஃபர்மேஷன் ஆக்ட் ஆகுது. ஃப்ளெக்சிபிலிட்டி SFD. ஸ்டிஃப்னஸ்னா யூனிட் டிஃபார்மேஷன்னால எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னு பார்த்தா ஸ்டிஃப்னஸ். யூனிட் ஃபோர்ஸ்னால எவ்வளோ டிஃபர்மேஷன் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் ஸ்டிஃப்னஸ் ஞாபகம் வச்சா ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸின்ற. ஸ்டிஃப்னஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? SFD ஸ்டிஃப்னஸோட இன்வெர்ட் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸ்டிஃப்னஸோட இன்வெர்ட் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. டினாமினேட்டர் வந்து யூனிட் வேல்யூ. யூனிட் டிஃபர்மேஷனுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ். யூனிட் ஃபோர்ஸுக்கு எவ்வளோ டிஃபர்மேஷனா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃபோர்ஸுக்கு பதிலாக மொமெண்ட்டும் டிஃப்ளெக்ஷனுக்கு பதிலாக ரொட்டேஷனும் கொடுக்கலாம். m/θன்னு கொடுக்கலாம், θ/mன்னு கொடுக்கலாம். ஓகேவா, மாற்றியும் கொடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? எஸ், இங்கே நேற்று பார்த்த அதே கொஸ்டின் தான். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. A thin spherical cell diameter D கொடுத்தாச்சு, thickness T கொடுத்தாச்சு, internal pressure P கொடுத்தாச்சு, tensile stress வந்து என்னன்னு கேட்குறாங்க. டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நேற்று வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தோம். நம்ம ரைட், லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ பார்த்தோம். இன்னைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கேட்குறாங்க. PT/4T இஸ் ரைட் ஆன்சர். Option B, PT/4T is right answer. PT/4T. Type of stress developed in a circular staff under pure torque. Purely torsion only act. இதை மாதிரி பியூர்லா டார்க் மட்டும் ஆக்ட் ஆகும் பொழுது என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும்னா, எந்த லேயர் எடுத்து பார்த்தாலும் சியர் ஸ்ட்ரெஸ் தான் ஃபார்ம் ஆகும். இது சிமெட்ரிக்கல்ன்றதுனால அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா மாறாது. இதுவே வந்து நீங்கள் எடுத்த ராடு வந்து கியூபிக்கல் கிராஸ் செக்ஷனோடு இருக்குன்னா அதில் நீங்கள் டார்சன் அப்ளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அங்கே சேஞ்சாக இருக்கும். அங்கே எப்படி சேஞ்ச் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இது இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போமே. ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷன் இப்படி ரொட்டேட் ஆகுது, ரெண்டாவது இப்படி இருக்கும், மூணாவது இப்படி இருக்கும். பேசுறது புரியுதா? நல்லா முறுக்கிறது நல்லா தெரியும். பிகாஸ் இது வந்து அசிமெட்ரி, சிமெட்ரி கிடையாது. ஓகேவா? ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ரைட் ஆன்சர். சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Shear force may be defined as rate of change of loading moment. Shear force at a section is algebraic sum of all the forces to the left of the section. Not only the left, right hand side la வந்து பார்த்தாலும் சரி, left hand side la வந்து பார்த்தாலும் சரி, shear force கான அந்த இது வந்து ரைட் தான். அதே மாதிரி shear force வந்து rate of change of loading moment. Rate of change of loading moment. Moment வந்து சேஞ்ச் ஆகிறது தான் shear force ன்னு சொல்றேன். அவ்வளவுதான். dm/dx which is equal to shear force. Assess and reason both are right and both are correct explanations. So option B is right answer ma. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Rankine-Gordon formula is applicable. Rankine-Gordon formula is applicable for. Rankine formula applicable for எதுக்கு வந்து அப்ளை ஆகுது? லெஃப்ட் ஆர் ரைட்? பட் லெஃப்ட்ன்றாங்க, ஓகே விட்டுருங்க. லெஃப்ட் ஆர் ரைட்? ரைட் தான்.
ரேங்கிங் ஃபார்முலா எதுக்கு அப்ளிகபிள் ஆகுது? போத் ஷார்ட் காலம் அண்ட் லாங் காலம் ரெண்டுத்துக்குமே தான் அப்ளிகபிள் ஆகுது. போத் ஷார்ட் காலம் அண்ட் லாங் காலம் ரெண்டுத்துக்குமே தான் அப்ளிகபிள் ஆகுது. போத் ஏ அண்ட் பி. ஓகேவா? load on a column increase to a value that is removal of deflections remains. The load is known as. If load on a column is increased to a value that on its removal the deflections remains, the load is known as crippling load, buckling load, critical load. All of these are right. எல்லாமே ரைட் தான். All of these are right. All the statement are right ma. All the statement are right. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். see ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃப்ரேமுக்கு. இன்டர்னல் ஹிஞ்ச் கொடுத்தாச்சு. ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃப்ரேமுக்கு. கம் ஆன், இன்டர்னல் ஹிஞ்ச் கிவன். ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்ஸ் வேல்யூ என்ன? பழைய கான்செப்ட்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்ஸ் வேல்யூ என்ன? ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்ஸ் வேல்யூ என்ன? ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி, கைனமேட்டிக் இன்டிட்டர்மினன்சி, இது வந்து காமன் டு ஆல்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லேயே போட்டுட்டோம். இந்த ஃபிகருக்கு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி வேல்யூ என்ன? இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான், ஆனால் பார்த்தவொன்னே கஷ்டம், ஆனால் நீங்கள் போட போட ஈஸியாக இருக்கும். வேல்யூ சொல்லுங்கம்மா. 6. வெரி குட் நித்யா. வேல்யூ சொல்லுமா. 6. ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அது வந்து யூடியூப்லேயே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஃப்ரீ. அந்த ஃப்ரீ வீடியோவில் ஒரு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து யூடியூப்லேயே எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி, கைனமேட்டிக் இன்டிட்டர்மினன்சி அதில் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். அது நீங்கள் பார்த்துருந்தாலே மேக்ஸிமம் இது போல் ஆன்சர்லாம் ரொம்ப பார்த்தோன்னே வந்துடும். ஓகேவா? வாட் அபவுட் தமிழ்செல்வி, முத்துலட்சுமி? ஏன் ஆன்சர் வரல? ஏன் ஆன்சர் வரல உங்களுக்கு? குயிக்காக போடுங்க. குயிக்காக பண்ணுங்க. ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சிக்கான வேல்யூ நான் கேட்குறேன், குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கணும், ஸ்டாட்டிக் இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கணும். நித்யா, ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சி என்ன, ஸ்டாட்டிக் இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி என்னமா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிங்க. ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சி ஃப்ரேம் பொறுத்தவரையும் ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சி R - S. R - S சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்கம்மா. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாமா? 3m - RE - 3J ரிலீஸ் ரியாக்ஷன்ஸ், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இதுவும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆன்சர் எஸ், வெரி குட். முத்துலட்சுமி குட், நித்யா குட். மற்றவங்க யாருமே வந்து அந்த கண்டென்ட்டே வந்து ரிவைஸ் பண்ணலன்னு தெரியுது.
ஸோ கண்டென்ட் ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணனா ரொம்ப கஷ்டம். ஸோ 10 - 3 7 released is 1. எஸ் released is 1. வெரி குட்மா. ஹிஞ்ச் வரும்பொழுது நம்பர் ஆஃப் கனெக்டட் மெம்பர்ஸ் -1. அதான் வந்து ரிலீஸ்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ கனெக்டட் மெம்பர் 2, 2 - 1 1. ஸோ 6 இஸ் ரைட் ஆன்சர். நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் ஃபவுண்ட் டு பி a fixed support beam. அன்னோன் ரியாக்ஷன்ஸ் என்ன? எஸ் வெரி குட் வெரி குட்மா 6. மற்றவங்களாம் போடலை தெரியல அப்படின்னா ஃப்ரீயாக நம்மளோட யூடியூப் சேனல்லையே வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அந்த வீடியோஸ் பாருங்கள். அதுவே மோர் தென் எனஃப் ஃபார் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாம். அன்னோன் ரியாக்ஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் 3 பற்றி நம்ம பேசியிருக்கோம். நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் 3. ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ரிஜிட் ஜாயிண்ட் plane frame is stable, statically determinate. Stable and statically determinate. எந்த கண்டிஷன்மா? Stable and statically determinate at which conditions? Yes, 3m plus r which is equal to 3j is right answer. Option 3. Option C is right answer. Option C is right answer. Ordinary moment resisting frame should not be used in seismic. Ordinary moment resisting frame should not be used in seismic. நேற்று நம்ம பார்த்தோம் seismic zoneல அதே தான். ஆர்டினரி மொமெண்ட் ரெசிஸ்டிங் சீஸ்மிக் ஜோன் நேற்று பார்த்தோம். ஜோன் 2 ஜோன் 3 அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஆர்டினரி மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃப்ரேம் வந்து சீஸ்மிக் ஜோனில் யூஸ் பண்ணக்கூடாது. ஜோன் 4 அண்ட் ஜோன் 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ உன்னிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஜோன் 4 அண்ட் ஜோன் 5. ஹரிசாண்டல் ட்ரஸ்ட் இன் 2 ஹிஞ்ச் பேரபோலிக் ஆர்ச்சில் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஹரிசாண்டல் ட்ரஸ்ட்டுக்கான வேல்யூ W sin square theta divided by 5. ஸோ ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கேன். ஹரிசாண்டல் ட்ரஸ்ட்டுக்கான வேல்யூ W sin square theta by 5. இதுக்கான லைன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பேரபோலிக்கா வந்து போகும் அப்படின்றது ரைட் ஆன்சர். பேரபோலிக் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அட் போத் லோயர் எண்ட் ஆஃப் 3 inch arch இஸ் நவுன் அஸ். 3 inch ஆர்ச்சில் ஹரிசாண்டல் ரியாக்ஷனுக்கு நேம் என்னன்னு கேட்டால் ட்ரஸ்ட். யூ கேன் ஆன்சர் ட்ரஸ்ட்னு ஆன்சர் பண்ண முடியும். ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ட்ரஸ்ட்னு சொல்லியாச்சு. மேட்ச் த ஃபாலோவிங். 3 inch ஆச்சு மா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் இந்த பாயிண்ட்டை சேர்த்து எழுதிக்கோங்க. எந்தெந்த ஆர்ச் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் இதை வந்து கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. மிஸ் பண்ணிட்டா ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்டு சேர்த்து எழுதிக்கோங்க. 3 inch ஆர்ச், 2 inch ஆர்ச் அண்ட் ஹிஞ்ச்லெஸ் ஆர்ச். ஸோ 3 inch ஆர்ச் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட், 2 inch ஆர்ச் வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி வேல்யூ வந்து 1. ஹிஞ்ச்லெஸ் ஆர்ச்சை பொறுத்தவரையும் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் தேர்ட் டிகிரி. 3, 2, 1 இஸ் ரைட் ஆன்சர். 3, 2, 1 இஸ் ரைட் ஆன்சர். இந்த வேல்யூ சேர்த்து எழுதிக்கோங்க. 3, 2, 1 இஸ் ரைட் ஆன்சர். A cable is supported at 2 end primarily resist external load by. A cable supported at 2 end primarily resist external load by. Here the right answer is tension. Cable பொறுத்தவரை பெண்டிங்லாம் தாங்காது. Tension is right answer. External tension. So compression force வந்து external load வந்து ஆக்ட் ஆகுது. So that cable particles compress oppose பண்ணணுன்றதுக்காக டென்சைல வந்து அது வந்து ஃபீல் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே ஜீரோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எந்த மெம்பர் ஜீரோ ஃபோர்ஸ்
ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் ட்ரஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. ஐஏஎஸ் கேட்லலாம் கேட்ட ஒரு கொஸ்டின். எது ஜீரோ ஃபோர்ஸ்? எந்த இடத்துல ஜீரோ ஃபோர்ஸ்? ட்ரஸ்ஸை பொறுத்தவரையும் ரெண்டு, இந்த இடத்துல ரெண்டு விஷயம் ஜீரோ ஃபோர்ஸாக இருக்கு. ஒன்று இசி, ஒன்று ஏசி. போத் ஆர் ஜீரோ ஃபோர்ஸ். இசி மட்டும் இல்லை, ஏசியும் தான். எங்க ஹரிசாண்டல் லோடு இல்லையோ அங்க அது ஃபோர்ஸ் வந்து இல்லை, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஓகேவா? A primary unit of truss. ட்ரஸ்ன்றது எந்தெந்த யூனிட்லாம் ஒன்று சேர்ந்தது? A primary unit of truss. Primary unit of truss. ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஒரு ட்ரஸ்னாலே மினிமம் ஒரு ட்ரையாங்கிளாவது இருக்கணும். அப்போதான் வந்து என்ன, அது ட்ரஸ். அதெல்லாம் அசம்பிள் பண்ணி 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 தான் பெரிய பெரிய ட்ரஸ்ஸே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எது வந்து பர்ஃபெக்டான ஃப்ரேம்னு கேட்குறாங்க. பர்ஃபெக்டான ஃப்ரேம் எதுன்னு கேட்குறாங்க. நம்பர் கொடுத்துட்டு ஜாயின்ஸை கொடுத்துட்டு எது வந்து பர்ஃபெக்டான ஃப்ரேம்னு கேட்குறாங்க. மெம்பர் ஜாயிண்ட். மெம்பர் ஜாயிண்ட். ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்கு. m which is equal to 2 joint. இது வந்து பிளேன் தான், நாட் ஏ ஸ்பேஸ். அதனால 2 joint minus 3 ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். அப்போ m which is equal to 2 joint minus 3 எது ஒர்க் அவுட் ஆகும்? மெம்பர்ஸ் 3, ஜாயின்ஸும் 3 தான் கரெக்டாக இருக்கும். Four members join 3. Different answer from different people. இது வந்து கரெக்டா மேட்ச் ஆகிறது எதுவோ அதுதான் வந்து பர்ஃபெக்ட். m which is equal to 2j minus 3 தாமா. ஜாயின்ஸ் வந்து 3 into 2 6 6 minus 3 3 which is equal to 3. மெம்பர்ஸும் அந்த இதுவும் ஒன்னா ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அப்படி இல்லை, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஜாயின்ட் சொல்ல முடியாது நித்யா. 4 நான் சொல்கிறேன், ரைட் ஆகுமா? 4 மெம்பர்ஸ் 4 ஜாயின்ஸ்னா 8 8 minus 3 5. நோ, அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிறது எப்படின்னா டெஃபிசியன்ட் ட்ரஸ். டெஃபிசியன்ட் ட்ரஸ்னா நம்பர் ஆஃப் மெம்பர் வந்து கம்மியாக இருக்குது. எஸ், நம்பர் ஆஃப் மெம்பர் கம்மியாக இருக்குது. அந்த ட்ரஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மெம்பரை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் சொல்கிற கேஸ். ஈக்குவல்னு வச்சா கூட இல்லை, இது வந்து அதிகமாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கண்டிஷன் வந்தால் டெஃபிசியன்ட் ட்ரஸ்ன்னு சொல்கிறோம். மெம்பர் வந்து கம்மியாக இருக்குது தேவைப்படுறத விட. ஓகேவா? ஸோ இது மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா நெசசரி தேவையை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி ஆல்சோ வருதா பார்ப்போமா? 7 5 7 which is equal to 2 5 minus 3. ஸோ 10 minus 3. ஆமாம், இதுவும் வருது. 7 7 வருது. 4 4 3 6 minus 3. ஓகே, பியும் வருது சியும் வருதுமா. ஆப்ஷன் ஏல சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஆப்ஷன் ஏல சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னா ஒரு மெம்பர் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 joint 2 to 4 4 minus 3. ஆப்ஷன் ஏ ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு. எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு. பட் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 3 அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா அது மேபி இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேமாக இருக்கலாம்.
கொஸ்டின் வந்து தப்பாக இருக்கும். இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா என்னென்னா டி வருதுன்னு பாருங்கள் 4 2 ஜாயிண்ட் 6 6 மைனஸ் 3 வந்து 2 6 மைனஸ் அதாவது 6 மைனஸ் 3 வந்து 3 4 அதிகம் 4 அதிகம் இல்லைம்மா அது கொஸ்டின் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது. ஓகேவா, கொஸ்டினில் கொஞ்சம் எரர் இருக்குது, அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் அட் சப்போர்ட் ஏ அண்ட் டி 0ன்னு சொல்கிறாங்க. சப்போர்ட்டில் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் இல்லை. ஓகேவா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து P/2ன்னு சொல்கிறாங்க. ரைட்டா தப்பா? சப்போர்ட்டில் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியல. சப்போர்ட்டில் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து பின் ஜாயிண்ட் தானே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சாலே ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ரைட். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. Shear force carried by intermediate column compared to end column in a multi-bay portal frame. The shear force carried by an intermediate column compared to end column in a multi-bay portal frame is. இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் இருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா சார், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் இது வேற. Shear force carried by intermediate column compared to end column. End column and intermediate column நான் சொல்லியிருக்கேன். end காலத்தில் இருக்கக்கூடிய intermediate column, end columnனா எண்டில் இருக்கட்டுமா, end column கார்னர் எட்ஜு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசுவோம். இன்டர்மீடியட் காலம்னா நடுவில். இங்கே சியர் ஃபோர்ஸ் வந்து இன்டர்மீடியட் காலம் வந்து கேரி பண்ணுறது எப்படி இருக்குது, என் காலத்தை கம்பேர் பண்ணும்போதுனா டபுள். ஓகேவா, டபுள் ட்வைஸ். ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்வைஸ் இஸ் ரைட் ஆன்சர். இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் பெண்டிங் மொமெண்ட் ஃபார் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் என்ன? பெண்டிங் மொமெண்ட் பார்க்கும்போது லீனியர் இஸ் ரைட் ஆன்சர். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. லீனியர் இன் a frame the point of inflection is occur. In a frame the point of inflection occur. பெண்டிங் மொமெண்ட் சேஞ்ச் ஆகிறது தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. எங்கே வேணாலும் அக்கர் ஆகலாம், எனிவேர் இந்த ஃப்ரேம், எனிவேர் இந்த ஃப்ரேம். ஓகேவா, அடுத்தது ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரொட்டேஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரொட்டேஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாமே ஃப்ரம் த ஜாயிண்ட் பி ஜாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே ஃபிக்ஸடா இருக்கு. 4EI/L 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 போடுங்க. இல்ல ஒன்று மட்டும் வந்து பிண்டா இருக்குமா, இது ஃபிக்ஸட். ஃபார் அவே வந்து 4EI/L, இதுவும் 4EI/L, இது மட்டும் பிண்டு 3EI/L. ஓகேவா, அப்படின்றப்ப எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 4EI/L 4EI/L 3EI/L. ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரொட்டேஷன்ஸ் ஐ நீட். அந்த ஜாயிண்ட்ல எல்லா மொமெண்ட்டையும் இது பண்ணுங்கம்மா. ஜாயிண்ட்ல எல்லா மொமெண்ட்டையும் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணுங்க போதும். மொமெண்ட் ரொட்டேஷன் வந்து யூனிட் ரொட்டேஷன் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றதுனால தான் 4EI/L which is equal to மொமெண்ட்னு கிடைக்குது. ஆக்சுவலி ரொட்டேஷன் யூனிட் கிடையாது, தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலா, அதனால தான் நான் வந்து அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை நல்லா தெளிவாக பாருங்கன்னு சொன்னேன். 4EI/L இன்டூ தீட்டா. தீட்டா வந்து யூனிட் கிடையாதுன்னு வச்சுப்போமே, ஒன்றுன்ற வேல்யூ இல்லை. அப்போ இப்படியே இருக்கட்டும். அப்போ இங்கே ஃபிக்ஸட், இங்கே பிண்டு.
அப்போ இங்கே 4EI by L theta 4EI by L theta இங்கே மட்டும் 3EI L by L thetaன்ற மாதிரி இருக்கும். எல்லா மொமெண்ட்டையும் ஆட் பண்ணுங்களேன் 11EI L thetaன்னு கிடைக்கும். இதான் ஆல் மொமெண்ட். ஏன்னா எனக்கு வந்து மொமெண்ட் தேவையில்ல, எனக்கு டீட்டா தான் தேவை. ஸோ டீட்டா வேணும் அப்படின்னா theta which is equal to ML divided by 11EI போட்டால் போதும். ML divided by 11EI. ஆப்ஷன் B is right answer மா. புரியுதா இல்லையா? ஆப்ஷன் B is right answer. இருங்க இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 80 கொஸ்டின் வரையும் முடிச்சுட்டு நம்ம வந்து லஞ்ச் போகலாம். நான் சொன்ன சொல்யூஷன் இதுதான். தெரியாதவங்க எழுதிக்கோங்க. இப்போ தெரியாதவங்க தயவு பண்ணி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கான கிளாஸ் பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு இங்கே நான் டிஸ்கஸ் வந்து கம்மியாக தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்ம அதை ஆல்ரெடி பண்ணிட்டோம், அது ஃபுல் லென்த் கிளாஸாகவே முடிச்சிட்டோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கான கிளாஸஸை போய் பாருங்க. அசெஷன் அண்ட் ரீசன், ஓகேவா? அசெஷன் அண்ட் ரீசன். இனி எலாஸ்டிக் பிளாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் statically indeterminate structure, the ultimate load can be calculated from the equilibrium consideration without any reference to the stiffness. Reference உடைய stiffness ரிலேட்டடாக இருக்கிற எந்த ரெஃபரன்ஸையும் யூஸ் பண்ணாமல் நம்ம அல்டிமேட் லோடை கால்குலேட் பண்ணுவோமான்னு கேட்டால் அது வந்து உண்மை இல்லை. ரீசன் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லோட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை செட்டில்மெண்ட் ஆஃப் த சப்போர்ட், தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரெசிடியல் ஸ்ட்ரெஸ். இது மூணுத்தையும் பொறுத்து தான் அந்த அல்டிமேட் லோடு வந்து இருக்கு. இது மூணுத்தினாலையுமே அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றது சொல்றாங்க. அசெஷன் ரீசன் சொல்லுங்கம்மா. அசெஷன் அண்ட் ரீசன். அசெஷன் அண்ட் ரீசன். A is wrong, R is true. அப்படியா? A is wrong, R is true. A is false, R is true. எதனால? இப்ப நான் சொன்னதுனால எத்தனை பேர் கரெக்டா சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். A is wrong, R is true. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா A is true, R is false. ரெண்டு. எது கரெக்டான ஆன்சர்? எதுமா கரெக்டான ஆன்சர்? A is wrong எல்லாருக்கும். நான் A wrongனா wrongனு அர்த்தமா? நீ எலாஸ்டிக் பிளாஸ்டிக் பிஹேவியர் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு அல்டிமேட் லோட் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் டு ஸ்டிஃப்னஸ் இல்லாமலே ஈக்குவலிபிரியம் கன்சிடரேஷன் வச்சு நான் வந்து என்ன பண்ணலாம், லோடு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு. ஓகேவா? ரைட்டு தான். A is right. A is right. ஓகேவா? இதுக்கான ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா A is right, R is falseன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் சோர்ஸ் வந்து IESலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நாட் கவர்ன் பை தெர்மல் ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எய்தர் த சப்போர்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் கவர்ன், இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் பை தீஸ் திங்ஸ். ரீசன் தப்பு, அசெஷன் ரைட். ஓகேவா? அப்படியே உல்டா இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபோர்ஸ் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் இருக்குது, இதை அப்படியே பார்த்துக்கோங்க. காஸ்டிங் லைனோ, யூனிட் லோடு, விர்ச்சுவல் லோடு, காலம் அனாலஜி, 3 மொமெண்ட்டு, ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்ஸு, அப்புறம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா ஃபோர்ஸ் மெத்தட் எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லலாம். அந்த வரிசையாக வந்து சிலதை பார்த்தோம் இல்லையா, காஸ்டிங் லைனோ, யூனிட் லோட் மெத்தட், விர்ச்சுவல் ஒர்க் மெத்தடு, காலம் அனாலஜி, 3 மொமெண்ட் மெத்தட், ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இங்கே வாங்க, எது ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. எது ஃபோர்ஸ் மெத்தட்னு கேட்குறாங்க. காலம் அனாலஜி மெத்தட் இஸ் எ ஃபோர்ஸ் மெத்தட். வெரி குட்மா.
Column analogy is a force method. Okay. Flexibility and stiffness matrix பத்தி சொல்லுங்க. They are inverse to each other, right? They are inverse to each other, right? Element ij, element j equal, right? Diagonal பார்த்தோமா இல்லையா? x, y, z இங்க இருக்கிற ஆளும் இங்க இருக்கிற ஆளும் ஒண்ணுதான். பார்த்தோமா இல்லையா? Diagonal each, right? Diagonal element are non-zero and having positive value. இந்த diagonal வேல்யூனா இது xy z பத்தி சொல்றாங்க. இங்க சொல்றது வேற. இங்க சொல்றது வந்து என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல xy z இது வந்து நான் ஜீரோவா இருக்கணும். இங்க ij j ன்றது என்னன்னா x y z இது வந்து ஒண்ணுனா இதுவும் ஒண்ணு. அப்படி ஓகேவா? நான் பேசுறது புரியுது இல்லையா? அப்படி நம்ம பேசுறது. அப்ப ஆல் தி ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸோ ஆல் தி ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். All the statement are right, ma. All of the above are right. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எனக்கும் பசிக்குது தான், இருங்க. இந்த கொஸ்டினோட வந்து எனாஃப் பண்ணிடலாம். 8 மீட்டர் ஃபிக்ஸடு, ஓகேவா? ஃபிக்ஸட் பீம் 10 கிலோமீட்டர் லோட் வந்து ஆக்ட் ஆகுது சென்ட்ரல் பார்ட்ல. ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. யூடிஎலுக்கும் நம்ம பார்த்துருக்கோம், பாயிண்ட் லோடுக்கும் பார்த்துருக்கோம், மொமெண்ட்டுக்கும் பார்த்துருக்கோம். ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்கம்மா. லைனாக சொல்லுங்க சார். ஃபிக்ஸட் பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல், ஃபிக்ஸட் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோடு, ஃபிக்ஸட் பீம் சப்ஜெக்டட் டு யூவிஎல், ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட். யூடிஎலுக்கு என்ன, யூவிஎலுக்கு என்ன, பாயிண்ட் லோடுக்கு என்ன, லைனாக சொல்லுங்கப்பா. பாயிண்ட் லோடுக்கு என்ன? பாயிண்ட் லோட் சென்டர் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன? இதோட முடிச்சிடுறோமா? இதோட நான் ஒரு 20 மினிட்ஸ் நான் பிரேக் கொடுக்குறேன். பாயிண்ட் லோட் சென்டர்லாம் என்ன? WL/8. பாயிண்ட் லோட் வந்து கொஞ்சம் எசன்ட்ரியா இருக்குன்னா என்ன? இங்க இருக்குன்னா என்ன? இங்கிருந்து பார்க்கும்போது WAB²/L. அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது, அதாவது பில இருந்து ஏ பார்க்கும்போது WAB²/L². ஓகேவா? அடுத்தது யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது என்ன? WL²/12. யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது என்ன? WL²/12. யூடிஎல் பாதியில் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன? யூடிஎல் பாதியில் ஆக்ட் ஆகுது, பாதி வரையும் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன? ஆர் பாதி வரையும், இல்லைனா வந்து பாதின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஏ வரையும் வச்சுக்கோங்க. இது ஏ. அப்போ இந்த லென்த்தை வந்து L-Aன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கான வேல்யூ என்ன? WA²/12L², 6L² - 8LA + 3A². இதான் ஆன்சர். யூவிஎல் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன? ஃபுல்லாகவே வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன? எஸ், ஃபிக்ஸட். யூவிஎல் யூனிஃபார்மாக வேரி ஆகக்கூடிய லோட் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன? WL²/30. எங்க இந்த சைடு A to B. இங்கே பார்த்தீங்கன்னா WL²/20. ஓகேவா? ஒருவேளை ட்ரையாங்குலர் லோடு, ஃபுல்லாக ட்ரையாங்குலர் லோடு ஆக்ட் ஆகுதுன்னா என்ன? இப்படி ட்ரையாங்குலர் லோடு என்ன? 5/96 WL². ஒரு மொமெண்ட் மட்டும் சிம்பிளா இருக்குன்னா என்ன? ஒரு மொமெண்ட் மட்டும் சிம்பிளா இருக்குன்னா என்ன? M/4. ஓகேவா? M/4. அந்த மொமெண்ட் எசன்ட்ரிசிட்டியா இருந்தா என்ன? அந்த மொமெண்ட்டும் எசன்ட்ரிசிட்டியோட இருந்தா என்ன? இப்படி இங்க வந்து A டிஸ்டன்ஸ், இங்க வந்து L-A. அப்ப M 3A - L/L². ஓகேவா? 3A - L/L². இந்த இடத்துல வந்து இன்னொரு மொமெண்ட் நான் சேர்த்துக்கிறேன். எண்டுலையும் வந்து என்ன மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? போத் ஆர் இன் கிளாக்வைஸ். கிளாக்வைஸ் தான்மா. எண்டுலையும் வந்து என்ன கிளாக்வைஸ் தான் வந்து ஆக்ட் ஆகும். அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான்.
ஓகேவா? ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் வந்து வேரியஸ் கேஸ்க்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ப்ளீஸ். இப்போ நம்ம முடிச்ச வரையும் கொஸ்டின் நம்பர் வந்து எது வரையும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 80 வரையும் சாலிடாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? 80 வரையும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். 81லேருந்து பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். 2:10 டைம் 20 மினிட்ஸ் பிரேக், லஞ்ச் பிரேக், அதனால் 20 மினிட்ஸ். 2:30க்கு வில் மீட் அகைன். ஓகேவா? 2:30க்கு மீட் அகைன். ரிமைனிங் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பேப்பர் போகணும் இல்லையா? 2:30க்கு மீட் பண்ணுவோம். 2:30க்கு ஷார்ப்பாக எல்லாரும் வந்துடுங்க. வந்தாலும் வரலனாலும் 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நான் மாட்டுன்னு கத்தின்னு இருப்பேன். கேட்குறவங்க கேளுங்க, அவ்வளோதான். எனிவே தேங்க்யூ. லஞ்ச் வந்து போயிட்டு வாங்கம்மா ப்ளீஸ். லஞ்ச் பிரேக், லஞ்ச் ஓகேவா? ஸோ பிரேக் டைம், பிரேக் முடிச்சு 2:30க்கு வாங்க. வில் மீட் அகெயின். கேக்குதா? ஓகே, கேக்குது இல்லையா? லஞ்ச் பிரேக் 20 மினிட்ஸ் கழிச்சு வாங்கம்மா. பாய்.
ஆடியோ கிளியரா இருக்காமா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஏவி கிளியர்னா ஏவி கிளியர்னு சொல்லுங்க. இருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா 8 மினிட்ஸ் டைம் கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவே டைம் ஆயிடுச்சு. இருக்கீங்களா? லஞ்ச் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆடியோ வீடியோ கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்கம்மா. தங்கராஜ் குட். மற்றவங்க யாருமே இல்லையோ? எல்லாரும் இருக்கீங்களாம்மா? ஏவி கிளியர். தங்கராஜை தவிர வேற யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்களே. வெரி குட் சத்யா. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 1000 கொஸ்டின் சீரீஸில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எவ்வளோ நெருங்கிட்டோம் அப்படின்னா 500 நெருங்கியாச்சு. ஓகே, இன்னும் 500 இருக்கு. இன்னும் நமக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் இருக்கு. 8 ஹவர்ஸ் இருக்கு. ஓகேவா? அப் டு 9 o'clock வரையும் வச்சா 8 to 9 ஹவர்ஸ் இருக்கு. பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளியர் சார் சத்யா, கிளியர் சார் நித்யா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா? ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? எஸ் சார். எஸ். டோட்டலாக பார்த்தது 80 கொஸ்டினா? 81 பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 81 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். விஷ்ணுபிரியா காலில் இருந்தீங்களா இல்லை காலில் இருந்து இருக்கீங்களா? இப்போ தான் வந்தீங்களா? எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். கொஸ்டின் பாருங்கன்னா, the stripping time of reinforcement concrete slab spanning less than 4.5 meter using fly ash as an admixture should be. stripping time என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. stripping time, what is meant by stripping time? stripping time என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் நான் கொஸ்டின் ரீட் பண்றேன். stripping time பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. the stripping time of reinforcement concrete slab spanning less than 4.5 meter using fly ash as an admixture. ஓ, ஆன்சர் பண்ணல சார், பட் லிசனிங் இருக்கேன் சார். ஓகே, இந்த விஷ்ணுபிரியா எந்த விஷ்ணுபிரியா? ஃபவுண்டேஷன் பேட்ச் விஷ்ணுபிரியாவா? சரி, ஸ்ட்ரிப்பிங் டைம் சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்லையும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கான டைம் பீரியடை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அவ்வளோதான், அதுதான் ஸ்ட்ரிப்பிங் டைம். ஓகேவா? அதுதான் ஸ்ட்ரிப்பிங் டைம். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எலமெண்ட்லையும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தானே நம்ம அந்த எலமெண்ட்டை கேஸ்ட் பண்ணுவோம். அப்படி அந்த எலமெண்ட்டை வந்து உருவாக்கும் பொழுது என்னென்ன வகையான நாட்களில் நம்ம வந்து அதை வந்து எடுப்போம். ஓகேவா? சட்டர் ரிமூவல் டைம். எஸ், ரிமூவிங் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். வெரி குட்மா. அப்போ நீங்கள் இப்போ வந்து தாராளமாக ஆன்சர் சொல்லலாம். இதே நான் நிறைய கொஸ்டின் கேட்குறேன். ஸ்பேன் அப் டு 4.5 மீட்டர் பார்த்தீங்கன்னா 10 days. நான் என்ன சொல்கிறேன், இது 7 நாள்ன்றேன். 7 daysன்னு சொல்கிறேன். 7 days. எப்போ 7 நாள், எப்போ 10 நாள்? எப்போ 7 நாள், எப்போ 10 நாள்? கொஸ்டினில் வித்தியாசம் இருக்கு. ஐஎஸ் கோடில் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்போ 7 days, எப்போ 10 days. எப்போ அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ கொஸ்டினில் அந்த வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க.
அதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அட்மிக்சஸ் யூஸ் பண்ணதா சொன்னா 10 days, அட்மிக்சஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா 7 days எனஃப். அட்மிக்சஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா 7 days எனஃப். அட்மிக்சஸ் யூஸ் பண்ணதா சொன்னா 10 days, அப்படி இல்லைன்னா 7 days. புரியுதா? இது வந்து ஸ்லாப். இது வந்து அப் டு 4.5 மீட்டர். இப்போ அபோவ் 4.5 மீட்டர், ஸ்லாப் வந்து அபோவ் 4.5 மீட்டர், அபோவ் அதை விட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அட்மிக்சஸ் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலனாலும் சரி 14 days. இதுலேயே 3 ஆன்சர் வந்து பாருங்கள். 7 days, 10 days, அப் டு 4.5 மீட்டர். அபோவ் 4.5 மீட்டர்னா 14 days. வெதர் யூ ஆர் யூசிங் அட்மிக்சஸ் ஆர் நாட், அட்மிக்சஸ் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலனாலும் சரி. ஓகேவா? 14 days. பீம்ஸ் ஆஃப் இட், பீமுக்கு என்னமா பண்ணலாம்? பீமுக்கு 7 daysமா. அட்மிக்சஸ் யூஸ் பண்ணலனா 7 days, அட்மிக்சஸ் யூஸ் பண்ண 10 days. ஓகேவா? ஆர்ச்சஸ் பீம் வந்து என்ன 6 மீட்டர் தாண்டி போகுது. ஆர்ச்சஸ் 6 மீட்டர் வரை இருந்ததுன்னா ரெண்டுமே வந்து 14 days. அட்மிக்சஸ் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி ரெண்டுமே 14 meters. வெர்டிக்கல் காலம், வெர்டிக்கல் காலம், அப்புறம் பீமுடைய சைடு ஆஃப் த பீம். சைடு ஆஃப் த பீம்னா வந்து இந்த டெப்த். ஓகேவா? இந்த சைடு இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்லாம் எப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம்னா ஓபிசி 16 to 24 hours 1 day வந்து வெயிட் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே அட்மிக்சஸ் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி. ஒரு சின்ன ரிவிஷன், வெர்டிக்கல் வாலாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் தான், 16 to 24 hours. அட்மிக்சஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் இதுதான். ஸ்லாபு 4.5 மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா 7 days 10 days. அட்மிக்சர் யூஸ் பண்ண 10 days, பண்ணலனா 7 days. ஓகேவா? 4.5 மீட்டரை விட தாண்டி போச்சு அப்படின்னா ரெண்டுமே 14 days. 4.5 மீட்டரை தாண்டி போச்சுன்னா ரெண்டுமே 14 days. நாட் ஓன்லி ஸ்லாப், இங்கே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிறது பீம் ஆல்சோ. பீம் சாஃப்ட் ஃபிட்னு சொல்லுவோம். ஓகேவா? பீம் சாஃப்ட் ஃபிட்டுக்கும் 7 days 10 days. இதை தாண்டி ஆர்ச்சுக்கும் 14 days 14 days. ஆர்ச்சுக்கும் 14 days 14 days. போத் நீங்கள் வந்து கான்கிரீட்டில் அட்மிக்சர் யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த ஃபார்ம் ஒர்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு 14 days தான் ஆகும் ஆர்ச்சஸ்க்கு. ஸ்லாப் 4.5 மீட்டரை விட அதிகமாக போச்சுனாலும் 2 வாரம் 14 days 14 days. நான் பேசுறதெல்லாம் புரியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கொஸ்டின் போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்? எது வந்து நாட் அ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்? நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கான்கிரீட்டில் குயிக்காக ஆன்சர் பண்ணலாம். எது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க? டைரக்ட் டென்சைல் டெஸ்ட். ஓகேவா? நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னா உடச்சி பார்க்காம பார்க்கறது. டைரக்ட் டென்சைல் டெஸ்ட்னா வந்து என்ன, உடச்சி தான் வந்து நம்ம கான்கிரீட்டுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம். டைரக்ட் டென்சைல் டெஸ்ட் இஸ் எ ரைட் ஆன்சர். டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் எ ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சி ரீபவுண்ட், புல் அவுட் டெஸ்ட், அல்ட்ராசானிக் டெஸ்ட். அல்ட்ராசானிக் டெஸ்ட்ன்றது குவாலிட்டி, புல் அவுட் டெஸ்ட்ன்றது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்ன்றதும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தான் யூஸ் ஆகுது. அடுத்தது மேட்ச் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் கிவன் குரூப் 1 குரூப் 2. இதான் குரூப் 1 குரூப் 2 மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஃபேக்டர் டு டிக்ரீஸ் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டு டிசைன் ஸ்ட்ரென்த். Factor to increase working load to ultimate load. Statically method of ultimate loads analysis. Kinematical mechanism method of ultimate load analysis. So factor to decrease ultimate strength to design strength. Material partial safety factor. Factor to increase working load to ultimate load. Load factor. Statically method for ultimate load analysis. So lower bound on ultimate load.
Kinematical mechanism method for ultimate load analysis, upper bound of an ultimate load. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் வந்து ஹிண்ட்டு. அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தையும் டிசைன் ஸ்ட்ரென்த்தாகவும் நம்ம மெட்டீரியலுக்கு பார்க்குறோன்னா அது மெட்டீரியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, பாசில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஒர்க்கிங் லோடை அல்டிமேட் லோடாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா லோட் ஃபேக்டர். அல்டிமேட் லோடு அனாலிசிஸில் லோயர் பவுண்ட் தியரி யூஸ் ஆகுது. கைனமேட்டிக்கல் மெக்கானிசம் மெத்தடில் அல்டிமேட் லோடு அனாலிசிஸ் இஸ் அப்பர் பவுண்ட். ஸோ 3 4 2 1 இஸ் ரைட் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம லோட் ஃபேக்டர்னு பார்த்தோம் இல்லையா, அது லோட் ஃபேக்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின் இதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இது சொல்லுங்க. சேஃப் ஃபேக்டர் 1.1, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2, லோட் ஃபேக்டர் என்ன? லோட் ஃபேக்டர் என்ன? லோட் ஃபேக்டருக்கான ஃபார்முலா லோட் ஃபேக்டர் which is equal to factor of safety into safe factor இதான் லோட் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னப்பா 2, சேஃப் ஃபேக்டர் என்னப்பா 1.5, 2 into 1.5 இதுதான் 3. இதான் லோட் ஃபேக்டர், இதான் எல்எஃப். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, சேஃப் ஃபேக்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு லோட் ஃபேக்டர் கிடைக்கும். சேஃப் ஃபேக்டர் வேணும்னா லோட் ஃபேக்டர் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. எப்படி வேணாலும் நீங்கள் ஆன்சர் கொண்டுட்டு வரலாம். காலம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். காலம்கான சைஸ் வந்து கிவன் கொடுத்துறாங்க, லென்த்து வந்து கொடுத்துறாங்க, அன்சப்போர்ட்டட் லென்த்து. இட் இஸ் பிரேஸ்ட் அகெயின் சைட்ஸ் வே இன் போத் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. IS 456 2000 மினிமம் எசன்ட்ரிசிட்டிக்கான வேல்யூ என்ன வித் ரெஸ்பெக்ட் டு மேஜர் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸை பொறுத்து. அப்போ இ மினிமம் விச் இஸ் ஈக்குவல் டு L/500 ப்ளஸ் D/30 இதான் வந்து ஃபார்முலா, ஆர் 20 mm. ஸோ எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். மேஜர் ஆக்சிஸுக்கும் ஆன்சர் சொல்லுங்கள், மைனர் ஆக்சிஸுக்கும் ஆன்சர் சொல்லுங்கள். அதென்ன சார் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்? லென்த்தில் சேஞ்சஸ் இல்லை, லென்த் வந்து 3000 தான். 3 மீட்டர்னா வந்து 3000 இல்லையா, லென்த்தில் 3000 mm டிவைடட் பை 500, பட் டெப்த்து மட்டும் மாறும். மேஜர் ஆக்சிஸ் இருந்தால் டெப்த்து வந்து 600, மைனர் ஆக்சிஸ் அப்படின்னா 450. இப்போ எசன்ட்ரிசிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மேஜர் ஆக்சிஸ் 600 டிவைடட் பை 30 ஆர் 20 mm. இல்லை எது வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வேல்யூ தான் மேக்ஸிமமாக வரும், 26 mm கிடைக்கும். இப்போ மைனர் பிரின்சிபல் ஆக்சிஸை பொறுத்தும் நம்ம வந்து பார்க்கணும். அதே 3000 டிவைடட் பை 500 ப்ளஸ் 450 டிவைடட் பை 30 ஆர் 20 எது வந்து அதிகமோ அதை எடுத்துக்கணும் எசன்ட்ரிசிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 21 கிடைக்கும், இங்கே 26 கிடைக்கும். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 26 and 21 mm. 26 and 21 mm. ஓகேவா, வெரி குட்மா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ஆர்சிசி பீம். எதுக்காக சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, சியர் இன் கான்கிரீட்டா, பஞ்சிங் சியரா, ஃப்ளக்சுரல் சியரா, டயகனல் டென்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். டயகனல் டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். டயகனல் டென்ஷனை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அதுக்கு குறுக்கில் இந்த சியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ டயகனல் டென்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐஇஎஸ்ல கேட்ட கொஸ்டின், which of the following type of failure occur in the beam column connection? ஒரு beam column connectionல என்னென்ன ஃபெயிலியர்லாம் அக்கர் ஆகும்? lateral torsional buckling, combined instability in both principal direction, combined twisting and bending on the torsionally weak section, combined twisting and bending when the plane of bending does not contain the shear center.
ஸோ இதில் வந்து எதுலாம் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பீம் காலம் கனெக்ஷனில் எந்தெந்த ஃபெயிலியர்லாம் அக்கர் ஆகும், இதான் கொஸ்டின். 5 விதமான ஃபெயிலியர் அக்கர் ஆகும். அந்த 5 ஃபெயிலியர்ல 3 ஃபெயிலியர் இங்கே இருக்குது. அப்படின்னா என்ன சார், ஒன்று கரெக்ட், ஒன்று தப்பா? தப்பு. ஆமாம். என்னென்னலாம் தப்புன்னு சொல்லிடுறேன். 2வது பாயிண்ட் தப்பு. ஓகேவா? 1 3 4 1 3 4. ஸோ 1 3 4 ஒன்லி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபெயிலியர் பை இன்ஸ்டெபிலிட்டி இன் பிளேன் ஆஃப் பெண்டிங் வித்தவுட் ட்விஸ்டிங் அண்டர் ஆக்சியல் கம்ப்ரஷன் பெண்டிங் அபவுட் 1 ஆக்சிஸ். ஆக்சியல் கம்ப்ரஷன் ஆகும் பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சியல் கம்ப்ரஷனோ இல்லை ஆக்சியல் பெண்டிங்கோ நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபெயிலியர் வந்து மேபி பெண்டிங்லேயும் நடக்கலாம், ட்விஸ்டிங்லேயும் நடக்கலாம். இது ஒரு பாயிண்ட். 2வது, லேட்ரல் டார்சனல் பக்லிங் வந்து நடக்கலாம். எப்போனா ஆக்சியல் கம்ப்ரஷன் அண்ட் பெண்டிங் அக்கர் ஆகும் பொழுது. இது வந்து ஐஇஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? அந்த 5 பாயிண்ட்டுமே வந்து பீம் காலம் கனெக்ஷனில் நடக்கக்கூடிய ஃபெயிலியர், பீம் காலம் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர். இதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்றது நம்ம பார்த்துறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கார்னர் ஸ்டீல் இஸ் ப்ரொவைடட் இன் த ஸ்லாப். எதுக்காக கார்னர் ஸ்டீலை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்லாப்ல? கொஸ்டின் இதான். ஆன்சர் சொல்லுங்க. கார்னர் ஸ்டீலை எதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்லாப்ல? பெண்டிங் மொமெண்ட் அட் கார்னரா, ஸ்லாப் சஃபிசியன்ட்லி ரிஜிட்டா, எதுமா? எதுக்காக நம்ம வந்து பண்றோம்? கார்னர்ல நம்ம வந்து ஸ்லாப்ல நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? To resist the torsional moment is a right answer. To resist the torsional moment is right answer. To resist the torsional moment is right answer. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Assessor and reason. The state of earth pressure at rest. The state of equilibrium with zero strain conditions. இது ரைட்டு தாங்க. எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட்ல அந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ இஸ் 0. ஏன்னா நம்ம முன்னாடியே நகரல, பின்னாடியே நகரல. இன் ரெஸ்ட் கண்டிஷன் நெய்தர் வால் நார் சாயில் மூவ்ஸ். ரைட் தான். போத் அசசன் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ரைட் தான். ஓகேவா? ரெண்டுமே ரைட் தான். 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். காலையில் தான் நம்ம பார்த்தோம் எர்த்து ப்ரெஷர் தியரியில் ஆக்டிவ் எர்த்து ப்ரெஷருக்கான ஃபார்முலா, பேசிவ் எர்த்து ப்ரெஷருக்கான அந்த கோஎஃபிஷியன்ட், எர்த்து ப்ரெஷர் அட் ரெஸ்ட்டுக்கான கோஎஃபிஷியன்ட் 1 - sin phi, 1 - sin phi divided by 1 + sin phi. இதோட இன்வெர்ஸ் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா மியூ டிவைடட் பை 1 - மியூ. இது மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. போத் ஆர் ரைட்மா. போத் ஆர் ரைட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? The lateral ties in a reinforcement concrete rectangular column under axial compression are used. எதுக்காக லேட்டரல் டைஸ் வந்து நம்ம ரெக்டாங்குலர் காலத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த லோடு அவாய்ட் பண்ணவோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதுக்காகன்னு கேட்டிருக்காங்க. லாங்கிடியூட்னல் ஸ்டீல் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது இது பக்கிள் ஆகும். இப்போ 4 ராட் இருக்குன்னா 4 ராடும் அப்படி அப்படியே வந்து அதோடைய பொசிஷனில் வந்து இருக்காது. அப்போ அதுக்காக அது எல்லாத்தையுமே வந்து பக்கிள் ஆகாமல் அதோடைய பொசிஷனில் கரெக்டாக வந்து வைக்கிறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவாய்ட் த பக்லிங் ஆஃப் த லாங்கிடியூட்னல் ஸ்டீல் அண்டர் த கம்ப்ரஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? லேட்ரல் டைஸ்னால் வந்து என்ன அப்படின்னா 4 பாரையும் கட்டி வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான். பீம்லெஸ் ஸ்டிரப்னு சொல்லுவோம்ல, இங்கே லேட்ரல் டைஸ், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A design of heel of cantilever RC retaining wall. The main steel is usually provided at. Main steel எங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றது தான் வந்து கொஸ்டின். நான் பேசுறது புரியுதா? மெயின் ஸ்டீல் எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, இதான் வந்து கொஸ்டின். In a design of heel of cantilever RC retaining wall, the main steel is usually provided at.
எங்கம்மா டாப் ஆஃப் த பீம். எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை பர்சன்டேஜ்மா? பர்சன்டேஜ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்ல. இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுதா? ஹீல்னா வந்து இந்த ரீட்டனிங் வால்ல இதான் ஹீல், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பார்ட். இது டோ, இதுக்கு கீழே வந்து கீ இருக்கும். ஓகேவா? இங்கே பேக் ஃபீல் இருக்கும். இந்த ஹீலில் மெயின் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா டாப்பில் இருக்கும். டாப்பில் இருக்கும். இதான் இந்த ஹீல் ஆஃப் கான்டிலீவர்னா இதுதான். இதில் மெயின் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னா டாப்பில் இருக்கும். எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்போம் மெயின் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்? இதுதான் கொஸ்டின். எத்தனை பர்சன்டேஜ்? ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. நாமினல் ஸ்டீல் 0.15% ஆஃப் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த வால். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் ஆர்சிசி வாட்டர் டேங்க், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் ப்ரொவைடட் இன் எ டோம் சரௌண்டிங் அண்ட் ஓப்பனிங் இஸ் கால்ட் அந்த பாருக்கு பேர் வந்து என்ன? In case of RCC water tank, the reinforcement bar provided in the dome surrounding an opening are called. அந்த வால்க்கு பேர் என்னமா? Come on. Option A, meridional bar is a right answer. ஓகேவா? approximate ratio of direct tensile strength to flexural strength. டென்சில் ஸ்ட்ரென்த்துக்கும் ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து என்ன? டைரக்ட் டென்சில் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா இருந்தால் போதும். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா 0.7 √/FCK. டைரக்ட் டென்சில் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0.35 √/FCK. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய, நான் பேசுறது புரியுதா? 0.35 √/FCK, 0.7 √/FCK, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் கேட்குறாங்க கொஸ்டினா. 0.35 √/FCK, 0.7 √/FCK, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ 0.5. வெரி குட்மா. இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ 0.5. A simply supported pre-stressed concrete beamக்கு ஸ்பேன் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. Subjected to a point load of 10 kN at center னு கொடுத்துட்டாங்க. Pre-stressing force வந்து 2000 kN is applied toward the inclined tendon and zero eccentricity at the support E at midspan. To nullify the external point load effect, how much E should be provided? E வந்து எவ்வளவு இருக்கணும்? இதான் வந்து கொஸ்டின். How much? To nullify the external point load effect, how much E should be provided? எக்ஸ்டர்னல்னால வரக்கூடிய மொமெண்டமை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் மொமெண்ட்டுக்கு இன்டர்னல் மொமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த டென்டான் வந்து எவ்வளோ இறங்கி இருக்கணும்னு பார்க்கணும். எனக்கு E வந்து இப்படி கண்டுபிடிங்க போதும். டயக்ராம்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸ்டர்னல் லோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஸ்பேனு. ஸோ இது வந்து பாயிண்ட் லோடு. அப்போ WL/4 இதான் மொமெண்ட்டு. இப்போ இதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக அந்த டென்டான் வந்து எவ்வளோ எசன்ட்ரிசிட்டியோடு இருக்கணும் அப்படின்னா P/E. ஓகேவா? இல்லை Pன்றது என்ன அப்படின்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் 2000 kN. ஈன்றது தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பட் விச் இஸ் ஈக்குவல் டு WL/4.
டபிள்யூவும் தெரியும், எல்லும் தெரியும், 4ம் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்க. WL/4ன்றது எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடிய மொமெண்ட்மா. இந்த PEன்றது இன்டர்னலா நான் கொடுக்கக்கூடிய ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால தாங்கக்கூடிய ரெசிஸ்டிங்மா. இந்த Pன்றது இன்டர்னல் ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்களேன். Pன்றது இன்டர்னல் ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்க. இது வந்து WL/4. WL/4. ஆன்சர் குயிக். பேசுறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. P into E which is equal to P into E which is equal to P into E which is equal to WL/4. புரியுதா இல்லையா? எஸ் சார். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. $12.5 is right answer ma. 12.5 is right answer. Very good pa. சொல்யூஷன் தெரியாதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. நான் பேச வந்த கருத்து புரியலனா. See, இது எக்ஸ்டர்னல் WL/4. ஓகேவா? இது எக்ஸ்டர்னல். இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் PE. இதுவும் எக்ஸ்டர்னல் 25,000யும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். Pன்றது 2000. எசன்ட்ரிசிட்டின்றது ஜஸ்ட் 12.5 mm. 12.5 mm. ஓகேவா? ஐ ஹோப் இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின். போஸ்ட் டென்ஷனிங் எந்த ஸ்ட்ரக்சரில் காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க? இதான் கொஸ்டின். போஸ்ட் டென்ஷனிங் எந்த ஸ்ட்ரக்சரில் காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க? போஸ்ட் டென்ஷன் மெட்ரோ ரயிலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ப்ரீ டென்ஷனாக போஸ்ட் டென்ஷன். அது நடுவில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக அந்த டென்டான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுப்பாங்க. போஸ்ட் டென்ஷனிங். எஸ், பிரிட்ஜஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்டு? கிளாஸ் 4.6. 4.6 அதை வச்சு சொல்லலாம் ஈல்டு ஸ்ட்ரென்த் என்னென்னு. 4.6ல் 4 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 400 Nm/mm² என்ற அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. 0.6 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தில் 0.6 நான் வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஈல்டு கிடைக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இது மூலிமா ஆன்சர் சொல்லலாம் இல்லையா? சொல்லுங்க. 4.6 ஒரு போல்டுக்கான வேல்யூ 4.6 அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் 4ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், 4ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 400 Nm/mm². 0.6ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தில் 60% தான் உங்களுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் 0.6. 400ல் 0.6 பார்த்தீங்கன்னா 240. 240 இஸ் ரைட் ஆன்சர். Standard fillet weld consists of isosceles triangle with which of the following angle? A standard fillet weld consists of isosceles triangle. Which of the following angles? So 45 degree is right answer. 45 degree is right answer. ஸ்ட்ரட்னா என்ன? ஸ்ட்ரட்னா என்னம்மா? லாங் காலம், ஷார்ட் காலம், ஸ்ட்ரட்டு, இது எல்லாத்துக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரட்னா என்ன? A strut is strut. A strut is a structural member subjected to it's a compression member, right? Option C is right answer ma. At a location of plastic hinge, plastic hinge la enna agum?
பிளாஸ்டிக் ஹிஞ்சில் என்ன ஆகும்? அட் லொகேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச். At location of plastic hinge. Plastic hinge என்ன ஆகும்? Curvature is infinite, moment is infinite, flexural stress is infinite, radius of curvature is infinite. Plastic infinite. Plastic stressல இது வந்து டக்குன்னு வந்து இப்படி அடிக்கும். இது வந்து கர்வ் பாத்தே வந்து ஃபாலோ பண்ணாது. அப்ப கர்வேச்சர்னா என்னன்னா 1/r. கர்வே ஃபாலோ பண்ணல, கர்வே இல்ல. ஸோ 0. Anything by 0 which is equal to infinite. ஓகேவா? So infinite is right answer. Curvature is infinite. Moment இல்ல, curvature is infinite. Impact factor is used in design a gantry cadre. The load transfers to a gantry cadre are momentary. What is meant by impact factor? Impact factor base பண்ணி question. Impact factor is used in design a gantry cadre. Reason a load transfer to gantry cadre are momentary. So assertion true, reasons are false. ஓகேவா? நாட் ஏ மொமெண்ட்ரி. மொமெண்ட்ரி கிடையாது. கேண்ட்ரி கேடர்ல லோடு வந்து மொமெண்ட்ரியா வந்து பாஸ் ஆகாது. நாட் ஏ மொமெண்ட்ரி. அசர்ஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை இம்பாக்ட் ஃபேக்டர்? டைப் பண்ணுங்க. இம்பாக்ட் ஃபேக்டர்னா என்னன்னு டைப் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் லொகேட்டட் ஆன் ஏ ஆக்டிவிட்டிஸ் ஆன் ஏ பார் சார்ட் இஸ் நவுன் அஸ். Important event located on the activities in a bar chart is known as. In a bar chart, important event வந்து located on the activities, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா milestone சொல்லுவோம். Milestone is right answer. Milestone is right answer. Milestone. So match 1, match 2. Optimal cost, overhead cost, direct cost, indirect cost. Direct cost with respect to time increase ஆகுமா decrease ஆகுமா? Indirect cost with respect to time decrease ஆகுமா increase ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் வந்து பார்த்தோம். அதே போல இங்க ஒவ்வொரு காஸ்டும் எது ரிலேட்டடா இருக்கு? ஆப்டிமல் காஸ்ட், overhead cost, direct cost, indirect cost. ஆன்சர் சொல்லுங்கம்மா. இல்ல டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட் வந்து தெரிஞ்சாலே வந்து ஆன்சர் சொல்லிடலாமே. டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட் இது தெரிஞ்சாலே வந்து நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். டைரக்ட் காஸ்ட், direct cost is contained in or contributing exclusively to related product. Indirect cost ன்றது activity related. So இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு இதை பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஏஇ கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2019 கேட்ட கொஸ்டின். அந்த ஆன்சர் கீழே இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி 2, 3, 4, 1
TNPSC AE 2019 கேட்ட கொஸ்டின். The same question may be repeated. ஓகேவா? 2 3 4 1 option D. Critical path is most important sequence of activities which has no float. No float னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா critical path is a largest path with the shortest durations அப்படினு சொல்றாங்க. Difference between early time and late finish time must be equal to activity. Yes, இதுவும் ரைட் தான். early start time, latest finish time ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா அதுதான் வந்து durations. Cannot pass through the dummy activity. Cannot pass through the dummy activity. Dummy activity வழியாவும் critical path வந்து போகும். அப்ப critical path ரிலேட்டடா பார்க்கும்போது 1 2 3 ஆப்ஷன் B is right. critical path பேஸ் பண்ணி 5 பாயிண்ட் இருக்கு. critical pathன்றது no float, அங்க வந்து float இருக்க கூடாதுன்றத சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுலே largest path, அதையும் பார்த்துக்கணும். டியூரேஷன்னா என்னன்னா earliest starting டைமுக்கும் latest finish டைமுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் டியூரேஷன்ஸ். cannot pass through the dummy activity. அங்க என்ன இருக்கு இருங்கம்மா, cannot pass இருக்கு. cannot pass through the dummy activity. all the options are right மா. all are right. 1 2 3 4 எல்லாமே ரைட் தான். ஆன்சர் கீ தப்பு. 1 2 3 4 cannot pass dummy activity. critical path can pass through the dummy activity. critical path can pass through the dummy activity, cannot pass through the dummy activity. கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. cannot pass through the dummy activity. critical path can pass through the dummy activity. ஸோ நான் இதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா 1 2 3 அண்ட் 1 2 3 4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ வில் செக் அண்ட் டில். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்டிவிட்டி ஆன் நோட் நெட்வொர்க் எலிமினேட்ஸ் த யூஸ் ஆஃப் டம்மி ஆக்டிவிட்டி. இட் இஸ் செல்ஃப் சஃபிசியன்ட் as in contain all activity times on node itself. Activity on node network eliminate the use of dummy activity. It is self-sufficient as it contains all the activity times on node itself. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. AON activity on node, அதுதான் வந்து இங்க activity on node. A1 தான் இப்படி சொல்றாங்க. AON eliminate use of dummy activity, right தான். It is self-sufficient as it contain all activity times on node itself. Both are right, but கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கேட்டா இல்ல. A1Nல ஆரோலாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த இன்டர் டிபெண்டன்சியை காட்டுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்ப AON நெட்வொர்க்ல ஆரோஸ் வந்து டு ஷோ த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆக்டிவிட்டீஸ். அதனால டம்மி நமக்கு தேவையில்லை அதையும் சொல்லிடுறாங்க. டம்மினா என்ன, ஏஓஎன்னா என்ன, நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு நாள். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் பாத் சார்ட்லேருந்து டெவலப் ஆச்சு. இது ரியலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டிலேயும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் டிலே very common in bar chart. avoid delay which are very common in bar chart. அப்புறம் மார்கன், வார்க்கர், டியூபாயிண்ட், ஜேம்ஸ், கெல்லி, ரெம்டன், ராண்ட் is used USA in 1957. அதாவது இது யார் யாரெல்லாம் வந்து இன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டே வந்து கொடுக்குறாங்க. எதை? சிபிஎம். அப்போ சிபிஎம்மை பொறுத்த வரையும் ஆல் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தடை பொறுத்த வரையும் 1950ல லார்ஜ் டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராஜெக்டில் டெவலப் பண்ண ஒன்று தான். அதில் ஒர்க் பண்ணவங்க தான் இந்த ஆட்கள் எல்லாருமே. ஓகேவா? 1957ல யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. காஸ்ட் அண்ட் டைம் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது. ஈஸியாக ஸ்கெடியூல், பிளானிங், ஆர்கனைசிங் பண்ணுறது எல்லாத்துலேயுமே சிபிஎம் வந்து யூஸ் ஆகுதுன்றது சொல்கிறாங்க.
அடுத்தது டைம் கரஸ்பாண்டிங் டு மினிமம் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட், அதாவது மினிமம் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அதுக்கு இருக்கக்கூடிய டைம் கரஸ்பாண்டிங் டு மினிமம் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் between normal time and crash time ma, between normal time and crash time, normal time and crash time, normal time க்கும் crash time க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டைம் தான் மினிமம் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்க்கு ஈக்குவல். கிராஃப் இருந்தால் ரொம்ப ஈஸியாக புரியும். சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் பிசிமேட்டிக் மோஸ்ட் லைக்லி டைமுக்கு ஆவரேஜ் நம்ம வந்து பார்க்குறது தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம். திஸ் கொஸ்டின் இஸ் மெனி டைம்ஸ் ரிப்பீட்டட். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். A cost control is neglected in construction management, it will result in, if cost control is neglected, ஓகேவா, அது எதை வந்து கொடுக்குது அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோல் பற்றி நம்ம வந்து எந்த வித நாலேஜும் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகும். ரெடியூஸ் த ப்ராஃபிட், ஓகேவா, ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அஃபெக்ட் ஆகும். காஸ்ட் கண்ட்ரோலை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. The year purchase is 1 divided by interest rates multiple to net rent to get capitalist value. The amount whose annual interest is equal to ₹1. எதுமா கரெக்ட்? The year's purchase ஃபார்முலா என்ன? இயர்ஸ் பர்ச்சேஸ்க்கான ஃபார்முலா என்ன? இயர் பர்ச்சேஸ்க்கான ஃபார்முலா என்ன? இயர் பர்ச்சேஸ்க்கான ஃபார்முலா 1 divided by I plus F. ஐன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எஸ்ன்றது சிங்கிங் ஃபண்டுக்கான கோஎஃபிஷியன்ட். சிங்கிங் ஃபண்டுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன? எஸ் இஸ் நத்திங் பட் சிங்கிங் ஃபண்ட் கோஎஃபிஷியன்ட் ஐஎஸ் டிவைடட் பை 1 plus ஐஎஸ் பவர் என் மைனஸ் 1. இதுதான் சிங்கிங் ஃபண்டுக்கான கோஎஃபிஷியன்ட். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இயர் பர்ச்சேஸ்ன்றது கிடைக்கும். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இயர் பர்ச்சேஸ்ன்றது கிடைக்கும். இயர் பர்ச்சேஸுக்கு ஃபார்முலா இதுதான். இந்த இயர் பர்ச்சேஸ்ன்றது ஆல் த அபோவ். It is 1 divided by rate of interest, right? 1 divided by I into rate of interest multiply to net rent get capitalized value, adho right தான். amount whose annual interest is equal to ₹1, அதுவும் ரைட் தான். எல்லாமே ரைட் தான். ஸோ இதான் வந்து என்ன இயர் பர்ச்சேஸ்க்கான வேல்யூ ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினா. ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். Working out exact quantities of various item of work is known as exact quantity of various kind of work. Various item of work, exact quantity is known as exact quantities of various item of work. வேல்யூவேஷனா எஸ்டிமேஷனா? சிம்பிள். எஸ்டிமேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். எஸ்டிமேட் பண்ணுறீங்க. வேல்யூவேஷன்னா வந்து ப்ராஜெக்ட்டு இல்லைனா வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து வேல்யூ பண்ணுவீங்க. எஸ்டிமேஷனுக்கான டெஃபினிஷன் தான் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் ஆர் ரெடக்ஷன்ஸ் இன் த வேல்யூ ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆர் அசட் இஸ் கால். அந்த அசட்ல இருந்து கொஞ்சம் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுறோம் அல்லது டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நெகோசியேஷன் கிடையாது, டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஸோ டெப்ரிசியேஷன் இஸ் ரைட் ஆன்சர். டெப்ரிசியேஷனை பேஸ் பண்ணி சம்மெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஏயில் கேட்டிருக்காங்க, பழைய பேப்பர்லேயே கேட்டிருக்காங்க. அது பேஸ் பண்ணி ஒரு சம்மு வந்து இருக்குது. ஐ திங்க் இந்த பேப்பரில் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். மெஷர்மெண்ட் ஆஃப்
50 mm thick concrete floor will be done. 50 mm thick concreteல அந்த கான்கிரீட் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்? திக்னஸ் ஃபிக்ஸடா இருக்கிறதுனால இதை நம்ம ஏரியாவில் சொல்லுவோமா கியூபிக் மீட்டர்ல சொல்லுவோமான்னு கேட்டா ஸ்கொயர் மீட்டர்ல தான் சொல்லுவோம், ஏரியாவில் தான் சொல்லுவோம். சின்ஸ் திக்னஸ் இஸ் ஃபிக்ஸட் அப்படின்னா நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவில் தான் சொல்லணும்னு சொல்றாங்க, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது the cost of machine 10,000, 10 years வந்து யூஸ்ஃபுல் லைஃப். the depreciated cost என்னன்னு கேட்குறாங்க 5 வருஷம் கழிச்சு. சல்லேஜ் வேல்யூ 1000, ஓகேவா? சல்லேஜ் வேல்யூ 1000 on a straight line basis will be. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிங்க, 1 இயர்க்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிங்க, அப்புறம் 5 இயர்ஸ்க்கான டிப்ரிசியேஷன் சொல்லி இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு அதை விற்கலாம் அதை சொல்லுங்க. டிப்ரிசியேஷனுக்கான ஃபார்முலா என்னன்னா, டிப்ரிசியேஷனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? மிஷின் வாங்கணும், salvage value, cost of the equipment, salvage value divided by year, divided by year. என்ன இயர் அப்படின்னா யூஸ்ஃபுல் இயர், ஓகேவா? யூஸ்ஃபுல் இயர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் இயர் 10 இயர்ஸ், 10 போட்டுருங்க. அப்போ 10,000 மைனஸ் வினா சல்வேஜ் வேல்யூ 1000 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 9000 by 9 வரும், சார் 9000 by 10 வரும், 900ன்ற மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இந்த 900ன்றது தான் டிப்ரிசியேஷன் ஃபார்முலா, இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 900 போகுதுன்னா 5 வருஷத்துக்கு போன அமௌண்ட் 4500 ரூபாய். அப்போ நான் வாங்கினது 10,000, இப்போ நான் விற்கிறதா இருந்தால் 5500 ரூபாய்க்கு தான் விற்கணும். சல்வேஜ் வேல்யூன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பொருளுக்குமே சல்வேஜ் வேல்யூன்றது கொடுத்துருப்பாங்க, சல்வேஜ் வேல்யூன்றது ரொம்ப முக்கியம், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் இப்போ சொன்னதே தான் வந்து போட்டிருக்காங்க. மணி தட் இஸ் ஆல்ரெடி ஸ்பெண்ட் as the result of past decision is called. நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நானே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், பாஸ்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதில் பாஸ்ட் டிசிஷனை பேஸ் பண்ணி நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன? சங்க் காஸ்ட். அந்த அமௌண்ட்டுக்கு பேர் வந்து என்னன்னா சங்க் காஸ்ட், எழுதி வச்சுக்கோங்க. சங்க் காஸ்ட், ஓகேவா? இது வந்து cannot be recovered, அதை வந்து திரும்பி வந்து வாங்க முடியாது, ஓகேவா? ஆல்ரெடி எடுத்த டிசிஷன் அடிப்படையில் மணியை வந்து நான் செலவு பண்ணிட்டேன், இதான் சங்க் காஸ்ட். சல்லேஜ் வேல்யூ நான் இப்போ தான் பார்த்தோம், சல்லேஜ் வேல்யூ வந்து 1000ன்ற மாதிரி அந்த மிஷினுக்கு பார்த்தோம். இப்போ கொஸ்டின் பாருங்க, சல்லேஜ் வேல்யூ இஸ் லெஸ் than the initial period of the equipment and increases equipment ages. சல்வேஜ் வேல்யூ இன்க்ரீசஸ் as equipment ஏஜ்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the salvage value is an of an equipment is the actual amount that can be realized on the trade of placement machines அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சல்லேஜ் வேல்யூவை பற்றி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்ஸ் அகைன் நான் வந்து இங்கே சொல்கிறேன். இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அசஸன் தப்பு, ரீசன் வந்து கரெக்டு தான். சல்லேஜ் வேல்யூன்றது அசட், ஃபியூச்சர் யூட்டிலிட்டியை பொறுத்து நான் வந்து பண்ணுறேன், ஓகேவா? டியூ டு சம் ரீசன் இட் இஸ் ஃபார் ரீசேல். சல்வேஜ் வேல்யூ இஸ் மோர் இன் த இனிஷியல் பீரியட். வீடு கட்டிட்டேன், இப்போ விற்றா நிறைய காசில் போகும், 10 வருஷம் கழித்து போக 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 அது வந்து என்ன ஆகும்னா குறையும். எக்யூப்மெண்ட்டுடைய ஏஜஸை பொறுத்து இல்லை அந்த ஸ்ட்ரக்சருடைய ஏஜஸை பொறுத்து இந்த வேல்யூன்றது குறைஞ்சிட்டே போகும், ஓகேவா? ஏன்னா ஏஜ் ஆக ஆக டிப்ரிசியேஷன் ஆகுது இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கானா எக்யூப்மெண்ட்டுக்கான இன்க்ரீசஸ் அஸ் எக்யூப்மெண்ட் ஏஜஸ்.
ஏஜ் ஆக ஆக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது, டிப்ரிசியேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அசெஷன் ராங், அசெஷன் ராங்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன் டி மட்டும்தான் ரைட்டா இருக்க முடியும்ன்றது சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா இல்லையா? அசெஷன் ராங்னு தெரிஞ்சாலே ரீசன் ரைட்னு நமக்கு தெரியும். அடுத்த क्वेश्चन பார்ப்போம். சிங்கிங் ஃபண்டா, சிங்கிங் ஃபண்ட்னா என்னமா, இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். சிங்கிங் ஃபண்ட் கோஎஃபிஷியன்ட் பத்தி பார்த்தோம். சிங்கிங் ஃபண்ட்னா என்ன? சிங்கிங் ஃபண்ட்னா என்ன? சிங்கிங் ஃபண்ட் கமான், சிங்கிங் ஃபண்ட்னா என்னமா? ஃபார்முலா பார்த்தாச்சு. கமான், the fund for rebuild. Very good ma, fund for rebuild. புரியுதா? சிங்கிங் ஃபண்டுக்கான ஃபார்முலா நம்ம வந்து பார்த்துருக்கோம். சிங்கிங் ஃபண்ட் இஸ் நத்திங் பட் த ஃபண்ட் ஃபார் ரீபில்ட், ஃபியூச்சர் ரீபில்ட். இது பேஸ் பண்ணி வந்து சம்லாம் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம வந்து பார்க்கலாம். இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் சிங்கிங் ஃபண்ட் பில்டிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs. பில்டிங்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhs. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 20 years. ஓகேவா? சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. 20 இயர்ஸுக்கு சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டர் 0.0302. அவங்க இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் சிங்கிங் ஃபண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் சிங்கிங் ஃபண்ட், இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் சிங்கிங் ஃபண்ட். பர்ச்சேஸ் காஸ்ட் கொடுத்தாச்சு 5 lakhs. சொல்லுங்க, இந்த பர்ச்சேஸ் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பர்ச்சேஸ் காஸ்ட் 5 lakhs இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பர்சன்டேஜ் டிவைடட் பை 1 plus தட் பர்சன்டேஜ் அகெயின் இயர், எத்தனை வருஷம் 20 years, 20 minus 1. இதான் ஃபார்முலா. அதாவது எஸ் இன்டூ ஐ டிவைடட் பை 1 plus ஐ பவர் என் மைனஸ் 1. இதான் ஃபார்முலா. ஓகேவா? இது உங்களுக்கு ஆனுவல் சிங்கிங் ஃபண்டை கொடுக்கும். ஆனுவல் சிங்கிங் ஃபண்டை கொடுக்கும். சிங்கிங் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, இதை மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்து அந்த ஃபார்முலாவை டிக் பண்ண சொல்லியும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இல்லை அப்ளை பண்ண சொல்லியும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் பிளானிங் ஆஃப் பில்டிங் இன்க்ளூட். Principle of planning of building includes principles of planning for buildings include என்னென்ன பிரின்சிபல்லாம் வந்து தேவைப்படுது? ஆஸ்பெக்ட், ரூமினஸ், ரூப்பிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, எல்லாமே தான். எல்லா ஆஸ்பெக்டும் இங்கே ரொம்ப முக்கியம். ஓகேவா? aspect, roominess, grouping, flexibility, privacy, all the options are right. Incorrect statement எதுன்னு கேக்குறாங்க. Built up covered area at the floor level of any story of building is called plinth area. Usable covered area of room of any story of building is called carpet area. எனக்கு தெரிஞ்சு மேலே ரெண்டுமே ரைட்டு தான். த கார்பெட் ஏரியா ஆஃப் த பில்டிங் அலாங் எ யூனிட் ஏரியா ஆஃப் கிச்சன், பேண்ட்ரி, ஸ்டோர், லாவட்ரி, பெட்ரூம், அப்புறம் கிளேஸ்ட், வராண்டா இஸ் கால்ட் ஃப்ளோர் ஏரியா.
இஸ் கால்ட் ஃப்ளோர் ஏரியா. ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஓகேவா? எது வந்து இன்கரெக்ட்னா சி வந்து இன்கரெக்ட். பிளாஸ்டர் ஒர்க் மெஷர் டிடக்ஷன்ஸ் ஆஃப் ஓப்பனிங் லெஸ் தென். பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணும் பொழுது ஓப்பனிங் இந்த சைஸை விட கம்மியா இருந்தா அதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன சைஸ்? மெஷர்மெண்ட்டுக்காக அதை வந்து நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சைஸ்மா? 0.1 ஸ்கொயர் மீட்டர். சாரி 0.5 ஸ்கொயர் மீட்டர். ஆப்ஷன் C is right answer. 0.5 square meter. Option C is right answer. The center line method especially adapted to estimate என்ன பில்டிங்க்கு அடாப்ட் பண்ண எஸ்டிமேட் பண்ண சென்டர் லைன் மெத்தட் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம். எந்த பில்டிங்க்கு எஸ்டிமேட் பண்ண சென்டர் லைன் மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணலாம்? So the right answer is all of this. Circular, hexagonal, ஆக்டோகனல் பில்டிங் எல்லாத்துக்குமே வந்து சென்டர் லைன் மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எனி ஷேப் ஆஃப் பில்டிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச்டு டு த வீல் ஆஃப் த வெஹிக்கல் மெஷர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் டிராவல்டு. வீலில் அட்டாச் பண்ணி டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. பீடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், பாசோமீட்டர். சொல்லுங்கம்மா. Instrument attached to the wheel of the vehicle to measure the distance traveled. சரி, அப்ப பாக்கெட்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நடக்கிறோம் அப்படின்னா ஹிப் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும் அது சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட் பேர் என்ன? சரி, இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஓடோமீட்டர். எல்லாரும் சொல்லிடுறீங்க. ஆப்ஷன் சி ஓடோமீட்டர். ஓகே, அப்ப பீடோமீட்டர்னா என்ன? பீடோமீட்டர்னா என்ன? நான் இப்பதான் சொன்னேன், ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு மனுஷனோட ஹிப் மூவ்மெண்ட் எல்லாம் வச்சு அவன் எவ்வளவு தூரம் நடந்திருப்பான்னு அப்ராக்சிமேட்டா பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் என்ன? பீடோமீட்டர். பாசோமீட்டர்னா என்ன? அதுவும் அதேதான். வாட்ச் போல இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் எவ்வளவு நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் பாசோமீட்டர். ஓடோமீட்டர்னா என்ன? டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிராவல் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட் ஓடோமீட்டர். ஓகேவா? புரியுதா இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 121. நிறைய எரர் கொடுத்தாச்சு. நேச்சுரல் எரர், கிராஸ் எரர், சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர். விச் ஆஃப் திஸ் எரர் ரெப்ரசன்ட் த எரர் இன் சர்வேயிங்? Which of the error represent the error in surveying? Natural error, cross error, systematic error, random error, எதெல்லாம் எரர்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம்? எதெல்லாம் நம்ம எரர்னு கன்சிடர் பண்ணுவோம்? கிராஸ் எரரை எரர்னு கன்சிடர் பண்ணுவோம். சிஸ்டமேட்டிக் எரரை எரர்னு கன்சிடர் பண்ணுவோம். ஆக்சிடென்டல் அல்லது ரேண்டம் எரரை எரர் கன்சிடர் பண்ணுவோம். நேச்சுரல் எரர்லாம் எரர் இல்லை, அது வந்து எதிர்பாராதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏ கிடையாது. ஏ கிடையாதுன்னா பிசிடி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கிராஸ், சிஸ்டமேட்டிக், ஆக்சிடென்டல் எரர், இது மூணுத்தை தான் நம்ம வந்து எரரா கன்சிடர் பண்ணுவோம். வேற எதையும் நம்ம பண்ண மாட்டோம், எரரா கன்சிடர் பண்ண மாட்டோம். டோட்டல் லென்த் ஆஃப் 8 லிங்க் இன் ரெவென்யூ செயின். ரெவென்யூ செயின் கண்டர் செயின்ல பாதி ரெவென்யூ செயின் 66னா இது 33 அடி, 33 ஃபீட்டு.
ஆனால் 16 லிங்க்கு. அப்போ ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா 33 டிவைடட் பை 16 போட்டிங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் வரும். 33/16 இருக்கும். ஒரு லிங்க்கு இவ்வளோ லென்த் அளக்குது. எனக்கு தேவை 8 லிங்க்கு. 8 லிங்க்னா 8ஆல் இங்கே டிவைட் பண்ணுங்க. 8 16 2 2ஆல் இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 16 சம்திங் கிடைக்கும். நான் பேசுறது புரியுதா? 33/16 ஒரு லிங்க்கு. ஐ நீட் 8 லிங்க்கு. 8 லிங்க்னா 8 இங்கே 2 2ஆல் மறுபடியும் அடிச்சிங்க அப்படின்னா 1 2 2 6 12 16 சம்திங் 16.5ன்றது ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு டேப், அண்டர் ஷார்ட் பேஸ், டாக்கியோமெட்ரிக் பேஸ், இடிஎம். இடிஎம் 100 ஷார்ட் பேஸ், டாக்கியோமெட்ரிக் பேஸ், ஸ்டாண்டர்டைஸ்டு டேப். டாக்கியோமெட்ரிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே போதுமேமா. டாக்கியோமெட்ரிக்ன்றது அண்டுலேட்டிங் கிரவுண்ட் ஃபார் ஸ்மால் பேசஸ். அங்கே டிஸ்டன்ஸை அளக்க டாக்கியோமெட்ரிக் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே லென்த்தே வந்து அண்டுலேட்டடாக இருக்குது, லேண்டே வந்து அண்டுலேட்டடாக மேடு பள்ளமாக இருக்குது. அப்போ அது மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து டாக்கியோமெட்ரிக் யூஸ் பண்ணணும். சிக்கு 4 இப்போ சிக்கு 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்ஷன் பி, இன்னொன்று டி. பி டி. அப்போ இடிஎம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சிக்கு 4. ஆமாம், சிக்கு 4ன்னு வச்சாலே we can give answer. சிக்கு 4ன்னு வச்சாலே ஆன்சர் சொல்லிடலாம். ஸ்டாண்டர்டைஸ்டு டேப், ஷார்ட் பேஸ் பிளேன், லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது. லாங் டிஸ்டன்ஸ் இடிஎம் வச்சு அளக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். லாங் டிஸ்டன்ஸ் இடிஎம் வச்சு அளக்கலாம், சைன் வச்சு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அளக்கலாம், டாக்கியோமெட்ரிக் வச்சு அன்ரிலேட்டட் டிஸ்டன்ஸ் அளக்கலாம். இப்படி தெரிஞ்சாலே போதும். யூ கேன் டெல். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். Dip of the magnetic needle is inclination with the ground surface. In the northern hemisphere, the north end of the magnetic needle is deflected downwards. Southern hemisphere, the north end of the magnetic needle deflected downwards. Amount of dip varies different part of earth. எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? அமௌண்ட் ஆஃப் டிப்பு வந்து வேரியேஷன் தான். ஓகேவா? அதுக்கு தான் வந்து என்னன்னா ஐசோக்ளினிக் எக்ளினிக் லைன்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அமௌண்ட் ஆஃப் டிப் வந்து வேரி ஆகுது. ஒன்று ஆப்ஷன் சி, அப்படிலாம் டி. ஒன்று 2 and 4, அப்படிலாம் 3 and 4. நார்த்தன் ஹெமிஸ்பியரில் நார்த் எண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் இஸ் டிஃப்ளெக்டட் டவுன்வர்ட். சதர்ன் ஹெமிஸ்பியரில் டவுன்வர்டா, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் டவுன்வர்டா அப்படின்னு பார்க்கணும். இங்கே தான் நார்த் எண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் கீழே போகும். பிகாஸ் நார்த் அண்ட் சவுத்தே இல்லை. பூமியை பொறுத்தவரை மேக்னெட்டிக் நார்த் கீழே இருக்கு. இந்த மேக்னெட்டிக் நார்த்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன் கீழே இருந்து மேலே போய் அடிக்கும். அப்படி அடிக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய நீடில் நார்த் நீடில் கீழே வந்து அடிக்கும், கீழே வந்து விழும், டவுன்வர்டாக வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஆப்ஷன்ஸ் 2 இஸ் ரைட் ஆன்சர். 2 இஸ் ரைட் ஆன்சர். 2 and 4 இஸ் ரைட் ஆன்சர். 4 கரெக்ட், 2வும் ரைட்டு. எழுதிக்கோங்க. 4 கரெக்ட், 2வும் கரெக்ட். 4ம் கரெக்ட், 2வும் கரெக்ட். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா angle of dip is equatorல 0, போல்ல 90 டிகிரி, சேம் டிப் ஐசோக்ளினிக், ஓகேவா? 0 டிப் எக்ளினிக், சேம் டிக்ளினேஷன் ஐசோகோனிக், 0 டிக்ளினேஷன் எகோனிக், எகோனிக் எக்ளினிக், ஐசோகோனிக் ஐசோக்ளினிக். ஈக்குவேட்டர்ல என்ன வேல்யூ, போல்ல என்ன வேல்யூ, இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது.
when the area to be surveyed is a large having undulated ground and higher accuracy is not required. Best method என்ன? லார்ஜ் ஏரியா லார்ஜா இருக்கு, அண்டுலேட்டட் கிரவுண்டா இருக்கு, நிறைய அக்யூரசி நமக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன சர்வே பண்ணலாம்னா காம்பஸ் சர்வே இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். காம்பஸ் சர்வே பண்ணலாம். பவுட்டிச் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுது? அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அப்ளைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் க்ளோஸ் டிராவர்சிங்ல க்ளோசிங் எரரை எலிமினேட் பண்ண பவுட்டிச் ரூலும் டிரான்சிட் ரூலும் யூஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் டிராவர்சிங் அங்கதான் பவுட்டிச் ரூல் யூஸ் ஆகுறாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்ப்சன் ரூல் ஏரியாவை கால்குலேட் பண்ண யூஸ் ஆகுது. பவுட்டிச் ரூல் க்ளோஸ் டிராவர்சிங்ல க்ளோசிங் எரரை க்ளோஸ் பண்ண யூஸ் ஆகுது. லேஹ்மன் ரூல் இது ட்ரையாங்குலேஷன் ட்ரிக்னாமெட்ரிக் கால்குலேஷன்ஸ்ல யூஸ் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ 3 பாயிண்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய மெத்தட். ப்ரொஃபைல் லெவலிங் இஸ் யூஸ்வலி டன் ஃபார் டிட்டர்மைன். ப்ரொஃபைல் லெவலிங்னா எதுக்காக யூஸ் ஆகுது? என்ன பண்ண யூஸ் ஆகுது? எலிவேஷன்ஸ் அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? அதுதான் ப்ரொஃபைல் லெவலிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. எலிவேஷன்ஸ் அலாங் தி ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ கிராஸ் செக்ஷனல் லெவலிங்னா அக்ராஸ் திஸ். நீங்கள் ரோடோடி கேம்பர் பார்க்குறீங்கன்னா கிராஸ் செக்ஷன் லெவலிங். ப்ரொஃபைல் பார்க்குறீங்கன்னா வந்து கிரேடியன்ட் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கிரேடியன்ட் பார்க்குறீங்கன்னா ப்ரொஃபைல் லெவலிங். கேம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து கிராஸ் லெவலிங். ஆர்க் ஆஃப் லாங்கிடியூட்னல் இஸ் ஈக்குவல் டு 1 minute ஆர்க். 1 minute ஆர்க் அது வந்து ஈக்குவல் டு 1 minute ஆர்க் ஈக்குவல் டு 1 minute arc is equal to 1 nautical mile. எழுதி வச்சுக்கோங்க. 1 minute arc is equal to 1 nautical mile. Colpe apparatus is used to measurement of. எதுக்காக யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் மெஷர்மெண்ட். பேஸ் லைன் இஸ் த லென்த்தியஸ்ட் லைன். அந்த லென்த்தியஸ்ட் லைனை மெஷர் பண்ண கால்பே apparatus யூஸ் ஆகுது. பேஸ் லைன் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ reciprocal leveling adapted to decide the precise difference of level between the 2 points. Considerable distance is apart. Reciprocal leveling eliminates the error due to curvature and refractions. Line of collimations not being exactly parallel to the bubble line. இதை மாதிரியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட். ரெசிப்ரோக்கல் லெவலிங் அசஸனும் ரைட்டு, ரீசனும் ரைட்டு. அசஸனும் ரைட்டு, ரீசனும் ரைட்டு. கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் ஏ ரெசிப்ரோக்கல் லெவலிங் எதெல்லாம் எலிமினேட் பண்ணுறதுனா கர்வேச்சர், ரிஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் லைன் ஆஃப் காலிமேஷன்ஸ் நாட் பீயிங் எக்ஸாக்ட்லி பேரலல் டு த பபுள் லைன். இதை மாதிரி கேஸையும் அது வந்து என்ன எலிமினேட் பண்ணுது. எது? ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஓகே, reciprocal leveling is adapted to decide the precise difference of level between 2 points considerable distance apart. ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை, கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ் அப்பார்ட். நடுவில் ஒரு ரிவர் இருக்கு, அப்போ ரெசிப்ரோக்கல் லெவலிங் யூஸ் பண்ணலாம். இது ஏ, இது பி. ரெசிப்ரோக்கல் லெவலிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அசஸ் அண்ட் ரீசன் போத் ஆர் ரைட்மா. Plane table figure for fix occurs when. In a plane table, figure of fix occurs when. The plane table failure of fix occurs when. Plane table failure of fix occurs when. Plane table fix பண்றதுல எப்போ failure ஆகும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளேன் டேபிள் இஸ் ஆன் த கிரேட் சர்க்கிள். பிளேன் டேபிள் இஸ் ஆன் த கிரேட் சர்க்கிள். இதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்த क्वेश्चन பாருங்க. The method of intersections in plane table, the method by which intersection method எப்ப யூஸ் ஆகும்? அடுத்த क्वेश्चन. intersection method எப்ப யூஸ் ஆகும்? The method of intersection in plane table is a method by which ground details வந்து locate ஆகிருக்கணும். ஓகேவா? ground details locate ஆகிருக்கணும். plane table இருக்கு, ground detail locate ஆகிருந்தாதான் நம்ம intersection methodே பண்ண முடியும். அங்க யாரை பார்க்கணும், plane table shift பண்ணி மறுபடியும் பார்க்கணுமா கூடாதா, இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is not a method of contouring? tachyometric method, square method, cross section method, graphical method னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் வந்து இருக்கு இல்லையா? not a method of contouring, cross section method இருக்கு, square method இருக்கு, tachyometric method இருக்கு, graphical method னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து இல்ல. ஓகேவா? graphical method not a method of contouring. not a method of contouring, graphical method is right answer. அடுத்த क्वेश्चन பாருங்க. if space between contours large, contour line meeting at a point indicate cave. ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அதை வந்து ஜென்டில் ஸ்லோப் அப்படின்னு சொல்றோம். கான்டோர் லைன் மீட்டிங் அட் எ பாயிண்ட் இண்டிகேட் கேவ்னு சொல்றோம். ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? ஜென்டில் ஸ்லோப். ஸ்டீப் ஸ்லோப்பா இருந்தா பக்கம் பக்கம் இருக்கும் கான்டோர் லைன். ஜென்டில் ஸ்லோப்பா இருக்கிறதுனால கான்டோர் லைனுக்கான கேப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அசசன் ரைட்டு. பி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? கான்டோர் லைன் மீட்டிங் அட் எ பாயிண்ட் இண்டிகேட் கேவ். கேவா? எஸ். வெர்டிக்கல் கிளிஃப்னாலும் கேவுக்கு நீங்க பாக்குறீங்க. கேவ் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒரே ஹரிசாண்டல்ல தான் இருக்கு, ஆனா வேற வேற வெர்டிக்கல் ஹைட்ல இருக்கு இல்லையா? அப்ப வெர்டிக்கல் கிளிஃபும் கேவும் ஒன்று போல தான். அப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் மெர்ஜ் ஆகும், அது வந்து கேவ் தான். போத் ஆர் ட்ரூ இஸ் ரைட் ஆன்சர். கிராஸ் ஆர்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 mm. ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 32 சென்டிமீட்டர். மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபார்முலா F/I. உங்களுக்கு எஃப்பும் தெரியும் ஐயும் தெரியும், பிகாஸ் ரெண்டுமே கிவன் ஃபோக்கல் லென்த்தும் ஐயும். ஐன்றது கிராஸ் ஆர்க்கு இருக்கு அந்த ஸ்டடியா டயஃப்ராம் இருக்கு இல்லையா? அதாவது அந்த டயஃப்ராம்னா மேலேயும் கீழேயும் ஒரு லைன் இருக்கும், இந்த லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் தான் அந்த ஸ்டடியா டயஃப்ராம். அது கொடுத்தாச்சு. அப்போ ஃபோக்கல் லென்த்து கொடுத்தாச்சு. அப்போ F/Iன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களால மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வேணும்னா F+D. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வேணும்னா F+T. மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் வேணும்னா F/I. அப்போ F/I சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வந்தீங்கன்னா 200 கிடைக்கும். 200 பிகாஸ் F வந்து 250 mm, I வந்து 1.25 mm. ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 200 கிடைக்கும். 200ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம இதுல வந்து இல்லை. சாரி 20 தான் கிடைக்குதுமா, சாரி நான் அடுத்த சம் போயிட்டேன். 20 இஸ் ரைட் ஆன்சர். 20 இஸ் ரைட் ஆன்சர்மா. அடுத்த சம் இதே சம், அதனால தான். டாக்கியோமீட்டருக்கான ஸ்டடியா ஹேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1.25 mm, ஃபோக்கல் லென்த் வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்? மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் என்ன? மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் என்ன?
f by I அதே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு தான் 200, அதுக்கு 20. இத மாதிரி சம்லாம் ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் இஸ் 0 ஃபார் அனாலிட்டிக்கல் லென்ஸ். வெரி குட்மா. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் இஸ் 0 ஃபார் அனாலிட்டிக்கல் லென்ஸ். வெரி குட். இதுக்கு 200 இஸ் ரைட் ஆன்சர். 200 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. f by I f plus t மா. f by I ன்றது மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் f plus t. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ks plus c. ஸோ புரியுதா? cன்றது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், kன்றது மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், அந்த k வேல்யூ தான் f by I. அதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A linear method of laying out simple circular curve is. நேற்று தான் வந்து டாக்கியோமெட்ரிக் 2 டாக்கியோமெட்ரிக் மெத்தடா சாரி 2 தியோடலைட் மெத்தட் பார்த்தோம். அதே போல ஒரு கொஸ்டின், a linear method 2 தியோடலைட் மெத்தட்ல நம்ம லென்த் அளக்கணும்ன்ற அவசியமே இல்லை. the linear method of laying out simple circular curve. அப்ப டாக்கியோமெட்ரிக் மெத்தட் தியோடலைட் மெத்தட்லாம் வராது. ஓகேவா? என்ன ஆன்சர் இதுக்கு? சைன் அண்ட் டேப் மெத்தட் தான் ரைட்டு. Sine and tape method is right answer. Sine and tape method is right answer. Following of the radius 1 degree curve. 1 degree curve radius வந்து என்னன்னு கேக்குறாங்க. 1 degree curve radius என்ன? இது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு சிம்பிள் சர்க்குலர் கர்வுக்கு டிகிரி கண்டுபிடிக்கிறதும் ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா நேற்று டெரைவ் பண்ணோம். எப்படி பண்ணணும்னு சொன்னேன். அப்படி பண்ணும் பொழுது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் வரும். இந்த டிகிரி இஸ் நத்திங் பட் 1719 டிவைடட் பை ரேடியஸ். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ரேடியஸ் ஆஃப் 1 டிகிரி கர்வ்? டிகிரிக்கு பதிலாக 1ன்னு போடுங்க, 1ன்னு போடுங்க. அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1719 கிடைக்கும். டிகிரிக்கு பதிலாக 1ன்னு போடுங்க, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1719 கிடைக்கும். ஓகேவா? 1719. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கிராஸ் செக்ஷனல் ஏரியா 200 சாரி எவ்ரி லென்த் வந்து கொடுத்தாங்க. ஸோ லென்த்துக்கு ஏற்ற கிராஸ் செக்ஷனல் ஏரியா பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் ஸ்கொயர், 10 மீட்டர் ஸ்கொயர், 15 மீட்டர் ஸ்கொயர், 10 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் 5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 5 ஏரியா வந்து இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 மீட்டர் இன்டர்வல்லையுமே, ஓகேவா, length of 200 meter if the cross sectional area at every 50 meter in the length of 200 meter. இதுக்கான அர்த்தம் என்ன? ஓகே, புரிஞ்சிச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒரு ஏரியா இருக்குமா, இதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா இருக்குமா, இதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா இருக்குமா, இதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா இருக்குமா, இதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா இருக்குமா. இது A1, இது A2, இது A3, இது A4, இது A5. A1 என்னம்மா 5, A2 என்ன 10, A3 என்ன 15, A4 என்ன 10, A5 வந்து என்ன 5 மீட்டர். இதை மாதிரி 5 ஏரியாவும் கொடுத்தேன். ஒவ்வொரு ஏரியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர், 50 மீட்டர், 50 மீட்டர், 50 மீட்டர். அப்போ என்ன ஆகுதுன்னா 4 50 மீட்டர் இருக்குது, அதான் 200 மீட்டர்னு சொல்கிறாங்க. டோட்டல் லென்த் 200. ஒரு ஏரியாவுக்கு இன்னொரு ஏரியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய லென்த் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 மீட்டர் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஸ்டின் பார்த்தோன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வால்யூம்க்கான ஃபார்முலா D/2 ஏரியா 1 + ஏரியா 5 ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட். ஓகேவா? 2 டைம்ஸ் ஆஃப் ரிமைனிங் ஆல் A2, A3, A4. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க வால்யூம்க்கு. ஏரியா 1 ஏரியா 5 தென் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் A2, A3, A4 எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சர். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே பாருங்க, ஏரியா 1 ஏரியா 5 அண்ட் தென் 2 டைம்ஸ் ஆஃப் ரிமைனிங் ஆல்
வெளியே d/2. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் 2000 மீட்டர் கியூப் இஸ் எ ரைட் ஆன்சர். 2000 மீட்டர் கியூப் இஸ் எ ரைட் ஆன்சர். சென்டிபாய்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. 1 பாய்ஸ் which is equal to 1 Newton second per 10, sorry, 1 paise which is equal to 1 paise which is equal to 1/10 Newton second per meter square, அதாவது பாஸ்கல் செகண்ட். 1/10. அப்போ சென்டிபாய்ஸ்னா என்ன? சென்டிபாய்ஸ்னா என்ன? இதுக்கும் டிவைடட் பை 100 போடுங்க, அதான் சென்டிபாய்ஸ். 1 centipaise which is equal to 10 power minus 3 Pascal second. 1 paise which is equal to 10 power minus 1 Pascal second. Centipaise which is equal to 1 power minus 3 Pascal second. Okay va? 1/100 போடணும். 1/100 போடணும். 1/100 போடணும். Which of the following hydraulic jump usually developed in the barrage and canal head regulates? எந்த ஹைட்ராலிக் ஜம்ப் யூஸ்வலாக வந்து பேரேஜ்லையும் கெனால் ஹெட்லையும் ஃபார்ம் ஆகும்? வீக்கா ஸ்ட்ராங்கா? வீக்கான ஹைட்ராலிக் ஜம்ப் தான் ஃபார்ம் ஆகுமா? எங்கே அப்படின்னா பேரேஜ்லையும் கெனால் ஹெட்லையும். யார் வீக்கான ஹைட்ராலிக் ஜம்ப்? யார் வீக்கான ஹைட்ராலிக் ஜம்ப்? ஆக்சிலேட்டிங் ஆர் வீக் இஸ் எ ரைட் ஆன்சர். ஓகேவா? போர்டான் டியூப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ப்ரெஷரை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. போர்டான் டியூப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். எல்லாத்துலேயும் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. த டிஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸா? டிஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸா? டிஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸா? டிஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். போர்டான் டியூப்பை பொறுத்தவரையும் ஒரு 2 பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். போர்டான் டியூப்ன்றது ஹை அண்ட் லோ ப்ரெஷரை கால்குலேட் பண்ணும். சம் டைம் ஹை ப்ரெஷர் ஒன்லி, லோ ப்ரெஷர் ஒன்லி அப்படின்னு கொடுத்தா நீங்கள் வந்து ஏற்றுக்காதீங்க. ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க தான் இந்த போர்டான் டியூப் வந்து யூஸ் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷன், போர்டான் டியூப்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன்ஸ் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுக்கு அது வந்து என்ன டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இண்டிபெண்டன்ட் சொல்கிறதும் தப்பு, இதுவும் தப்பு. போர்டான் டியூப்ன்றது ஜென்ரலாக பிராஸ் அண்ட் நிக்கல்னால உருவாக்கி இருப்போன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? போர்டான் டியூப்பை பேஸ் பண்ணி ஒரு 3-4 பாயிண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. In which of the following similarity between the model and prototype the ratio of velocity, நேற்றே நம்ம பார்த்தாச்சு, வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் வந்து ஓரளவு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னா கைனமேட்டிக் சிமிலாரிட்டி. வெலாசிட்டி ஆக்சலரேஷன்ஸ் இதுனா கைனமேட்டிக் சிமிலாரிட்டி. ஃபோர்ஸ்னா டைனமிக் சிமிலாரிட்டி. ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி லென்த் பிரெத்னா அது வந்து ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டி. ஓகேவா? சித்ரா, நாளைக்கு ஏஇ எக்ஸாம் இருக்குமா? சர்வேயர் எக்ஸாம் இருந்தா என்ன இல்லைனா என்ன? ஸோ டைம் ஸ்கேல் ரேஷியோ, வெலாசிட்டி ரேஷியோ, ஆக்சலரேஷன் ரேஷியோ, டிஸ்சார்ஜ் ரேஷியோ. ஸோ எல்லா ரேஷியோவும் பார்த்து வச்சுக்கணும். எல்லா ரேஷியோவிலையும் நீங்கள் வந்து பார்க்குறது டைம் ஆஃப் மாடல் டிவைடட் பை டைம் ஆஃப் ப்ரோட்டோடைப், வெலாசிட்டி ஆஃப் மாடல் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டோடைப், ஆக்சலரேஷன் ஆஃப் மாடல் டிவைடட் பை ஆக்சலரேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப். இந்த இடம் ரொம்ப முக்கியம். எல்டி பை எல்ஆர், எல்டி பை எல்ஆர் ஸ்கொயர், எல்ஆர் கியூப் டிவைடட் பை எல்ஆர். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா இது வந்து ஆஃப்டர் டெரிவேஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைச்சிது. சர்வேயர் எக்ஸாம் இந்த வருஷம் இல்லைம்மா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐசோஸ்கேலஸ் ட்ரையாங்கிள், பிளேட் ஆஃப் த பேஸ் வந்து 3 மீட்டர், ஆல்டிடியூட் வந்து 6 மீட்டர், வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம் வெர்டிக்கலாக. பேஸ் ஆஃப் த பிளேட் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸோடு இருக்குது. காலையில் பார்த்தோமா வேரியஸ் ஸ்ட்ரக்சருக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன? இந்த ஸ்ட்ரக்சருக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட் என்ன? இல்லைன்னா ப்ரெஷர் வேல்யூ.
சாரி ப்ரெஷர் வேல்யூ கேட்குறாங்க, பாயிண்ட் கூட கேட்கல. வாட் இஸ் த டோட்டல் ப்ரெஷர், ப்ரெஷர் வேல்யூ கேட்குறாங்க. ப்ரெஷர் வேல்யூ எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்? கமான். எஸ், ரோ ஜி என்ன ஏரியாவோ அந்த ஏரியா இன்ட்டு எக்ஸ் பார் இது போட்டாலே நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வேல்யூ கிடைக்கும். இன்ட்டு எக்ஸ் பார் அந்த ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறது தான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். அது நம்மளுக்கு தேவையில்லை. டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து வேணும். இந்த ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகும்னா D/2ல் ஆக்ட் ஆகும். காலையில் பார்த்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த ப்ரெஷர் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வேண்டாம். எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுன்ற அந்த வேல்யூ மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். இதான் கொஸ்டின். உங்களுக்கு ரோ இருக்குது, ஜி இருக்குது, அண்டு ஏ தெரியும், அண்டு ஹெச் பாரும் தெரியும். எப்படி தெரியும்? தெரியும், அவ்வளோதான். ஓகேவா? ரோ ஜி ஹெச் பார் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சி ரோ ஜி ஏ ஹெச் பார். ரோ வந்து 1000, ஜி வந்து 9.81, ஏரியா வந்து ஆஃப் பிஹெச் இல்லையா? ஆஃப் பேஸ் வந்து 3 மீட்டர், ஹைட் வந்து 6 மீட்டர். ஸோ அதான் வந்து ஆஃப் பிஹெச். அந்த எக்ஸ் பார்ன்றது என்னென்னா ஃப்ரம் த ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து இங்கே வரும்பொழுது D/3ன்ற ஹைட்டில் இருக்கும். சார் இங்கே இருக்கிற எக்ஸ் பார்ன்றது வேறு, இது சிஜிக்கான டிஸ்டன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா D/2ன்னு, அது வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கான டிஸ்டன்ஸ். ஏன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர்ன்றது சிஜியை விட கொஞ்சம் அதிகமாக கீழே வந்து நிற்கும். அதான் D/2. எப்படி? எக்ஸ் பார் ப்ளஸ் சம்திங் ஏஹெச் பார் டிவைடட் பை ஸ்கொயர் சம்திங், ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது, ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அடிப்படையில். ஓகேவா? லோக்கல் ஸ்கின் ஃபிரிக்ஷன் டிராக் இஸ், லோக்கல் ஸ்கின் ஃபிரிக்ஷன் டிராக் இஸ் என்ன சொல்றாங்க? லோக்கல் ஸ்கின் ஃபிரிக்ஷன் டிராக் இஸ் லீடிங் எட்ஜில் அதிகமாக இருக்குமா? லீடிங் எட்ஜில் அதிகமாக இருக்குமா? இது வந்து பவுண்டரி லேயர் தியரிமா, பவுண்டரி லேயர் தியரி. லீடிங் எட்ஜில் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் ஆமாம், லீடிங் எட்ஜில் தான் ஸ்கின் ஃபிரிக்ஷனுடைய ட்ராக் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. ட்ராக் ஸ்கின் ஃபிரிக்ஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்னா, ஸோ லீடிங் எட்ஜு ஃபிரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் வெலாசிட்டி இஸ் 0. velocity at leading edge is 0, friction is more. ஓகேவா? in a fluid mechanics the continuity equations என்ன பிரின்சிபல்ல பேஸ் பண்ணி யூஸ் ஆகுது அப்படின்னா law of conservation of mass, Bernoulli's equation, law of conservation of energy, ஃபில்டர் அந்த சுத்தக்கூடிய ஃபில்டர் இருக்கு இல்லையா, அது law of conservation of momentum. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Formation and collapse of vapor bubble of the following liquid is the region where the pressure of liquid falls below the vapor pressure. அதாவது ப்ரெஷர் வந்து வேப்பர் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா கேவிடேஷன் சக்கர் ஆகும். கண்டிப்பாக கேவிடேஷன் சக்கர் ஆகும். கேவிடேஷன் will occur. Option D is right answer. Cavitation is the phenomena formation or collapse of vapor bubble. அது vapor bubble உடையறதுனால cavitation ஃபார்ம் ஆகுது. Due to end contraction, the discharge of rectangular sharp crest weir is reduced by end contractions. The discharge of rectangular sharp crest weir reduce by எத்தனை பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகும் டிஸ்சார்ஜ் இன் கான்ட்ராக்ஷன்ஸ்னால? 5%மா. 5% இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்சார்ஜுக்கு ஜென்ரலாக இதுதான். பட் இன் கான்ட்ராக்ஷன்ஸ்னால் அந்த ஹைட்டில் 1% வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஹைட்டில் 10% நம்ம வந்து எடுத்துப்போம். அப்படி பார்க்கும் பொழுது 0.005 அதாவது 5%ன்ற மாதிரி வந்து கிடைக்கும். இதுதான் அந்த டிஸ்சார்ஜை ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர்
ஃபார் ஃப்ளோ ஆஃப் அன் ஆயில் 400 ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கான ஃபார்முலாவுக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 64 டிவைடட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் 400 இந்த ஃபேக்டரில் நீங்கள் போடுங்க. 64 டிவைடட் பை 400 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கிடைக்கும். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கிடைக்கும். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா உங்களுக்கான டைரக்டான ஃபார்முலா இதுதான். 64 டிவைடட் பை RE. ரெனால்ட்ஸ் நம்பரை இங்கே டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கிடைக்கும். ரெனால்ட்ஸ் நம்பரை டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். பை ப்ரொவைடிங் ஏர் வெசல்ஸ் ஆன் ஏ சக்சன்ஸ் delivery side of the pump, it is the possible to increase the delivery head of the pump. Reason பாருங்க, the air vessels eliminate the acceleration head and make discharge is uniform. இது போல assertion and reason வந்து கொடுக்குறாங்க. Both assertion as well as reason both are right and correct explanations also. ஓகேவா? கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட் தான். Fast centrifugal pump impeller will have. Centrifugal pump உடைய impeller எப்படி இருக்கும்? டயக்ராம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. எஃபிஷியன்சி ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து 75லேருந்து 93% வந்து இருக்கும். இது பேக்வேர்டில் பார்த்துருக்கோம். ஓகேவா? பேக்வேர்ட். ஓகேவா? பேக்வேர்ட் ஃபேஸிங் இஸ் ரைட் ஆன்சர். எஃபிஷியன்சி கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக பார்த்து வச்சுக்கோங்க. கன்வெக்டிவ், சைக்ளின், ஃப்ராண்டல், ஓரோகிராபிக் இதெல்லாம் பிரெசிபிடேஷன். அந்த பிரெசிபிடேஷன்லாம் வந்து எதனால் நடக்குதுன்றது கொஸ்டின். கன்வெக்டிவ் பிரெசிபிடேஷன்றது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், கன்வெக்டிவ்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். சைக்ளானிக் பிரெசிபிடேஷன்றது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ஃப்ராண்டியல்ன்றது வார்ம் அண்ட் கோல்ட் ஆர் மேசஸ். ஓரோகிராபிக்ன்றது மவுண்டேனியஸ் பேரியர். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4352. 4352. கன்வெக்டிவ் என்ன, சைக்ளோன் என்ன, ஃப்ராண்டியல் என்ன, ஓரோகிராபிக் பிரெசிபிடேஷனா என்ன? ஒரு வாட்டி வேகமாக பார்த்துக்கோங்க போதும். A storm lasts for 8 hours and a uniform intensity 10 millimeter per hour. Total observed runoff volume வந்து 25 mm cubic. The area of the basin வந்து 400 km square. Then the average infiltration rate என்னன்னு கேட்குறாங்க. Average infiltration rate என்னன்னு கேட்குறாங்கம்மா. What is average infiltration rate? Average infiltration rateனாலும் W indexனாலும் ஒன்று தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். W indexனாலும் ஆவரேஜ் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்னாலும் ஒன்று தான். அப்போ W indexை கண்டுபிடிச்சாலே போதும். W index நத்திங் பட் precipitation, ரன் ஆஃப் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். ப்ரெசிபிடேஷன்லேருந்து மழை ஓடி போகிற மழை தண்ணியை மைனஸ் பண்ணுங்க, அண்ட் தென் ஐயை வந்து மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? ஐன்றது இனிஷியல் லாஸ். ஐன்றது இனிஷியல் லாஸ். அப்போ precipitation மைனஸ் ரன் ஆஃப் மைனஸ் லாஸ் டிவைடட் பை டைம் போட்டிங்கன்னா எவ்வளோ தண்ணி உள்ளுக்குள்ளே போயிருக்கும் அப்படின்னு தெரியும். இன்ஃபில்ட்ரேஷனாக உள்ளுக்குள்ளே போயிருக்கிறது. இன்ஃபில்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா W இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். W இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா P மைனஸ் R மைனஸ் லாஸ் பை டைம். Pன்றது டோட்டல் precipitation. 1 ஹவருக்கு பெய்ஞ்ச மழை வந்து எனக்கு தெரியுது ஆவரேஜாக ஐ திங்க் 15 mm per hour. 1 ஹவருக்கு பெய்ஞ்ச மழை பார்த்தீங்கன்னா 10 mm per hour. டோட்டல் 8 hours. அப்போ 8 into 10 mm பார்த்தீங்கன்னா 80 mm precipitation நடந்திருக்கு. ஓகே ரைட்டு, 80 mm precipitation நடந்திருக்கு. ரன் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ரன் ஆஃப் கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா precipitation மைனஸ் ரன் ஆஃப் மைனஸ் இனிஷியல் லாஸ் டிவைடட் பை டைம். இனிஷியல் லாஸ்லாம் இங்கே கொடுக்கல. precipitation மைனஸ் ரன் ஆஃப் பை டைம். ரன் ஆஃப் வேணும். டோட்டல் வால்யூம் வந்து 25. ஓகேவா? 25 மீட்டர் கியூப்மா. 25 எம்னு இருக்காது, 25 மீட்டர் கியூப்பாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ 25 மீட்டர் கியூப். இந்த டோட்டல் கேட்ச்மெண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்?
எவ்வளோ ரன் ஆஃப்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ரன் ஆஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா டெப்த்து தெரியும். நான் பேசுறது புரியுதா? மேலே இருக்கிறது வால்யூம்ப்பா, கீழே இருக்கிறது ஏரியா. வால்யூம்னா என்ன? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஏரியானா லென்த்து, பிரெத்து. ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணால் ஹைட்டு. எவ்வளோ டெப்த்துக்கு ரன் ஆஃப் நடந்திருக்குன்னு தெரியும். அந்த ரன் ஆஃப்கான வேல்யூ 62.48 mm. அப்போ உனக்கு ப்ரெசிபிடேஷனும் தெரியுது, ரன் ஆஃபும் தெரியுது. டிவைடட் பை டைம். அப்போ பாருங்க, precipitation minus runoff divided by time. Precipitation 80, runoff 62.48 divided by time 8. எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணால் 2.19 mm/h. இதுதான் வந்து W index. W indexனா இன்ஃபில்ட்ரேஷன் வேல்யூ. இன்ஃபில்ட்ரேஷன் வேல்யூனாலும் W indexனாலும் ஒன்று தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், பேஸ் பீரியட் வந்து 6 hours கொடுத்துறாங்க. யூனிட் ஹைட்ரோகிராஃப். நேற்றே ஹைட்ரோகிராஃபுக்கும் வித்தியாசம் பார்த்தாச்சு. டிஸ்சார்ஜை வச்சு வரைகிறோன்னா ஹைட்ரோகிராஃப். இன்டென்சிட்டியை வச்சு வரைகிறோன்னா ஹைட்ரோகிராஃப். அப்போ 6 hours யூனிட் ஹைட்ரோகிராஃபில் பேசின்ஸ் பார்த்தீங்கன்னா 84 hours. தென் பேஸ் பீரியட் வந்து 12 hours. யூனிட் ஹைட்ரோகிராஃப் ஆஃப் த சேம் பேசின் வில் பி. இதான் வந்து கொஸ்டின். பேஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா 84 hours. பேஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா 84 hours. ஓகேவா? டிபி. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 hours. ஓகேவா? டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 hours. தெரிஞ்ச யூனிட் ஹைட்ரோகிராஃப், அதாவது உங்களுக்கு நான் டைரக்டாகவே சொல்யூஷன் காட்டிடுறேன். ஸோ இங்கே பாருமா, பேஸ் பீரியட் ஆஃப் யூனிட் ஹைட்ரோகிராஃப் 84 hours. டியூரேஷன் ஆஃப் யூனிட் ஹைட்ரோகிராஃப் 12 hours. டியூரேஷன் ஆஃப் நவுன் யூனிட் ஹைட்ரோகிராஃப் இஸ் 6 hours. இதை வச்சு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, டிபி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு டிபி ப்ளஸ் டி மைனஸ் டி. இந்த டியோ கிவனில் வந்து கொடுத்துருக்காங்க. டிபி ஆல்சோ கிவன். ஐ நீட் டிபி டேஷ். டிபி டேஷ் வேணும்னா 90 ஹவர்ஸ்னு வேணும். ஓகேவா? புரியுதா? 90 ஹவர்ஸ்னு வேணும். ரியலி ஐ எம் ஆல்சோ கெட்டிங் டயர்ட். எனக்கு என்னென்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்குது. ஒரு 5 minutes நான் பிரேக் எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் ஏதாவது, எனக்கு ஒரு 5 minutes பிரேக் கொடுக்குமா? ஒரு 5 minutes பிரேக் ஐ நீட். கைண்ட்லி வெயிட். ட்ரை ஆகிடுச்சு ரொம்ப. என்னால் வாய்ஸ் இல்லை, ட்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு 5 minutes நான் பிரேக் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ்.
கேக்குதா? கேக்குதாமா? சாரி. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? கொஞ்சம் நான் ரிஃப்ரெஷ் ஆயிட்டேன், வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஏவி கிளியர்? ஏவி கிளியர்? இங்க பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து அதிகமான டைம்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஒரே நிமிஷம் இருங்க, லைட் நான் போட்டுக்கிறேன். மோர் டைம் நான் இனிமேல் எடுக்க போகிறது கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம். ஏன்னா இன்னும் 450 கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இன்னும் 2 மார்க் டெஸ்ட் இருக்கு. நேற்று நடத்துகிற மார்க் டெஸ்ட் ப்ளஸ் அதுக்கு முந்தின நாள் நடத்தின மார்க் டெஸ்ட், 2ஆம் தேதி நடத்துகிற மார்க் டெஸ்ட் ப்ளஸ் இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின் இருக்கு. 450 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம்னு எடுத்தாலுமே 450 நிமிடங்கள். ஓகேங்களா? அப்படின்னா பார்த்துங்க எத்தனை மணி நேரம்? 24 30 ஜாஸ்தி ஆகுது. அதுவே ஜாஸ்தி ஆகுது. ஓகேவா? நான் பேசுறது புரியுதா? ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் எடுத்தாலே அதுவே நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகுது. 450 டிவைடட் பை 60 அதுவே வந்து 9 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் வந்து ஆப்ஷன் டைப் பண்ணுங்க, பண்ணுறீங்க, இதெல்லாம் இல்லை. நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு எனாஃப் டைம் இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான டைம் வந்து இனிமேல் இருக்காது. ஓகேவா? ஸோ சாரி டு சே தட், பிகாஸ் நான் வந்து 500 இன்னும் 450 கொஸ்டினா 7.5 மணி நேரம். இதுவே வந்து 7.5 மணி நேரம் ஆகுது. ஸோ ட்ரை டு கவர். இப்போ 4 மணி ஆகுதுன்னா நைட்டு 9 மணிக்குள்ள மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்கலாம். இல்லை 4th மார்க் டெஸ்ட் 5th மார்க் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அவ்வளோ அசஷன் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கொஸ்டின்னா என்னென்ன, அதுக்கான ஆன்சர், அதுக்கான சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷனை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். உங்களுக்கு லைட்டாக வந்து புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கொஸ்டினை பார்க்கணும், அவ்வளோதான். என்னுடைய எய்ம் வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை பார்க்கணும், அவ்வளோதான். அதை நோக்கி நம்ம இப்போ வந்து போகலாம். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். 7.5 hours. எஸ், 9 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 7.5 hours. டைம் ஸ்டார்ட் நவ். 7.5 ஹவர்ஸ்னா பாசிபிலிட்டி இல்லை. நான் 9 o'clock இல்லை 10 o'clock நான் முடிச்சாகணும். ஓகே? அதே நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். வேக வேகமாகவும் ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் சம்வாட் ஏதோ ஒன்று போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும். தெரிஞ்சும் தெரியாமல், புரிஞ்சும் புரியாமல், அப்படி. அன்கன்ஃபைன்ட் அக்கிஃபயர் ஸ்பெசிஃபிக் ஈல்டு வந்து கொடுத்துட்டாங்க 20%, ஸ்பெசிஃபிக் ரிட்டன்ஷன் கொடுத்துட்டாங்க 15%, பர்மியபிலிட்டி கொடுத்துட்டாங்க. இவங்க என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னா, போரோசிட்டி வந்து 35% அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்மிசிபிலிட்டி 35 மீட்டர் ஸ்கொயர் பர் டேன்னு சொல்லிட்டாங்க. வால்யூம் ஆஃப் வாட்டர் லாஸ் ஃப்ரம் த ஸ்டோரேஜ் பர் மீட்டர் டெப்த் இன் த வாட்டர் டேபிள் பர் 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த அக்யூபயர் இஸ் 20 மில்லியன் மீட்டர் கியூப் சொல்கிறாங்க. அதாவது 1 மீட்டர் வாட்டர் டிராப்லெட்டில் அந்த சரௌண்டிங் ஏரியாவில் ஆக்குபை ஆகிருக்கக்கூடிய வாட்டர் லாசஸ், வாட்டருடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் மீட்டர் கியூப் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் கிவன் டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டாக தப்பா, இதான் வந்து கொஸ்டின். போரோசிட்டியை பொறுத்தவரையும், போரோசிட்டிக்கு ஃபார்முலா இப்போ சொல்கிறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போரோசிட்டியை பொறுத்தவரையும் போரோசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஈல்டையும் ஸ்பெசிஃபிக் ரிட்டர்ன்ஸையும் ஆட் பண்ணால் போரோசிட்டிங்க. அப்போ 20யும் 15ம் ஆட் பண்ணால் 35 வருதா? அப்போ போரோசிட்டி வருது. ஸோ போரோசிட்டின்ற ஆப்ஷன் ரைட்டு. 1 ரைட்டுன்றத பாருங்க வேகமா. 1 ரைட்டா? 1 ரைட்டு. எல்லாத்துலேயும் 1 இருக்கு. இதில் இல்லை. ஓகே, 1 2 3 1 2 அப்போ 1 3 அலோனா பார்ப்போமா? ஸோ அடுத்தது டிரான்ஸ்மிசிபிலிட்டி 35% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிசிபிலிட்டி 35% சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிசிபிலிட்டினா என்ன அப்படின்னா K இன்ட்டு H. ஓகேவா? K இன்ட்டு H, T விச் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு H. இதுதான் டிரான்ஸ்மிசிபிலிட்டிக்கான ஃபார்முலா. இல்லை K தெரியும், Kன்றது பர்மியபிலிட்டிக்கான ஃபார்முலா, Hன்றது தெரியாது, Hன்றது கிவன் இல்லை.
எச்ன்றது கொடுக்கல, எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ டெப்த்துக்கு ட்ராடவுன் ஆகுதுன்னு கொடுக்கல. அதனால டிரான்ஸ்மிசிபிலிட்டியை பற்றி சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது, அது தவறு. 2 தப்புன்னு சொல்ற இதையும் அடிச்சிடுங்க. 1 ரைட்டு 2 தப்பு. அப்போ ஆப்ஷன் இஸ் ஏ. ஆப்ஷன் 1 and 3 only. 1 and 3 only. வால்யூம் ஆஃப் வாட்டர் லாஸ்ட் ஃப்ரம் த ஸ்டோரேஜ். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் வாட்டர் லாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? தேர்ட் கேட்குறாங்களே, வால்யூம் ஆஃப் வாட்டர் லாஸ்ட் ஸ்டோரேஜ் பர் மீட்டர் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஈல்டு இருக்கா, ஈல்டே என்னன்னா நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்தோன்றது தான் ஈல்டு. அந்த ஈல்டோட வால்யூம் ஆஃப் அக்யூஃபயரை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஈல்டு 0.2, சரி 0.2 போயிட்டேன். வால்யூம் வந்து எங்க சார்? வால்யூம்னா என்ன சார்? ஏரியா இன்டூ ஹெச் சார். ஏரியா கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. எங்க கொடுத்துட்டாங்க? மேலே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஏரியா எங்க இருக்கு? 100 கிலோமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு பாருங்களேன். அந்த 100 கிலோமீட்டர் ஸ்கொயரை நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்றேன். ஹெச் எங்க சார் இருக்கு? ஹெச் பர் மீட்டர் டெப்த்னு கொடுத்துட்டாங்க. பர் மீட்டர் டெப்த்துக்கு லாஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்லிட்டாங்க. அப்போ பர் மீட்டர் டெப்த்னா 1 மீட்டர். ஸோ இதெல்லாத்தையும் போட்டேன் அப்படின்னா எனக்கு 20 மீட்டர் கியூப்ன்ற மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் மீட்டர் கியூப் ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, செகண்ட் தப்பு. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா 2 முக்கியமான ஃபார்முலா. நான் ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் ஈல்டு, ஸ்பெசிஃபிக் ரிட்டன்ஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு போரோசிட்டி கிடைக்கணும். ஸ்பெசிஃபிக் ஈல்டு, ஸ்பெசிஃபிக் ரிட்டன்ஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு போரோசிட்டி கிடைக்கணும். ஓகே, டிரான்ஸ்மிசிபிலிட்டிக்கான ஃபார்முலா என்ன? கே இன்டூ ஹெச். இதுதான் டிரான்ஸ்மிசிபிலிட்டிக்கான ஃபார்முலா. ஹெச்ன்றது அந்த ஹைட் ட்ராடவுன் கொடுப்பாங்க, கேன்றது வேல்யூ ஆஃப் பர்மியபிலிட்டி. ஓகேவா? வேல்யூ ஆஃப் பர்மியபிலிட்டி. சரி ரைட்டு விடுங்க. அப்போ இதை பண்ணலாமா? இதை மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா பண்ணலாமா? பண்ணலாம். கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் லேக்கிங் எனஃப் வாட்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் இரிகேஷன்ஸ். ஆர்டிஃபிஷியல் இரிகேஷன்ஸ் என்ன கிளைமேட்டிக் ரீஜன் பார்த்தீங்கன்னா அரிட். ஓகேவா? அரிட் ஜோன். ஓகேவா? ஸோ இது வந்து ஆந்திரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஏஇ பேப்பர். அரிட் ஜோன் இஸ் எ ரைட் ஆன்சர். அரைட் ஜோன். கன்செப்ட் யூஸ்னா வந்து என்ன? கன்செப்ட் யூஸ்னா என்ன? எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. அப்போ ஏவும் இருக்கு, இன்டர்செப்ஷன். ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். எவாப்போ, டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் இன்டர்செப்ஷன்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் கன்செப்ட் யூஸ். கன்சம்ப்டிவ் யூஸ், இன்டர்செப்ஷன்ஸ், எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் கன்சம்ப்டிவ் யூஸ். திஸ் இஸ் கன்சம்ப்டிவ் யூஸ். டியூ டு வாட்டர் லாகிங் ஆஃப் ஏரியா. வாட்டர் லாகிங் நடக்கிறதுனால என்ன ஆகும்? சாயில் டெம்பரேச்சர் குறையும், அவ்வளோதான். பயிரே அழுகி போகும்போது சாயில் டெம்பரேச்சர் வந்து கூலிங்காக தானே இருக்கும். வாட்டர் லாகிங்னா என்ன? வாட்டர் லாகிங்னா வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகுது, அதான் வாட்டர் லாகிங். வாட்டர் லாகிங்னா என்ன? வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகுது. சர்ஃபேஸ் வாட்டரையும் சப்சர்ஃபேஸ் வாட்டரையும் கரெக்டாக மியூச்சுவலாக நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியல, அதனால வாட்டர் லாகிங் நடக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். இப்போ சாயில் டெம்பரேச்சர் வந்து ஃபால்ஸ், குறையுது அது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கெனாலுக்கான டைப்பை பேஸ் பண்ணி, கெனால் லொக்கேட்டட் அவுட் சைட் த கமாண்ட் ஏரியா மீன்ட் primarily to convey water from one source supply to another within the same. அப்ப இந்த கெனாலுக்கு பேர் வந்து என்னன்னா ஃபீடர் கெனால். ஓகேவா? அதாவது ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு சும்மா மாத்தி வரது. ஃபீல்டுக்குலாம் இவன் எத்தனை போல. ஃபீடர் கெனால்னா ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாத்துறாங்க, அவ்வளவுதான் ஃபீடர் கெனால். ஒரு ஸ்டோரேஜ் இங்க பாருங்க, இஸ் கன்வே ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சோர்ஸ் ஆஃப் சப்ளை டு, ஒரு சோர்ஸ் ஆஃப் சப்ளைல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு மாத்துறாங்க, இல்ல இன்னொரு பார்ட்டுக்கு மாத்துறாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இது ஃபீல்டுக்குலாம் கொண்டுட்டு போல, இதான் ஃபீடர். ஆர்கானிக் மேட்டர் இன்க்ரீஸ் த சீவேஜ் ஆக்சிஜன் டிமாண்ட். ஃபீடர் கனால். குட் தமிழ் செல்வி. as organic matter increases in the sewage oxygen demand. ஆர்கானிக் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆக்சிஜன் டிமாண்ட் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். அடுத்து பாருங்க, பாப்புலேஷன் ஈக்குவலண்ட் வந்து கொடுத்துட்டாங்க.
BOD கொடுத்துட்டாங்க 50 gram capita per day. ஓகேவா? The population equivalent of 2000 meter per day, wastewater with BOD of 200 milligram per liter at 50 gram per capita per day. எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணணுமா? Population equivalent 2000 m by day of wastewater க்கான வேல்யூ MLD தான். ஓகேவா? இந்த வேஸ்ட் வாட்டர்ல இவ்வளவு BOD இருக்கு. ஒரு நாளைக்கு ஆகிறது இது. So the right answer is 2200 divided by 50. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கான ரைட் ஆன்சர் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 8000 மாதிரி கிடைக்கும். ஓகேவா? 8000 மாதிரி கிடைக்கும். மேன்ஹோல் எல்லா இடத்துலையுமே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேன்ஹோல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளேசஸை கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் மேன்ஹோல், ஜங்ஷன் மேன்ஹோல், டிராப் மேன்ஹோல், ஃப்ளஷிங் மேன்ஹோல் சொல்லிட்டு இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. மேன்ஹோல் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜங்ஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்தெந்த லொக்கேஷனில் பெண்டில் எல்லாத்துலேயுமே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேன்ஹோலை பொறுத்தவரையும் 2 டைப் இருக்குது, டீப் மேன்ஹோல் அண்ட் நார்மல் மேன்ஹோல்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த்தை பொறுத்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூட்டன்ட் விச் இஸ் நாட் ப்ரொடியூஸ் பை ஆட்டோமொபைல். அப்போ எந்த ஏர் பொல்யூட்டன்ட் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஆட்டோமொபைல் எக்ஸாகேட்ஸ், அதாவது வாகனத்திலிருந்தோ இல்லை தொழிற்சாலையிலேருந்தோ வெளிவரக்கூடிய கேஸ் பொல்யூட்டன்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபேட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சார் எது இல்லைன்னு கேட்குறாங்க, எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபேட் இஸ் ரைட் ஆன்சர். மீதி எல்லாமே வந்து என்ன கரெக்ட் தான். அப்போ இங்கே வந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபேட்ஸ் மட்டும்தான் ஆட்டோமொபைல் எக்ஸிக்யூட்லேருந்து வரக்கூடிய ஒரு வேஸ்ட் இல்லை. மீதி எல்லாமே நைட்ரஜன் ஆக்சைடாக இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், கார்பன் மோனாக்சைடாக இருக்கட்டும், லெட்டாக இருக்கட்டும், இல்லை பார்ட்டிகுலேட் டஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருதுன்றது சொல்கிறாங்க. த பால் டெஸ்ட் கண்டக்டட் எ நியூலி லேட் சீவர் பைப் ஃபார் டெஸ்டிங் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ பால் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்து சீவர் லைனில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா, கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த பைப்பில் ஏதாவது அப்டக்கல்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அப்டக்கல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பால் டெஸ்ட்டு. ஸோ பாலுக்கான டயா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீவர் டயா விட கம்மியாக இருக்கும். இந்த பால் வந்து எந்த வித அப்டக்கலும் இல்லாத பைப்பில் நல்லா ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடும். ஓகேவா? இதான் வந்து என்ன பால் டெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீவரில் ஏதாவது அப்டக்கல் இருக்கா இல்லையான்னு பாஸ் ஆகிற பால் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க முடியும். ஏரோபிக் மெத்தட் ஆஃப் கம்போசிஷன், ஏரோபிக் மெத்தட் ஆஃப் கம்போஸ்டிங். ஓகேவா? இந்தியாவில் ஏரோபிக் மெத்தட் இங்கே ரொம்ப முக்கியமான 2 மெத்தட், ஏரோபிக் ஆனரோபிக். ஏரோபிக் ஆனரோபிக் ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டூர் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் மெத்தட். இண்டூர் மெத்தடுக்கும் பெங்களூர் மெத்தடுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இண்டூர் மெத்தட், இது பெங்களூர் மெத்தட். ஓகேவா? இண்டூர் மெத்தட்ன்றது ஏரோபிக்லி, பெங்களூர் மெத்தட்ன்றது ஆனரோபிக். ஓகேவா? ஏரோபிக். ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து என்ன கொஸ்டின் ஏரியா. இண்டூர் மெத்தட் ஏரோபிக்கா, பெங்களூர் மெத்தட் ஏரோபிக்கா, இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இண்டூர் இஸ் ஏரோபிக், பெங்களூர் இஸ் ஏரோபிக். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அசசன் ரீசன் chloride should be absent in the drinking water. Chloride gives salty. The question is repeated. கண்டிப்பாக வந்து chloride வந்து ஒரு certain percentage வந்து இருக்கலாமா? ஓகேவா? ஸோ A is false, R is true. நேற்றும் வந்து நம்ம இதே கொஸ்டின் தான் பார்த்தோம். ஆன்சர் கீ வந்து தப்புன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்லட்ஜ் டேங்க். கேஸ் வந்து என்ன கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்லட்ஜ் டேங்க்ல? ஸ்லட்ஜ் டேங்க்ல என்ன கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா ஹைட்ரோகார்பன். இது
இந்த மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதான் வந்து ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். ஸ்லட்ஜ் டேங்க்ல இதான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 60லேருந்து 75% இந்த ஹைட்ரோ கார்பன் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வாட் இஸ் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்? வாட் இஸ் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்? இது வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட்டா செகண்டரி ட்ரீட்மெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட். ஓகேவா? இட் இஸ் நாட் ஏ பிரைமரி ட்ரீட்மெண்ட், இட் இஸ் ஏ செகண்டரி ட்ரீட்மெண்ட். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்லாம் என்னன்னா, ஸோ உங்களுக்கு அந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை வந்து நம்ம வந்து கொடுப்போம். இது வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ சர்டன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்ன ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். ஓகேவா? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். இன்னொன்று வந்து பார்ப்பாங்க, எந்தெந்த மெத்தட்லாம் வந்து ஏரோபிக், எந்தெந்த மெத்தட்லாம் ஆனரோபிக், எந்தெந்த மெத்தடில் தான் வந்து பிரைமரி, எது வந்து செகண்டரி, ஓகேவா, எது அட்டாச் க்ரோத்து, எது வந்து சஸ்பெண்டட் க்ரோத்து. இது நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன். பட் இருந்தாலும் வந்து வேகமாக நான் சொல்லிடுறேன், வேகமாக சொல்கிறேன், உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். எக்ஸாம்பிள், இப்போ இது பார்த்துட்டனாலே என்விரான்மெண்டலில் ஒரு 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 நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் ஆகிறத நம்ம தடுக்கலாம். ட்ரிக்லிங் ஃபில்டர், ட்ரிக்லிங் ஃபில்டர் டிஎஃப், இது அட்டாச் க்ரோத், அட்டாச் க்ரோத், அந்த கிருமிகள் எல்லாம் அட்டாச் ஆகி இருக்கும். ஏரோபிக், இது ஏரோபிக் ப்ராசஸ். ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கான்டாக்டர், ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கான்டாக்டர், இதுவும் அட்டாச் க்ரோத், இதுவும் ஏரோபிக். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ், இது அட்டாச் கிடையாது, சஸ்பெண்டட், சஸ்பெண்டட் கலந்துருக்கும், பட் ஏரோபிக், காத்து வந்து போகணும். ஓகேவா? ஆக்சிடேஷன் பாண்ட், ஆக்சிடேஷன் பாண்ட், இது சஸ்பெண்டட் பட் வந்து ஏரோபிக். எல்லாமே ஏரோபிக் தான். ஓகேவா? இப்போ சிலது மட்டும்தான் ஆனரோபிக். ரெண்டு முக்கியமான விஷயம் ஆனரோபிக், பிளாக் கலர்ல மாத்திரம். ஒன்று செப்டிக் டேங்க், செப்டிக் டேங்க், இன்னொன்று இன் ஆஃப் டேங்க். இந்த செப்டிக் டேங்க் பத்தி இன் ஆஃப் டேங்க் பத்தி நேற்று கொஸ்டின் கேட்டாச்சு. செப்டிக் டேங்கை பொறுத்தவரை சஸ்பெண்டட் க்ரோத், சஸ்பெண்டட் க்ரோத் ஆனரோபிக். இன் ஆஃப் டேங்க்கும் வந்து சஸ்பெண்டட் க்ரோத் ஆனரோபிக். அப்போ அட்டாச்சுக்கு அர்த்தம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிக்லிங் ஃபில்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் பயாலஜிக்கல் கண்டக்டர். எது ஏரோபிக், எது ஆனரோபிக், எது அட்டாச் க்ரோத், எது சஸ்பெண்டட் க்ரோத், இதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. நான் ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிட்டேன், இதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்ன்றது என்ன, பிரைமரியா செகண்டரியா? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்ன்றது என்ன, செகண்டரி. செகண்டரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்கே கிரிட் சாம்பர், செகண்டரி செட்டிலிங் டேங்க் அண்ட் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ட்ரிக்லிங் ஃபில்டர். இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியணும், ட்ரிக்லிங் ஃபில்டர் எதுக்குமா வரும், ட்ரிக்லிங் ஃபில்டர் எதுக்கு வரும், அதில் அட்டாச் க்ரோத், அட்டாச் க்ரோத். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் எதுக்கு வரும், இது ஏரோபிக் ப்ராசஸ், ஏரோபிக் ப்ராசஸ். அப்போ ட்ரிக்லிங் ஃபில்டர் ஏரோபிக் ப்ராசஸ் இல்லையா சார்? ட்ரிக்லிங் ஃபில்டர் ஏரோபிக் ப்ராசஸ் இல்லையா? ட்ரிக்லிங் ஃபில்டரும் ஏரோபிக் ப்ராசஸ் தான். பட் ட்ரிக்லிங் ஃபில்டர் வந்து அட்டாச் க்ரோத்தில், அட்டாச் க்ரோத்னாலும் கான்டாக்ட் ஸ்டெபிலைசேஷனாலும் ஒன்று தான். அவன் ஏரோபிக்கா ஆனரோபிக்கா, இப்போ நான் வந்து ட்ரிக்லிங் ஃபில்டர் ஏரோபிக் போட்டுட்டுனா இந்த கான்டாக்ட் ஸ்டெபிலைசேஷன் அட்டாச் க்ரோத்தை நான் யாருக்கு நான் போட, எங்கேயும் போட முடியாது இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கணும், அது அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். அப்போ ட்ரிக்லிங் ஃபில்டர் டைரக்ட், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் டைரக்ட். செகண்டரி செட்டிலிங் டேங்க், செகண்டரி செட்டிலிங் டேங்க், ஜோன் செட்டிலிங், கிரிட் சாம்பர், ஸ்டோக் லாவா? கிரிட் சாம்பர், கிரிட் சாம்பர் நோ, கிரிட் சாம்பர் தான் வந்து என்ன ஸ்டோக் லா. செகண்டரி செட்டிலிங், ஜோன் செட்டிலிங், கிரிட் சாம்பர், ஸ்டோக் லா. ஓகே, ரைட் தம்மா. 2134 is right answer ma. 2134 is right answer. So 2134 is right answer. Total water requirement of a city is generally assessed on the basis of total water. சிட்டிக்கு தேவையான வாட்டர் எதை அடிப்படையில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டா, மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் பிளஸ் 5 டிமாண்டா, ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் பிளஸ் 5 டிமாண்டா, இல்லை கிரேட்டர் ஆன் ஏ அண்ட் பியா? மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் பிளஸ் 5 டிமாண்ட், அது பிளஸ் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் இல்லை, இது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். ஐ திங்க் ஸோ. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ அடாப்ட் பண்ணணும். ஓகேவா?
அதே மாதிரி ஃபில்டர் சப்ளை இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவர்லி டிமாண்ட் ஆன் ஏ மேக்ஸிமம் டே ஆர் ஃபயர் டிமாண்ட் விச் எவர் இஸ் கிரேட்டர், அது நம்ம எடுக்கணும். பம்பை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் டிமாண்ட் டேக்கிங் கன்சிடரேஷன் அடிஷனல் ஸ்டோரேஜ், இதை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ பெர் கேபிட்டா வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா 180 லிட்டர் பர் டே. அமௌண்ட் ஆஃப் சீவேஜ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. பெர் கேபிட்டா வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா 180 லிட்டர் பர் டே. அமௌண்ட் ஆஃப் சீவேஜ் ஃப்ளோ பர் இந்தியன் கண்டிஷன் ஒன்றும் இல்லைம்மா, எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணுறோமோ அதில் 80% வந்து சீவேஜாக மாறும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். அப்போ 180ல் 80%ன்றது 144. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நான் பேசுறது புரியுதா? எவ்வளோ வாட்டர் நான் வந்து சப்ளை பண்ணுறனோ அதில் 80% ஆஃப் த வாட்டர் சீவேஜாக மாறிடும். அதன் அடிப்படையில் நான் வந்து என்ன பண்ணலாம், 144 அப்படின்னு நான் வந்து போட்டுட்டு போயிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டருக்கான டிஸ்அட்வான்டேஜ், அதிகமான சோப்பு எடுத்துக்கும். ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ் ஆர் பாய்லரில் வந்து ஸ்கேல் ஃபார்மேஷன்ஸ் வந்து உருவாகும். லாசஸ் ஆஃப் டேஸ்ட் இன் ஃபுட்டு. ஆல் த ஆப்ஷன்ஸ் இஸ் ரைட். இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். ஸ்கேல் இன் பாய்லர், டிட்டரோரியேஷன்ஸ் ஆஃப் பாய்லர், சோப்பில் வந்து நுரை வந்து வராது. ஓகேவா? இது போல் இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா amount of toxins lead in pipe are dissolved by the hot water. hot water போட்டிங்கன்னா பைப்ல இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி எல்லாம் போய்டும்ன்றாங்க. better taste, ஓகேவா, is usually featured of hot water. அப்புறம் decrease the incident of heart disease. heart disease எதுவும் வராதா hot water குடிச்சா? இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். which of the following salt are main causes for temporary hardness? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட். ஸோ இங்கே வந்து எல்லாமே சல்ஃபேட்டாக இருக்குது, குளோரைடாக இருக்குது. கார்பனேட் இருந்தது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட். கார்பனேட் தான் டெம்பரரி ஹார்ட்னஸ். நான் கார்பனேட் ஹார்ட்னஸ்லாம் பர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரௌன் டிங்க்ட் இந்த வாட்டர் இஸ் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப், ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் வந்து எதனால் வருதுன்னா மேங்கனைஸ் இருக்கிறதுனால வருது. ஓகேவா? ஸோ அமௌண்ட் கிரேட்டர் தென் 3 ppm, 0.3 ppm விட அதிகமாக போச்சுன்னா அது மாதிரி கலர் வந்து இன்டியூஸ் ஆகுன்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் IS 10313 1982 which of the following factor does not influence the sedimentation process of the sedimentation tank? does not influence. இப்போ sedimentation ப்ராசஸில் என்னென்ன ஃபேக்டர் வந்து இன்வால்வ் ஆகுன்றத பார்க்க சில ஃபார்முலாஸ் இருக்கு, இல்லை சில ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. இதுல சில வேல்யூ வந்து இந்த வேல்யூக்கும் செடிமெண்டேஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. எந்தெந்த வேல்யூ அப்படி பார்த்தீங்கன்னா pH ஆஃப் வாட்டர். ஓகேவா? pH ஆஃப் வாட்டர், நீங்க என்ன pH இருக்கக்கூடிய தண்ணி போட்டாலுமே செடிமெண்டேஷன்றது நடக்க தான் செய்யும். ஆனால் சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோவோ இல்லை அவுட்லெட் அரேஞ்ச்மெண்ட்டு, சைஸ் அண்ட் ஷேப்பு, இது எல்லாமே வந்து டிபெண்டன்ட். இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் செடிமெண்டேஷன் நடக்கும். ஆனால் pH வேல்யூ டிபெண்ட் பண்ணி செடிமெண்டேஷன் நடக்காது. pH வேல்யூ டிபெண்ட் பண்ணி செடிமெண்டேஷன் நடக்காது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் அரேஞ்ச்மெண்ட், சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ, ஷேப் அண்ட் சைஸ். அதுக்கப்புறம் pH வேல்யூ வந்து டிபெண்ட் பண்ணி செடிமெண்டேஷன்ற ப்ராசஸ் நடக்காதுன்றத சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் தட் சுட் பி கிவன் த வாட்டர் ஃப்ரம் த டீப் டியூப் வெல். அதாவது கிணத்து தண்ணியை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரீ செட்டிலிங் ஒன்லி, கொயாகுலேஷன்ஸ் இதெல்லாம் எதுவும் வேணாம். டிஸ்இன்ஃபெக்ஷன் மட்டும் பண்ணிட்டா போதும், ப்ளீச்சிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். டீப் வெல்லுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? டீப் வெல்லுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பைப் ஏர் வெசல்ஸ் ப்ரொவைடட் அட், இதை வந்து நம்ம பார்த்தோம். ஏர் வெசல்ஸ் வந்து எங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா அட் சம்மிட்டுன்னு யாரோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. தட் இஸ் ஹையர் பாயிண்ட். ஓகேவா? ஹையர் பாயிண்ட்ல நம்ம வந்து பைப்பை வந்து வால்வை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், வைப்போம். ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் கேஸ்ட் அயன் பைப். கேஸ்ட் அயன் பைப் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கரெக்ட் பார்த்தீங்கன்னா நல்ல டியூரபிலிட்டி இருக்கும், நல்ல ஈஸியாக வந்து ஜாயிண்ட் வந்து மேக் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது, கரோசன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, லாங் லைஃபாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ரைட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? கேஸ்ட் அயனை பொறுத்தவரையும் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட்டு. கேஸ்ட் அயனை பொறுத்தவரையும் ஸோ நல்ல டியூரபிலிட்டி, ஜாயின்ஸ் வந்து மேக் பண்ணலாம், கரோசன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓடி சிஓடி பேஸ் பண்ணி நம்ம நிறைய கேட்டதில் இப்போ தான் கேட்குறோம்.
ஸோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் எ சாம்பிள் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த பயாலஜிக்கல். ஓகே, சிஓடியை கம்பேர் பண்ணும்போது பிஓடி கம்மி தான், ரைட் தான். ஏன் அப்படின்றது கேட்குறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. பிஓடியை பொறுத்தவரையும் பயோடிகிரேடபிள் மேட்டர் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் சார். சிம்பிளாக சொல்கிறேன் சார், ஒரு தண்ணியில் சிதைக்கக்கூடிய பயோடிகிரேடபிள் ஆகக்கூடிய மெட்டீரியலை சிதைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு பார்த்தா அது பிஓடி. பயோடிகிரேடபிளை தாண்டி நான் பயோடிகிரேடபிள்னு இருக்கும்ல, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. அப்போ பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் ரெண்டுத்தையும் கன்சியூம் பண்ணி அதை சிதைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற பாக்டீரியாவுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் சிஓடி. அப்போ சிஓடி அதிகமா இல்லையா? சிஓடி அதிகமா இல்லையா? ஏன்னா சிஓடியை பொறுத்தவரையும் பயோடிகிரேடபிளையும் நான் வந்து செரிக்கணும், நான் பயோடிகிரேடபிளையும் நான் வந்து செரிக்கணும். அப்போ ஆக்சிஜன் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது சிஓடி. அப்போ சிஓடி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பிஓடி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the period of long term plan for development of the road in India, Bombay plan. Bombay plan, come on tell me. Bombay NPL, Nagpur, Bombay, Lucknow. 20 years மா. எந்த இயர்? 1961 81. ஓகேவா? இது வந்து பாம்பே பிளான். ஸோ பாம்பே பிளான், நாக்பூர் பிளான், பாம்பே பிளான், லக்னோ பிளானுக்கான ரோடு இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ நம்ம வந்து கொடுக்கணும், ரோட் டென்சிட்டி எவ்வளோ கொடுக்கணும், எந்த பிளானில் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஸ்டினாக வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. மினிமம் வேல்யூ ஆஃப் சூப்பர் எலிவேஷன் இந்த நேஷனல் ஹைவே வித் ரிஜிட் பேமெண்ட் மே பி டேக்கன். ரிஜிட் பேமெண்ட்ல மினிமம் வேல்யூ ஆஃப் சூப்பர் எலிவேஷன் நேஷனல் ஹைவே எப்படி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ ஆஃப் சூப்பர் எலிவேஷன். ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் சூப்பர் எலிவேஷன் இஸ் 7%. மினிமம் வேல்யூ ஆஃப் சூப்பர் எலிவேஷன் இஸ் 7%. ஸோ இன்னும் நான் சொல்கிறேன், உங்களுடைய கேம்பர் கொடுக்குறோம் இல்லையா, கேம்பர்ன்ற பாருங்க, ரைட்டு. கேம்பருக்கான வேல்யூவும் சூப்பர் எலிவேஷனுக்கான வேல்யூ ஒன்று மினிமம்ல நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ மினிமம் டிசைன் ஸ்பீடு இன் ஹேர்பின் பெண்ட். ஹேர்பின் பெண்டில் மினிமம் டிசைன் ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும்? ஹேர்பின் பெண்டில் மினிமம் டிசைன் ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னா 20 km/h அப்படின்னு தான் இருக்கணும். 20 km/h அப்படின்னு இருக்கணும். ஹேர்பின் பெண்டில் 20 km/h இருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டேட்டா வந்து இருக்கு. ஹேர்பின் பெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ காம்பவுண்ட் சர்க்குலர் கர்வ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு வந்து 20 km/h. கிரேடியன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1/40, மினிமம் 1/200. மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 1/40.30. இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கிரேடியன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்பீட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வித் ஆஃப் த டிராஃபிக் லைன். டிராஃபிக் லைனுக்கான வித் இங்கே வந்து சிங்கிள் லைனா, டபுள் லைனா, இன்டர்மீடியட் லைனாலாம் கொடுக்கல. நீங்கள் சிங்கிள் லைனுக்கான வேல்யூ மட்டும் போட்டுருங்க. 3.75. 2 லேனா சிங்கிள் லேனான்னு கொடுக்கலப்பா. அப்போ நீங்கள் சிங்கிள் லேன் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? வாட் இஸ் த பிட்டுமன் இன் சாலிட் ஸ்டேட்? பிட்டுமன் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன? பிட்டுமன் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன? பிட்டுமன் சாலிட் ஸ்டேட்டில் இருந்தால் அதுக்கு பேர் ஆஸ்பால்ட். பிட்டுமன் சாலிட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆஸ்பால்ட். ஓகேவா? பிட்டுமன் சாலிட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆஸ்பால்ட். பிக்அப் த ரிஜிட் பேமெண்ட் from the following. Pick up the rigid payment from the following. So எது வந்து ரிஜிட் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராவலா, பிட்டுமினஸா, வாட்டர்போர்ன் மெக்காடமா, இல்லை சிமெண்ட் கான்கிரீட் பேமெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட் கான்கிரீட் பேமெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ரிஜிட் பேமெண்ட் எதுன்னு கேட்டாங்க, சிமெண்ட் கான்கிரீட் பேமெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குமுலேட்டிவ் வெர்டிகல் அண்டுலேஷன்ஸ் ஃபார் 1 km லென்த். இது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 km அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அண்டுலேஷன்ஸ் வந்து இருக்கும், அப் அண்ட் டவுன். இது எல்லாத்தையும் குமுலேட்டிவ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் அன்இவனஸ் இண்டெக்ஸ். அன்இவனஸ் இண்டெக்ஸுக்கான இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நேற்றே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்லையும் கொடுத்துருக்கலாம், இல்லை எம்எம்லையும் கொடுத்துருக்கலாம். 150 cm/km குட்டு. இதுவே அதை விட வேற வேகமாக மாறி இருந்ததுன்னா சாட்டிஸ்ஃபைடா, இல்லை தப்பு, இல்லை அன்கம்ஃபர்டபுள், இது மாதிரி நம்ம ஏதாவது சொல்லலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைனல் கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எர்த் ஒர்க் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரோடு. Final ground surface after completion of earthwork in the constructions of road. பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் சர்ஃபேஸை நம்ம ஃபார்மேஷன் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஃபைனல் சர்ஃபேஸை ஃபார்மேஷன் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். டைப் ஆஃப் ஸ்டீல் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெட்ரோ ரயில். மோனோ ரயில்ன்றதுலாம் வந்து இப்போ இல்லை, தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் தான். ஓகேவா? அந்த மெட்ரோ ரயிலை கொண்டு வரதுக்கு என்ன ஸ்டீலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேங்கனீஸ் ஸ்டீல் இஸ்
ரைட் ஆன்சர். நேற்று நம்ம வந்து இதை பற்றி பார்த்தோம், மேக்னஸ் ஸ்டீல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the size of ballast used in Indian railway உடன் ஸ்லீப்பர். ஸோ உடன் ஸ்லீப்பர் இருக்கும் பொழுது பல்லஸ்டுக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 50 mm. 50 mm இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 50 mm ஆர் 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுவே வந்து மெட்டல் ஸ்லீப்பர்னா 4 சென்டிமீட்டர் இஸ் எனஃப். மெட்டல் ஸ்லீப்பர்னா 4 சென்டிமீட்டர் அல்லது 40 mm இஸ் எனஃப். ஓகேவா? ஸோ கிராஸ் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் எனஃப். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா due to battering actions of wheel over the end of the rail got bent down, get deflected, that is called. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, see this is the image. ஸோ இந்த பெண்டுக்கு பேர் வந்து என்ன? ஹாகிங் ஆஃப் rail. அந்த எண்டில் இது வந்து ஸ்லீப்பருங்க, ஸ்லீப்பரு. இது வந்து அந்த ஜாயின்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி எண்ட் ஆகுதுல, இந்த எண்டுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஹாகிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹாகிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹாகிங் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in CBR test the value of CBR is calculated. ரெண்டுமே தான் 2.5 mm penetration plus 5 mm penetration ரெண்டுக்குமே தான் ஆன்சர். பட் ட்ரை டு ஆன்சர். நீங்களும் வந்து ஆன்சர் பண்ணுங்க. நான் ஓடிட்டே தான் இருக்கேன், பட் இருந்தாலும் நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. சிபிஆர் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் சிபிஆருக்கு ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். சிபிஆருக்கு ஃபார்முலா சொல்லுங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலில் எவ்வளோ பெனிட்ரேஷன் நடக்குது, பட் அந்த ஃபீல்டில் எவ்வளோ பெனிட்ரேஷன் நடக்குது, இதுக்கான அந்த ரேஷியோ தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா சிபிஆர் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். சிபிஆர் ரேஷியோ 2.5 mm பெனிட்ரேஷன்லையும் நடக்கும், 5 mm பெனிட்ரேஷன்லையும் நடக்கும். போத் ஏ அண்ட் பி ஆர் ரைட். ஓகேவா? சிபிஆர் ரேஷியோ இதுதான். சிபிஆர் ரேஷியோ இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லென்த் ஆஃப் டர்ன் அவுட் இன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எண்ட் ஆஃப் ஸ்டாக் ரயில். நேற்று நம்ம வந்து பார்த்தோம் ஸ்டேக் ரயில்னா என்ன, டங்க் ரயில்னா என்னன்றத பார்த்தோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹீல் ஆஃப் த கிராசிங். ஓகேவா? ஹீல் ஆஃப் த கிராசிங், ஹீல் டோ அப்படின்னு இருக்குல்ல, ஹீல் ஆஃப் த கிராசிங் இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று இமேஜ் போய் பார்க்க சொன்னேன். இப்போ 3 டிகிரி கர்வுக்கு ரேடியஸ் என்ன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 1 டிகிரிக்கு ரேடியஸ் என்ன, 3 டிகிரிக்கு ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 டிகிரி கர்வுக்கு ரேடியஸ் என்ன? ஓகே, அப்போ 30 மீட்டர் மெட்ரிக் சைன் இருக்கும் பொழுது ரேடியஸ்க்கான ஃபார்முலா 1720 டிவைடட் பை டி. 30 மீட்டர் மெட்ரிக் சைனுக்கு நான் சொல்கிறேன். அப்போ டிகிரிக்கான வேல்யூ வந்து 3ன்னு போடுங்க. அப்போ 1720 டிவைடட் பை 3 நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணால் 573 மீட்டர். இப்போ அடுத்த கொஸ்டின், ரேடியஸ்க்கான இன்னொரு ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா மெட்ரிக் சைனுக்கான வேல்யூ 20 மீட்டர். கமான், 20 மீட்டர் மெட்ரிக் சைனுக்கு ரேடியஸ் வேல்யூ சொல்லுங்கம்மா. The radius of 3 degree curve in the design of track will be for 20 meter metric chain. மீட்டர் மெட்ரிக் சைன் சொல்லுங்க. மா 30 மீட்டர் ஓகேமா, 30 மீட்டர் ஓகேமா, 20 மீட்டருக்கு சொல்லுங்கம்மா. 30 மீட்டர் ஓகே, 573 573. 20 மீட்டர் சொல்லுங்க குயிக். ஸோ நீங்க நல்லா எழுதி வச்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். 30 மீட்டருக்குன்னா ஃபார்முலா இஸ் டிகிரி is nothing but 1718 or 1720 எது வேணாலும் சொல்லலாம், divided by radius. radius கேட்டு radius கேட்கலாம், டிகிரி கொடுத்து radius கேட்கலாம், இல்ல radius கொடுத்து டிகிரி கேட்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? இது 30 மீட்டர். 20 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1146 by r. 20 மீட்டருக்கு 1146 by r, 30 மீட்டருக்கு 1718 by r. அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுப்பா, 1146 by r க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுப்பா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சதீஷ். சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் சொன்னீங்கன்னா 382 வரும். அப்ப சம்டைம் வந்து 573யும் இருக்கும் 382ம் இருக்கும்னா அவன் தெளிவா சொல்லிடுவான் the chain length should be 20 meter. அப்பனா 382 இருக்கணும். 30 மீட்டர் அப்பனா 573ன்னு இருக்கும். இத மாதிரி chain length எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க ரெண்டுமே கண்டுபிடிங்க, ஏதாவது ஒரு ஆன்சர் அங்க இருக்கும், ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும். நான் பேசுறது புரியுதா? நேத்து தான் நம்ம இதை பார்த்தோம், நேத்து நம்ம இதை பார்த்தோம். இது எந்த கான்செப்ட்னா, லிசன் கேர்ஃபுல்லி, 2πr இது எப்பனா உங்களுக்கான வேல்யூ, உங்களுக்கான டிகிரிக்கான வேல்யூ இஸ் கம்ப்ளீட்லி 360. ஆனா எனக்கு டிக்கான வேல்யூ வேணும்.
டிகிரி மேபி எனிதிங்கா இருக்கணும். அப்போ வேணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pi r into degree divided by 360 இப்படின்னு எனக்கு கிடைக்கும். 2 pi r d divided by 360 இப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆனால் நான் வந்து இந்த ஆருக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 20 யூஸ் பண்ணுறேன். 20னா என்ன? 20 மீட்டர் மெட்ரிக் செயினை யூஸ் பண்ணி நான் ஆர்க் லென்த் வரைகிறேன். 20 யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை 20 யூஸ் பண்ணி நம்ம வேற மாதிரி மாற்றலாம். எப்படி? 20 into 360 divided by 2 pi r which is equal to d. இதுதாங்க இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா. 20க்கு 1146 divided by r வந்து நிற்கும். which is equal to d. ஓகேவா? புரியுதா நான் பேசுறது? ஸோ புரிஞ்சுக்கோங்க. ரயில்வே யார்ட் which wagons are received or sorted or new trains are formed is called. New trains are formed which called. இப்போ நியூ ட்ரெயின் எல்லாம் உருவாகுதுன்னா அந்த யார்டுக்கு பேர் வந்து என்ன? இதான் வந்து கொஸ்டின். மார்ஷலிங் யார்ட் இஸ் ரைட் ஆன்சர். மார்ஷலிங் யார்ட் இஸ் ரைட் ஆன்சர். நியூ ட்ரெயின் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யார்டுக்கு பேர் வந்து என்ன? மார்ஷலிங் யார்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following is a chronological sequence of the constructions and development. எது வந்து என்ன வரிசைப்படி, கால வரிசைப்படி அந்த டெவலப்மெண்ட் வந்து வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொஸ்டின் வந்து சிம்பிளா கேட்டுறான். கால வரிசைப்படி எழுத சொல்றான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ட்ரெசகட், டெல்ஃபோர்ட், மெக்காடம் அண்ட் சிபிஆர். ஓகேவா? ஸோ இது எங்க சார் இருக்குன்னா நான் உங்களுக்கு இயர் கொடுத்துட்றேன். ட்ரெசகட் 1764, டெல்ஃபர் 1803, மெக்காடம் 1815, சிபிஆர் 1928. ஓகேவா? ட்ரெசகட், டெல்ஃபர்ட், மெக்காடம், சிபிஆர். ட்ரெசகட், டெல்ஃபர்ட், மெக்காடம், சிபிஆர். இதுல யார் வந்து ஹையஸ்ட்? லேட்டஸ்ட்னா சிபிஆர் மெத்தட் இஸ் லேட்டஸ்ட். CBR method is latest. ஓகேவா? So அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A paved path provided for the purpose of allowing aircraft to move the runway and apron. apronல இருந்து ரன்வேக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா டாக்ஸிவே வேணும். ஓகேவா? ரன்வேன்றது லேண்ட் ஆஃப், டேக் ஆஃப் இதெல்லாம் நடக்கிறதுக்கான டைம். அந்த இடத்துல இருந்து பக்கத்துல டாக்ஸிவேஸ் இருக்கும். இது எங்க கொண்டுட்டு போகும் அப்படின்னா லோடிங் அன்லோடிங் நடக்கக்கூடிய ஜோனுக்கும் ஹேங்கருக்கும் கொண்டுட்டு போகும். ஓகேவா? அப்ப டாக்ஸிவே இருந்தாதான் ரன்வேக்கு நீங்க வந்து போக முடியும். அப்ரான் இருந்து டாக்ஸிவேக்கு போகணும் அப்படின்னா, சாரி ரன்வேக்கு போகணும்னா கண்டிப்பா டாக்ஸிவேன்றது வேணும். டாக்ஸிவே இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்க சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ரன்வேன்றது லேண்ட் டேக் ஆஃப்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரான் ஏரியா, இங்கே தான் லோடிங் அன்லோடிங் ரீஃபில்லிங் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேவா? ஹேரோ ஹேங்கர், ஹேங்கரில் தான் ரிப்பேர்லாம் நடக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ICAO இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன்ஸ் ஆர்கனைசேஷனா இந்தியன் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனா? சீக்கிரமா சொல்லுங்க பார்ப்போம். ICAOக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கம்மா. இன்டர்நேஷனலா இல்லை இந்தியனா? சரி. அக்கார்டிங் டு ICAO the total corrections for elevation temperature should not exceed the basic runway length. ஓகேவா? டோட்டல் கரெக்ஷன்ஸ் எதை விட தாண்டி போகக்கூடாது? டோட்டல் கரெக்ஷன்ஸ் எதை விட தாண்டி போகக்கூடாது? கமான். 35% தாண்டி போகக்கூடாது. 35% தாண்டி போகக்கூடாது. ஓகேவா? இது எங்க இருக்கு? இதை பத்தி நான் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வேக்கு தனித்தனியா வீடியோஸ் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. யூ கேன் கோ. ஏர்போர்ட், ரயில்வே, ஹார்பரை பத்தி பிளேலிஸ்ட்ல நம்மளுக்கு வீடியோஸ் இருக்கு. அதுல இந்த ரன்வே கரெக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாவே பேசியிருப்போம். அதை கொஞ்சம் போய் பாருங்க. ஸோ இருந்தாலும் இங்க வந்து பாயிண்ட் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க. டோட்டல் கரெக்ஷன் அது எலிவேஷன் டெம்பரேச்சர் இது 35% தாண்டி போகக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அதே போல ரன்வே ஒயிட் கலர்ல இருக்கணும். டாக்ஸிவை எல்லோ கலர் பெயிண்ட்ல பண்ணியிருக்கணும். ரன்வே லைட்லிங் கலர் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? டாக்ஸிவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ரன்வே லைட்லிங் கலர் ஒயிட், டாக்ஸிவே லைட்லிங் கலர் ப்ளூ. பேசிக் ரன்வே லென்த் வந்து 7% per 300 மீட்டர் ஹைட். அதாவது ஒவ்வொரு 300 மீட்டர் ரைஸுக்கும், அதாவது மீன் சி லெவல்ல இருந்து நம்ம ஏர்போர்ட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும்ப்பா. மீன் சி லெவல்ல இருந்து நம்மளுடைய ஏர்போர்ட் எவ்வளோ ஹைட்டில் லொக்கேட் ஆயிருக்கோ ஒவ்வொரு 300 மீட்டர் ரைஸுக்குமே
பேசிக்காவே ரன்வேக்கான லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ பேசிக்காவே ஒரு ரன்வே லென்த் இருக்கு, அதை விட நான் வந்து 7% நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்றத சொல்றாங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் யாரு? தமிழ் செல்வி, வெரி குட்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க எலிவேஷனுக்கான கரெக்ஷன்ஸ். அப்ப ICAO படி பேசிக் ரன்வே லென்த் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா 1% லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்றாங்க. சார் ஆல்டிடியூட் கரெக்ஷன்னா 300 மீட்டர் ரைஸ் ஆனா 7% இன்க்ரீஸ் ஆகிறது. இங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 1 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் ஆகுனா 1% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐ ஹோப் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அசெஷன் அண்ட் ரீசன். பிரேக் வாட்டர் ஆர் காமன் இன் நேச்சுரல் ஹார்பர். நேச்சுரல் ஹார்பர்ல பிரேக் வாட்டர் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து நேச்சுரல் ஹார்பர்ல இல்ல, ஆர்டிஃபிஷியல் ஹார்பர்ல தான் பிரேக் வாட்டரை நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? பிரேக் வாட்டர் இஸ் ஹெல்பிங் கண்ட்ரோலிங் வேவிங் ஆக்ஷன்ஸ். இது உண்மைதான். வேவிங் ஆக்ஷன்ஸ், அங்கங்க அலைகள் மோதி அந்த கப்பல் வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பிரேக் வாட்டரையே வந்து ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அசெஷன் ராங் பட் ரீசன் இஸ் ரைட். ஓகேவா? அசெஷன் இஸ் ராங் பட் ரீசன் இஸ் ரைட். இங்க கொடுக்குறாங்க பிரேக் வாட்டர்ன்றது ஆர்டிஃபிஷியல் ஹார்பருக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து அந்த அலை மோதத்தை வந்து தடுக்கிறதுக்காக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. A ship is breathed in the chamber lifted by the principle of buoyancy. Such a tramber is. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா பயான்சி பிரின்சிபல் படி ஒரு சேம்பர் இது வந்து என்ன ட்ரை டாக் ஃப்ளோட்டிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குமா. ஸோ ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு சிம்பிள் ட்ரை டாக் ஃப்ளோட்டிங் டாக் தான் என்னன்னு காட்டிடுறேன். ட்ரை டாக் இந்த இடத்துல ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, பிரித்து போட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃப்ளோட்டிங் டாக்னா அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வழியாக அந்த கப்பலை வந்து மேலே எழும்பி கரஸ்பாண்டிங் பிளேஸுக்கு வந்து போகும். ஓகேவா? அதுதான் இப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஷிப் berthed in a chamber and lifted by the principle of buoyancy. அப்போ அங்கே வந்து தண்ணி வச்சு தான் வந்து நம்ம மேலே ஏற்ற போகிறோம். தட் இஸ் த ஃப்ளோட்டிங் டாக். ஓகேவா? அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் still now we crossed 600 questions. 600 questions நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். நேற்று ஆரம்பிச்சு இப்போ வரையும் 600 questions we crossed. நேற்று 300 கொஸ்டின், இன்னைக்கு 300 கொஸ்டின் கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 400 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 600 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு 600 கொஸ்டினோட இன்ஃபரன்ஸ்னு இருக்குல்ல, இன்ஃபரன்ஸ் பிளஸ் திஸ் கொஸ்டின் ரொம்ப சீப்பா பார்த்தா கூட 60 கொஸ்டின் வரும், இல்ல 10% வரும். ரொம்ப சீப்பா பார்த்தா கூட 10% வரும். ரொம்ப நான் வந்து கேவலமா நான் சொல்றேன், ரொம்ப இருக்கத்துல லீஸ்டா பார்த்தா கூட 60 கொஸ்டின் வந்துடும். How many people are agreed? எத்தனை பேர் இதை வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்க? எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறீங்க? இந்த 600 கொஸ்டின்ல ரொம்ப கேவலமா பார்த்தா கூட ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணமா, நேற்று இன்னைக்கு முடிக்கல 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணதுல 60 கொஸ்டின் வரும். எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறீங்க? இன்னொரு 400 கொஸ்டின்ல இன்னொரு 40 கொஸ்டின் வந்துடும், 100 கொஸ்டின் வந்துடும். இது வரையும் நான் வந்து எனக்கு பேசிக்கா வந்து சிவில் இன்ஜினியரிங் தெரியும். எனக்கு ரொம்ப முக்கியமாகவும் அதே நேரத்தில் எல்லா கான்செப்டையும் வந்து நான் ரீகலெக்ட் பண்ற மாதிரியும் வந்து ஒரு டெஸ்ட்னா அது வந்து இந்த டெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த டெஸ்ட் பேட்ச் தான் நான் சொல்லுவேனே. நீங்க இத்தனைக்கும் வந்து மினி மார்க் டெஸ்ட் இருக்கு, மார்க் டெஸ்ட் இருக்கு, சைக்கிள் டெஸ்ட் இருக்கு. நான் எதையுமே கன்சிடர் பண்ணல, வெறும் மார்க் டெஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி நான் பேசுறேன். ஓகேவா? எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறீங்க? நம்ம 600 கொஸ்டின் கிராஸ் பண்ணிட்டோம், 3 மார்க் டெஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம். இந்த 3 மார்க் டெஸ்ட்ல 60 கொஸ்டின் வந்துடாதா? 600 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் வந்துடாதா? ஓகேவா? 600 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் வந்துடும். அகெயின் இப்ப 5:15 5:15 டைம் 5:20க்கு வில் ஸ்டார்ட் அகெயின். பிரேக், உங்களுக்கும் பிரேக் வேணும், எனக்கும் பிரேக் வேணும் இல்லையா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் ரெடியா தான் நான் வச்சுட்டேன். ஸோ டோன்ட் வரி.
அடுத்த கொஸ்டின் பேப்பர் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியா இருக்கும். vocabulary டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட், டெஸ்ட் நம்பர் 4. 5:20க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் சிவில் இன்ஜினியரிங்க்கு பெஸ்ட் அப்ஜெக்டிவ் புக் சொல்லுங்க. எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ளீஸ். பெஸ்ட் அப்ஜெக்டிவ் புக் வந்து ஒய்சிட்டி புக் வாங்கிக்கோங்க. நான் இதை நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். 2 நாள்ல 60 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். அகைன் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு. 5 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறமா இந்த டெஸ்ட் நம்பர் 4 வந்து முடிக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆகும், இல்லை 3 ஹவர்ஸ், இல்லை 4 ஹவர்ஸ் கூட ஆகலாம். ஐ டோன்ட் நோ. பட் சீக்கிரமா முடிக்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் 5க்கு ஆன்சர் கீ மட்டும் நான் சொல்றேன். 5 வந்து நீங்க வந்து எழுதிருப்பீங்க இல்லையா? 5க்கு ஆன்சர் கீ மட்டும் நான் சொல்றேன். ஸோ பிரேக்மா. பிரேக்.
செக் செக். ஹலோ, கேக்குதா? கேக்குது இல்லையா? மார்க் டெஸ்ட் 4 நம்ம வந்துட்டோமா? கேக்குதா? ஏவி கிளியர்? ஏவி கிளியராமா? நானே தான் கேட்டுக்கணும் போல. செக் செக் செக். கிளியராமா? கிளியர் 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 கிளியர். ஸோ கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி என்னன்னு கேட்குறாங்க. இங்கே அதே மாதிரி ஒரு பீம் கொடுத்துட்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி ஸ்டாட்டிக் கிடையாது. கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி என்னன்னு கேட்குறாங்க. we know very well formula 3j minus r plus m. 3j minus r plus m. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஜாயின்ஸ் வந்து 7 இருக்கும். நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் 7 இருக்கும். r வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் ஈக்குவேஷன்ஸ். இங்கே 3, இங்கே 1, இங்கே 2, இங்கே 1. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு 7s இருக்கும். ரியாக்ஷன்ஸ் 6, ஜாயின்ஸ் 7, இன்டர்னல் ஹிஞ்சியும் ஜாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ 7 ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மெம்பர்ஸ் 4, ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ டோட்டலி 4 மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்மா. பார்த்தீங்கன்னா 3j மைனஸ் ஆர் ப்ளஸ் எம் எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10ன்றது ஆன்சராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். 10 இஸ் ரைட் ஆன்சர். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இஐ வந்து கான்ஸ்டன்ட், ஃபிக்ஸட் பீம் ஏ அண்ட் பி, லோடு வந்து 10 kN ஆக்ட் ஆகுது. ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. காலையில் பார்த்த அதே விஷயங்கள் தான். அதாவது டபிள்யூ ஏ பி ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் டபிள்யூ போடுங்க, ஏக்கு பதிலாக 2 போடுங்க, பிக்கு பதிலாக 3 போடுங்க. ஸோ ஏக்கு பதிலாக 2 போடுங்க, பிக்கு பதிலாக 3 போடுங்க, எல்லுக்கு பதிலாக 5 போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இன்டர்னல் ஹின்ஸை கன்சிடர் பண்ணோம் இல்லைம்மா. மெம்பர்ஸ்க்கு இன்டர்னல் ஹின்ஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். மொத்தம் 5ன்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5. ஸோ இதில் ஹின்ஸை கன்சிடர் பண்ணி 5 - 1 which is equal to 4ன்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. 5 - 2 which is equal to 3ன்னு வரணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 10 வருதா இல்லையான்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க குயிக்கா. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் டபிள்யூ ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 7.2ன்னு வரணும்.
ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் 7.2ன்ற ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டட். சிங்கிங் ஆஃப் இன்டர்மீடியட் சப்போர்ட் ஆஃப் ஏ கண்டினியூஸ் பீம். கண்டினியூஸ் பீமில் சிங்கிங் வந்து எங்கே நடக்கும்ன்றதை கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மொமெண்ட் அட் த சப்போர்ட் அது வந்து ரெடியூஸ் ஆகும். மிட் ஸ்பேனில் பாசிட்டிவ் மொமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 and 4 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 1 and 2 இஸ் ரைட் ஆன்சர். மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். 1 or 2 inches. அது 2 inch 1 inchன்றது பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் காரணமாக டிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்குது. அப்போ 1 and 4 இஸ் ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து சொல்யூஷன் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? இங்கே பாருங்க, சென்டரில் பாசிட்டிவ் மொமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சப்போர்ட்டில் நெகட்டிவ் மொமெண்ட் ரெடியூஸ் ஆகுது. இதுதான் இதுக்கான இன்ஃபரன்ஸ். அடுத்தது இந்த இடத்துக்கு வாங்க. ஃபைண்ட் ஃபிக்ஸட் எண்ட் ஆஃப் ப்ராப்ட் கேண்டிலிவர் டியூ டு கான்சன்ட்ரேட்டட் லோட் W. ஸோ P வந்து ஃப்ரம் த ஏலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸோடு இருக்குது. ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஸ்டின். ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ப்ராப்ட் கேண்டிலிவருக்கு. ஸோ இது டைரக்டான ஃபார்முலா. அகெயின் ஐ எம் ஜூம் இன். டைரக்டான ஃபார்முலாவை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுக்கான டைரக்ட் ஃபார்முலா. இந்த கேஸுக்கு ப்ராப்ட் கேண்டிலிவர், இதனால் இந்த ஃபிக்ஸட் எண்டில் உருவாகக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா PAB L plus B divided by 2L². இதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா? PAB, நான் அதுக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணுறேன். PAB L plus B divided by 2L². இதான் ஒரு ப்ராப்ட் கேண்டிலிவரில் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? இதில் நீங்கள் ப்ராப்ட் கேண்டிலிவரில் இந்த பாயிண்ட் லோட் எக்ஸாக்டாக சென்டரில் ஆக்ட் ஆகுதுன்னு போடுங்களேன். ஏக்கும் பிக்கும் பதிலாக L/2 L/2ன்னு போடுங்களேன். L/2 L/2 L plus L/2 divided by 2L². ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது L² by 4 P L plus L/2 divided by 2L². L² get cancel. L² get cancel. 2 4 8 ஆகும். இப்போ P இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3L/2 8 இப்படி வந்து நிற்கும். ஓகேவா? ஒருவேளை சென்டரில் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த சேம் ஃபார்முலாவில் பாயிண்ட் லோட் சென்டரில் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்முலான்றதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிங்கிங் மொமெண்ட் இன் ஏ பிரிசமேட்டிக் ஃபிக்ஸட் பீம் ஒன் சப்போர்ட் ஈல்ட் by delta will be where? சிங்கிங் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது நான் சொல்லியிருக்கேன், டிஃப்ளெக்ஷனால உருவாகக்கூடிய மொமெண்ட். இது எப்படி சார், எந்த டயக்ராம் கேட்டிங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் கீழே சிங்க் ஆகுதா, அப்போ இதை மாதிரி சிங்க் ஆகிறதுனால இந்த டிஃப்ளெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்ட்டுக்கு நான் மாற்றணும். டிஃப்ளெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்ட்டுக்கு மாற்றும் பொழுது ஆமாம் இங்கேயும் கிளாக் வைஸ் இங்கேயும் கிளாக் வைஸ் அந்த மொமெண்ட்டுக்கான வேல்யூ மொமெண்ட் டியூ டு டிஃப்ளெக்ஷன் 6EI டெல்டா டிவைடட் பை L². இது நான் சொல்லியிருக்கேன். டிஃப்ளெக்ஷன்னால என்ன மொமெண்ட், ரொட்டேஷனால என்ன மொமெண்ட், லோடுனால என்ன மொமெண்ட். நிறைய பேருக்கு லோடுனால வரக்கூடிய மொமெண்ட் மட்டும்தான் தெரியும், டிஃப்ளெக்ஷனால வரக்கூடிய மொமெண்ட் தெரியாது.
கத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேக்குறாங்க ஃபார் BA மெம்பர். BA மெம்பர்ன்றது இதுதான். இந்த மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேக்குறாங்க. அப்ப ஸ்டிஃப்னஸ் வந்து கண்டுபிடிக்கணும். A to B கண்டுபிடிக்கணும், B to C கண்டுபிடிக்கணும். BA மெம்பர் இல்லையா? கண்டுபிடிங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் AB மெம்பர் வேணும்னா stiffness of AB divided by the joint இருக்குல B, அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய stiffness K into AB K into BC. நான் பேசுறது புரியுதா? ஸோ என்ன மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸை நியூமரேட்டர்ல போடணும். அந்த மெம்பர்ல ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? 2 ஜாயிண்ட் இருக்கு சார். ஒன்னு சப்போர்ட், இன்னொன்னு ஜாயிண்ட். எந்த ஜாயிண்ட்ல மெம்பர்ஸ்லாம் ஆட் ஆகுதுன்னு பாருங்க. பி ஜாயிண்ட். பி ஜாயிண்ட்ல என்னென்ன மெம்பர் இருக்கு? B to A இருக்கு, B to C இருக்கு. அப்ப ஏபிக்கான ஸ்டிஃப்னஸ் பிசிக்கான ஸ்டிஃப்னஸை ஆட் பண்ணி கீழே டினாமினேட்டர்ல போடுங்க. இப்ப இங்க வேற ஒரு மெம்பர் இப்படி ஆட் ஆச்சுன்னா அந்த மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸை ஆட் பண்ணி கீழே போடுங்க. ஓகேவா? நான் பேசுறது புரியுதா? சரி, ஓகே. ஏபிக்கான வேல்யூ என்ன? 4EI/L. அப்ப பிசிக்கான வேல்யூ என்ன? ஃபார் எண்ட் வந்து பிண்ட் 3EI/L. அப்ப மேல பாத்தீங்கன்னா 4EI/L, கீழே பாத்தீங்கன்னா 4EI/L plus 3EI/L 7. 4 plus 3 7. நான் பேசுறது புரியுதா? இங்க பாருங்க. அகைன் ஐ எம் ஜூமிங். உங்களுக்கு வந்து இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிக்சர் வந்து உடையுது. மேல 4EI/L, கீழே 4EI/L டிவைடட் பிளஸ் 3EI/L எல்லாமே சேர்ந்தது. 4 plus 3 7. கீழே 7, மேல 4. 4/7 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அத்த வேலையை பாருங்க. 4/7 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார் எண்ட் வந்து ஃபிக்ஸட். ஸ்டிஃப்னஸ் வந்து என்ன? ஃபார் எண்ட் வந்து ஃபிக்ஸட். ஸ்டிஃப்னஸ் வந்து என்ன? இந்த क्वेश्चन ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஃபார் எண்ட் ஃபிக்ஸடா இருந்தா 4EI/L, ஃபார் எண்ட் பிண்ட் இருந்தா 3EI/L. ஓகேவா? ஃபிக்ஸடா இருந்தா 4EI/L, பிண்டா இருந்தா 3EI/L. ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन தான் இது. ஸோ அகைன் த क्वेश्चन இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 மெம்பர். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது 2 மெம்பர் தான். இப்போ 3 மெம்பர் ஒரு ஜாயிண்ட் வழியா மீட் பண்ணுது. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் மெம்பர் E1 சார் EI 2EI 1.5 EI. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன? இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன? 3 மெம்பருக்கான, அதாவது அந்த ஜாயிண்ட்ல 3 மெம்பர் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொன்னோமா, 3 மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் டினாமினேட்டர்ல போடணுமா? 3 மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் என்ன? EI 2EI plus 1.5 EI. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. நியூமரேட்டர்ல என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸா, அந்த வேல்யூ என்ன? EI. அப்ப ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஒன் பை 4.5 வரணும். வருதா? 1/4.5 இல்ல. நன் ஆஃப் தி அபோ. இப்படி நீங்க போட்டீங்கன்னா நீங்க நெகட்டிவ் மார்க் வாங்கணும். 1/4.5நாலும் 2/9நாலும் ஒண்ணுதான்ப்பா. 1/4.9நாலும் சாரி 1/4.5நாலும் 2/9நாலும் ஒண்ணுதான். புரிஞ்சுக்கோங்க. 2/9 இஸ் ரைட் ஆன்சர். 2/9 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாப்போமா? Pick up the correct statement corresponding to moment distribution method. Moment distribution method பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் regarding to moment distribution method. So பாப்போம். Unbalanced moment is carry over other end of the member when the joint is released. Joint is released. No, joint release ஆனா பண்ணக்கூடாது. Joint is locked. Carry over moment as some same sign.
as distribution in moment. So same sign கொடுத்திருக்காங்களே, carry over moment same signலாம் வந்து இல்ல. Both the statement are incorrect ma. Both the statement are incorrect. Pick up the correct statement இல்லையா? The both the statement are incorrect. Option D is right answer. இங்க வந்து கொடுத்திருக்காங்க, you just இந்த PDF ரீட் பண்ணி பாருங்க. unbalanced moment carry over factor பத்தி பேசியிருக்கோம், கிளாஸ்லயும் பேசியிருக்கோம் நிறைய. ஓகேவா? if central rise of symmetric parabolic arch is 10 meter, then rise of arch at quarter part என்ன? சென்டர்ல ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இந்த ஹைட் பாத்தீங்கன்னா சென்டர்ல ஹைட் பாத்தீங்கன்னா 10 மீட்டர், குவார்டர்ல ஹைட் என்ன? இதான் கொஸ்டின். ஓகேவா? குவார்டர்ல ஹைட் என்ன? இதான் கொஸ்டின். ஆர்ச்சஸ் நான் நடத்திருப்பேன், அதுல ஈக்குவேஷன்ஸ் இதுதான். என்ன ஈக்குவேஷன்ஸ்? 4h divided by L square x into L minus x. இதான் ஃபார்முலா. எது? ஹைட்டுக்கு. ஓகேவா? நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும், குவார்டர் ஹைட்டுக்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். எங்க சார் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ன்ற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலா லென்த்தில் பாதி L/4 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.5 மீட்டர்னு கிடைக்கும். ஃபார்முலா இதுதான், 4hx divided by L square L minus x. இதுதான் ஃபார்முலா. இதுல உங்களுக்கு எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். எக்ஸ்ன்றது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எங்கன்னா குவார்டர் லென்த்னு சொல்லியாச்சு. அப்ப L/4 L/4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். L/4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 3 inch செமி சர்க்குலர் ஆர்ச், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, அதுல வந்து சப்ஜெக்ட் ஆயிருக்கு என்டையர் ஸ்பேன். பெண்டிங் மொமெண்ட் எனி செக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பெண்டிங் மொமெண்ட் ஹாகிங்கா இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் ஹாகிங்கா இருக்கும். ஓகேவா? நாட் சாகிங், இட் இஸ் பெண்டிங் மொமெண்ட் இன் ஹாகிங். ஹாகிங் நேச்சர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் எனி செக்ஷனுக்கான ஃபார்முலா. பெண்டிங் மொமெண்ட் அட் எனி செக்ஷனுக்கான ஃபார்முலா WR² sin θ minus sin square θ/2. இதுதான் பெண்டிங் மொமெண்ட் அட் எனி செக்ஷனுக்கான ஃபார்முலா. இதில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலே அது சாகிங்கா ஹாகிங்கான்னு தெரியும். பெண்டிங் மொமெண்ட் இஸ் சாகிங், சாரி ஹாகிங், ஹாகிங், ஹாகிங். கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, 2 hinged stiffening girder வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் என்ன? இதுக்கு இதை மாதிரி ஒரு 4 டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா L/8h இஸ் த ரைட் ஆன்சர். L/8h இஸ் த ரைட் ஆன்சர். ஆர்டினேட்டுக்கான வேல்யூ. ஓகேவா? இது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம்லாம் நான் தனியாக நடத்துகிறேன்ப்பா. ஓகேவா? இப்போ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நான் தனியாகவே நடத்துகிறேன். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா முல்லர் பிரேசிவ் பிரின்சிபல். ஓகேவா? முல்லர் பிரேசிவ் பிரின்சிபல் இதான் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா. இந்த இடத்துலையுமே இவர் ஒரு 5 அசம்ப்ஷனை பேஸ் பண்ணி தான் டெரைவ் பண்ணியிருப்பார். இந்த 5 அசம்ப்ஷனையும் நான் ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணுறேன். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 5 அசம்ப்ஷன், இது அத்தனையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த அசம்ப்ஷனை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 5 assumptions ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஃபார் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் ஒன் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இஸ் தட் எலமெண்ட். அகெயின் திஸ் கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட். ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ்.
ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் எது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ். ஓகேவா? மெயின் டயகனலை பொறுத்தவரையும் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்லேயுமே அந்த டயகனல் வேல்யூ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே கேட்குறாங்க பாருங்கள், ஃபார் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இந்த எலமெண்ட் ஆன் த மெயின் டயகனல்னால் என்ன? ஒரு மேட்ரிக்ஸில் எக்ஸு ஒய் இஜெட் இந்த டயகனலில் இருக்கக்கூடிய நம்பர் தான் மெயின் டயகனல். அது எப்படி இருக்கணும்? நீங்கள் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் போனாலும் சரி, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் போனாலும் சரி, தட் சுட் பி இன் பாசிட்டிவ். ஸோ 2 and 3 alone ரைட். 2 and 3 ரைட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். 2 and 3 இஸ் ரைட். ஓகேவா? ஸோ இதுக்காக ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னால் என்ன, இப்போ நம்ம பார்த்த ஆன்சரே தான் இங்கே கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட் பேசிக்கலி ஃபோர்ஸ் மெத்தடா ஸ்டிஃப்னஸ் மெத்தடா? இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட். ஆன்சர் பண்ணுங்கம்மா. இட் இஸ் ஏ ஃபோர்ஸ் மெத்தட். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபோர்ஸ் மெத்தடுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லிட்டேன். ஃபோர்ஸ் மெத்தடில் டீஃபர்மேஷனை நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், டானிஸ் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட், காஸ்டிங்லானோ தியரம், இது எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இங்கே கன்சிஸ்டன்ஸ் டிஃபர்மேஷன் மெத்தட், விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட், காலம் அனாலஜி மெத்தட், ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட், காஸ்டிங்லானோ செகண்ட் தியரம், இது எல்லாமே ஃபோர்ஸ் மெத்தட். ஃபோர்ஸ் மெத்தட் எங்கே அப்ளிகபிள்? டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி இஸ் லெஸ் தென் கைனமேட்டிக் ஃபோர்ஸ், dk less than ds displacement, unknown or force, unknown or displacement. இத மாதிரி ஒரு பேசிக்கான டெஃபினிஷன்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கு. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இத மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்துட்டு கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி கேக்குறாங்க. நெக்லெக்டிங் ஆக்சியல் ஸ்ட்ரெயினை நெக்லெக்ட் பண்ண சொல்றாங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்கம்மா. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாலும் ஓகே, இல்ல மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாலும் ஓகே. 7 9 ஆக்சியல் டிஃபர்மேஷனை நெக்லெக்ட் பண்ண சொல்றாங்க. ஆக்சியல் ஸ்ட்ரெயினை நெக்லெக்ட் பண்ண சொல்றாங்க. கம் ஆன். ஆன்சர் கீ 7 கொடுத்துருக்கு. குயிக்கா செக் பண்ணுங்க. எஸ் 7 ஆன்சர் கீ 7. செக் பண்ணுங்க, ரெஸ்பெக்டிவ் குரூப்ல போடுங்க. இதை பத்தி நான் டீட்டெயில்டா கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ கைண்ட்லி அந்த பிளே ஸ்டோர் பிளேலிஸ்ட்ல போய் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கேயும் அதே தான் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கேட்குறாங்க. 15 மெம்பர் 3 ரியாக்ஷன்ஸ் 14 ஜாயிண்ட் இருக்கும் பொழுது ஸ்டாட்டிக் இன்டர்மினன்சி வேல்யூ என்ன? பிளேன் ஃப்ரேம், நாட் ஏ ஸ்பேஸ் ஃப்ரேம். சப்ஸ்டியூட் ஆன்சர் 3m + r - 3jல சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். 3m + r - 3jல சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் 6 வருதான்னு பாருங்க. மெம்பர் ஜாயிண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா 6 கிடைக்கும். 6 கிடைக்குதான்னு மட்டும் பாருங்க போதும். ஸோ 6 கிடைக்குதுன்னா ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் அட் சப்போர்ட் ஏ என்னன்னு கேட்குறாங்க. சப்போர்ட் ஏல ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த லோடை ரிசால்வ் பண்ணுங்க. போதும். அப்புறம் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ பாயிண்ட்.
அந்த லோடை ரிசால்வ் பண்ணிட்டு டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ பாயிண்ட், அவ்வளோதான். அந்த மொமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிம்பிள். ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் அட் சப்போர்ட் ஏ. ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுங்க போதும். ஃபோர்ஸை எப்படி சார் ரிசால்வ் பண்ணுறது? ஐ ஹோப் இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்படி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோர்ஸை ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நான் ரிசால்வ் பண்ணுறேன். ஃபோர்ஸ்ன்றது இன்க்ளைண்டாக இருந்ததுமா. இதை ஹரிசாண்டலாக பண்ணும்போது 10 காஸ், வெர்டிக்கலாக பண்ணும்போது 10 சைன். இப்போ மொமெண்ட் அட் பாயிண்ட் ஏவை வந்து நான் பார்க்குறேன். பாயிண்ட் ஏவை பொறுத்து பார்க்கும்போது 2 ஃபோர்ஸு. ஒன்று பார்த்தீங்கன்னா 10 sin 45 ப்ளஸ் இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது கரெக்டாக வந்து 2 மீட்டர், அப்போ 1 மீட்டர். ஸோ இது வந்து எப்படி போகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்க்கு போகுது. இன்னொன்று 10, அதாவது 10 sin 45 ஆன்டி கிளாக் வைஸ், 10 cos 45 ஆன்டி கிளாக் வைஸ் தான். பேசுறது புரியுதா? 10 sin 45 10 cos 45 ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ டோட்டல் மொமெண்ட் என்ன? 14.14 கிலோ நியூட்டன் மீட்டர். இதான் வந்து மொமெண்ட். இதான் மொமெண்ட்டுக்கான வேல்யூ. ஓகேவா? Conjugate beam method fixed support in actual beam is considered as dash. Conjugate beam methodல ரியல் பீம் இருக்கு, இமேஜினரி பீம் இருக்கு. இமேஜினரி பீமுக்கு பேர் தான் கான்ஜுகேட் பீம்னு அர்த்தம். இமேஜினரி பீமுக்கு பேர் கான்ஜுகேட் பீம்னு அர்த்தம். இந்த இமேஜினரி பீமு மாறும். ரியல் பீமில் ஃபிக்ஸட் சப்போர்ட்னா கான்ஜுகேட்டில் ஃப்ரீ. இதுக்கு ஒரு டேபிள் நான் கொடுத்துட்றேன். இந்த டேபிளை நீங்கள் மகப் பண்ணணும். ரியல் பீம் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா கான்ஜுகேட் ஃப்ரீயாக இருக்கும். ரியல் பீம் ஃப்ரீனா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே ரோலர்னா அங்கே ஹிஞ்சாக மாற்றணும், ஹிஞ்சுனா அங்கே ரோலராக மாற்றணும். இதுதான் கான்ஜுகேட் பீம் மெத்தட். இதுதான் கான்ஜுகேட் பீம் மெத்தட். கான்ஜுகேட் பீம் மெத்தடில் நீங்கள் கான்ஜுகேட் பீமுடைய சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும், கான்ஜுகேட் பீமுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். கான்ஜுகேட் பீமுடைய சியர் ஃபோர்ஸ் டயக்ராமை வச்சு அதோடைய ஏரியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுடைய ஏரியா கண்டுபிடிச்சா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஏ பை இஐ இல்லை, வெறும் ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஏ பை இஐ, ஏரியா டிவைடட் பை இஐ அப்படி போட்டிங்கன்னா அது மொமெண்ட் ஏரியா மெத்தட். அது வேற, இது வேற. அடுத்த கொஸ்டின் பாருங்க. when a load is applied to a structure with rigid joint, when a load is applied to a structure with rigid joint பொறுத்தவரையும் there can be rotation and displacement at joint, but angle between members connected to the joint remains same even after application of load. நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபிக்ஸடாக இருக்கிற ரிஜிட் ஜாயிண்ட்டில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இந்த ரொட்டேஷனும் சேம். இது ஃபிக்ஸடான ரிஜிட் ஜாயிண்ட்ல. இதுவே பின் ஜாயிண்டடாக இருந்ததுன்னா இதெல்லாம் மாறிடும். நான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் உடைய ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே நான் சொன்னேன். ரிஜிட் ஜாயிண்ட், நான் பேசுறது புரியுதா? நம்ம பார்க்குற ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு அசம்ஷனுமே கொஸ்டினாக கேட்பாங்கன்றதுக்கான அசம்ஷன் தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ரிஜிட் ஜாயிண்டை பொறுத்தவரையும் ரொட்டேஷன்ன்றது கான்ஸ்டன்ட். பின் ஜாயிண்டை பொறுத்தவரையும் ரொட்டேஷன் வேரியபிள். அப்போ பின் ஜாயிண்ட்டுக்கும் ரிஜிட் ஜாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போங்க பிஃபோர் கோயிங் எக்ஸாம். இந்த பிடிஎஃபை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்சன் ஆஃப் லோட் இன் வெப் பக்லிங் இந்த பீம். வெப் பக்லிங்கில் வேல்யூ என்ன? ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்சன் ஆஃப் லோட் இன் வெப் பக்லிங் ஆஃப் பீம். வெப் பக்லிங்னா என்னம்மா? வெப் பக்லிங்னா என்ன? Angle of dispersions of load in web buckling of beam. Web buckling என்ன? ஓகே 45 டிகிரி. ஓகே, வெப் பக்லிங்னா என்ன?
வெப் பக்கிள் ஆகுது, அவ்வளோதான். பேசுறது புரியுதா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். பக்கிள் ஏரியான்றது இதுதான். ஃப்ளான்ஸு வெப்பு வந்து பக்கிள் ஆகுதுன்னா பக்கிள் ஏரியான்றது இதுதான். ஓகேவா? இது நீங்கள் இந்த இதில் பார்க்கும்பொழுது மேலே இருக்கிறது ரொம்ப திக்காக இருக்கும், கீழே இருக்கிறது ரொம்ப திக்காக இருக்கும், இது மட்டும் தின்னாக இருக்கும். இதில் இந்த நியூட்ரல் ஆக்சிஸில் பக்கிள் ஆகும். இந்த பக்லிங்கான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 40 டிகிரியில் இருக்கும், 45 டிகிரியில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. unequal angle sections oriented with longer leg vertical and axis parallel to shorter leg of the angle and passes from centroid cross section is. என்ன ஆக்சிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அன்ஈக்குவல் லெக் ஆங்கிள் செக்ஷன்மா அப்படின்னா என்னன்னா எல்லு பட் அன்ஈக்குவலாக இருக்கு, அவ்வளோதான். லாங்கர் லெக் வெர்டிக்கல் இது வந்து லாங், ஆக்சிஸ் parallel to shorter leg இது வந்து ஷார்ட். passing from centroidal of cross section is என்ன ஆக்சிஸ்? ஜெட் ஆக்சிஸ். இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. இஸ் ஜெட் ஆக்சிஸ். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் நடத்தும் போது நான் நடத்துறேன் இதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்லோப் ஆஃப் ட்ரஸ். ட்ரஸ்க்கான ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 times ஆஃப் த பிச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ரூஃப் ட்ரஸ்ஸில் முக்கியமான ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 6 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து பார்க்குறங்க. 2 times ஆஃப் த பிச் இதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க. ரூஃப் ட்ரஸ்ஸை பொறுத்தவரையும் முக்கியமான 6 பாயிண்ட். ஸோ ஸ்லோப் இஸ் நத்திங் பட் 2 times ஆஃப் பிச். இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இப்போ வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க. ஸ்பேசிங் ஆஃப் ரூஃப் ட்ரஸ், ஸ்பேசிங் வந்து எவ்வளோ இருக்கணும்? 1/3 to 1/5 ஆஃப் ஸ்பேன். ரூஃப் ட்ரஸ்ன்றது வெரி லைட் மெம்பரால் ரெடி ஆகிருக்கணும். எக்கனாமிக்கல் ஃபார் ஸ்பேன் மோர் தென் 6 மீட்டர். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன் காலம் ஸ்ப்ளைசஸ் should be provided at. காலம் ஸ்ப்ளைசஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. காலம் ஸ்ப்ளைசஸ் எங்கே ப்ரொவைட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. காலம் ஸ்ப்ளைசஸ் 1/4 ஹைட் ஆஃப் த காலத்தில் இருக்கணும். 1/4 ஹைட் ஆஃப் த காலம். ஓகேவா? 1/4 ஹைட் ஆஃப் த காலம். அடுத்த கொஸ்டின், இது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேருந்து அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் வெல்டட் ஸ்டீல் செக்ஷன்ஸ். இதுக்கு ஸ்டீல் கோடல் புக்கில் இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் கரெக்டான ஆன்சர் இருக்குது. இதுக்கான ரைட் ஆன்சர் 0.49. ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து தெளிவாக கொஸ்டின் வந்து கொடுக்கல. இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் பக்லிங் கிளாஸ் சிக்கு தான் 0.49. அப்போ மொத்தம் எத்தனை கிளாஸ் இருக்குன்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 கிளாஸ் இருக்கு. 4 கிளாஸுக்குமே வேரியஸ் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏ பி சி டி. சிக்கு 0.49, டிக்கு 0.76, ஏக்கு 0.21, பிக்கு 0.34. இந்த 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அங்கே இருக்குது. அதனால் இதை டிக் பண்ணிடுறாங்க டைரெக்டாக. சி கிளாஸுக்கு 0.49. வேறு எந்த ஆப்ஷனும் அங்கே இல்லை. ஆக்சுவலி அந்த கொஸ்டினில் சி கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கணும், கொடுக்காம போனது தவறு தான்.
அகைன் ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். சியர்க்கான வேல்யூ ஆக்சியல் ஃபோர்ஸில் 2.5% தான் சியர்க்கான வேல்யூன்னு சொல்லிட்டு 3 வாட்டி இதே கொஸ்டின் பார்க்குறோம். 2.5% ஆஃப் த ஆக்சியல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சியர் ஃபோர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2-way continuous slab of shorter span less than 3.5 meter with high yield strength deformed reinforcement. The span to overall depth ratio is taken as dash to satisfy vertical deflections limit to loading class up to 3 kN per meter. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா span to overall depth ratio ன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு. சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு ஒரு வேல்யூ, கண்டினியூஸ் பீமுக்கு ஒரு வேல்யூ, கேன்டிலீவருக்கு ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ பார்ப்போமா? ஸோ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32. 32 எப்படி வந்தது? 32 எப்படி வந்தது? ஸோ இங்கே பாருங்க, ஃபார் ஹை ஹீல்ட் reinforcement 2-way continuous slab, 2-way continuous slab, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹிண்ட். 2-way continuous slab. அதே போல இது வந்து கண்டினியூஸ் ஸ்லாபா இருக்கு. ஹை ஹீல்டு HY ஹை ஹீல்டு ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் ஸ்லாபுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 40. கண்டினியூஸ் ஸ்லாபுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 40. இந்த 40யோட நம்ம 0.8 மல்டிப்ளை பண்ணால் 32 கிடைக்கும். ஏன் 0.8 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் கோடல் புக் கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ 456க்கு சாரி FE கிரேட் 415க்கு என்ன வேல்யூ வருதோ கண்டினியூஸ் ஸ்லாபுக்கு 40 வருமா? இதுக்கு நான் ஒரு டேபிள் நான் கொடுத்துட்றேன். அந்த டேபிளை மட்டும் பாருங்க, போதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சிம்பிளி சப்போர்ட்டட் கண்டினியூஸ் span to depth ratio. நீங்க மைல்டு ஸ்டீலா இருந்தா, மைல்டு ஸ்டீல்னா FE 250. இதுவே HOST ஸ்டீலா இருந்தா அதாவது FE 500. மைல்டு ஸ்டீலுக்கான வேல்யூ 35 40. சிம்பிளி சப்போர்ட்டருக்கு 35, கண்டினியூஸ்க்கு 40. HYST இருந்தா இந்த வேல்யூல 80% எடுக்கணும். 80% என்னன்னா 28, இங்க 32. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரியும். கண்டினியூஸ் ஸ்லாப்னு கொடுத்துட்டாங்க, HYSTன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ 32. இன்னொரு விஷயத்தை நான் இங்க சொல்றேன். இது எப்ப இது டிஃப்ளெக்ஷன் கிராக் ஃபார் 2-way ஸ்லாபுக்கு. டிஃப்ளெக்ஷன் கிராக் ஃபார் 2-way ஸ்லாபுக்கு. இது ஸ்லாபுக்கு. அப்ப பீமுக்கு எப்படி வரும்? எழுதுறேன், புரிஞ்சுக்கோங்க. பீமுக்கு ஸ்பேனுக்கான வேல்யூ 10 மீட்டருக்குள்ள இருந்தது அப்படின்னா, பீம் கேண்டிலீவரா இருக்கிற பட்சத்துல ஸ்பேனுக்கான லென்த் 10 மீட்டருக்குள்ள இருக்கிற பட்சத்துல ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ 7 இருக்கும் கேண்டிலிவருக்கு. சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ 20 இருக்கும். கண்டினியூஸ்க்கு ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ 26 இருக்கும். நான் ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட்டிங், உங்களுடைய பீமுக்கான லென்த்து 10 மீட்டருக்குள்ள இருக்கிற பட்சத்துல இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் கண்டினியூஸ் அண்ட் கேண்டிலிவருக்கான ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ கேட்பாங்க. இது பீமுக்கு. இதுவே ஸ்லாப் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்லாப்ல உள்ள இருக்கக்கூடிய கிரேட் ஆஃப் ஸ்டீலை பொறுத்து உங்களுடைய ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ மாறும். பிளஸ் கண்டிஷனை பொறுத்தும் மாறும். உள்ள இருக்கக்கூடிய ஸ்டீல் HOSTயாவே இருக்கட்டும்,
ஆனால் சிம்பிளி சப்போர்ட்டட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 28ன்னு போட்டிருக்கணும், 32ன்னு போட்டிருக்க கூடாது. புரியுதா? அங்கே கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துட்டாங்க, அது ஃபிக்ஸட். ஓகேவா? எங்கே இருக்கு ஃபிக்ஸடு? HYST ஃபிக்ஸட். ஓகேவா? ஃபிக்ஸட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 32. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, பட் பரவாயில்ல. இது மாதிரிலாம் கேட்டது இல்லை. இது வந்து நம்ம தமிழ்நாடு கொஸ்டின் பேப்பர் இல்லை, இது மத்திய பிரதேஷ்க்கான கொஸ்டின் பேப்பர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சொன்ன எல்லாமே வந்து இங்கே இருக்கு. சர்க்குலர் வாட்டர் டேங்க் designed to store a water of 78,500 liter capacity. The water tank on the ground with flexible joint. If M30 concrete and Fe 4 and 5 steel used, what is the maximum hoop tension developed in the water tank? If diameter and total height வந்து 4 and 5 கொடுத்துட்டாங்க, maximum hoop tensionக்கு formula, a single formula இந்த RCCல WHD/2. இதில் உங்களுக்கு டயாமீட்டர் கொடுத்தாச்சு, ஓகேவா? ஹைட்டும் கொடுத்தாச்சு. இப்போ டயாமீட்டர் ஹைட் வந்து போட்டுடலாம். W எப்படி போடுவீங்க? Wன்றது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். Wன்றது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். 1 மீட்டர் கியூப்பில் 1000 லிட்டர்னு இருக்கு இல்லையா, அதுதான். அது வந்து டென்சிட்டி. இங்கே அவங்க கேட்குறது ஸ்பெசிஃபிக் வெயிட். Wக்கான ஸ்பெசிஃபிக் வெயிட் என்னன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. 10,000 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப்பில் 10,000 நியூட்டன் லோடை வந்து கொடுக்கும். இதான் வந்து W. அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த வாட்டர், டேங்க்குக்கான ஹைட்டு, டேங்க்குக்கான டயா எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கான ஆன்சர் இஸ் 100 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஹைட். 100. ஓகேவா? இப்போ சொன்ன விஷயங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. அடுத்தது திக்னஸ் வந்து கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த மேக்ஸிமம் டயா ஆஃப் த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்? மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. திக்னஸ் கொடுத்துட்டு மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். திக்னஸ் டிவைடட் பை 8, 160/8. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 20 mm வரும். ஸோ இதுதான் டயா. ஓகேவா? டயா ஆஃப் த மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் அண்ட் ஆங்கரேஜிங் ஸ்லிப் லாசஸ், இது ப்ரீ டென்ஷனில் நடக்குமா, போஸ்ட் டென்ஷனில் நடக்குமா, போஸ்ட் டென்ஷனிங் நடக்குமா? இது போஸ்ட் டென்ஷனிங்கில் நடக்கக்கூடிய லாசஸ். என்னென்ன லாசஸ்? ஸ்லிப் அண்ட் ஆங்கரேஜ் அண்ட் ஸ்லிப் லாசஸ். ஆங்கரேஜ், ஸ்லிப் லாசஸ் இது போஸ்ட் டென்ஷன் மெம்பரில் நடக்கக்கூடிய லாசஸ். ஓகேவா? சரி, ஓகே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் டிபெண்ட் லாசஸ் அண்ட் டைம் இண்டிபெண்ட் லாசஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டகரி இருக்குது. அந்த மேப்பையும் வந்து கொடுத்துருக்கோம், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த கொஸ்டின். In the reference to limit state of serviceability, cracking, when the cracking is permitted and hypothetical tensile stresses are considered in the design, assuming sections is uncracked. Assuming section is uncracked. ஸோ கிராக்கிங் வந்து பர்மிட்டடா இல்லையா, இதை பொறுத்து எலமெண்ட்டை வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஹைப்போதெட்டிக்கல் டென்சில் ஸ்ட்ரெஸ் அது வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டிசைனிங்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு க்ளூவை வச்சு இது டைப் 3 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டைப் 3ன்னு சொல்லலாம். டைப் 1, டைப் 2, டைப் 3 மூணுமே வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் மெம்பர். டைப் 1 மெம்பரை பொறுத்தவரையும் டென்சில் ஸ்ட்ரெஸ் அலோட் இல்லை, 0. ஓகேவா? 0. இல்லை, முழுக்க கம்ப்ரெஷன் மட்டும்தான் வந்து இருக்கும். இது ஃபுல்லி ப்ரீ ஸ்ட்ரெஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லி ப்ரீ ஸ்ட்ரெஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 2 இந்த இடத்துல லிமிட்டடான அளவு டென்சில் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். லிமிட்டடான அளவு டென்சில் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? பட் இது கிராக்கிங் ஆகிற ஸ்டேஜஸ்க்குள்ளே தான் இருக்கணும்.
வித்தின் ஏ ஒரு பர்மிஷன் லிமிட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. டைப் 3ல தான் முழுக்க முழுக்க கிராக்கிங் வந்து பர்மிட்டட். கிராக்கிங் வந்து பர்மிட்டட். அதனால தான் சொல்கிறாங்க when the crack is permitted. அப்போ ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் கிராக் வந்து பர்மிட் கிடையாது. ஃபர்ஸ்ட்டில் சுத்தமாக கிடையாது, செகண்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பர்மிட், தேர்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பர்மிட்டட். ஓகேவா? ஸோ இது மாதிரி 3 வகையான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. டைப் 4 வந்து இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், இட் இஸ் எ லென்த்தியஸ்ட் கொஸ்டின். பார்க்கலாம். இது வந்து வேல்யூவை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துருமா? ஓகேவா? போஸ்ட் டென்ஷனிங் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் பீம் ஸ்ட்ரெஸ் பை கேபிள் இன் வீச் கிராஸ் செக்ஷன் ஏரியா அண்ட் இனிஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இல்லைப்பா, இந்த கொஸ்டின் நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறேன். இது வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து 0 தான். ஓகேவா? ஆன்சர் 0 தான். பட் இது மாதிரி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. இது கொஞ்சம் டஃப் பண்ணணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. அசஸ் அண்ட் ரீசன்லாம் கம்மி பண்ண சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இது மாதிரி ஈஸியான கொஸ்டின் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ் shall be. மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 FCI. ஓகேவா? 0.5 FCI. இது ட்ரையாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஐஎஸ் கோடை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேவா? ஃபார் ட்ரையாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 0.5 FCI ஆர் 0.4 FCU. யூனிஃபார்ம் ஆர் நியர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 0.4 FCI ஆர் 0.3 FCU அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? த பெஸ்ட் டிசைன் ஆஃப் ஆர்ச் டேம். ஆர்ச் டேமுக்கு பெஸ்ட் டிசைன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆர்ச் டேமில் 4 விதமான ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. பெஸ்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா லோடை வந்து ஆர்ச்சஸ்க்கு இடையில நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். கேண்டிலீவர் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து கொடுக்குறோம் கான்ஜுகேட்டிவ் பாயிண்ட்ஸில். இது வந்து ஆர்ச் டேமுக்கான விஷயங்கள். பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து மினிமமாக கேட்பாங்க. பட் இன் ஜென்ரலாக ஆர்ச் டேமில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ், அப்லிஃப்ட் ப்ரெஷர் அண்ட் ரிசர்வயர் வாட்டர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இதெல்லாம் அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். பட் இது வந்து கேட்பாங்க. இப்போ நான் காட்டுற கொஸ்டின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். ஒரு சர்டன் ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் சீ கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்து கட்டுறாங்க. மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் டு பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சிவியர் கண்டிஷன். ஓகேவா? அப்போ சிவியர் கண்டிஷனில் மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் M20. நம்மளுடைய இடம் சிவியரா, வெரி சிவியரா, இல்லை மாட்ரேட்டா, மைல்டா, அதை பொறுத்து உங்களுடைய கிரேட் ஆஃப் கான்கிரீட் இருக்குது. மைல்டுக்கு, மாட்ரேட்டுக்கு, சிவியருக்கு, வெரி சிவியருக்கு, எக்ஸ்ட்ரீமுக்கு. அவங்க சிவியர்னு கொடுக்கலனாலும் கோஸ்டல் ரீஜன், அதுக்கப்புறம் டைட்டல் ரீஜன், இதை மாதிரி கொடுக்கறத வச்சு அது சிவியரா, வெரி சிவியரா, எக்ஸ்ட்ரீமான்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மினிமம் கிளியர் கவர் என்னன்னு கேட்குறாங்க. மெயின் ஸ்டீல் பார் இந்த ஸ்லாப், பீம், காலம், ஃபூட்டிங். இதுவும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிக்கான கொஸ்டின் தான். இதை மாதிரி கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா சில கொஸ்டின் வராதுன்னு தெரிஞ்சு தான் வச்சாங்க. 10, 20, 30 கொஸ்டின் கிட்ட வராது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலுக்காக வச்சுது. பட் இது மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கிளியர் கவருக்கான வேல்யூ ஸ்லாபு, பீமு, காலம், ஃபூட்டிங் இருக்கிறதுலே வந்து ஃபூட்டிங் தான் வந்து அதிகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன நம்ம சொல்லலாம்? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்மா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸ்லாப் 20, பீம் வந்து 25, காலம் வந்து 40, ஃபூட்டிங் வந்து 50. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டஸ் நாட் டிஸ்கிரைப் வெல்டு டைப். வெல் டைப்பில் எக்கச்சக்கமான இது டைப் இருக்குது. பட்டு, பிளக் வெல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லேப் வெல்டுன்னு இருக்குது.
ஆனால் ஜிக்ஜாக் வெல்டுன்னெலாம் இல்லவே இல்லை. ஓகேவா? அப்போ ஜிக்ஜாக் வெல்டுன்றது கரெக்டான மெத்தட் கிடையாது. இப்போ இந்த வெல்டுக்கான டைப் பார்த்தீங்கன்னா பட் வெல்ட், க்ரூவ் வெல்ட், ஃபில்லட் வெல்ட், சால்ட் வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீம் வெல்ட், பிளக் வெல்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டைப் இருக்குது. உங்களுக்கான டார்கெட் என்ன அப்படின்னா, நான் டார்கெட் சொல்கிறேன்னா அதை நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் வெல்ட் டயக்ராம் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெல்டுக்கான டயக்ராமோடு சேர்த்து வரும். எதுக்காக இது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வெல்ட் டயக்ராம். எதுக்காக இதுனா அந்த வெல்டுக்கான அந்த டயக்ராமை காட்டி இது என்ன கைண்ட் ஆஃப் வெல்ட், பட் வெல்டா, லேப் வெல்டா, இதை மாதிரி வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. இது ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மேனரில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா which of the system is particularly situated for constructions of pre-stressed concrete superstructure of long span bridges without using of staging from below? இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சிஸ்டம் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல சூப்பர் ஸ்ட்ரக்சருடைய லாங் ஸ்பேன் பிரிட்ஜை வந்து கட்டுறதுக்கு என்ன சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா செக்மெண்டல். ஓகேவா? செக்மெண்டல். ஸோ செக்மெண்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் அந்த பேராகிராஃபில் இருக்குது. யூ ஜஸ்ட் ரீட் இட், புரியும். When event of bigger network are number 10, 20, 30, 40, what is the process of numbering is called? இந்த நம்பரிங்க்கு பேர் வந்து என்ன? ஸ்கிப்பிங் நம்பர்மா. 10, 20, 30 நடுவில் வந்து நிறைய ஸ்கிப் பண்ணுறோம்ல, இதை மாதிரி நம்பருக்கு நேம் என்னன்னா ஸ்கிப்பிங் நம்பரிங். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஆப்டிமிஸ்டிக் டைம் எஸ்டிமேட்டட் இன் பெட் அனாலிசிஸ். ஆப்டிமிஸ்டிக் டைம்னா இருக்கிறதுலே குட்டி டைம், ஷார்ட்டஸ்ட் டைம் தான் ஆப்டிமிஸ்டிக் டைம் சொல்கிறோம். ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டைம் இஸ் ரைட் ஆன்சர். பெட்டுன்றது 3 டைம் எஸ்டிமேட்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அதை பற்றி சொல்லியாச்சு. ஆப்டிமிஸ்டிக்னா ஷார்ட்டஸ்ட்டு, மோஸ்ட் லைக்லினா கரெக்டாக நார்மல் கண்டிஷன். பெசிமெட்டிக்னா என்னென்னா லாங்கஸ்ட் பாசிபிள் டைம், இருக்கிறதுல லென்த் அதிகம்னா பெசிமெட்டிக். ஓகேவா? ஸோ அதுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி தான் வந்து கேட்பாங்க. In the construction industry, the confirmation cost associated with preparing work, instructions and checklist and drafting the specifications and training of staff and workmen is called. காஸ்ட்டுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் எ ப்ரிவென்ஷன் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரிவென்ஷன் காஸ்ட்னா என்னன்னா, ஸோ சில விஷயம் நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு நீங்கள் காஸ்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். சே எக்ஸாம்பிள் ட்ரைனிங் ஆஃப் ஸ்டாஃப். பெரிய எக்யூப்மெண்ட் இருக்குது, ஆனால் ஒரு ஸ்கில்டு லேபரை அனுப்பாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து கஷ்டமாயிடும். அப்போ ஒரு வெல் ட்ரைன்டு ஸ்டாஃபை அனுப்பணும். அப்போ அந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் இதெல்லாம் ப்ரிவென்டிங் காஸ்ட்டில் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் அமாங் த பிரின்சிபல் விச் பிலாங் டு மாடர்ன் மேனேஜ்மெண்ட்? என்ட்ரி ஃபாயில் தியரி படி எதுலாம் வந்து மாடர்ன் மேனேஜ்மெண்ட்? என்ட்ரி ஃபாயில் ஒரு 14 பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காரு. அந்த 14 பிரின்சிபலில் இப்போ இங்கே கொடுத்த ஒரு 3 பிரின்சிபல் கரெக்டு. அப்டைனிங் ஹார்மோனி இன் குரூப் ஆக்ஷன், ஒரு ஒத்திசைவு வந்து இருக்கணும், கோஆர்டினேஷன்ஸ் இருக்கணும், அத்தாரிட்டி இருக்கணும், யார் வந்து ஆர்டர் அத்தாரிட்டின்னு, யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யார் வந்து கமாண்ட் பண்ணணுன்றது இருக்கணும், ரூல்ஸ் ஆஃப் தம்ப் வித் சயின்ஸுன்றது தவறு. ஸோ ஆப்ஷன் 1, 3, 4 மூணுமே வந்து கரெக்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 14 பிரின்சிபலையும் கொடுத்துருப்பேன். ஐ ஜஸ்ட் ஜூம் இன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நமக்கு நேரம் இல்லை, அதனால் சொல்கிறேன். 14 பிரின்சிபலை பேஸ் பண்ணி இதில் எந்த பிரின்சிபல் இருக்குது இல்லை இதெல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணால் போதும். எந்த ஸ்டேட்மெண்ட் லைன் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரையும் உண்மையான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஈஸியர், இது வந்து ஈஸி.
நோ யூனிட்டி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து தப்பு. டிசிஷன் கேன் பி டேக்கன் குயிக்லின்னு சொல்கிறாங்களா, இது கரெக்டு. ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின், கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க் எல்லாத்தையும் வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து டிசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. டிசிப்ளினாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நோ யூனிட்டி ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறது தவறு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது ஆப்ஷன் பி 1, 3 and 4. அப்போ இதில் வந்து எதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்து வச்சுக்கோங்க. சி, லைன் ஆர்கனைசேஷன்னாலும் வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன்னாலும் டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன்னாலும் ஒன்று தான். இது இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன். டைரக்டான அத்தாரிட்டிஸ் அங்கே இருக்கணும்ன்றது சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் ஸ்கேலர் பேசிஸில் இருக்கணும். இது வெரி வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு ஆளுக்கு என்னன்றத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபிக்ஸிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் பாசிபிள். ரெஸ்பான்சிபிலிட்டி ஷிஃப்ட் ஆகிறது பாசிபிலிட்டி இல்லை, ஃபிக்ஸடு தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. குயிக்கான டிசிஷன் எடுக்கலாம். ஃப்ளெக்சிபிள் நேச்சர், ஓகேவா, அதையும் வந்து இங்கே கொண்டுட்டு வராங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபாலோவிங் ரூல்ஸ் இன் ஏ நெட்வொர்க் டயக்ராம், த ஸ்டேட் விச் ஆஃப் தம் கரெக்ட். நெட்வொர்க் டயக்ராமில் எதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. நெட்வொர்க் அனாலிசிஸ், சிங்கிள் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஈவெண்ட். நம்ம போன வாட்டி பார்த்தோம் அந்த மிஸ்டேக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராமில் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 எண்டிங் வந்து இருந்தது. ஓகேவா? அப்போ 2 எண்டிங் இருக்கக்கூடாதுன்றது நமக்கு வந்து தெரியணும். ஒரு நெட்வொர்க்கை போடும் பொழுது ஒரு எண்டு தான் இருக்கணும். ஒரு ஈவெண்ட்டு, ஒரு ஃபைனலு, ஒரு இனிஷியல் ஈவெண்ட் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை ஒரே ஈவெண்ட் கேன் அக்கர் ட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. ஸோ 3 இல்லை, தவறு. 2 இல்லைன்னு தெரியுது. அப்புறம் 3 பாருங்க. நோ ஆக்டிவிட்டி கான் ஸ்டார்ட் அன்டில் இட்ஸ் டைல் எண்ட் ஈவெண்ட் ஆஸ் அக்கர். ஒரு ஆக்டிவிட்டி முடியாமல் இன்னொரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் யூஸ்வல் ப்ராக்டிஸ் டு ஷோ டைம் ஃப்ளோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்னு சொல்கிறாங்க. இதில் எதுலாம் கரெக்ட் அப்படின்னா 1 and 3 அலோன் ரைட். 1 and 3 அலோன் ரைட், மீதி எதுவுமே ரைட் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இங்கே அகெயின் நான் பேசுகிற பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, only one initial and final event cannot occur preceding activity complete ஆகாம, ஒரு ஈவெண்ட் 2 வாட்டி வந்து இது ஆகாது. நம்பர் ஆஃப் ஆரோ வந்து should be equal to number of activity. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். 4th, டைம் ஆல்வேஸ் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? அங்கே கொடுத்தது வேற. அப்புறம் லென்த் ஆஃப் எஃப் ஆரோ டஸ் நாட் ஷோ எனி மேக்னிடியூட். அது வந்து ஸ்கேலுக்கு நம்ம வந்து வரையவே இல்லை. அது வந்து எந்த மேக்னிடியூட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணாது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு நம்பர் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஆரோ சுட் பி நார்மலி கிராஸ் டு ஈச் அதர். ஒன்றும் கிராஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஒருவேளை கிராஸ் ஆகிற சுச்சுவேஷன் இருந்தால் அது வளைஞ்சு பிரிட்ஜ் மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். எந்த ஆக்டிவிட்டியும் டெய்லி ஈவெண்ட் அக்கர் ஆகாமல் கிராஸ் ஆகாது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். என்னன்றது நம்பர் ஆஃப் ஈவெண்ட். ஸோ இந்த நெட்வொர்க் டயக்ராமில் நம்பர் ஆஃப் டியூயல் ரோல் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்றது நம்பர் ஆஃப் ஈவெண்ட். நம்பர் ஆஃப் டியூயல் ரோல் ஈவெண்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா n-2ன்றது ரைட் ஆன்சர். என்னது? n-2ன்றது ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். n-2 ஸ்லேக் டைம் பெட் அனாலிசிஸ். ஸ்லேக் டைம்ன்றது எப்படி இருக்கும்? ஸ்லேக் டைம் கிரிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு அது வந்து என்ன மினிமம். கிரிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு ஸ்லேக் டைம்ன்றது ரொம்ப மினிமமாக இருக்கணுன்றத சொல்கிறாங்க. ஸ்லேக்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். லேட்டஸ்ட் அலோவபிள் டைமுக்கும்
ஏர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைமுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் ஸ்லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாசிட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ ஸ்லேக் வந்து 0 விட அதிகமாக இருக்குது, தட் மீன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கெடியூல் படி போகிறோம், அதை விட முன்னோக்கி போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கெடியூலை விட்டு பின்தங்கி போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸ்லேக் வேல்யூ 0வாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக கிரிட்டிக்கலாக இருக்கோம்னு அப்புறம். ஓகேங்களா, கரெக்டாக போயிட்டு இருக்கோம், பட் இது கிரிட்டிக்கல், எப்போ அடிப்படுவோம் நமக்கே தெரியாது, இப்படி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்குது. நெகட்டிவாக இருந்தால் பின்னாடி இருக்கும், டிலே ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, கிரிட்டிக்கல் பார்ட்டை பொறுத்தவரையும் அதுதான் லென்த்தியஸ்ட் பார்ட்டு. அந்த இடத்துல ஸ்லேக் வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கிரிட்டிக்கல் பாத்தில் ஸ்லேக் வந்து 0 தான் வரும். ஓகேவா, ஆனால் இங்கே மினிமம்ன்ற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் 0 ஃபார் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, கேன் நெவர் பி கிரேட்டர் தென் 0, இதெல்லாம் வராது. ஆல்வேஸ் 0 ஃபார் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, மினிமம் ஃபார் கிரிட்டிக்கல் ஈவெண்ட், மினிமம் ஃபார் கிரிட்டிக்கல் ஈவெண்ட். இங்கே வார்த்தைகளை வச்சு விளையாடுறாங்க. ஆல்வேஸ் 0 ஃபார் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, மினிமம் ஃபார் கிரிட்டிக்கல் ஈவெண்ட் சொல்லிட்டு வார்த்தையை வச்சு விளையாடுறாங்க. ஆப்ஷன் பி தான், 0 தான். ஸ்லேக் 0னா அது வந்து எக்ஸாக்டாக கிரிட்டிக்கலாக இருக்குன்னு அர்த்தம். பட் அது மினிமம்னு சொல்லிடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து என்ன, குஜராத் பப்ளிக் சர்வீஸில் அவங்களுடைய ஆன்சருக்கு டீன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மினிமம் ஃபார் கிரிட்டிக்கல் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து 0. ஓகேவா, கிரிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு ஸ்லேக் வேல்யூ 0. செக் பண்ணி பாருங்கள், கிரிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு ஸ்லேக் வேல்யூ 0வா இல்லை மினிமமா. மெஜாரிட்டி எது வருதோ அதை ஏற்றுக்கோங்க போதும். The time which with direct cost does not reduce with increasing the time. அந்த டைமுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, நார்மல் டைம். ஓகேவா, நார்மல் டைம் நம்ம பார்த்தோம். நார்மல் டைம்னா என்ன, கிராஸ் டைம்னா என்னன்னு பார்த்தோம். நார்மல் டைம்ன்றது போதுமான டைம், யூஸ்வலாக இருக்கக்கூடிய டைம். ஓகேவா, யூஸ்வலாக இருக்கக்கூடிய டைம் அதுதான் வந்து என்ன, நார்மல் டைம். பட் த கிரிட்டிக்கல் டைமை பொறுத்தவரையும் அல்லது கிராஸ் டைமை பொறுத்தவரையும் இதுதான் வந்து என்ன, மினிமம் பாசிபிலிட்டி டைம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய டைம் தான் கிராஸ் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நார்மல் டைம், கிராஸ் டைம், நார்மல் காஸ்ட், கிராஸ் காஸ்ட், இது எல்லாத்தையும் வச்சு ஸ்லோப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃப்ரீ ஃப்ளோட் மெயின்லி யூஸ் டு, ஃப்ரீ ஃப்ளோட் எதுக்கு யூஸ் ஆகுது அதான் வந்து கொஸ்டின். ஃப்ரீ ஃப்ளோட்டுன்றது டோட்டல், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டி விச் கேன் பி டிலேட் வித்தவுட் அஃபெக்டிங் த டோட்டல் ஃப்ளோட். ஓகேவா, டோட்டல் ஃப்ளோட்டை அஃபெக்ட் ஆகாமல் எந்தெந்த ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து டிலே ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்க நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோட். ஓகேங்களா, ஃப்ரீ ஃப்ளோட். இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்குது, பார்க்கலாம். ஃப்ளோட்டுன்றது ஆக்டிவிட்டி டைமோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ஒன்று. ஸோ ஸ்லாக் ஈவெண்ட் இஸ் பெட். The range within start or finish time of activity may calculated without affecting the project completions of time. 3 ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே படித்து வச்சுக்கோங்க, வேறு இதுவும் இல்லை. ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளோட் இருக்குது, ஃப்ரீ ஃப்ளோட் இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் இருக்குது. ஓகேவா, நேற்றே இது பார்த்தோம். டோட்டல் ஃப்ளோட்டு, ஃப்ரீ ஃப்ளோட்டு, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி இருக்குது. டோட்டல் ஃப்ளோட்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா என்ன, ஃபார்முலா கேட்காம இந்த டெஃபினேஷன் இல்லைனா வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனும் அப்படியே வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா மினிமம் எக்ஸசிவ் அவைலபிள் டைம், ஃப்ளோட்னாலே டைம் தான். ஓகேவா, ஸோ அடுத்தடுத்த ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸஸ் டைம் தான் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஃப்ரீ ஃப்ளோட்னா த டிலே வித்தவுட் டிலேயிங் த சக்ஸசிவ் ஆக்டிவிட்டி. ஓகேவா, பட் இது அஃபெக்டிங் த ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டியை டிலே பண்ணாமல் ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டியை இது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட், டோட்டல் ஃப்ளோட் ஆஃப் த ஆக்டிவிட்டி அஃபெக்ட் சக்சீடிங் ஆஸ் வெல் அஸ் ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி. முன்னாடி நடக்கக்கூடிய வேலையும் பின்னாடி நடக்கக்கூடிய ஒர்க் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுதான் வந்து டோட்டல் ஃப்ளோட். ஓகேவா,
அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அனுஷ்கா ஃபாதர் மேரேஜ் பப்ளிஷ் மேரேஜ் மேகசின். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டெண்டர் விடுறாங்க. அதான் வந்து இதுக்கான ஆன்சர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு மேரி வித் மை டாக்டர் த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் பிளேஸ் த்ரூட் எம்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். என்ன அநியாயம் திரும்ப பண்ணி வச்சுருக்காங்க. இது எம்பிஎஸ்சி ஏஇயில் 2020 கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அனுஷ்காவுடைய ஃபாதர் வந்து மேரேஜ் அலையன்ஸுக்காக மேரேஜ் மேக்னீசியனில் வந்து போட்டிருக்காங்க, என்னுடைய டாக்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக எம்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கு பேர் வந்து என்ன, டெண்டரா. பாருங்களேன், இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா, 2020 கேட்டிருக்காங்க. நான் கூட ரீசனிங் கொஸ்டின் நினச்சிட்டேன், பட் கொஸ்டின் இஸ் ஆஸ்க். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேம் டைப் ஆஃப் ஒர்க் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் நேச்சர் ஷால் பி மெஷர்ட். ஓகேவா, சேம் டைப் ஆஃப் ஒர்க் தான், பட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் டிஃப்ரெண்ட் நேச்சர் வரும்பொழுது செப்பரேட்டாக தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம மெஷர் பண்ண முடியும். செப்பரேட் அண்டர் செப்பரேட் ஐட்டம். செப்பரேட்லி அண்டர் செப்பரேட் ஐட்டம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் பாருங்கம்மா, மைன்யூட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. 5 பாயிண்ட்டையும் அப்படியே வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பாயிண்ட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க்கு பட் டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்ம செப்பரேட்டாக தான் நோட் பண்ணி ஆகணும். செப்பரேட் ஐட்டம் செப்பரேட் மெஷர்மெண்ட். செப்பரேட் ஐட்டம் செப்பரேட் மெஷர்மெண்ட். ஓகேவா, லீனியர் மெஷர்மெண்ட்டுக்கான டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.01 மீட்டர். ஏரியாக்கான டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.01 ஸ்கொயர் மீட்டர். கியூபிக் கண்டென்ட்டுக்கான டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.01 கியூபிக் மீட்டர். அந்த லீஸ்ட் கவுண்ட் போல இந்த டாலரன்ஸ். ஓகேவா, புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு திக்னஸ் இப்படி தான் நீங்கள் வந்து புக் பண்ணி இருக்கணும். புரியுதா? ஸோ இது வந்து சில ரூல்ஸ் போல பிக்அப் த மெஷர்மெண்ட் விச் டஸ் நாட் மேட் இன் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் பேமெண்ட். எது வந்து ஸ்கொயர் மீட்டரில் பேமெண்ட் வந்து பண்ணக்கூடாது. பிக்அப் த மெஷர்மெண்ட் இன் விச் டஸ் நாட் மேட் இன் ஸ்கொயர் மீட்டர் பேமெண்ட். பெயிண்டிங்லாம் ஸ்கொயர் மீட்டர் பேமெண்ட், பட் எர்த் ஒர்க் வந்து கியூபிக் மீட்டர் பேமெண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கம்மா. சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் 15 சென்டிமீட்டர் டெப்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிம்பரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எக்ஸ்கவேஷன். அப்புறம் கிளே பட்டில் ஒர்க் பிளேசிங் த லேயர் ஆஃப் 15 சென்டிமீட்டர். இல்லை இது மட்டும்தான். இது வந்து என்னென்ன ஒர்க்லாம் வந்து ஸ்கொயரில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், என்னென்ன ஒர்க்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். டஸ் நாட் மேட் ஸ்கொயர் மீட்டர் ஃபார் பேமெண்ட். இப்போ பேமெண்ட் எல்லாமே இது மூணுமே ஸ்கொயர் மீட்டரில் தான் பேமெண்ட் பண்ணணும். ஆப்ஷன் டி மட்டும் ஸ்கொயர் மீட்டர் பேமெண்ட் கிடையாது. கிளே பட்டில் ஒர்க் பிளேசிங் இந்த லேயர் ஆஃப் 15 சென்டிமீட்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். Option D is right answer. Okay. The quantity of stone grid required for tar and bitumen road should be measured in. Tar and bitumen road எதுல வந்து நம்ம வந்து மெஷர் பண்றோம் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். Stone grid required for tar and bitumen road. tar and bitumen roadக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டோன் கிரிட். ஸ்டோன் கிரிட்னா என்ன? அக்ரிகேட்டுக்கான வேல்யூ, அதை பரப்பி வச்சா சர்ஃபேஸ்க்கு வச்சா. அப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கியூமக் பர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ கியூமக் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஸ்டோன் கிரிட் மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம அளக்கணும்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு
எவ்வளோ கியூமெக் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஸ்டோன் கிரிட் மெஷர்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் லார்ஜ் பீஸ் ஆஃப் லேண்ட் இஸ் ரிக்வயர்ட் டு பி டிவைடட் இன்டு பிளாட் ஆஃப்டர் ப்ரொவைடிங் ரோடு பார்க்கு எல்லா அம்யூனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா மற்ற பெரிய லேண்டை நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்போ எந்த மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் இதுதான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் தான் அடாப்ட் பண்ணணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அப்போ வேல்யூவேஷனுக்கான டைப்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷனை பற்றி மட்டும் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் டெவலப்டு ஸ்டேஜ் அல்லது பார்சியலி டெவலப்டு ஸ்டேஜில் நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணுறதுன்றது டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு லார்ஜ் லேண்டை டிவைட் பண்ணணும் பிளாட்டாக ரோடு பார்க் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷனை தான் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணுன்றது சொல்கிறாங்க. ஒரு பில்டிங் ரெனோவேட் பண்ணணும். ஸோ இதுக்கு அடிஷ்னல் சார்ஜ் ஆகுது. ஆல்டர்னேஷன் பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணி தான் ரெனோவேட் பண்ணணும். அப்போவும் நீங்கள் டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷனை தான் அடாப்ட் பண்ணணும். மேபி செகண்ட் பாயிண்ட்டையும் தேர்ட் பாயிண்ட்டையும் அவங்க கொஸ்டினாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன் இது நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தாங்க. ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன் எப்போ பண்ணுவோம் ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன் எப்படி கேட்டாலும் ஒன்று தான். ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஒரிஜினல் சாங்ஷன் அமௌண்ட்டை விட 5% வந்து எக்ஸீட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைமில் ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணுவோம். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் டாக்குமெண்ட் டஸ் நாட் கண்டெயின் engineering contract document கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ல எதுலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ல எதுலாம் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இதுக்கான சொல்யூஷன். ஸோ உங்களுடைய கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ல அதாவது டீடுன்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ சேல் டீட் அதை மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது போல் டீட் சொல்லுவோம். ஷெடியூல் ஆஃப் ஒர்க்கு, டெண்டர் நோட்டீஸு, ஸ்பெசிஃபிகேஷன், பில் ஆஃப் குவான்டிட்டிஸ், ஒர்க்கிங் டிராயிங் இது எல்லாமே வந்து இருக்கணும். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எங்கே பாருங்க, ஸ்பெசிஃபிகேஷன், டெண்டர் நோட்டீஸு, ஸ்கெடியூல் எல்லாம் இருக்கணும். செக்யூரிட்டி டெபாசிட் ரெசிப்ட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட், ஓகேவா? அப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் செக்யூரிட்டி டெபாசிட் ரெசிப்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which are the main sources from which information regarding the specification of civil engineering work can be obtained? So specification related ஆன information எங்க இருக்கும் சார், எந்த இடத்துல வந்து தேவைப்படுது, அது போல வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடா which of the main sources which information regarding specification of civil engineer work can be obtained? ஸ்பெசிஃபிகேஷன் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. டிராயிங்லேருந்து நம்ம வந்து எடுக்கலாம், ப்ரீவியஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து எடுக்கலாம், சைட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுக்கலாம். ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டாவை நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட், ஓகேவா? ஸோ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட்டு. இப்போ போன கொஸ்டின் பேப்பரில் சிங்கிங் ஃபண்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம். இப்போ அதே சிங்கிங் ஃபண்டை டிக் பண்ணிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. சிங்கிங் ஃபண்டுக்கான ஃபார்முலாவை டிக் பண்ணிட்டு வந்தால் போதும். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிங் ஃபண்டுக்கான ஃபார்முலா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஐ டிவைடட் பை, அதாவது எஸ்ஐன்னு வரும், ஓகேவா? ஐ டிவைடட் பை 1 + I பவர் n - 1 இதுதான் வந்து என்ன சிங்கிங் ஃபண்டுக்கான ஃபார்முலா. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் 1 மேட்ச் 2 வேல்யூஷன்னா என்ன, டாக்ஸேஷன்னா என்ன, ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, மார்டேஜ்னா என்னன்றதை கேட்குறாங்க, ஓகேவா? வேல்யூஷன்னா என்ன, வேல்யூ பண்ணுறது. எதை வேல்யூ பண்ணுறது?
அந்த ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்ணுறது. இது எதுக்காக? ப்ரைஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போ டைரக்டாக தான் இருக்குது. ரெண்டாவது மார்டேஜ். மார்டேஜ்னா என்ன? ஒரு செக்யூரிட்டி, கிவன் லோனுக்கு நம்ம செக்யூரிட்டி வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் மார்டேஜ். டாக்ஸேஷன்னா என்ன? டாக்ஸேஷன்றது ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜ் தான் டாக்ஸேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தான் வரும். எஸ் வந்து அங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன? ஸ்பெசிஃபிகேஷன்றது ஒரு ஒர்க்குக்கான நேச்சரை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது vertical member for a frame which employs us into subdivided a window or door vertically called is known as a vertical member of frame which employed to subdivide a window or door vertically is called. ஸோ இவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோருக்கான பார்ட்டை வந்து கேட்குறாங்க. ஓகேவா? வெர்டிக்கல் மெம்பர் ஆஃப் ஃப்ரேம், ஃப்ரேம்க்கான வெர்டிக்கல் மெம்பரை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, முல்லியன் இஸ் எ ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. நீங்கள் விண்டோக்கான அல்லது டோருக்கான டயக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே அந்த முல்லியன் வந்து இருக்குது. யூ ஜஸ்ட் ரீட். ஃபர்ஸ்ட் முல்லியன், செகண்ட் முல்லியன், இந்த வெர்டிக்கல் மெம்பர் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது டோருக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நியூமேட்டிக் கேஸ் அயான் இஸ் a structure used in foundation work which is open at top as well as bottom. இது வந்து என்னன்னா இந்த ஃபவுண்டேஷனில் வெல் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். பிரிட்ஜ் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து ஓப்பன் அட் டாப்பா ஓப்பன் அட் பாட்டமான்னு கேட்டால் ஓப்பன் அட் பாட்டம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓப்பன் அட் பாட்டம். பாட்டமில் தான் வந்து கட்டிங் எட்ஜ் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஓப்பன் அட் பாட்டம் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஐஎஸ் கோட் ரிலேட்டட் டு ஸ்லம்ப் டெஸ்ட். அப்போ ஸ்லம்ப் டெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐஎஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி IS 1199/1919. இதுதான் வந்து ஐஎஸ் கோடு. ஸ்லம்ப் டெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐஎஸ் கோட். இல்லை 1060/1968 இருக்கு இல்லையா, இது எதுக்காக யூஸ் ஆகுது? அதாவது பேப்பர் அலைட் ப்ராடக்டோடைய டெஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் IS 1280 இது எதுக்காக யூஸ் ஆகுது? ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பாக்ஸ் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்குது. 1357 இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஸ்டீல் ஃபாஸ்டனரை இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, சப்ளை கண்டிஷனை பற்றி பேசுகிறதுக்கு. இதெல்லாம் ரேர் கொஸ்டின், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. டிம்பர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டிகே ஆகுது இல்லையா, அந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் வரக்கூடிய அந்த டிகேக்கு பேர் ஸ்டார் ஷேக் தானா? ஸ்டார் ஷேக். ஓகேவா? ஸ்டார் ஷேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ fire lift normally what should be the height of building for which fire lift must be provided? Fire lift must be provided. எந்த ஹைட்டுக்கு மேலே பில்டிங் இருந்தால் ஃபயர் லிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும்? 15 மீட்டர் ஹைட். 15 மீட்டர் ஹைட். 15 மீட்டர் ஹைட்டு. இதெல்லாம் வந்து பில்டிங்கான அந்த கோடல் ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபயர், நேஷனல் போர்ட் ஆஃப் பில்டிங், NBC கோடை பேஸ் பண்ணி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா IS 456/2000 மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு மாடரேட் எக்ஸ்போசர் கண்டிஷனில் எவ்வளோ சிமெண்ட் கான்கிரீட் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்கிறது தான். மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம். அதில் பிளேன் சிமெண்ட் கான்கிரீட் எவ்வளோ யூஸ் ஆகுது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் எவ்வளோ யூஸ் ஆகுது. அதாவது மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வேணும், மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வேணும், மைல்டுக்கு, மாடரேட்டுக்கு, சிவியர், வெரி சிவியர். இதெல்லாம் PCC. சிமிலர் வே RCC ஆல்சோ இங்கே இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் வந்து பார்க்கணும், இந்த விஷயத்தை பார்த்தாகணும்.
ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் பில்டிங் ஸ்டோனுக்கான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 2.7 இஸ் ரைட் ஆன்சர். 2.7 இஸ் ரைட் ஆன்சர். பிரிக்கில் அதிகமாக யார் போச்சுன்னா பிரிக் வந்து பிரிட்டில் ஆகும். 3வது வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். சிலிக்கா அதிகமாக போச்சுன்னா பிரிக் வந்து பிரிட்டில் ஆகிடும். அடுத்தது குயிக் செட்டிங் சிமெண்ட்டுக்கு நம்ம எதை ஆட் பண்ணுவோம்? அலுமினியம் சல்பேட்டை ஆட் பண்ணுவோம் பவுடர் ஃபார்மில். அதனால் குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. குயிக் செட்டிங் வேகமாக செட் ஆகணும். ஓகேவா, வேகமாக செட் ஆகணும். இதனால் ஜிப்சமையும் நம்ம வந்து குறைச்சிக்கிடலாம். ஓகேவா, ஜிப்சமையும் குறைச்சிடலாம். அலுமினியம் சல்ஃபேட் பவுடரை கொடுக்குறோம். ரவுட்டிங், அண்டர் வாட்டர் கான்கிரீட், இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு இதுதான். ஒரு நல்ல பிரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டரை கன்சியூம் பண்ணக்கூடாது? ஓகேவா, நல்ல பிரிக்கு ஒரு 20% மேலே வாட்டரை கன்சியூம் பண்ணிடக்கூடாது. அப்போ 20 இஸ் ரைட் ஆன்சர். 20% மேலே வாட்டரை கன்சியூம் பண்ணிடக்கூடாது. அடுத்தது டிஃப்ளெக்ஷன் ஆஃப் டிம்பர் பீம். அப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது கான்கிரீட் பீம் தான் பார்த்தோம். அப்போ டிம்பர் பீமுக்கான அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா fan by 360 is the right answer. ஓகேவா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஃப்ளெக்ஸரல் மெம்பருக்கு 1/360 ஆர் fan by 360. ஜாய்ஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா L/225. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பெக்டால் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/480. இது எங்கே இருக்குன்னா அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து ஐஎஸ் கோடு தான், பட் ஐஎஸ் 456 கிடையாது. ஐஎஸ் 4989 டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. டிம்பரை ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் ஏபிள் ப்ராசஸ். இது நான் அன்றைக்கே நான் சொல்லிட்டேன். டிம்பரில் சல்ஃபேட் சொல்யூஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஏபிள் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் தான் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரோல் ஆஃப் சூப்பர் பிளாஸ்டிசைசர் இன் சிமெண்ட் கான்கிரீட். சூப்பர் பிளாஸ்டிசைசரோட ரோல் வந்து என்ன அப்படின்றது கேட்குறாங்க. பிளாஸ்டிசைசர் கிடையாது, சூப்பர் பிளாஸ்டிசைசர். ஸோ அது வந்து என்ன பண்ணுது? ஏர் பபிளை ரிமூவ் பண்ணுது. ஸோ செட்டிங்கை வந்து என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுது. ஸோ டிஸ்பர்ஸ் த பார்ட்டிக்கல். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் பிளாஸ்டிசைசரை பேஸ் பண்ணி மரைன் ஒர்க்குக்கு எந்த சிமெண்ட்டு பெஸ்ட் சிமெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. மரைன் ஒர்க்குக்கு எந்த சிமெண்ட்டு பெஸ்ட் சிமெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அட்டாக்கும் குளோரைட் அட்டாக்கும் ஹெவியாக இருக்கிறதுனால பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக் சிமெண்ட் தான் பெஸ்ட் சிமெண்ட். பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக் சிமெண்ட் தான் பெஸ்ட் சிமெண்ட் ஃபார் மரைன் ஒர்க். ஓகேவா, சல்ஃபேட் அட்டாக்கும் குளோரைட் அட்டாக்கும் அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும்னா பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாகை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் பல்கிங் ஆஃப் சாண்ட் வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆஃப் எத்தனை பர்சன்டேஜ் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருந்தாலே பல்கிங் ஆஃப் சாண்ட் வந்து நடந்துடும். மேக்ஸிமம் பல்கிங் ஆஃப் சாண்ட் மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆஃப் 5% இருந்தாலே பல்கிங் ஆஃப் சாண்ட் வில் அக்கர். ஓகேவா, பல்கிங் ஆஃப் சாண்ட் வில் அக்கர். ஓகேவா, 5% இருந்தாலே 20% வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. 20லேருந்து 40% வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மியான சைஸில் பார்ட்டிக்கல் இருந்ததுன்னா பல்கிங் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் த ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் மிக்சர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ வாட் இஸ் த பார்ட் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபைனஸ் மாடுலஸ் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. இதில் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் மைனஸ் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் த மிக்சட் டிவைடட் பை ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் மிக்சட் மைனஸ் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ வேல்யூ இஸ் 50% இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ 50% இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மாஃபிக் ராக் இஸ் எ பார்ட் ஆஃப். இது வந்து கொஞ்சம் ரேரான கொஸ்டின் தான். இக்னீசியஸ் ராக் தான். ஓகேவா, இக்னியஸ் ராக் தான் மாஃபிக் ராக். இக்னியஸ் ராக் தான் மாஃபிக் ராக், வேற எதுவும் இல்லை. ராக்குடைய டைப்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
shape of the test aggregate வந்து பண்றாங்க. flakiness index வந்து கொடுத்திருக்காங்க. So in a shape test of aggregate, which one of the following gives the correct slot of flakiness index for the material passing 50 mm sieve and retain 40 mm sieve? 50 mm sieve வழியா பாஸ் ஆகி 40 mm sieve வழியா ரீட்டைன் ஆகுது அப்படின்னா flakiness index கான வேல்யூ என்ன? flakiness index கான டெஃபினிஷன் என்ன சொல்லுது? மீன் டைமென்ஷன். மீன் டைமென்ஷன் என்ன? 50 ல பாஸ் ஆகி 40 ல ரீட்டைன் ஆகுதுன்னா 50 plus 40 divided by 2 which is equal to 45 ன்றது மீன் டைமென்ஷன். இந்த மீன் டைமென்ஷனுக்கான வேல்யூன்றது flakiness indexன்ல அதாவது 3/5 of the மீன் டைமென்ஷன். 3/5 வந்து என்னங்க? 0.6 ரைட்டா? 0.6 elongation 1.8. அப்ப 3/5 of the mean dimensions. 3/5 of the mean dimension என்ன? So 3/5 mean dimension 45 simplify பண்ணீங்கன்னா 27. அப்ப இதுக்கான அர்த்தம் என்னுடைய least dimensionன்றது 27 mm விட அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? இதுதான் வந்து flakiness index. புரியுதா? அவன் என்ன கேக்குறாங்கன்னா flakiness indexக்குன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் கேக்குறாங்க. 3/5 of mean dimensions. mean dimension substitute பண்ணி அந்த flakiness indexக்கான வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா டெஸ்ட் determine the strength of the hardness. strength of the hardness concrete existing concrete ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்கிரீட்டுக்கான ஸ்ட்ரெngth வந்து கண்டுபிடிக்க என்ன டெஸ்ட்னு கேக்குறாங்க. rebound hammer test, cone penetrometer, bullet test, jelly ball test இதெல்லாம் இல்ல. இது skimmet or rebound hammer test னு சொல்லுவோம். இது ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் வந்து என்ன ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய கான்கிரீட்டோடைய டியூரபிலிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெஸ்ட். இப்போ சூப்பர் அல்ட்ராசானிக் பல்ஸ் டெஸ்ட்னு சொன்னாலும் வந்து என்ன நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளை நீங்க மகப் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த டேபிள். இந்த டேபிள் ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. which of the following is not a workability exchanging agent? workability enhancing agent. எது வந்து workability-யை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் இல்ல? not a workability enhancing agent. workability-யை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் இல்ல. workability-யை இன்க்ரீஸ் பண்ணனும்னா பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்ணலாம், ஏர் என்ட்ரைனிங் யூஸ் பண்ணலாம், சூப்பர் பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்ணலாம். சிலிக்கா ஃபோம் இஸ் ரைட் ஆன்சர். சிலிக்கா ஃபோம்ன்றது workability-யை என்ஹான்ஸ் பண்ணாது. ஓகேவா? மற்ற மூணுமே workability-யை இன்க்ரீஸ் பண்ணும். what will be the modulus of rigidity if the value of modulus of elasticity is 200, Poisson ratio 0.25? so E கான வேல்யூ கொடுத்துட்டு G கான வேல்யூ கேக்குறாங்க. E which is equal to 2G 1 plus mu ன்றது கரெக்டான ஃபார்முலா. E which is equal to 2G 1 plus mu இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. I need G வேல்யூ. so E கான வேல்யூ பாத்தீங்கன்னா 200 and mu கான வேல்யூ 0.25. நீங்க ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். 80 கிலோ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். 80 கிலோ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகேவா? ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन, எக்ஸ்டர்னல் லோடுனால லென்த் ஆஃப் த மெம்பர் வந்து டிக்ரீஸ்ட் ஆகுது. அதாவது லோட் அப்ளை பண்றதுனால மெம்பருடைய லென்த் வந்து கம்மி ஆகுது. டிக்ரீஸ் லென்த்துக்கும் ஒரிஜினல் லென்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின். என்ன ஸ்ட்ரெயின்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்ன்றது ரைட்டான ஆன்சர். ஏன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா லென்த். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்ன்றது கரெக்டான ஆன்சரா வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பீம் வந்து கொடுத்துருக்காங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ட்ரையாங்குலர் லோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 0 at support, டபிள்யூன்றது சென்டர்ல இருக்கு. வாட் வில் பி த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னவா இருக்கும் ட்ரையாங்குலர் லோடை பொறுத்த வரையும்? இதுக்கு நீங்க சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையறீங்கன்னா பேரபோலா 2 டிகிரி பேரபோலா சியர் ஃபோர்ஸ் டயக்ராமா இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 3 டிகிரி பேரபோலாவா இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே பேஸ்ட் ஆன் சியர் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளால வந்து எடுக்க முடியும். ஸோ இதுல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா WL² / 12ன்றது ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் ஆப்ஷன் பி. ஓகேவா? WL² / 12 ஆப்ஷன் பி. சென்டர்ல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்கர் ஆகும்.
மேக்ஸிமம் மெஜாரிட்டி சென்டரில் தான் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸடு பீமில் மட்டும்தான் ஃபிக்ஸடு மொமெண்ட் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். பெண்டிங் ஈக்குவேஷனை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, மே ஐ அதாவது பெண்டிங் மொமெண்ட், மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஒய்க்கான வேல்யூ, அப்புறம் யங்ஸ் மாடுலஸ், ரேடியஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணின்ற அந்த ஷார்ட்கட். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பாயிண்ட் இஸ் straightened material is subjected to two mutually perpendicular stress. Sigma x, sigma y வந்து கொடுத்துருக்காங்க. What will be the magnitude of maximum shear stress? நேத்தே பார்த்தோம். magnitude of maximum shear stressக்கான வேல்யூ என்ன? tau maxக்கான வேல்யூ என்ன? ஸோ சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூன்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? பட் இதில் சிக்மா எக்ஸ் இருக்குது, சிக்மா ஒய் இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா டவு மேக்ஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ. சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூனா 100 மைனஸ் 50 டிவைடட் பை 2. அப்படி பார்த்தா 25 தான் வருது. ஆனால் ஆன்சர் வந்து 75 கொடுத்துருக்காங்க. ஏன் 75 கொடுத்துருக்காங்கன்னா 3 இடத்துல நீங்கள் வந்து பார்க்கணும். அதாவது 3 இடத்துல பார்க்கணும்னா சிக்மா இஜெட் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ, சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ, சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா இஜெட் பை டூன்னு சொல்லிட்டு 3 வெவ்வேறு வேல்யூ பார்க்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி sigma z minus sigma y by 2, sigma x by 2, sigma y by 2. இது வந்து 3 வெவ்வேறு விதமான shear stressக்கான வேல்யூ. இதில் யாரோட வேல்யூ அதிகமாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75 தான் அதிகமான வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 3D வச்சு சொல்கிறாங்க. பட் இந்தளவு அதிகமாக யோசிக்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறது ரேர் தான். ஓகேவா? பார்க்கான டயா வந்து கொடுத்துட்டு டென்சைல் லோடு வந்து கொடுத்துட்டு காஜுக்கான லென்த்து அண்ட் 0.009 mm. ஸோ அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டெல்டா எல் கொடுத்துட்டாங்க அண்ட் லென்த்து வந்து கொடுத்துட்டாங்க 200, டயா வந்து கொடுத்துட்டாங்க 30 mm, சேஞ்சின் டயாவும் கொடுத்துட்டாங்க டெல்டா டி. அவங்க பாய்சான் ரேஷியோ கேட்குறாங்க. பாய்சான் ரேஷியோ லேட்ரல் பை லாங்கிடியூட்னல். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணலாம். lateral by longitudinal delta d by d divided by delta l by l. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாய்சான் ரேஷியோக்கான வேல்யூ 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? பாய்சான் ரேஷியோக்கான வேல்யூ 1/3 கிடைக்கும். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் வந்து என்னென்னா மொமெண்ட் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது அல்லது சாகிங் டு ஹாகிங் சேஞ்ச் ஆகுது. அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர். ஸோ பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் த சைன். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் ஒவ்வொன்றுத்துக்கும் வரும். மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக வந்து ஓவர் ஹேங்கிங், கண்டினியூஸ் பீமு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் பீமு எல்லாத்துலேயுமே வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் வரும். ஓகேவா? ஸோ அதனால் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளெக்சர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 88 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோட் W இருக்குது, ஸ்பேனுக்கான லென்த் வந்து Lன்னு இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ளெக்ஷன் அட் சென்ட்ரல் ஸ்பேன்? இது வந்து டைரெக்டாக ஃபார்முலாவாக கேட்டிருக்காங்க. மை டியர் ஸ்டூடெண்ட், இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து மக்கப் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகேவா? டிஃப்ளெக்ஷனுக்கான வேல்யூ WL³ டிவைடட் பை 48 EI. ஸ்லோப்புக்கான வேல்யூ WL² டிவைடட் பை 16 EI. அப்போ WL³ டிவைடட் பை 48 EIன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் வேல்யூ ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் மாடலஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து போலார் செக்ஷன் மாடலஸ் கேட்கல, வெறும் செக்ஷன் மாடலஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ I by Y இஸ் ரைட் ஆன்சர். ஐக்கான வேல்யூ by D⁴ டிவைடட் பை 64, ஒய்க்கான வேல்யூ D/2. ஸோ வென் சிம்பிளிஃபைட் by D³ டிவைடட் பை 32ன்ற மாதிரி கிடைக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போலார் செக்ஷன் மாடலஸ் வேறு, செக்ஷன் மாடலஸ் வேறு. போலார் செக்ஷன் மாடலஸில் ஐக்கு வந்து IZ போடுவீங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் πD³ டிவைடட் பை 32. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் given. ஓகேவா? இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். πD⁴ டிவைடட் பை 64 D/2. when substitute you can get the answer. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் பீமு UDL வந்து பாஸ் ஆகுது. ஓவர் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர்னு கொடுத்துருக்காங்களா? டிஃப்ளெக்ஷன் அட் சி என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒன்றுமே இல்லைம்மா. டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. டிஃப்ளெக்ஷன் அட் சி என்னன்னு கேட்குறாங்க. இன் ஜென்ரலாகவே ஃபுல்லாகவே வந்து பாஸ் ஆயிருந்தா
WL/4 divided by 8EI. ஒன்றும் இல்லை, இந்த எல்லுக்கு பதிலாக பி போட்டுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ எல்லுக்கு பதிலாக பி போடுங்க. பி போட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் டி வந்து ஆன்சர். ஓகேவா? WB/4 divided by 8EIன்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WL/4மா, L/4க்கு பதிலாக B/4 போடுங்க, போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெட்டீரியல் தட் எக்ஸிபிட் த சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே, ஆல் த டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஆல் த டைரக்ஷனா எக்ஸ் ஒய் இஜெட். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யங்ஸ் மாடுலஸ் இன் எக்ஸ், யங்ஸ் மாடுலஸ் இன் ஒய், யங்ஸ் மாடுலஸ் இன் இஜெட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னா ஐசோட்ரோபிக். இது வந்து கொஸ்டின் ரிப்பீட்டட். இது வந்து ஒரு பேசிக்கான புரிதல் இருந்தாலே உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாய்சான் ரேஷியோ ஆஃப் த மெட்டீரியல் இஸ் 0.5. எலாஸ்டிக் மாடுலஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. பாய்சான் ரேஷியோ வந்து 0.5ன்னு தெரிஞ்சாலே எலாஸ்டிக் மாடுலஸ் இது சியர் மாடுலஸோட கம்பேர் பண்ண சொல்றாங்க. E = 2G 1 + μன்ற ஃபார்முலாவில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே யூ கேன் கெட் த ஆன்சர். ஸோ E which is equal to 3G. E which is equal to 3Gன்னு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா மியூக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 1 + 0.5 is 1.5. 1.5 into 2ன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ 3G which is equal to Eன்னு வந்து கிடைக்கும். ஸோ 3G which is equal to Eன்னு கிடைக்கக்கூடியதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ வெயிட் a minute, loading. Given Young's modulus E, K and mu வந்து கொடுத்துட்டாங்க. Young's modulus to bulk modulusக்கான வேல்யூ வந்து கேட்குறாங்க. Young's modulus to bulk modulusக்கான வேல்யூ வந்து கேட்குறாங்க. E/K வந்து கேட்குறாங்கம்மா. E/K வந்து கேட்குறாங்க. அதே தான் E which is equal to 3K, சாரி E/K தான் கேட்குறாங்க. ரைட்டு, ஏன்னா பல்க் மாடுலஸில் சியர் மாடுலஸ் இல்லை, பல்க் மாடுலஸ். போன சம்மில் E which is equal to 2G 1 + μன்ற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த சம்மில் E which is equal to 3K 1 - 2 μன்ற ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா E/K கேட்குறாங்க. மியூக்கான வேல்யூ வந்து 0.25 கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் யூ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.5ன்னு கிடைக்கும். E/K 1.5. வெரி குட்மா. எப்படி எல்லாரும் ஆன்சர் பண்ணுறீங்க? பிடிஎஃபை நான் தரல, தமிழ் செல்விக்கலாம். ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்களா? மனப்பாடமே பண்ணிட்டீங்களா? எனக்கு எப்படின்னு தெரியல. உடனே ஆன்சர் பண்ணுறீங்க. நல்லா ஆக்டிவாக இருக்கீங்கம்மா. குட். லைவ் டெஸ்ட் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கிறதுலே வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சியர் ஃபோர்ஸை வந்து டிரைவ் பண்ணனா லோடு வந்து எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறது கரெக்ட். மீதி எல்லாமே தப்பு. ஓகேவா? சியர் ஃபோர்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லோடு தான் கிடைக்கும், நாட் ஏ மொமெண்ட். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இதை பற்றியும் நான் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன். ஓகேவா? நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து σ1 σ3 வந்து கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். σ1 - σ3 / 2 அதான் வந்து ஆன்சர். σ1 - σ3/2. இப்போ இங்கே σ1ன்றது டென்ஷன், அதாவது 150ன்றது டென்ஷன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் σ3ன்றது கம்ப்ரெஷன், அதாவது 50ன்றது கம்ப்ரெஷன் இருக்குது. கம்ப்ரெஷனுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போடணும். இப்போ 150 - -50 / 2ன்ற மாதிரி இருக்கும். ஸோ 200 / 2ன்றது 100ன்னு கிடைக்கும். 100 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 100 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பவர் டிரான்ஸ்மிட்டட் பை த சாஃப்ட். ஒரு சாஃப்ட்னால எவ்வளோ பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டைரக்ட் ஃபார்முலா 2πNT / 60. பிரேக் வேணும்னா பிரேக் வேணும்னு கேளுங்கப்பா. 2πNT / 60 இஸ் ரைட் ஆன்சர். பிரேக் வேணும் அப்படின்னா பிரேக் வேணும்னு கேளுங்க. ஸோ நோ இஷ்யூஸ். 2πNT/60 இதான் வந்து பவர். பவர் மட்டும் இல்லாமல் ஆங்குலர் வெலாசிட்டியும் வந்து தேவை. ஸோ 2πN/60னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? 2πN/60னா ஆங்குலர் வெலாசிட்டி. இதோட டி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் பவர். ஓகேவா? பவருக்கான ஃபார்முலா கூட வந்து ஒரு வாட்டி வந்து கேட்பாங்க. பவருக்கான ஃபார்முலா இஸ் நத்திங் பட் டார்க் இன்டூ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஆங்குலர் வெலாசிட்டின்றது 2πN / 60. இதோடு சேர்த்து டார்க்கை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் defined as டெல்டா வி பை வி. இதான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக பேசிக்காகவே வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்ன? டெல்டா வி பை வி, அதான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன, லென்த்து கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ஃபா, யங்ஸ் மாடல் சி வந்து கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க டியூ டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா டெல்டா டி இன்ட்டு லென்த்து, அவ்வளோதான். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கேட்குறாங்க, டியூ டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓ காட், வெயிட் a minute. ஆல்ஃபா டெல்டா ஆல்ஃபா எல் டெல்டா டி, இதான் வந்து என்ன, சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் அதுதானே கேட்டிருக்காங்க. ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் டெல்டா எல் வந்து என்னன்னு கேட்குறாங்க. டெல்டா எல் வந்து ஆன்சர் கொடுக்கவே இல்லை. நன் நன் ஆப்ஷனில் எதுவும் இல்லை, நன். போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் படி போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது பை டி பவர் 4 டிவைடட் பை 32. நேற்றே பார்த்தோம், பை டி பவர் 4 டிவைடட் பை 64 ப்ளஸ் அகெயின் பை டி பவர் 4 டிவைடட் பை 64, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இஜெட் கிடைக்கும். அதுதான் வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை ஜெட் போட்டிங்கன்னா செக்ஷன் மாடலஸ் கிடைக்கும். ஓகேவா, சரி, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை ஒய் போட்டிங்கன்னா செக்ஷன் மாடலஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மோ சர்க்கிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின். இன் ஏ மோ சர்க்கிள் சியர் ஸ்ட்ரெஸ் டவ் ஆன் ஏ பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் ஆப்ளிக்யூட்டி. சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேல்யூ வந்து என்ன ஆன் த பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் ஆப்ளிக்யூட்டி. ஓகேவா, இன் ஏ மோ சர்க்கிள் த சியர் ஸ்ட்ரெஸ் டவ் ஆன் ஏ பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் ஆப்ளிக்யூட்டி. மேக்ஸிமம் ஆப்ளிக்யூட்டி. ஸோ மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி தான், ஏன்னா 45 டிகிரியில் தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா, so less than the maximum shear stress, less than the maximum shear stress. For a given discharge, efficiency of sedimentation tank can be increased by sedimentation tank உடைய efficiency நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா, இல்லை ஓவர்ஃப்ளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் இருக்குங்க. பாருப்பா, சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓவர்ஃப்ளோ ரேட்டு நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கான ஃபார்முலா மட்டுமே கேட்பாங்க, Q by BL. அதாவது எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் மகப் பண்ணிக்கணும். ஓவர்ஃப்ளோ ரேட் என்ன, Q by BL, இந்த ஃபார்முலா மட்டுமே அப்படியே வந்து கேட்பாங்க. ஓவர்ஃப்ளோ ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியா B by L இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓவர்ஃப்ளோ ரேட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, உங்களுக்கு 700 கொஸ்டின் ஃபினிஷ்டு. ஆமாம், இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டேன். பட் நம்ம வந்து முடிக்கணும் இல்லையா, என்னெல்லாம் இருக்குன்றத ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டூடெண்ட் ஒரு வாட்டி நீங்கள் மார்க் டெஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே போங்க. அடுத்த 100 பார்க்கலாமா, இல்லை பிரேக் எடுக்கலாமா? அடுத்த 100 பார்க்கலாமா, பிரேக் எடுக்கலாமா? 100க்கு 100 பிரேக் எடுக்கலாமா, இல்லை அடுத்த 100 பார்க்கலாமா? 7 மணி ஆகுது, 7-8 ஆகுது, 5 நிமிஷம் பிரேக், அவ்வளோதான். ஓகே, பிரேக் எடுக்கலாமா? கையோட பார்த்துட்டு போயிடலாமா? குமார் கண்டினியூ. ஓகே, பார்க்கலாம்.
ஓகே, குட், வெரி குட், எக்ஸலண்ட்பா. ஸோ எல்லாரும் பார்க்கலான்னு சொன்னதுனால நான் வந்து அடுத்தது வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ alum as a coagulant found to be most effective when pH range of water. alum வந்து எப்போ வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், பிஹெச்க்கான வேல்யூ வந்து எதுலேருந்து எது வரையும் இருக்கணும் அப்படின்னா 2 to 8 இந்த பிஹெச்சில் இருந்தால் தான் alum வந்து மோஸ்ட்டாக எஃபெக்டிவாக வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ alum வந்து ஒர்க் பண்ணணும்னா 6 to 8 6.5 to 8.5 இதுக்குன்னு ஒரு டேபிள் வந்து இருக்குது. ஆலமை யூனிவர்சல் கோயாகுலண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆலம் போகிறதுனால ஃப்ளாக் ஃபார்ம் ஆகும், இதனால் எல்லாமே வந்து செட்டில் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 to 8.5. இது அல்கலினிட்டி, இது வந்து ஒர்க் ஆகணும்னா கொஞ்சம் அல்கலினிட்டி இருந்தால் தான் வந்து கரெக்டாக வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இது ஆலம் போடுறோம், பட் வந்து என்ன நான் கார்பனேசியஸ் ஹார்ட்னஸ் வந்து என்ன இன்டியூஸ் ஆகுதுன்றத சொல்லிடுறாங்க. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் வந்து இன்க்ரீசஸ், டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வந்து சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து கம்மி ஆகுது. விஸ்காசிட்டி கம்மி ஆகிறதுனால ஃப்ளாக் வந்து ஃபார்ம் ஆகுது எஃபெக்டிவான்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹியர் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆலம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் பைண்டிங் இஸ் a rapid sand filter occur due to. ஏர் பைண்டிங்ன்றது எதனால் நடக்குதுன்றது கேட்குறாங்க. ஏர் பைண்டிங் ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் இது வந்து என்ன நெகட்டிவ் ஹெட்னால வந்து நடக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஏர் பைண்டிங் இஸ் டியூ டு நெகட்டிவ் ஹெட். ஓகேவா? நெகட்டிவ் ஹெட். ஹேர் பைண்டிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெட் லாஸ் வந்து இருக்கணும், ப்ராப்பரான க்ளீனிங் இருக்கணும், எல்லாமே வந்து இருக்கணுன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ராப்பரான க்ளீனிங் வந்து பண்ணணும். எப்போ பண்ணணும் அப்படின்னா ஹெட் லாஸுக்கான வேல்யூ 2.5 to 3.5 மீட்டர் ஆகவும் நெகட்டிவ் ஹெட் வந்து 1.5 மீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டரை க்ளீன் பண்ணணுன்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் விச் குளோரினேஷன்ஸ் இஸ் டன் பியாண்ட் த பிரேக் பாயிண்ட். பிரேக் பாயிண்ட்டை தாண்டி குளோரினேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சூப்பர் குளோரினேஷன்ஸ் அர்த்தம். காலையிலேயே நம்ம வந்து பார்த்தோம் சூப்பர் குளோரினேஷன் எக்ஸஸாக ஆட் பண்ணுறது, அதை குறைக்கிறதுக்கு டீக்ளோரினேஷனும் நம்ம வந்து பண்ணலான்றது பார்த்தோம். ஓகேவா? சூப்பர் குளோரினேஷன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். டிசால்வ் ஆக்சிஜன் எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த டைட்ரண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ த யூசிங் டைட்ரண்ட் இஸ் ஆப்ஷன் பி N/40 Na2S2O3 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா N/40 Na2S2O3 இதான் வந்து டைட்ரண்ட். ஸ்டார்ச் வந்து இண்டிகேட்டராக வந்து இருக்கும். அப்போ எந்தெந்த இதுக்கு எதுன்றத இந்த ஒரு டேபிள் இஸ் எனஃப். அல்கலைனிட்டிக்கு N/50 H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், பினாப்தலின் மெல்டில் ஆரஞ்சு இவங்க தான் வந்து இண்டிகேட்டராக இருப்பாங்க. ஹார்ட்னஸ் EDTA எரிக்ரோம் பிளாக் டீ தான் வந்து இண்டிகேட்டராக இருப்பாங்க. குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா N35.5 சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் பொட்டாசியம் குரோமேட் தான் வந்து இண்டிகேட்டராக இருப்பாங்க. டிசால்வ் ஆக்சிஜனை பொறுத்தவரையும் ரிங்க்லர் மெத்தட் N/40 Na2S2O3 தான் வந்து சோடியம் தியோசல்ஃபேட் தாம்மா, அதை வந்து என்ன இதுவாக இருக்குது இண்டிகேட்டராக இருக்குது. சாரி, ஸ்டார்ச் வந்து இண்டிகேட்டராக இருக்குது, டைட்ரன் சொல்யூஷனாக அது இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The purpose of proportional wear at effluent end of the canal type grit removal unit to proportional wearக்கான பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா மீன் வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் ப்ரொபோஷனல் வியர் வந்து பண்ணுறாங்க. மீன் வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் மீன் வெலாசிட்டி. Consider the following impurities. நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைனலி டிவைடட் சஸ்பெண்டட் மேட்டர், டிசீஸ் காஸ்டட் பாக்டீரியா, எக்ஸஸ் அல்கலினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் வந்து என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும், எதை செகண்ட் ரிமூவ் பண்ணணும், எதை தேர்டு, எதை ஃபோர்த்து. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டிஸ்இன்ஃபெக்ஷனே பண்ணுவாங்க.
பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுறது தான் கடைசி ப்ராசஸ். அப்போ 3 லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சர்ஃபேஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்சர்ஃபேஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃப்ளோ சார்ட் வந்து இருக்குது. ரா வாட்டர், பிளெயின் செடிமெண்டேஷன், கொயாகுலேஷன், ஃபில்ட்ரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன், பப்ளிக். சப்சர்ஃபேஸ் வாட்டர் பொறுத்தவரையும் ரா வாட்டர் ஸ்க்ரீனிங், ஏரியேஷன், லைம் சோடா ப்ராசஸ், ஃபில்ட்ரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேவா. ஸோ எக்ஸஸ் அல்கலினிட்டிக்கு என்ன பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடுக்கு என்ன பண்ணணும், ஃபைனலி டிவைடட் சஸ்பெண்டட் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும், டிசீஸை ரிமூவ் பண்ணக்கூடிய பாக்டீரியா ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டரில் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணணுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி, பொல்யூட்டன்ட்டையும் கொடுக்குறேன், பர்மிசிபிள் லிமிட்டையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இதுவும் மெனி டைம்ஸ் கொஸ்டின்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ குளோரைடு வந்து கரெக்டாக தான் இருக்குது. வா, குளோரைடு வந்து எப்படி இருக்குது, குளோரைடு கரெக்டாக தான் இருக்குது 1000. சல்ஃபைடும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இது ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா. இந்த இடம் பாருங்கள், ஃபாலோவிங் பொல்யூட்டன் ஹேவ் சம் ரிலாக்ஸேஷன் இன் அக்செப்டபிள் லிமிட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப். வேறு வழியே இல்லைன்னா என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், அலுமினியம், அம்மோனியம், பேரியம், போரான். சம் ரிலாக்ஸேஷன்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குது, சம் ரிலாக்ஸேஷன்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குது, 1க்கா, 1 and 4க்கா, 3 and 4க்கா, 1 and 2க்கா. அலுமினியனுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குமா, 0.2. போரானுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது 1. பேரியமுக்கும் அம்மோனியாவுக்கும் ரிலாக்ஸேஷனே இல்லை. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், யூ ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கே புரியுதான்னு பாருங்கள். யாருக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, யாருக்கு இல்லை. அலுமினியத்துக்கு இருக்குது, போரானுக்கு இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. அலுமினியம் இருக்குது, போரான் இருக்குது, வேறு யாருக்குமே வந்து இல்லை, ரிலாக்ஸேஷன்ஸ் இல்லை. இப்படியும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பேசுறது புரியுதா? இப்படியும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஜஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டி பேராமீட்டர், இது வந்து இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம். ஒவ்வொரு கண்டென்ட்டும் எந்த மெத்தட் மூலியமா கண்டுபிடிக்கலாம், அதுக்கு யார் இண்டிகேட்டர், இதுதான் கொஸ்டின். எதுமா ரைட்டு, எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, டிட்டர்மின் நாட் கரெக்ட், எது கரெக்டாக மேட்ச் ஆகலை. குளோரின் ஆர்த்தோடலைன் எக்ஸஸ் குளோரின், டிசால்வ் விங்க்லர் மெத்தட், ஹார்ட்னஸ் EDTA. குளோரைடு வந்து SPNDS மெத்தட்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து தவறு, இது வந்து தப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அல்கலினிட்டிக்கு, pHக்கு, பொட்டன்சியோமீட்டர், ஹார்ட்னஸ்க்கு, டைட்ரண்ட் என்ன, எரிக்ரோம் பிளாங்க் என்ன, டிசால்வ் சாலிடுக்கு, கிராவோமீட்டர் டெக்னிக் அண்ட் அயானிக் டெக்னிக். குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா, குளோரைடுக்கு மோர் மெத்தட் அங்கே வந்து அங்கே கொடுத்தது தவறு. குளோரைடுக்கு SPANDNSன்னு சொல்லியிருந்தாங்க, தட் இஸ் ராங். குளோரைடுக்கு கலர் மேட்சிங், ஆக்சிஜனுக்கு ரிங்க்லர் மெத்தட். இதை பார்த்துருங்கப்பா, மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க, மறந்துடாதீங்க. குளோரினுக்கு ஆர்த்தோடலைன் டேஸ்ட். Which of the following is not an example for the secondary air pollutant? பிரைமரி ஏர் பொல்யூட்டன், செகண்டரி ஏர் பொல்யூட்டன், அதையும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துணும். பிரைமரி ஏர் பொல்யூட்டன் என்ன, செகண்டரி ஏர் பொல்யூட்டன் என்ன. இதில் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி ஏர் பொல்யூட்டன். செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்றாங்க. ஃபார்மால்டிஹைட் செகண்டரி ஏர் பொல்யூட்டன் தான். ஆசிட் மிஸ்ட் ஓகே. ஹாலஜன் காம்பனன்ட் இஸ் நாட் ஏ செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஹாலஜன் வந்து நாட் ஏ செகண்டரி ஏர் பொல்யூட்டன்.
செகண்டரி ஏர் பொல்யூட்டன் பாருங்க, 2 பிரைமரி ஏர் பொல்யூட்டன் ஒன்று சேர்ந்த செகண்டரி. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட், ஃபார்மால்டிஹைட், ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக், ஆக்சிஜன், ஓசோன் இது எல்லாமே வந்து செகண்டரி. பிரைமரி ஏர் பொல்யூட்டன் பாருங்க, SO2, CO2, NO2, volatile organic component, suspended particle matter and radioactive component இதெல்லாம் வந்து பிரைமரி ஏர் பொல்யூட்டன். ஓகேவா? பிரைமரி ஏர் பொல்யூட்டன் எது, செகண்டரி ஏர் பொல்யூட்டன் எதுன்றத கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. Which of the following plume behavior will have most severe? எந்த ப்ளூம் வந்து மோஸ்ட் சிவியரா ஹியூமனுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணணும், இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு fumigations is a right answer, option D. Fumigations is right answer. Fumigations is right answer. Option D is right answer ma. Fumigations is right answer. இந்த ப்ளூமிங் ஃபார்ம் ஆகணும்னா இது அடியாபெட்டிக், சப் அடியாபெட்டிக் லேப்ஸ் ரேட்டு எப்படி மாறணுன்றதை புரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ ஓவரால் மானிட்டரிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் யார் ரெஸ்பான்சிபிலிட்டினா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இது கொடுத்துருக்காங்க. போஸ்ட் க்ளோசர் கேர் ஃபார் லேண்ட்ஃபில் சைடு ஷால் பி கண்டக்டட் ஃபார் அட்லீஸ்ட். அப்போ நீங்கள் லேண்ட் ஃபில் பண்ணுறீங்க, குப்பைகளை வந்து அப்படியே ஃபில் பண்ணுறீங்க, ஃபில் பண்ணதுக்கப்புறமாவும் எப்பப்பெல்லாம் வந்து கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். பார்க்கும்பொழுது 15 years இஸ் ஏ ரைட் ஆன்சர். 15 years இஸ் ஏ ரைட் ஆன்சர். போஸ்ட் க்ளோசர் 15 years ஒன்ஸ். C/N ரேஷியோ என்ன? முனிசிபல் சாலிட் வேஸ்ட் காம்போஸ்ட்டுக்கு C/N ரேஷியோ வந்து என்ன? 20:1. C/N ரேஷியோ. கார்பன் டு நைட்ரஜன் ரேஷியோ 20:1. இது வந்து லைக் ஃபுட் டு மைக்ரோ ஆர்கானிசம் ரேஷியோ போல். ஓகேவா? 20:1. பட் ஐடியல் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 15:1 to 25:1 வரையும் இருக்கலாம். 15:1 to 25:1 வரையும் இருக்கலாம் ஃபார் த ஐடியல் கேஸ். ஃபார் த ஐடியல் கேஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்லாம் கொஞ்சம் பாருங்கம்மா. அண்டர் ஐடியல் கண்டிஷன் COD அண்ட் TOC, COD அண்ட் TOC, தியரிட்டிக்கல் ஆக்சிஜன் அண்ட் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோன்றது 2.66 இருக்கணும். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோன்றது 2.66 இருக்கணும். ஓகேவா? CODனா ஆக்சிஜன் டிமாண்ட், TODனா கார்பன் டிமாண்ட்மா. 2.66 சாரி, இங்கே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். CODனா 6 mole ஆஃப் ஆக்சிஜன், TOCனா 6 mole ஆஃப் கார்பன். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.66. அடுத்தது இந்த கொஸ்டின், இதுவும் வந்து கேட்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க்கில் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து 90%லேருந்து 80%, அதாவது 90%லேருந்து 80% ரெடியூஸ் ஆகுது. ஒரு 10% ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா மாய்ஸ்டர் கண்டென்ட் 10% ரெடியூஸ் ஆகிறதுனால, மாய்ஸ்டர் கண்டென்ட் 10% ரெடியூஸ் ஆகிறதுனால வால்யூம் எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகும், இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து டைரெக்டான ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். என்ன ஃபார்முலா அப்படின்னா 100 - P1 divided by 100 - P2 which is equal to V1 V2, அதாவது இன்வெர்ஸ் தான். ஓகேவா? V2 by V1 which is equal to 100 - 90 100 - 80. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10/20. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.5. 0.5 வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? 0.5 வச்சு நீங்கள் சொல்லிடலாம் வால்யூம் வந்து 50% வந்து என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? இங்கே என்ன சார், இது வந்து என்னென்னா V2 by V1, இது 0.5ன்ற மாதிரி மாறுது, 0.5/1ன்னு. இதுலேருந்து என்ன தெரியுது, V1 - V2 divided by V1 into 100 என்னன்னு கேட்குறேன். அதுதான் வந்து என்ன 50%. அதை இதுலேருந்தே சொல்லிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர்.
இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட். ட்ரைனேஜ் பைப்பிங்கில் பிஃபோர் புட்டிங் டைம் அதை வந்து நம்ம வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மோக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்மோக் டெஸ்ட்டு, ஏர் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட்டு, இதை மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து இருக்குது. இந்த ஸ்மோக் டெஸ்ட்டுன்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா லீக்கேஜ், ஓகேவா, லீக்கேஜை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஏர் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட், ஸ்மோக் டெஸ்ட், லீக்கேஜை டிடெக்ட் பண்ணி யூஸ் ஆகுது. will oxidize sewage contain nitrogen mainly as நல்லா ஆக்சிஜன் கண்டென்ட்டை உள்வாங்கிக்கிட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகிருக்கக்கூடிய சீவேஜில் நைட்ரஜன் எப்படி இருக்கும்னு கேட்குறான். நைட்ரஜன் இஸ் நைட்ரேட்டாக வந்து இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்க்கணும் பார்சியலி சேச்சுரேட்டட், ஃபுல்லி டீகம்போஸ், பார்சியலி டீகம்போஸ், சுத்தமாக டீகம்போஸ் ஆகாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 3 விதமாக நீங்கள் வந்து பிரிக்கணும். ஓகேவா? ஸோ presence of nitrogen in water indicate presence of organic matter. ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். நைட்ரஜன் இருக்குன்னா ஆர்கானிக் மேட்டர் அங்கே இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஃப்ரீ அமோனியா அங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரீ அமோனிக்கான வேல்யூ வந்து 0.15 mg/L விட தாண்டி போகக்கூடாது. அது இப்போ ரீசெண்டாக ஆட் ஆன குப்பைகளை பற்றி பேசுது, ரீசன்ட் பொல்யூஷனை பற்றி பேசுது. ஓகேவா? ஆர்கானிக் அமோனியான்றது லைட்டாக பார்சியலி டீகம்போஸ் ஆகிருக்கக்கூடிய வேல்யூவை பற்றி பேசுது. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலையே யார் இருக்கிறதுலையே வேல்யூ அப்படின்னா நைட்ரேட்டு தான் வந்து ஹைலி டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நைட்ரேட்டுக்கான வேல்யூ 0, நைட்ரேட்டுக்கான வேல்யூ 0, நைட்ரேட்டுக்கான வேல்யூ சுட் பி 0 அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? நைட்ரேட் வந்து நாட் ஹார்ம்ஃபுல், ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகிறது. நைட்ரேட் ஆனால் டேஞ்சர். ஓகேவா? ஸோ எக்ஸஸாக வந்து இருக்கிறதுனால மீத்தமோ குளோபபீனியா அப்படின்ற ஒரு நோய் வந்து உருவாகுது. ஸோ இதனால் உடம்பு எல்லாமே ப்ளூ பேபி சிண்ட்ரம் அந்த ரேஞ்சுக்கு வந்து மாறுது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்குறோம். இந்த வேஸ்ட் வாட்டர் டிஸ்போஸ் இன்டு ரன்னிங் ஸ்ட்ரீம் 4 ஜோனாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல எந்த இடத்துல மினிமம் டிஓ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகம்போசிஷன். அந்த ஆக்டிவ் டீகம்போசிஷன் ஜோனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆக்சிஜனுடைய வேல்யூ இருக்கிறதுலே லோயஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த ஜோன் சின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் டீகம்போசிஷன் இங்கே தான் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா லீஸ்டான வேல்யூ இருக்கும். ஓகேவா? அதாவது டிஓ ஆல்மோஸ்ட் இஸ் 0 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வைப்ரேட்டரி, இது வந்து கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்லேருந்தும் கேட்கலாம், இல்லை காம்பேக்ஷன்ஸ்லேருந்து கேட்டிருக்கலாங்க. ஓகேங்களா? Vibratory roller used to compacting granular soil and pavement layer with a granular material. ரைட்டு தான். அதே நேரத்தில் வைப்ரேட்டரி ரோலர் யூஸ் ஃபார் காம்பேக்டிங் நான் பிளாஸ்டிக் சில்ட்டுன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது தப்பு. ரெண்டாவது தப்புன்னு தெரிஞ்சாலே 1 and 3 அலோன் ரைட். ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது தப்புங்க. ஸோ ரெண்டாவது தப்புனா இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ 1 and 3 ரைட். ஓகேவா? 1 ஒன்லியா 1 and 3 பார்த்தீங்கன்னா 1 and 3. So when the plastic limit of the soil greater than the liquid limit minus plastic limit தான் plasticity index. அப்போ இந்த plasticity indexை நீங்கள் நெகட்டிவில் போடுவீங்களா இல்லை 0ன்னு போடுவீங்கன்னா நமக்கு வேல்யூ நெகட்டிவாகவே வந்தாலும் அந்த நெகட்டிவ் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் 0ன்னு தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ plasticity indexக்கான வேல்யூ 0ன்னு ரிப்போர்ட் பண்ணணும், நெகட்டிவ்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. டஃப்னஸ் இன்டெக்ஸ்னால் என்னென்னா ஐபிஎஃப், அதாவது டி வேணும்னா பிஎஃப், பிஎஃப் வேணும்னா டஃப்பாக இருக்கணும், பிஎஃப் பண்ண வேணும்னா டஃப்னஸ். அப்போ பிளாஸ்டிசிட்டி இன்டெக்ஸ் டிவைடட் பை ஃப்ளோ இன்டெக்ஸ், இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இன்டெக்ஸ்க்கான ஃபார்முலா, அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டாங்க. சாயில் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. இதுவும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த டேபிளை பேஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து உங்களால் மீடியம் அப்படின்னு சொல்ல முடியும். என்ன டேபிள் சார் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். லிக்விடாக இருந்தால் 0 விட கம்மியாக இருக்கணும், சாஃப்டாக இருந்தால் 0 to 0.25, 0.25 to 0.5னா சாஃப்ட்டு, 0.5 to 0.75னா மீடியம் சாஃப்ட்டு, 0.75 to 100னா கொஞ்சம் ஸ்டிஃபாக மாறிடுச்சு, 100க்கு மேலே போச்சுன்னா வெரி ஸ்டிஃபு, ஹார்டு இருக்குன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா?
ஸோ இதை வச்சு மீடியம் ஸ்டிஃப்னு நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சென்சிட்டிவிட்டி ஆஃப் சாயில். ஸோ சென்சிட்டிவிட்டின்றது அன்டிஸ்டர்ப்டு சாயிலுக்கும் டிஸ்டர்ப்டு சாயிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்டிஸ்டர்ப்ட் அண்ட் ரீமோல்டட் சாயிலுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம வந்து சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். சென்சிட்டிவிட்டியை பேஸ் பண்ணி அது குயிக் கண்டிஷனாக இல்லை அது ஃப்ளாக்லண்ட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்மளால் வந்து சொல்ல முடியுன்றது நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம். சீப்பேஜ் வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் இன் த சாயில் இஸ் ஈக்குவல் டு சீப்பேஜ் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு. சீப்பேஜ் வெலாசிட்டின்றது டிஸ்சார்ஜ் வெலாசிட்டியை நீங்கள் போரோசிட்டியால் டிவைட் பண்ணிங்கன்னா சீப்பேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். சீப்பேஜ் வெலாசிட்டி இஸ் மச் மோர். சீப்பேஜ் வெலாசிட்டின்றது ஒரு போர் வழியாக வரக்கூடிய வெலாசிட்டியை பற்றி பேசுறது தான் சீப்பேஜ் வெலாசிட்டி. ஸோ இதை ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். டிஸ்சார்ஜ் வெலாசிட்டியை நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளி என்னால் டிவைட் பண்ணால் போதும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிசிட்டி இன்டெக்ஸ்லேருந்து கிளே ஃப்ராக்ஷனுக்கான ரேஷியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ வேல்யூ லெஸ் தென் 2 இருக்குது அப்படின்னா அந்த சாயிலை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்டிவ்ல சொல்லலாம். சரிங்களா? ஆக்டிவ் இன்ஆக்டிவ் இப்படின்ற ஒரு கண்டிஷன். ஓகே. இஃப் த ரேஷியோ ஆஃப் பிளாஸ்டிசிட்டி இன்டெக்ஸ் டு பர்சன்டேஜ் ஆஃப் கிளே ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் 2 ஆக்டிவ் தாம்மா. எப்படின்னா இது வந்து ஆக்டிவிட்டி நம்பரை பேஸ் பண்ணி 0.75 விட கம்மியாக இருந்தால் என்ன, 0.75 to 1.25 இருந்தால் என்ன, 1.25க்கு மேலே இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இன்ஆக்டிவ், நார்மல், ஆக்டிவ்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் வந்து இருக்குது. இதுதான் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் இஸ் இட். சியர் ஸ்ட்ரென்த் வந்து என்ன? அதாவது சியர் ஃபெயிலியர் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை கொடுக்குதோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் சியர் ஸ்ட்ரென்த்து நான் பார்த்தேன். அப்போ சியர் ஸ்ட்ரென்த்னா என்னென்னா சியர் ஸ்ட்ரெஸ் அட் ஃபெயிலியர் ஸ்டேஜில் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதுதான் அங்கே சியர் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் அட் ஃபெயிலியர் விச் இஸ் ஈக்குவல் டு சியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா C + சிக்மா tan phi. சிக்மான்றது சிக்மா கிடையாது, சிக்மா பார்னு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, இதிலே வந்து ஒரு டேபிள்லாம் இருக்குது. இந்த டேபிள் வந்து இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் நாட் யூஸ் டு மெஷர் த சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் நாட் யூஸ் டு மெஷர் த சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில்? அதாவது என்ன டெஸ்ட் வந்து கிடையாது அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா, என்ன டெஸ்ட் வந்து கிடையாது, இதான் வந்து கொஸ்டின். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்லாம் வந்து காம்பேக்ஷனில் வரும். ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட், மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட் இதெல்லாம் காம்பேக்ஷனில் வரும். பட் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இது அப்சல்யூட்லி ராங். மீதி எல்லாமே ரைட்டு தான். ஸோ அப்போ இதுக்கு வந்து டேபிள் பார்க்கணுமா? ஆமாம் பார்க்கணும். டைரக்ட் சியர் டெஸ்ட், ட்ரையாக்சல் சியர் டெஸ்ட், வெயின் சியர் டெஸ்ட், அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட். ட்ரையாக்சல் டெஸ்ட்லேயே வந்து CU, CC, CD அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எதுக்காக யூஸ் ஆகுதுன்றத கொஞ்சம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் சிவிக்கான வேல்யூ. இந்த சிவிக்கான வேல்யூ எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் த லிக்விட் லிமிட். ஓகேவா, டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் த லிக்விட் லிமிட். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன சார்? AVCV இதெல்லாம் வந்து லிக்விட் லிமிட்டை பொறுத்து வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ லிக்விட் லிமிட் இந்த ஸ்டேட்மெண்ட் பா, டியூ டு இன்க்ரீசிங் இன் லிக்விட் லிமிட் compressibility increases with coefficient of compressibility also liquid limit increase ஆகிறதுனால compressibility increase ஆகுது, coefficient of compressibility also increase ஆகுது. என்ன கேட்குறாங்க? which of the following conditions கேட்குறாங்க. ரைட் தான். டைம் ஃபேக்டரை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. டிவி டைம் ஃபேக்டர் டிவிக்கான ஃபார்முலா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எதை டிபெண்ட் பண்ணி இல்லை? ஸோ டிவிக்கான ஃபார்முலா we know very well. ஸோ டிவிக்கான ஃபார்முலா CVT divided by D². இங்கே இருக்குது பாருங்கள். டிவிக்கான ஃபார்முலா which is equal to CVT divided by D² மாதிரி இருக்குது. இதுதான் வந்து
ஃபார்முலா, டிவிக்கான ஃபார்முலா. இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது இல்லை எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டைம் ஆஃப் த கன்சாலிடேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ டெப்த்துக்கு கன்சாலிடேஷன் நடக்கணும், அதாவது இல்லை எவ்வளோ டெப்த்துக்கு க்ளே லேயர் இருக்குது அதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க, டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கன்சாலிடேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ட்ரைனேஜ் பாத் டெப்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சிசிஏ டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்போ சிசி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்தால் போதும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து கேட்குறாங்க. நாட் லெஸ் தென், எதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. வென் த லைவ் லோட், டெட் லோட் அண்ட் எர்த் ப்ரெஷர் லோட், இது மூணுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்பொழுது அந்த வேல்யூன்றது எதை விட கம்மியாக இருக்கக்கூடாது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு கேட்குறாங்க. நாட் லெஸ் தென் 1.75, இது வந்து கோடல் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க 1.75. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்லைடிங், ஓவர் டர்னிங், சாயில் பியரிங், இது எல்லாத்துலேருந்தும் நல்ல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேணும்னா 1.75 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சைட் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் ஃபவுண்டேஷன், சிக்னிஃபிகேஷன் டெப்த் இஸ் டிஃபைன்ட் அஸ். சிக்னிஃபிகேஷன் டெப்த்னா என்ன? சிக்னிஃபிகேஷன் டெப்த்னா என்ன, அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இதான் கொஸ்டின். சிக்னிஃபிகேஷன் டெப்த்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அதாவது டெப்த் அப் டு விச் ஸ்ட்ரெஸ் இன்க்ரிமெண்ட் டியூ டு சூப்பர் இம்போஸ் லோடு, லோடு அதிகமாகிறதுனால ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட் செட்டில்மெண்ட் அக்கர் ஆகுதுன்னா அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா சிக்னிஃபிகண்ட் டெப்த் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிக்னிஃபிகண்ட் செட்டில்மெண்ட் அக்கர் ஆகுதுன்னா அதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், சிக்னிஃபிகண்ட் டெப்த்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? செட்டில்மெண்ட் இருக்கணும், குறிப்பிட்ட அளவு செட்டில்மெண்ட், அந்த நடக்கக்கூடிய டெப்த்தை சிக்னிஃபிகண்ட் டெப்த் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 13 இருக்கும்போது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் நம்ம பார்த்துட்டோம் காலையிலேயே 1/3, அதாவது 0.33 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதாவது 0.33 இஸ் ரைட் ஆன்சர், 1/3. ஸோ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/33, the question is repeated. Sorry, 1/33 போட்டாச்சு. மல்டி-ஸ்டோரி பில்டிங் ஹேவிங் ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆன் த சாண்ட், மேக்ஸிமம் பர்மிசிபிள் செட்டில்மெண்ட் என்ன? சார் இங்கே நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஆன் சாண்டா கிளேவா, இது ரொம்ப முக்கியம். இதை பொறுத்து மேக்ஸிமம் செட்டில்மெண்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். ஐசோலேட்டட் ஃப்ளூட்டிங் ஆன் கிளேக்கு பார்த்தீங்கன்னா 65 mm, ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஆன் சாண்ட் பார்த்தீங்கன்னா 40 mm, ராஃப்ட் ஃபூட்டிங் ஆன் கிளே பார்த்தீங்கன்னா 65 to 100 mm, ராஃப்ட் ஃபூட்டிங் ஆன் சாண்ட் பார்த்தீங்கன்னா 40 to 65 mm. இது பர்மிசிபிள் செட்டில்மெண்ட். டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட்டுக்கான வேல்யூ என்ன? டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட்டுக்கான வேல்யூ என்ன? ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஃபார் கிளே இஸ் 40 mm, ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஃபார் சாண்ட் வந்து 25 mm. இது எதுக்கு அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட். இது எதுக்கு அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட். பர்மிசிபிள் ஆங்குலர் செட்டில்மெண்ட்டுக்கான வேல்யூ என்ன? ஃபார் ஹை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் 1/500, prevent all type of minor damage பார்த்தீங்கன்னா 1/1000. ஸோ அவங்க டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் கேட்குறாங்களா, இல்லை என்ன செட்டில்மெண்ட் கேட்குறாங்க, ஆங்குலர் செட்டில்மெண்ட் கேட்குறாங்களா, இல்லை டோட்டல் பர்மிசிபிள் செட்டில்மெண்ட் கேட்குறாங்களா? இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பர்மிசிபிள் செட்டில்மெண்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, இந்த டேட்டாவை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, டேட்டாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? டெஸ்ஸாகி பியரிங் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா. டெஸ்ஸாகி பியரிங் கெப்பாசிட்டி இல்லை பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர்னா வந்து என்ன சார் கேட்டிங்கன்னா CNC/SC ப்ளஸ் 0.5 காமா BN காமா S காமா ப்ளஸ் காமா D NQ. இதில் CNC அந்த NC இருக்குல்ல, இந்த NC ஆகட்டும், NQவாக இருக்கட்டும், N காமாவாக இருக்கட்டும், NC N காமா NQ, இது எல்லாத்தையும் தான் நான் என்ன சொல்கிறேன்னா
bearing capacity factor அப்படின்னு சொல்கிறேன். எஸ்சி எஸ் காமா இது எல்லாமே சேஃப் ஃபேக்டர், அதாவது சேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்சி என் காமா என்கியூ இது எல்லாமே பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர். அந்த பியரிங் கெப்பாசிட்டிக்கான ஃபேக்டர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் ஆஃப் த சாயில், சாயிலுக்கான 5 வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றது தான் கரெக்டான ஆன்சர். 5 வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு டேபிள் இருக்குங்க, அந்த டேபிள் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது. ஓகேவா, அந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க, டேபிள் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவ்ஸ் த கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சாயில். இது வந்து ரொம்ப அருண்ட பழைய கொஸ்டின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சேச்சுரேட்டட், பல்க்கு, ட்ரை, சம்மர்ஜ். ஓகேவா, சாலிட் இருந்தால் காமா சாலிடை வந்து முன்னாடி வந்து போட்டணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டிக்ரீசிங் ஆர்டர் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ காமா சாலிட் இருந்தால் முன்னாடி போட்டுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிட்டே வரும். காமா சப்மர்ஜ் இஸ் லாஸ்ட் வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகர் போரிங் இஸ் சூட்டட் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. ஆகர் போரிங் எப்போ வந்து நம்ம வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாண்டு சில்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆகர் போரிங் எடுப்போம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா ஆகர் போரிங் எந்த எலமெண்ட், வாஸ் போரிங் எந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரிகாஷன் ட்ரில்லிங் வந்து எந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஆகர் போரிங் எந்த சாயலுக்கு, வாஸ் போரிங் எந்த சாயலுக்கு, ஆல் டைப் ஆஃப் சாயலுக்கு, ப்ரிகாஷன் ட்ரில்லிங் எந்த சாயலுக்கு, ரோட்ரி ட்ரில்லிங் எந்த சாயலுக்கு. இதெல்லாம் கொஸ்டினுங்க, நான் சொல்லலைன்னு மட்டும் சொல்லிட வேண்டாம், நீங்கள் இதையும் சேர்த்து படிச்சுக்கணுன்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா, எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடலாம்னா எப்படி பண்ண முடியும், இதையும் சேர்த்து படித்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஆகர் போரிங், வாஸ் போரிங், ப்ரிகாஷன் ட்ரில்லிங் அண்ட் ரோட்ரி ட்ரில்லிங். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டர் பைல்ஸ் ஆர் டிசைன் டு கேரி விச் டைப் ஆஃப் லோட். ஓகேவா, பேட்டர் பைல்ஸ் வந்து அது வந்து ஒரு இன்க்ளைண்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பைல் தான். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா லேட்ரல் லோடு எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ லேட்ரல் லோடு இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் பேட்டர் பைல் பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஆங்கர் பைல், இதுதான் வந்து பேட்டர் பைல். பேட்டர் பைலுன்றது லேட்ரலாக ஆக்ட் ஆகக்கூடிய லோடை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பைலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயிங் மேப்புக்கான ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர். 1 சென்டிமீட்டர் மேலே 3 கிலோமீட்டர் கீழே. கிலோமீட்டரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சென்டிமீட்டராக மாற்றணும். அப்படி கிலோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 1:3 lakhsன்ற ரைட் ஆன்சர். கிலோமீட்டர் நீங்கள் வந்து என்ன சென்டிமீட்டராக மாற்றணும். ஓகேவா, அதுதான் வந்து என்ன ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இருக்கிறதுல எது லார்ஜ் ஸ்கேல், எது வந்து ஸ்மால் ஸ்கேல் அப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்னல் ஸ்கேல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது. டயக்னல் ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 யூனிட் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். யூனிட்டு, டென்ஸு அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூனிட்டு. த 3 ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகேவா, பிளேன் ஸ்கேல், டயக்னல் ஸ்கேல், கம்பேரட்டிவ் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல், கார்ட் ஸ்கேல். பிளேன் ஸ்கேலை பொறுத்தவரையும் 2 டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். 1 மீட்டர், டெசிமீட்டர், அப்படிலாம் கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர். இதுதான் வந்து பிளேன் ஸ்கேல். அப்படிலாம் ஃபீட்டர் அண்ட் இன்ச்சஸ் 2 யூனிட்டில் தான் வந்து என்ன பிளேன் ஸ்கேல் வந்து இருக்கும். பட் இந்த டயக்னல் ஸ்கேலை பொறுத்தவரை 3 யூனிட் இருக்கும். மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர், டெசிமீட்டர், யார்டு, ஃபீட்டு, இன்ச்சஸ். இதெல்லாம் வந்து டயக்னல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 3 யூனிட். ஓகேங்களா, இது தவிர்த்து வெர்னியர் ஸ்கேல் இருக்குது. இது தவிர்த்து வந்து என்ன டைரக்ட் வெர்னியர், ரெட்ரோகிரேட் வெர்னியர், டபுள் வெர்னியர்னு சொல்லிட்டு வெர்னியர் ஸ்கேலுக்கான டைப்ஸும் வந்து போன கிளாஸில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வெர்னியர் யூஸ்ட் மெயின் ஸ்கேல் ஆஃப் 1 meter to read mm. If vernier scale is divided into centimeter division, the vernier will be. The vernier is made using a main scale of 1 meter to read mm. If the vernier scale is divided into centimeter divisions, the vernier will be. ஸோ இங்கே என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இது டைரக்ட் வெர்னியரா, ரெட்ரோகிரேட் வெர்னியரா, இல்லை டபுள் வெர்னியரா, எக்ஸ்டெண்டட் வெர்னியரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ a vernier is made using a main scale of 1 meter to read mm. The vernier scale is divided into centimeter. The vernier will be 10 division for 9 main scale divisions. ஸோ இதுக்குன்னு கால்குலேஷன்ஸ் இருக்குது. கால்குலேஷன்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஒன்றும் இல்லைம்மா, இது டைரக்ட் வெர்னியரா, ரெட்ரோகிரேட் வெர்னியரா, டபுள் வெர்னியரா, இதை மட்டும் பார்க்கலாம்.
டைரக்ட் வெர்னியரை பொறுத்தவரையும் n which is equal to n-1. அதாவது டைரக்ட் வெர்னியரில் ஒரு யூனிட்டுக்கான மெயின் ஸ்கேலுக்கான வேல்யூ தான் அதிகமாக வந்து இருக்கும். ரெட்ரோகிரேட் வெர்னியரில் n which is equal to n+1. எக்ஸ்டெண்டட் வெர்னியரில் n which is equal to 2n-1. இந்த கேஸை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் n 10 division of the vernier scale which is equal to 9 division of the main scale அப்படின்ற மாதிரி அதை என்ன பண்ணிட்டாங்க, டைரக்ட் வெர்னியர் கேஸில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வெர்னியர் இஸ் மேட் அப் ஆஃப், இது வந்து டைரக்ட் வெர்னியரா ரெட்ரோகிரேட் வெர்னியரான்னு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டைரக்ட் வெர்னியர்னு போட்டுக்கோங்க. அப்போ டைரக்ட் வெர்னியருக்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் இதில் எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது ஆப்ஷன் A 1D, அதாவது n டிவிஷன் which is equal to n-1 டிவிஷன். ஓகேவா? ஆக்சுவல் லென்த்து கொடுத்துட்டு அந்த லென்த்து வந்து சுருங்கிடுச்சு, இதனால் மெஷர் பண்ணியிருக்கக்கூடிய 100 மீட்டர்ன்றது எப்படி மாறும்? ட்ரூ ஃபால்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன். ஒரு ட்ரூ 20 மீட்டர், இன்னொரு ட்ரூ எனக்கு தெரியாது, ஒரு ஃபால்ஸ் 19.8, இன்னொரு ஃபால்ஸ் இஸ் 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான லென்த் பார்த்தீங்கன்னா 99 இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட் தமிழ் செல்வி, கொஞ்சம் ஃபார்வர்டாக போகிறீங்க தமிழ் செல்வி, நல்லது தான். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் வெரி குட்மா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா த கரெக்ஷன் ஆஃப் சேக். ஸோ சேக்கான கரெக்ஷன், இது வரையும் சேக் கரெக்ஷன், குமுலேட்டிவ், காம்பன்சேட்டிவ் இது எதையுமே பார்க்கலனா தான் பரவாயில்ல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு டேபிள் காட்டுறேன், அதை தயவு பண்ணி மக்க பண்ணிட்டு போயிடுங்க, வேறு வழியே இல்லை. இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? பாசிட்டிவா நெகட்டிவா, குமுலேட்டிவா ஆல்வேஸ் நெகட்டிவ், ஸ்லோப் கரெக்ஷன், சேக் கரெக்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், ராங் அலைன்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். மற்றதெல்லாம் வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம். நெகட்டிவ்ன்ற வார்த்தைக்கு பதிலாக அடிட்டிவ், சப்ராக்டிவ் இந்த வார்த்தையும் கொடுக்கலாம். அடிட்டிவ்னா பாசிட்டிவ், சப்ராக்டிவ்னா நெகட்டிவ். ஓகேவா? இந்த வார்த்தைகளும் கொடுக்கலாம், அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக் ஸ்கொயரில் 2 மிரருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 45 டிகிரி நிறைய வாட்டி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஹோல் சர்க்கிள் பியரிங்லேருந்து ரெடியூஸ் பியரிங், அதாவது ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து இஃப் த ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆஃப் த சைடு ஏபி குவாட்ரண்டல் ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துட்டாங்க, சிஏக்கான சைடு வந்து என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம், பட் வந்து நான் இது பொறுமையாக உட்காந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஏபிசி ட்ரையாங்கிளில் ஏபின்ற ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கான ஆங்கிள் A to B, இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து 38 டிகிரி 45 செகண்ட்ஸு. இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் 60 டிகிரின்னு தெரிஞ்சால் போதுமா? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் 60 டிகிரின்னு தெரிஞ்சால் போதும். இப்போ இதுவும் 60, இதுவும் 60. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா சிஏன்னு கேட்குறாங்க. சிஏனா இவங்க. ஓகேவா? இப்போ இந்த C to Aவை நான் வந்து பார்க்கணும். எங்கேருந்து பார்க்கணும்? ஃப்ரம் த நார்த்துலேருந்து சிஏ வந்து என்னன்னு பார்க்கணும். அப்போ இது வந்து எப்படி பார்க்கலாம்? ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்துலாமே. ஃப்ரம் த நார்த்துலேருந்து சிஏ வந்து பார்க்கணும். ஃப்ரம் த நார்த்துலேருந்து சிஏவை வந்து பார்க்கணும். ஸோ பை யூஸிங் கால்குலேஷன் ஃப்ரம் த நார்த்துலேருந்து சிஏ எப்படி பார்க்கலாம்? ஒன்றும் இல்லை, மொத்தமாக 300, எங்கே 60 மொத்தமாக, அப்போ மீதி இருக்கிறது 300. ஆனால் நார்த்தை வந்து நான் மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் வேல்யூ இருக்குது, அதை மைனஸ் பண்ணணும். எதுன்னு தெரியல. இந்த வேல்யூ வந்து இங்கே இருக்கிற டவுன் வேல்யூ வச்சு நம்ம பண்ணலாம். உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், உங்களால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள் 60, பிகாஸ் இது சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? சமபக்க முக்கோணம். இதுக்கான ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். சொல்யூஷன் பார்த்து யூ ஹேவ் டு ட்ரை. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 278. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் இஸ் 278. மேக்னெட்டிக் டிக்ளினேஷனை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. மேக்னெட்டிக் டிக்ளினேஷனா என்னென்னா ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் தான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுலேயே வந்து பாசிட்டிவ் டிக்ளினேஷன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் டிக்ளினேஷன்ஸ் இருக்குது. டிக்ளினேஷன் ஈஸ்ட் வச்சு ஒரு மேக்னெட்டிக் பியரிங் கொடுத்து ட்ரூ பியரிங் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த டிக்ளினேஷன் ஈஸ்ட்டை ஆட் பண்ணி 39.30 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். பிகாஸ் டிக்ளினேஷன் இஸ் ஈஸ்ட் இல்லையா? ஸோ டிக்ளினேஷன் ஈஸ்ட்ன்றப்ப நீங்கள் சிம்பிளி வந்து ஆட் பண்ணால் போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹரிசாண்டல் சர்க்கிள் ஆஃப் த தியோடலைட் இஸ் கிராஜுவேட்டட் இன். இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஓரியன்டேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, இங்கே ஓகே
ஹரிசாண்டல் சர்க்கிள் இந்த தியோடலைட் இஸ் கிராஜுவேட்டட். தியோடலைட்ல கீழே இருக்கக்கூடிய சர்க்கிள் பொறுத்த வரையும் 0 to 360 இருக்கணும். இதுதான் வந்து லோயர் பிளேட். லோயர் பிளேட்டுடைய சைஸை வச்சு தான் தியோடலைட்டையே நான் வந்து டிஃபைன் பண்ணுவேன். ஸோ லோயர் பிளேட்டுக்கான டயான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ப்ராப்ளமில் பிளேன் டேபிளில் ரொம்ப முக்கியமானது 2 பாயிண்ட் ப்ராப்ளம் எதுக்கு வந்து முக்கியம் அப்படின்னா ஓரியன்டேஷன் பர்பஸ்க்காக வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஓரியன்டேஷன்னா வந்து என்ன அப்படின்னா ஓரியன்டேஷனில் ரஃப் காம்பஸ் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பை சீயிங் பேக் சைடு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 பாயிண்ட் ப்ராப்ளம் 3 பாயிண்ட் ப்ராப்ளம் மூலியமாகவே ஓரியன்டேஷன் பண்ணி நம்மளுடைய மிஸ்ஸிங் ஸ்டேஷனையும் வந்து கண்டுபிடிக்கலான்றது இந்த ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 3 பாயிண்ட் ப்ராப்ளம் வந்து எதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அப்போ 3 பாயிண்ட் ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிட்டர்மைனிங் த பொசிஷன் ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் நோ லொக்கேஷன் நாங்கள் தொலைஞ்சி போன ஸ்டேஷனை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் 3 பாயிண்ட்டை வச்சு. இதுதான் வந்து இது 3 பாயிண்ட் ப்ராப்ளம்னா அதான் 3 பாயிண்ட்டை வச்சு தொலைஞ்சு போன ஸ்டேஷனை நான் கண்டுபிடிக்கிறேன். அதான் வந்து 3 பாயிண்ட் ப்ராப்ளம். இந்த 3 பாயிண்ட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட் மூலிமா வந்து கொண்டுட்டு வரலாம். அந்த சொல்யூஷன் எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தட், அனாலிட்டிக்கல் மெத்தட், ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், இது எல்லாமே வந்து 3 பாயிண்ட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். அப்போ ட்ரையல் அண்ட் மெத்தட்க்கு பேர் வந்து என்ன? அப்போ ட்ரையல் அண்ட் மெத்தட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ். இப்படியே வந்து கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கிராஃபிக்கல் மெத்தட்னா என்ன? அதுக்கு இன்னொரு நேம் என்ன? இப்படியே வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் வந்து எடுக்கிறாங்க. பாயிண்ட்டுக்கான நவுன் எலிவேஷன்ஸ் வந்து 123.45. அப்போ எடுக்கக்கூடிய ஸ்டாஃப் ரீடிங் 1.87. இப்போ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ பேக் சைட் ரீடிங் ப்ளஸ் நவுன் எலிவேஷன் சொல்லக்கூடிய பெஞ்ச்மார்க்கான வேல்யூ வந்து 123, பேக் சைட் ரீடிங் 1.87. ரெண்டுத்தையும் சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 125.325 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதாவது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர்மா. எஸ் லேஹ்மன், வெரி குட் நித்யா. அடுத்தது ஒரு வாட்டர் பாடி வந்து இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய லெவலிங்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லெவலிங். காலில் கூட பார்த்தோம் ரெசிப்ரோக்கல் லெவலிங் எந்தெந்த எரெல்லாம் எலிமினேட் பண்ணுதுன்றதை பார்த்தோம். ரெசிப்ரோக்கல் லெவலிங் குவைட் அப்பார்ட், அதாவது 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரெசிப்ரோக்கல் லெவலிங்ன்றது நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ்? ஐப்சோமெட்ரி இஸ் ஏ மெத்தட் ஆஃப். ஐப்சோமெட்ரினா என்ன? டிட்டர்மைனிங் எலிவேஷன் பேஸ்ட் ஆன் பாயிலிங் பாயிண்ட். அதாவது இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் லெவலிங்கில் ஹைப்சோமெட்ரிக், பேரோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான லெவலிங் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங் இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கான ரெடியூஸ் லெவலில் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து இன்டைரக்டாக தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு மெத்தட் தான் இந்த ஐப்சோமெட்ரிக் மெத்தட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானிமீட்டருக்கு இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து மக பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வழியே இல்லை. பிளானிமீட்டருக்கான ஃபார்முலா இது நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸில் 2 வாட்டி கேட்டுட்டோம். இதோ இந்த மார்க் டெஸ்ட்டோட சேர்த்து இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் எப்போ வந்து கன்சிடர் பண்ணணும், சி வந்து எப்போ வந்து கன்சிடர் பண்ணுறோன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சினா வந்து என்ன சார்? சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகேவா? இருங்க. எம்னா வந்து மல்டிப்ளேயிங் கான்ஸ்டன்ட் எம், ஐஆர்னா வந்து இனிஷியல் ரீடிங், எஃப்ஆர்னா வந்து ஃபைனல் ரீடிங். இந்த எஃப்ஆர்னா ஃபைனல் ரீடிங், ஐஆர்னா இனிஷியல் ரீடிங், என்னன்றது நம்பர் ஆஃப் டைம் 0, சின்றது என்னன்னா கான்ஸ்டன்ட். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர் ஆங்கர் பாயிண்ட் இன்சைட் த ஏரியா பீயிங் மெஷர்ட். ஓகேவா? ஸோ ஆங்கர் பாயிண்ட்னா வந்து நோடல் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. சியை எப்போ சேர்க்கணும்? இது வந்து ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? சியை எப்போ சேர்க்கணும்? இது வந்து ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ சியை எப்போ சேர்க்கணும் ஹைலைட் பண்ணுறேன். சி வந்து ஆங்கர் பாயிண்ட் இன்சைட் ஏ பிளேனில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து சியை வந்து சேர்த்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்டோரிங் அண்ட் லெவலிங். கான்டோரிங்க்கும் லெவலிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா கான்டோரிங்கை பொறுத்த வரையும் லெவலிங்கை பொறுத்த வரையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கான எலிவேஷன் கண்டுபிடிக்கலாம். கான்டோரிங்கை பொறுத்த வரையும் ஃபோக்கஸிங்காக ஃபைண்டிங் த பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸு, ஒரு எலிவேஷன்ஸ் கிடையாது, நிறைய பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க. அந்த லைனே என்னம்மா கான்டோர் லைனுக்கான அந்த விஷயமே என்னம்மா இந்த சேம் எலிவேஷன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தானே கான்டோர் லைன். அப்போ சேம் எலிவேஷனாக எக்கச்சக்கமான பாயிண்ட் வந்து வரும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது ஹியர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது ஹியர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நான் வேகமாக தான் ஓடுறேன், ஐ நோ. நான் அடுத்த பேப்பரும் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறேன்.
இந்த பேப்பரை முடிச்சுட்டு ஓகேவா, கொஸ்டின் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ ஸ்டடி அட் டாக்கியோமெட்ரி அது வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி வந்து இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸ்டடி அட் டாக்கியோமெட்ரி எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் வேரிங் லீனியர்லி வித் அ வெர்டிக்கல் ஆங்கிள். புரியல சார், ஒன்றும் இல்லைப்பா, வெர்டிக்கல் பை பேஸ், வெர்டிக்கல் பை பேஸ், வெர்டிக்கல் பை பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரையாங்கிள்னா 3 ட்ரையாங்கிள் இருக்கும். இல்லை நீங்கள் இந்த குட்டி ட்ரையாங்கிளுடைய வெர்டிக்கலையும் பேஸையும் எடுக்கீங்க அப்படின்னாலும், இந்த பெரிய ட்ரையாங்கிளுடைய வெர்டிக்கலையும் பேஸையும் எடுக்கிறீங்கனாலும் அந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். அதுதான் வந்து என்ன டாக்கியோமெட்ரிக்கான பிரின்சிபலாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஹியர். ஸோ in the use of two theodolite method for setting the curve, the principle is used. இதில் வந்து 2 theodolite setting the curveல பார்த்தீங்கன்னா வந்து லீனியர் மெஷர்மெண்ட்டே வந்து நம்ம எடுக்க மாட்டோம். நேற்றே நம்ம வந்து பார்த்தோம் ஓகேவா, நேற்றே லீனியர் மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டோம்னு பார்த்தோம். இப்போ என்ன பிரின்சிபலை யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. டிஃப்ளெக்ஷன் அட் எனி பாயிண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட் இஸ் சேம் அஸ் ஆங்கிள் பிட்வீன் த லாங் கார்ட் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் பி ஃப்ரம் த செகண்ட் டேஞ்சன்ட். இந்த பிரின்சிபல் வந்து அப்படியே வந்து பார்த்து வச்சுக்கோங்கப்பா. சரி, உங்களுக்கு ஒரே ஒரு டேபிள் நான் வந்து கொடுக்குறேன். இந்த டேபிளை நீங்கள் ஒரு வாட்டி கிளான்ஸ் ரீட் விட்டு போங்க. மெத்தட் ஆஃப் செட்டிங் அவுட் கர்வ். நேற்று கர்வில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். இப்போ அந்த கர்வை உருவாக்குறதுக்கு ஆஃப்செட் ஃப்ரம் லாங் கார்ட் மெத்தட் இருக்குது, சக்சஸிவ் பைசெக்ஷன்ஸ் ஆஃப் கார்ட் மெத்தட் இருக்குது, ஆஃப்செட் ஃப்ரம் டேஞ்சன்ட் மெத்தட் இருக்குது, ரேங்கிங் மெத்தட் ஆஃப் டேஞ்சன்சியல் ஆங்கிள் இருக்குது, 2 தியோடலைட் மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு மெத்தடுக்குமே அங்கே பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிரின்சிபலை ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மோஸ்ட் டோட்டல் ஸ்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் த ஆங்கிள் பை மீன்ஸ் ஆஃப். எப்படி வந்து பண்ணுறோம்? மோஸ்ட் ஆஃப் த டோட்டல் ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட் வந்து என்ன பிரின்சிபலை வச்சு யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஸ்கேனிங். எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஸ்கேனிங் ஓகேவா, எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஸ்கேனிங். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்கள் போதும். ஐடியல் ஃப்ளூயிடு, எது வந்து ஐடியல் ஃப்ளூயிடு? ஐடியல் ஃப்ளூயிடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் இருக்குது. இதில் வந்து இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் நான் விஸ்கஸ், இதுதான் வந்து ஐடியல் ஃப்ளூயிடு. ஐடியல் ஃப்ளூயிடுக்கான கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரெசிபிள், நான் ரொட்டேஷனல், நான் விஸ்கஸ் இதெல்லாம். மேக்னிடியூட் ஆஃப் வாட்டர் ஹேமர், வாட்டர் ஹேமருக்கான அந்த வெயிட், அந்த வேல்யூன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வாட்டர் ஹேமர் டிபெண்ட்ஸ் அப்பான் all the option ma ஓகேவா, all the options is right answer, all the options is right answer. எப்படி சார் சொல்றீங்க? see இங்க பாருங்க, all the options are right. The length of the pipeline, elastic property of liquid, speed of the valve ஓகேவா, valve close, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த 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 இந்த வால்வ் இருக்கு இல்லையா, அந்த வால்வில் அடிக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஹேமர் ஃபோர்ஸ் வந்து என்ன நமக்கு வந்து தெரியும். Most economical sections of a rectangular sections is hydraulic radius is equal to. So economical section பொறுத்த வரையும் so hydraulic radius which is equal to d/2. d/2 னா half the depth, half the depth னா option B. So இங்க பாத்தீங்க அப்படின்னா radius which is equal to d/2, radius which is equal to d/2 half the depth ஓகேங்களா. option B is right answer, option B is right answer. இங்க வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க depth which is equal to radius which is equal to d/2, wetted area by wetted perimeter தான் இது. name the point about the water start accelerating the body. அதாவது மெட்டா சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த மெட்டா சென்டர் தான், அந்த மெட்டா சென்டர் பொறுத்து தான் உங்களுடைய கப்பல், உங்களுடைய சிப் எல்லாமே வந்து என்ன இப்படி ஆக்சிலேட் ஆகும். இதுல டைம் ஆஃப் ஆக்சிலேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மெட்டா சென்டர் ஹைட் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆக்சிலரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கும் ஓகேவா, ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இஸ் ரைட் ஆன்சர். ஃபுல் ஃப்ளூயிட் வந்து நான் வந்து நடத்திருப்பேன், நீங்கள் வந்து அதில் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் a submerged body the center of buoyancy is above the center of gravity. சென்டர் ஆஃப் பயான்சி சென்டர் ஆஃப் கிராவிட்டியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நேற்றே நம்ம இதை பார்த்தோம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன, அன்ஸ்டேபிள்னா என்ன, நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னா என்னன்னு பார்த்தோம். பார்த்து வச்சுக்கோங்க.
இதுவும் நேத்தே நம்ம வந்து பார்த்தாச்சு. The steady laminar flow of a liquid through the circular pipe. Internal diameter வந்து கொடுத்துருக்காங்க. Constant discharge. Hydraulic gradient வந்து எதுக்கு directly proportional இருக்கும்? Hydraulic gradient எதுக்கு directly proportional இருக்கும்? So it is inversely proportional to d power 4. ஓகேவா? அதாவது head loss 128 mu q l divided by pi rho g d power 4 ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஹெட் லாஸ்னா வந்து என்ன அப்படின்னா இதுதான் ஹெட் லாஸ். ஹெட் லாஸ்ன்றது ஒரு கிரேடியன்ட் கொடுக்குது. அந்த கிரேடியன்ட்டுக்கான அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த கிரேடியன்ட்டுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா டி பவர் 4க்கு அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ டி பவர் 4க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அந்த ஃபார்முலா வந்து ஒரு வாட்டி காட்டுறேன், யூ ஜஸ்ட் நோட் இட்மா. அந்த ஃபார்முலாவை நான் ஒரு வாட்டி காட்டுறேன், யூ ஜஸ்ட் நோட் இட். ஸ்டோக்லா வந்து டீல்ஸ், ஸ்டோக்லா வந்து எப்போ வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸ்டோக்லா இஸ் டீல்ஸ் செட்டிலிங் பார்ட்டிகல் ஸ்டோக்லாவை அப்படியே வந்து மக பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. செட்டிலிங் பார்ட்டிகளுக்கான செட்டிலிங் வெலாசிட்டியை அல்லது டெர்மினல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இஸ் ஸ்டோக்லா. ஓகேவா? அப்போ ஸ்டோக்லாக்கான அந்த டெர்மினல் அல்லது செட்டிலிங் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து இதுதான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/3 GD GS - 1 divided by CD. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பைப் நெட்வொர்க்கை பொறுத்த வரையும் இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் பீசோமெட்ரிக் ஹெட் ட்ராப் அரௌண்ட் ஈச் எலமெண்ட்ரி சர்க்கியூட் இஸ் கான்ஸ்ட் 0. ஓகேவா? 0. இங்கே மீதி எல்லாமே வந்து பாருங்கள், ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. பைப் நெட்வொர்க்கில் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டிஸ்சார்ஜ் அரௌண்ட் ஈச் எலமெண்ட் சர்க்கியூட் மஸ்ட் பி 0ன்னு சொல்கிறது தப்பு. ஹெட் அட் ஈச் நோடு வந்து சேம் சொல்கிறது தப்பு, இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி ஒன்லி ரைட்மா, ஆப்ஷன் டி ஒன்லி ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் டைமென்ஷன்ஸ் அனாலிசிஸ், இதுவும் வந்து ஆல்ரெடி கிளாஸ் யூடியூப்ல எடுக்கல, கிளாஸில் எடுத்தது தான். மாடல் சிமிலாரிட்டி, கிராவிடேஷனல் அண்ட் இனர்சியா ஃபோர்ஸ் ஆர் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இனர்சியா ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ப்ரூட் நம்பர். அந்த ப்ரூட் நம்பரில் டிஸ்சார்ஜ் ரேஷியோன்னு இருக்குது. இந்த ப்ரூட் நம்பரில் என்னென்ன ரேஷியோ இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி ரேஷியோ, டிஸ்சார்ஜ் ரேஷியோ, டைம் ரேஷியோ, ஃபோர்ஸ் ரேஷியோ, பவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு 5 ரேஷியோ வந்து இருக்குது. 5 ரேஷியோ நான் காட்டுறேன், இங்கே புரிஞ்சுக்கோங்க, பாருங்கள். வெலாசிட்டி ரேஷியோ LR பவர் 0.5, ரேஷியோ ஃபார் டைம் LR பவர் 0.5, discharge ratio LR power 2.5, force ratio LR power 3, power ratio LR power 3.5. இதுதான் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் இன் பண்ணுறேன் ஒன்ஸ் அகெயின். ஸோ இதுவுமே வந்து மாடல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா performance of a hydraulic structure during the flood has been investigated in 1/6 of model based on fluid loss similarity. Fluid loss similarity பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஹவர்ஸ் டைம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கம்மா. அப்போ டைமை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது we know very well டைமுக்கான ரேஷியோ மேலே இப்போ தான் பார்த்தோம். டைம் ரேஷியோ LR பவர் 0.5, LR பவர் 0.5 இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா இல்லையா? LR பவர் 0.5 டைம் ரேஷியோ TR which is equal to LR பவர் 0.5 நீங்கள் யூஸ் பண்ணலாம். LR பவர் 0.5னா என்ன சார் புரியவே இல்லைன்னா லென்த் ரேஷியோ. LRனா லென்த் ரேஷியோ உங்களுடைய மாடலுக்கான லென்த்துக்கும் புரோட்டோடைப்புக்கான லென்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ. அந்த லென்த் ரேஷியோ தான் இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. மாடல் 1 தான், புரோட்டோடைப் வந்து என்ன 36. மாடல் 1 சென்டிமீட்டர்னா புரோட்டோடைப் 36 சென்டிமீட்டர். புரியுதா? அப்ப இதுதான் லென்த் ரேஷியோ. 1/36 தான் லென்த் ரேஷியோ. அப்போ 1/36 பவர்ல 0.5 போடுங்க, அப்ப உங்களுக்கு டைம் ரேஷியோ கிடைக்கும். இப்ப டைம் ரேஷியோ என்னன்னா மாடலுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, புரோட்டோடைப்புக்கு எவ்வளவு டைம் ஆகுது, அதான் டைம் ரேஷியோ. மாடலுக்கு ஆகக்கூடிய டைம் TM, புரோட்டோடைப்புக்கு ஆகக்கூடிய டைம் வந்து TP which is equal to LR பவர் 0.5. LR வந்து 1/36ங்க, பவர் 0.5. பவர் 0.5 நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னு போடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/36 போடலாம். TM/TP இருக்கா? TM/TP இருக்கா? இங்க 3 hours
எதுல மாடல்ல மாடல் 3 hours புரியுதா மாடல் 3 hours அவங்க என்ன கேக்குறாங்க புரோட்டோடைப்கான டைம் கேக்குறாங்க அப்ப once again I am writing மாடல் 3 hours புரோட்டோடைப்கான டைம் என்னன்னு தெரியல LR பவர் 0.5 0.5 ஸ்கொயர் ரூட்ல போறேன் லென்த் ரேஷியோ 1/36 எனக்கு டிபி வேணும் பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா கான்செப்சுவலா நீங்க படிச்சு இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா தெரியும் so 18 hours is right answer ஓகேவா 18 hours is right answer மா very good முத்துலட்சுமி so அடுத்தது root number of hydraulic jump வந்து 2 the jump is classified as அந்த நம்பரை பொறுத்து ஜம்பை வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் நம்பரை பொறுத்து ஜம்பை கிளாஸிஃபை பண்ணலாம் it is a big jump அந்த டேட்டாவை இங்கே காட்ட முடியுமான்னு கேட்டா I am showing that angular jump 1 to 1.7 big jump 1.7 to 2.5 accelerating jump 2.5 to 4.5 steady jump 4.5 to 9 strong jump 9 ஓகேவா greater than 9 hygrometer எதுக்கு யூஸ் ஆகுது இதான் क्वेश्चन வாட்டர் வேப்பர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது ஹைக்ரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது வாட்டர் வேப்பர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது ஹைக்ரோமீட்டர் ஸோ கமாண்ட் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் டு பி இரிகேட்டட் கேட்குறாங்க இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் கொடுத்தாச்சு 25% இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன்னா என்ன ஏரியா ஆஃப் த கிராப் டிவைடட் பை கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதாமா ஸோ டோட்டல் லேண்டில் 80% தான் கல்ச்சரபிள் லேண்ட் அதில் ஏரியா ஆஃப் த கிராப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் இருக்கு இன்டென்சிட்டி ஆஃப் இரிகேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிராப் டிவைடட் பை கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா இன்டு பர்சன்டேஜ் போடும்போது ஆன்சர் வந்துடும் again the question இதுவும் intensity of irrigation பேஸ் பண்ணி question சொல்யூஷன் கொடுத்திருக்கேன் கொஞ்சம் பாருங்க intensity of irrigation பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய question probable of maximum precipitation கான probable என்ன upper limit of rainfall justify the climatology அது வந்து என்ன justify பண்ணனும் upper limit of the rainfall justify the climatology in a river silt excluder silt ejector constructed எதுக்காக அப்படினா இல்ல எங்க அப்படினா கனாலுக்கான ஹெட்ல ஓகேவா கனாலுக்கான ஹெட்ல silt excluder silt ejector எங்க கனெக்ட் பண்ணுவோம் அப்படினா location of head regulator option B is right answer மா see மறுபடியும் இந்த தியரி கண்டென்ட் இங்க கொடுத்திருக்கேன் சோ silt excluderனா என்ன ejectorனா என்ன எங்க நம்ம இத வந்து வெப்போம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா சோ particular catchment area accurate estimate of rainfall சோ இருக்குறதுலயே rainfall அக்யூரேட்டா எஸ்டிமேட் பண்ண isohydral மெத்தட் தான் யூஸ் ஆகும் so option A is right answer isohydral method so Tyson polygon method இருக்கு isohydral method இருக்கு various method are available நீங்க பார்க்கலாம் 6 rain causes வந்து இருக்கு so இதுக்கான coefficient variations கொடுத்துட்டாங்க optimum station வந்து எத்தனைன்னு கேக்குறாங்க permissible error பாத்தீங்கன்னா 10% இது கேட்டுக்கான சம்மா so don't worry so எனக்கு நம்பர் ஆஃப் ரெயின் காஜ் வேணும் ஓகேவா நம்பர் ஆஃப் ரெயின் கேஜ்க்கான ஃபார்முலா CV டிவைடட் பை எப்சிலான் ஸ்கொயர் which is equal to number of rain gauge புரியுதா இல்லையா ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வரும் நம்பர் ஆஃப் ரெயின் காஜ் இல்ல எல்லாமே கொடுத்துட்டாங்க வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 29 CV கொடுத்துட்டாங்க பர்மிசிபிள் எரர் 10 கொடுத்துட்டாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா n கான வேல்யூ வரும் n கான வேல்யூ 9
இதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் பிரைம் கேஜ் ரிகர்ட் ஃபார்முலா இதுதான், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பென்மன் ஈக்குவேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் எனர்ஜி பட்ஜெட்டிங் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபர். பென்மன் ஈக்குவேஷன்ஸ் எனர்ஜி பட்ஜெட்டிங் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபர் பொறுத்து இருக்கு. பென்மன் ஈக்குவேஷன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனை கண்டுபிடிக்க யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவை அப்படியே வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சம். ஐம் ஜஸ்ட் வந்து இந்த சம்மை வந்து நான் நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சம் எதுவுமே வந்து பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க. நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறத நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நாளைக்கு எக்ஸாம், உங்களுக்கு இப்போவே 8 மணி ஆகுது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. உங்களை சீக்கிரமாக தூங்க வச்சு நாளைக்கு போய் எழுதிட்டு வாங்க நல்லபடியாக, ஓகேவா? ஸோ கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோன்றது எதெல்லாம் பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ரோடு மெட்டீரியல் மேக் பண்ணுறதுக்காக கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. 2.5 mm பெனிட்ரேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் 5 mm பெனிட்ரேஷன்ஸ் ரெண்டுமே வந்து இருக்குது, ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டு பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? 1 and 3. 1 என்ன சொல்லுதுன்னா ரிஜிட் பேமெண்ட், குட் நைட் விசிபிலிட்டி, தென் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், ஓகே. அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், எனி டிஃபர்மேஷன் இந்த டாப் லேயர் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1 and 3 இஸ் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி, ஓகேவா? ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கும் ரிஜிட் பேமெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நான் சொல்லிட்டேன். தயவு பண்ணி இந்த டிஃப்ரென்ஸை இந்த டேபிளை அப்படியே வந்து மக பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும் நினைப்பீங்க. இதை மாதிரிலாம் கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக நினைப்பீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் சூப்பர் எலிவேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சம்மு. இது வந்து டைரெக்டான ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே வந்து போதும். v² விச் டிவைடட் பை 225R மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், போதும், ஆன்சர் கிடச்சிடும், ஓகேவா? இது டிசைன் பண்ண சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இதை தாண்டி போகக்கூடாதுமா. 0.07% தாண்டி போகக்கூடாது. மேக்ஸிமம் இதை தாண்டி போகக்கூடாது. ரஃப்னஸ் இண்டிகேஷன்ஸ், ரஃப்னஸ் இண்டெக்ஸ், இதை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா குமுலேட்டிவாக எவ்வளோ டிஃபர்மேஷன்ஸ் இருக்குது பர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேம்பர். கேம்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கேம்பர் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா? கேம்பர் ஃபார் பிட்டுமினஸ் சர்ஃபேஸ் ஹெவி ரெயின்ஃபால் கண்டிஷன்ஸ். ஹெவி ரெயின்ஃபால் கண்டிஷன் நான் நேற்றே இந்த டேபிள் நான் கொடுத்துட்டேன். 1 in 50, 1 in 60, 1 in 40, 1 in 50, 1 in 33, 1 in 40. சம்டைம் லைட் இங்கே இருக்கும், ஹெவி இப்படி இருக்கும். நான் இப்படி தான் மனப்பாடம் பண்ணேன், நீங்கள் எப்படி வேணாலும் மனப்பாடம் பண்ணலாம். லைட் இங்கே, ஹெவி அங்கே, ஓகேவா? ஸோ லைட் இங்கே, ஹெவி அங்கே, அப்படி வச்சு தான் நான் மனப்பாடம் பண்ணேன். நீங்கள் எப்படி வேணாலும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஆன்சர் அப்படியே வந்து நீங்கள் டிக் பண்ணால் போதும். லென்த் ஆஃப் த டிரான்சிஷன் கர்வ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? போத் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ரேடியல் ஆக்சலரேஷன் அண்ட் சூப்பர் எலிவேஷன்ஸ் ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் டிரான்சிஷன் கர்வுக்கான லென்த்தே வந்து இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் இன்டெக்ஸ் மெத்தட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டை பொறுத்தவரையும் யார் சஜஸ்ட் பண்ணுறாங்க, என்ன வேல்யூ? இது வந்து ஒரு எம்பிரிக்கல் மெத்தட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த எம்பிரிக்கல் மெத்தட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்கிரைட் சாயிலை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. குரூப் இன்டெக்ஸ் மெத்தட், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இதை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்ற டேட்டாலாம் இங்கே கொடுத்துருக்கேன். 1945 குரூப் இன்டெக்ஸ் மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. இன்டெக்ஸ் வேல்யூ 0 to 20 வரையும் வெரி ஆகும். லிமிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் கேரக்டரிஸ்டிக் எதையுமே வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. பெனிட்ரேஷன் மெக்காடம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த பெனிட்ரேஷன் மெக்காடம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த பிட்டுமன் வந்து என்ன, எப்படி பண்ணுவாங்க? ஸோ அக்ரிகேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறாங்க, அவ்வளோதான். மெக்காடம் வாட்டர் பவுண்ட் மெக்காடம் இல்லைம்மா. பெனிட்ரேஷன் மெக்காடம் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகேட்டுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறாங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
188 question. So in the according to Indian Road Congress, single lane என்ன double lane என்ன இதெல்லாம் வந்து கரெக்ட். சிங்கிள் லேன் எஸ், டபுள் லேன் எஸ், டபுள் லேன் வித் கர்வ் எஸ், மூணுமே வந்து ரைட் தான். அப்போ சிங்கிள் லேன், டபுள் லேன் வித் கர்வ், அப்புறம் மல்டி லேன் அண்ட் ஈச் லேன் எவ்வளோ இருக்கும்? ஓகேவா, 3.5, இன்டர்மீடியட் லேன் 5.5, சிங்கிள் லேன் 7, டபுள் லேன் வந்து சாரி சிங்கிள் லேன் 3.75, டபுள் லேன் வந்து 7, 7.5, இதெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர். Absence of super elevation, the formation of plot hole generally found. Part hole எங்க வந்து சூப்பர் எலிவேஷன் கொடுக்கலன்னா ப்ரெஷர் அதிகமாகி அங்கே சின்ன சின்ன ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் பார்ட் ஹோல். இது ரோடோடைய அவுட்டர் ரிட்ஜில் நடக்கும், நேற்று தான் பார்த்தேன். என்னது? சிக்னல். இங்கே சிக்னலை பற்றி கேட்குறாங்க கொஸ்டின். இனிய ரயில்வே டிஸ்க் சிக்னல்னாலும் சன்டிங் சிக்னல்னாலும் ஒன்று தான். இது சன்டிங் பர்பஸ், அவ்வளோதான். டிஸ்க் சிக்னல் இஸ் ரைட் ஆன்சர். டிரான்சிஷன் கர்வுக்கான ஃபார்முலாவை அகெயின் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஒன்று, ஹைவேல டிரான்சிஷன் கர்வு எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பைரல் இஸ் ரைட் ஆன்சர். நேற்று வந்து கியூபிக் பேரபோலா ரயில்வே பார்த்தோம். இங்கே ஹைவேவை பொறுத்தவரை ஸ்பைரல் அல்லது கிளாத்தாய்டு இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அரேஞ்ச்மெண்ட் மேட் டைவர்ட் தி ட்ரெயின் ஃப்ரம் ஒன் ட்ராக் டு அதர். ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு ட்ரெயினை வந்து மாற்றி விடுறதுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணால் டேர்ன் அவுட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, டேர்ன் அவுட்மா. ஸோ அதான் வந்து பாயிண்ட் அண்ட் கிராசிங்கில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே, ஒன் மினிட் லோடிங் இஸ்யூ. பாயிண்ட் அண்ட் கிராசிங்கில் பார்ப்பீங்க. ஒரே நிமிஷம் இருக்குமா. புரியுதா? பாயிண்ட் அண்ட் கிராசிங், டர்ன் அவுட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்லீப்பர் டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. n+6 வேல்யூ 1.024 கிலோமீட்டர். n+6 ராட் கேஜி. என்னுக்கான வேல்யூ என்ன? 13 மீட்டர்னு போடுங்க. 12.8 தான், ஆனால் 13 மீட்டர் போடுங்க. 13 + 6 19. 13 மீட்டருக்கு 19 ஸ்லீப்பர் வேணும். அப்போ 1024 மீட்டருக்கு எத்தனை ஸ்லீப்பர் வேணும்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை அண்ட் ஆன்சர் 80. ஓகேவா, நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் எவ்வளோ வேணும்? 1520. பேசுறது புரியுதா? 13 மீட்டர் லென்த்துக்கே 19 ஸ்லீப்பர் வேணும். அப்போ 1024 மீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ ஸ்லீப்பர் வேணும்? இதான் கொஸ்டின். 1024 மீட்டருக்கு எவ்வளோ ஸ்லீப்பர் வேணும்? இதான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The main function of fish பிளேட்டுக்கான ஃபங்க்ஷன் என்ன? ஃபாஸ்டனிங் பண்ணமா, 2 ரயிலையும் ஒன்றா இணைக்கிறது தான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ ஃபிஷ் பிளேட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்பைக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? சேர் எதுக்கு யூஸ் ஆகுது? போல்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? கீ எதுக்கு யூஸ் ஆகுது? எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டில் ஆல்டிடியூட் கரெக்ஷன் என்னன்னு பார்த்தோம். தென் டெம்பரேச்சர் கரெக்ஷன்ஸ் என்னன்னு நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? இப்போ டெம்பரேச்சர் கரெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு சம்மு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்னா அதுக்கான ஃபார்முலா TA + TM - TA/3. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதில் நீங்கள் தேவையானது எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். TAன்றது ஆவரேஜ் டெம்பரேச்சர், மந்த்லி மீன் டெம்பரேச்சர். ஓகேவா, TNன்றது. TMன்றது மந்த்லி மீன் ஆஃப் மேக்ஸிமம் டெய்லி டெம்பரேச்சர் ஆஃப் சேம் மந்த். மந்த்லி மீன் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட்டஸ்ட் மந்த். இது வந்து என்னன்னா இருக்கிறதுலையே ஹாட்டஸ்ட் மந்த்தை நம்ம வந்து எடுத்து அதுக்கான ஆவரேஜ் பார்க்குறோம். இது எந்த மந்த் கண்டுபிடிக்குமோ அதுக்கான ஆவரேஜ் பார்க்குறோம். அப்போ TA TM தெரிஞ்சாலே போதும், ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா? ரயில்வே ஏர்போர்ட் பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க தயவு பண்ணி. 35 டிகிரி சென்டிகிரேட் இஸ் ரைட் ஆன்சர். நாக்பூர் பிளான் இந்தியன் ரோட் have been classified into how many types? நாக்பூர் பிளான் படி 5 வகையாக ரோடை கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்றும் பார்த்துக்கலாம். நாக்பூர் பிளான் படி நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், வில்லேஜ் ரோடுன்னு சொல்லிட்டு 5 வகையாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனுக்கு சூப்பர்லேவியேஷனுக்கான வேல்யூ ரேடியஸை கொடுத்து ஸ்பீடை கொடுத்து கேட்குறாங்க. ஸோ v² டிவைடட் பை 225r இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. v² டிவைடட் பை 225r. மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனில் ஃபிக்ஷன் வேல்யூ 0, வெலாசிட்டி 75% ரெடியூஸ் ஆகணும். இதான் இதுக்கான கண்டிஷன். மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனுக்கு வெலாசிட்டி 75% ரெடியூஸ் ஆகணும். ஃபிக்ஷனை வந்து நீங்கள் 0 அப்படின்னு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு ரைட்டான ஆன்சர் வரும். ஆமாம், ஆனால் அவங்க வந்து எஃப் வந்து கொடுத்துட்டாங்க, மிக்சட் டிராஃபிக்லாம் வந்து சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து 127rன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா தான் போடணும். E + F which is equal to v² divided by 127r இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? இங்கே வந்து என்ன ஃபார்முலாவை அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. ஈக்குவலிபிரியம் கவுண்டராக்ட் சென்ட்ரிஃபியூகலி ஃபோர்ஸ்ஃபுல்லி. அந்த ஃபார்முலா என்ன? v² டிவைடட் பை 127r. 127r. அடுத்தது பார்த்தீங்கன்னா resultant retardations in the longitudinal frictions coefficient value 0.36 allowable stopping vehicle என்ன? retardations என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி ரிட்டார்டேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81, ஃப்ரிக்ஷனுக்கான வேல்யூ 0.36. ஸோ 0.36 இன்ட்டு 9.81 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3.53. அப்போ ஃப்ரிக்ஷனுக்கான அந்த ஃப்ரிக்ஷனல் வேல்யூ உங்களுடைய ஆக்சலரேஷனை ரெடியூஸ் பண்ணுது. அந்த ஆக்சலரேஷன் வேல்யூ 9.81. ஓகேவா? இந்த ஆக்சலரேஷனை ரெடியூஸ் பண்ணுது. எந்த அளவு ரெடியூஸ் பண்ணுன்னா 3.53 ஆப்ஷன் டி. இந்த அளவு ரிடார்டேஷன்ஸ் நடக்குதுன்றது ரைட். ஓகேவா? இந்த அளவு ரிடார்டேஷன்ஸ் நடக்குதுன்றது தான் கரெக்டு. கேக்குதா? தெரியுதா? ஈவன் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் டயர்ட். இதுக்கப்புறம் வச்சா இன்னும் ஒரு 3 hours ஆகும், அல்லது 2 hours ஆகும். ஏன்னா 5:20 வச்சோம். சும்மா கொஸ்டினை ரீட் பண்ணி இதுதான் ஆன்சர்னு சொல்றதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. என்னது? சும்மா இதான் கொஸ்டின் சொல்லி அதை ரீட் பண்றதுக்கே வந்து எவ்வளோ ஆச்சு? 8:20 ஆயிடுச்சு இன்னைக்கு. இப்போ டைம் உங்க எல்லாருக்கும் கடைசியாக நான் சொல்ற அட்வைஸ் இதுதான். இங்க யாருக்கு எவ்வளோ கான்செப்ட் தெரியுதுன்றது முக்கியம் கிடையாது, யாருக்கு எவ்வளோ கான்செப்டை அப்ளை பண்ண தெரியுதுன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். புரியுதா? இப்போ நிறைய கொஸ்டின் நம்ம வந்து பார்க்குறோம், அத்தனை கொஸ்டின்லையும் கான்செப்ட்ஸுவலாக பார்க்குறோமா, அதை அப்ளை பண்ணுறோமா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்னதான் புரிஞ்சு படிச்சிருந்தாலும் இங்கே மக்கப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் மக்கப் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா உங்களால் அந்த எக்ஸாம் ஹாலில் டாப் ஆஃப் மைண்டில் எதையும் கொண்டுட்டு வர முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், புரியுதோ புரியலையோ மக்கப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஆனால் இங்கே பிரச்சனை, புரியாமல் மக்கப் பண்ணால் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அதான் பெரிய பிரச்சனை. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்ததெல்லாம் உங்களுக்கு வந்து லேசியாக இருக்கலாம். ஒரு 2 நாளாக மொத்தம் 800 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 200 கொஸ்டின் உங்கள் குரூப்பில் சொல்யூஷனோட மனோ மேம் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம அட்மின் போட்டதை. அதில் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தான். இதெல்லாம் வந்து 2 நாளில் ரிவைஸ் பண்ணுறது ஓகே. ஆனால் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எத்தனை மாதங்கள் தேவைப்படும் அப்படி கேட்டிங்கன்னா, ஹானஸ்டாக சொல்லணும்னா ஒரு 6 மாதமாவது தேவைப்படும். 6 மாதம் நல்லா டைம் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், நாட் ஓன்லி திஸ், 6 மாதம் நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறீங்க. 6 மாதம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு இதை மாதிரி வந்து என்ன ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு 20 மினி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு 20 சைக்கிள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கிராக். அந்த நம்பிக்கை வந்து வேணும். நான் நேற்று சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். நேத்தாவது நம்ம வெறும் 9 மணி நேரம் தான் இருந்தோம், இன்னைக்கு 2 hours லீடிங்கில் போயிருக்கோம். புரியுதா நான் பேசுறது? மொத்தமாக 11 மணி நேரம் லைவ் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். பிரேக் எல்லாம் கழிச்சா கூட 10.5 மணி நேரம்.
அப்போ இதுலேருந்து உங்களுக்கே நீங்கள் வந்து ப்ரூவ் ஆகிட்டீங்க. காலையிலேருந்து இப்போ வரையுமே எத்தனை பேர் இருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முத்துலட்சுமி, நித்யா, யுவராணி, அப்புறம் தங்கராஜ், தமிழ்செல்வி ரொம்ப ஆக்டிவாக வந்து இருந்தாங்க. ப்ளஸ் இடையில வந்து அவங்க போனாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சார் இங்கே மாதிரி இதை மாதிரி நான் வந்து போகணுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணாங்க 1 hour. அதுக்கப்புறம் வேறு யார், மற்றபடி வேறு யாரும் காலையிலேருந்து கன்சிஸ்டன்சியாக வந்து இருந்தீங்களான்னு கேட்டால் இல்லை. இருந்தீங்க போனீங்க. ஒரு டிவைஸ், ஒரு ஃபோனு, அந்த ஃபோனில் கொஞ்சம் நெட் இருக்குது, ப்ளஸ் யாரோ ஒரு ஆள் மாங்கன்னு கத்துறாங்க, உங்களால் உட்கார முடியுது. அப்போ உங்களால் 10 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியுதுன்றதே பெரிய விஷயம். இங்கே பிரச்சனை எங்கே இருக்குன்னா, எக்ஸாம் நாளைக்கு வச்சுட்டு இன்னைக்கு உட்காருவீங்க, எக்ஸாம் நாளைக்கு வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரையும் உட்காருவோம். ஆனால் எக்ஸாம் ஜூன் 6ஆம் தேதி எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் இருக்கு, ஜூன் 6ஆம் தேதி எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் இருக்கு, அப்புறம் ஜூலை மாதம் ஜேடிஓ எக்ஸாம் இருக்கு. அந்த 6ஆம் தேதி நடக்கிற எக்ஸாமுக்கு, அந்த ஜேடிஓக்கு ஜூலை மாதம் நடக்கிற எக்ஸாமுக்கு ஒவ்வொரு நாளும் இது மாதிரி 10 மணி நேரம் உட்காருங்க, 8 மணி நேரம் உட்காருறீங்கன்னா ஏன் கூட உட்காரத்து இல்லை. நான் ஒரு 3 hours 4 hours நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன், நீங்கள் ஒரு 3 hours 4 hours உட்காரோம். அப்படி உட்காரும் பொழுது நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு 6 month ப்ராக்டிஸ் பண்ணால் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நான் இப்போவும் சொல்கிறேன், இது எதுவும் வந்து மிகப்பெரிய இலக்கெல்லாம் வந்து கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறது இதுதான், உழைப்பு தான். ஒரே ஒரு தேர் இஸ் நோ ஷார்ட்கட். இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கோ, ஜேடிஓவை கிராக் பண்ணுறதுக்கோ, ஜேஇ கிராக் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டால், இந்த 10 மணி நேரத்தை பைபாஸ் பண்ண முடியுமாமா? நம்ம வேகமாகவே ஓடினாலுமே அந்த அந்த ஹவர்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, நேற்று இன்னைக்கு மட்டுமே பார்த்தாலுமே 11 + 9 பார்த்தா 20 மணி நேரம் வி கிராஸ்ட். பைபாஸ் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் உண்மையாகவே உழைச்சிருக்கீங்க, கவனத்தோடு உழைச்சிருக்கீங்க, ஏதோ ஒன்று காதில் போச்சு. அப்போ மொத்த சிவில் இன்ஜினியரிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல. இந்த 800 கொஸ்டின் பாஸ் ஆனதுனால மொத்த சிவில் இன்ஜினியரிங் தெரிஞ்சதுன்னு சொல்ல வரல. ஆனால் மொத்த சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய டேர்ம் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் காதில் போயிருக்கு. நீங்கள் நியூ ஆஸ்பிரண்டாக இருக்கிற பட்சத்தில் மொத்த சிவில் இன்ஜினியரிங்கான டேர்ம் உள்ள போயிருக்கு. ஓகே, இதுதான் டேர்ம். மிஞ்சி போனால் ஒரு 500 டேர்ம்ஸ் இருக்குமா, 500லேருந்து 1000 டேர்ம்ஸ். அதுதானே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. டேர்ம்னா என்னன்னு புரியுதா? பெண்டிங் மொமெண்ட் இஸ் எ டேர்ம், டிஃப்ளெக்ஷன் டேர்ம், காஸ்டிங் லோனா தியரம் டேர்ம். அப்போ அதை மாதிரி ஒரு டெக்னிக்கல் வார்த்தைகள் அந்த டெக்னிக்கல் வார்த்தைகள் வந்து உங்கள் காதில் போயிருக்கு, அவ்வளோதான். டிஎன்பிஎஸ்சி ஏஇ இஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. டேட்டாஸ், ஃபார்முலாஸ், இதை ஸ்கிப் பண்ணாமல் எதுவும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜிஎஸும் படிக்கணும். பட் எஸ்எஸ்சி ஜேஇயில் அப்படி கிடையாது. சிபிடி 1க்கு மட்டும்தான் ஜிஎஸ் படிக்கணும். அந்த ஜிஎஸும் லிமிட்டெட். ரீசனிங் படிப்பீங்க, டெக்னிக்கல் படிப்பீங்க, ஜிஎஸ் கொஞ்சமாக படிப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ அப்படி கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜேஇயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஜேடிஓவும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது யூ கேன் கிராக் த எக்ஸாம். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னா, நான் உழைக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் படிப்பேன், அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு மினிமம் 6 to 8 hours படிக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கையஸாக இருந்தால் 4 மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கிராக் திஸ் எக்ஸாம். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 11 மணி நேரம் உங்களால் அங்கே உட்கார முடியுது, 11 மணி நேரம் என்னால் இங்கே உட்காந்து கத்த முடியுது. நான் டெய்லி 11 மணி நேரம் உட்காந்து நான் பேசுறது கேளுங்கன்றேன், சொல்லலை. நானும் டெய்லி 11 மணி நேரம் கத்தவும் மாட்டேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ உட்காருங்க, கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் படிங்க. யூ கேன் கிராக் திஸ் எக்ஸாம். இதுதான் வந்து நான் என்னுடைய தம் ரூல். ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் 5 மணிக்கு எழுந்தீங்க, இப்போ தூங்குங்க. இப்போ நான் வந்து சீக்கிரமாக விட்டதுக்கான ரீசன் வந்து இப்போ தூங்குங்க. காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக திஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 800 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போங்களேன். யூ கேன் ஃபீல் டெஃபினட்டாக இந்த 800 கொஸ்டினில் ஒரு 100 கொஸ்டின் வந்துடும். இன்னொரு 200 கொஸ்டின் உங்கள் குரூப்பில் போட்டாச்சு. அது வந்து ஓப்பன் டு ஆல். ஸ்டடி வித் சரவணா குரூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்யூஷனோடு இருக்குது. சொல்யூஷன் இப்போ தான் போட்டாங்க, பார்த்தேன், சொல்யூஷனோடு இருக்குது. அப்போ
வெறும் மார்க் டெஸ்ட்ல இருந்து மட்டுமே பாதி சிலபஸ் வந்து கவர் ஆச்சு, பாதி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது. மினி மார்க் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட் இதெல்லாம் இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர்ன்றது எங்கேயோ போயிருக்கும். நீங்க கண்டிப்பா நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க பார்க்குறேன், ஓகேங்களா? உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், டெஸ்ட் பேட்சை நான் ப்ராப்பராக அட்டன் பண்ணேன் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்கன்றதை நான் பார்க்குறேன். அதில் தான் வந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஒரு அகாடமி ஆரம்பித்து, அதாவது இந்த அகாடமியோடைய காலம் வந்து கம்மியாக இருக்கலாம், 4 மாதம் தான் இந்த எஸ்ஆர் இன்ஜினியரிங்குடைய ஏஜ். ஆனால் எஸ்ஆர் இன்ஜினியரிங் ஏஜ் 4 மந்த்தாக இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் 5 இயர்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு. அப்போ நீங்கள் வந்து அதை பார்க்கணும். இது வந்து 5வது வருஷத்தில் நான் வந்து என்ட்ரு ஆகிறேன். அப்போ இந்த 5 வருஷமா நான் கற்றுக்கிட்ட அத்தனையுமே இது இப்படி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இது இப்படி தான் வந்து கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ் இப்படி, மெயின்ஸ் இப்படி இப்படின்னு நம்ம வந்து ஒரு 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 ஆஸ்பிரண்ட், சீனியர் ஆஸ்பிரண்ட் கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா? குரு அதெல்லாம் வந்து தேவையில்லை, ஓகேங்களா? சீனியர் ஆஸ்பிரண்ட் கிட்ட போய் உட்காரலாம். சீனியர் ஆஸ்பிரண்ட்னா அவங்க வயசுல கம்மியாக கூட இருக்கலாம், ஓகேவா? அந்த சீனியர் ஆஸ்பிரண்ட் கிட்ட உட்காந்து நம்ம வந்து படிக்கும் பொழுது, இல்லைன்னா அந்த கைடன்ஸோடு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ கேன் கிராக் தி எக்ஸாம். நான் அகாடமி பற்றி பேசலை. நீங்கள் ஒரு லைப்ரரி போங்க, அங்கே ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் பாருங்க, அங்கே உட்காந்து படிக்கலாம். பேசுறது புரியுதா? நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, அங்கே ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க, அங்கே உட்காந்து கூட படிக்கலாம். ஆனால் காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, கடுமையாக உழைங்க. உழைச்சா மட்டும்தான் வந்து என்ன இங்கே பலன் வந்து கிடைக்கும். உழைக்காம எதுவுமே கிடைக்காது. உழைக்காம கிடைக்கிறது நமக்கு வந்து நிற்காது, லாங் ஸ்டாண்டில் வந்து நிற்காது, எதுக்குமே நிற்காது. கடுமையாக உழைச்சி நீங்கள் வந்து போகக்கூடிய ஒன்று தான். ஸோ 6 மாதம் படிங்க. நீங்கள் உழைக்கும் பொழுது அந்த எக்ஸாம் வந்து எப்படி எழுதிட்டு வருவீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட்னு எழுதிட்டு வருவீங்க. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இந்த 800 கொஸ்டினே 10 நாளாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, புரிஞ்சு புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுறீங்க. எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இந்த 800 கொஸ்டின் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த 2 நாள் விஷயத்தை 10 நாளாக பண்ணுறீங்கன்னா ஹவு மெனி ஃபார்முலாஸ் இன்சைட் யர் மைண்ட், எவ்வளோ கான்செப்ட் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும். ஸ்பான்டேனியஸாக டிக் பண்ணிட்டு வரலாம், ABCDன்னு. ஸோ அதுதான் சொல்கிறேன், எதுவுமே நேரம் கொடுத்தா அதை நம்மளை நோக்கி வரும். நீ எதை தேடுறியோ அதை உன்னை தேடிட்டு இருக்கு, நீ எதை தேடுறியோ அதை உன்னை தேடிட்டு இருக்கு. அன்வான்டா எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇயை தேடி போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஇ ஜாப் கிடைக்கும். நீங்கள் ஜேடிஓ தேடி போகிறீங்கன்னா ஜேடிஓ ஜாப் கிடைக்கும். ஆனால் தேடணும், இங்கே அதுதான் வந்து விஷயம். தேடணும்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். நிறைய டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்? எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும். எஃபெக்டிவாக ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம், 3 மணி நேரம், கன்சிஸ்டன்சியாக டெய்லி அந்த 4 மணி நேரம், டெய்லி அந்த 3 மணி நேரம் கண்டிப்பாக வந்து பண்ணணும். நாளைக்கு ஆன்சருக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். ஈவினிங் போல் நான் வந்து போடும்பொழுது உங்களுக்கு தெரியும் ஆன்சருக்கு. ஏன்னா நான் அந்த 2 டேஸாக நான் டிஸ்கஸ் பண்ணது 800 கொஸ்டின் தானே, இல்லை எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க, ஓகேவா? ஸோ வெரி குட். வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கம்மா. உங்களுடைய எக்ஸாம் அந்த பேசிக் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் ஏ கம்பல்சரி. அது வந்து என்ன ஆப்ஷனல் தான், ஓகேவா? அது ஆப்ஷனல். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கம்மா. எனி டவுட்? டேட்டாஸ் ஞாபகம் வைக்கிறது எல்லாமே நான் சொல்றது டைம் எடுத்தா எல்லாமே வரும். டைம் எடுத்து உட்காரணும், அதோட பழகணும். நான் இப்பவும் சொல்றேன், அதோட பழகணும், புரியுதா? அதோட பழகணும், உழவணும், கொலாவணும், உடல் பொருள் ஆவி எல்லாத்துலயும் புகுறணும். ஒரு 6 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் ஜாப் வாங்கிட்டோம்னா அதை தூக்கி ஓரம் வச்சிடலாம், ஓகேவா? நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட உட்காரணும், அதோட பழகணும், அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யார் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டோன்னா அது வந்து என்ன நல்லது. நெகட்டிவ் மார்க்லாம் இல்லைம்மா டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு அடுத்தது வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ வாட் எவர் யூ புட் எஃபர்ட், ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறீங்களா, ஒவ்வொரு நாளும் ஒரு எஃபர்ட் போடுறீங்களா, அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் தான் குமுலேட்டிவாக ஆட் ஆகி உங்களுடைய எக்ஸாமில் அது வந்து என்ன ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கொடுக்கும். இங்கே மனோசக்தி ரொம்ப முக்கியம். இங்கே உடல் பலம் அதை விட பல மடங்கு வந்து எது முக்கியம் அப்படின்னா மனோசக்தி ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கான ஏஇ எக்ஸாம் வருது. நாளைக்கு ஏஇ எக்ஸாம் எழுதுறீங்க. ஜேடிஓ இஸ் ஜூலைப்பா, ஜேடிஓ ஜூலை ஆனுவல் பிளானர்லேயே கொடுத்துருக்காங்க.
ஜேடிஓக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து நடக்கும். ஓகேங்களா? மனோசக்தி ரொம்ப முக்கியம். நீங்க இப்பத்துலேருந்து அதே போல ஜேடிஓ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாசம் படிக்கிறது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே படிக்கிறது, தயவு பண்ணி சொல்கிறேன், அந்த ஹேபிட் இருக்கிறவங்க என்றைக்குமே கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதை மாதிரி ஒரு ஹேபிட்டோடு இருக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை விட்டே வெளியே போயிடலாம். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ மட்டும்தான் படிப்பேன், மற்ற டைம் எனக்கு வேற ஒர்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு பண்ணி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை விட்டே குவிட் பண்ணிடலாம். நான் ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கவனத்தோடு சொல்கிறேன். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, அது நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை மாதிரி அந்த அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உள்ளே வரீங்க, அந்த எக்ஸாமுக்காக ஒரு 3 மாதம் படிக்கிறீங்க, மறுபடியும் வெளியே போகிறீங்க, மறுபடியும் உள்ளே வரீங்க, மறுபடியும் வெளியே போகிறீங்க. சம்திங் ரிப்பீட்டடாக இருக்கும்போது உங்களுக்கே மன உளைச்சல் அதிகமாக வரும், உங்களை தெரியாமல். ஸோ நம்மளும் படிக்கிறோன்ற பேரில் எதுக்கு வந்து பேரண்ட்டை ஏமாற்றிக்கிட்டு, புரியுதா? பார்ட் டைம்ல படிக்கலாம்ப்பா, வேலைக்கு போயிட்டே கூட படிக்கலாம். 2 மணி நேரம் படிக்கிற, டெய்லி 2 மணி நேரம் படி. பிரச்சனை அங்கே இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வேலைக்கு போகிறதுனால படிக்கல. நான் அதை பற்றியே பேசலை. வேலைக்கு போயிட்டே கூட கிராக் பண்ணலாம். வேலைக்கு போயிட்டு டெய்லி 2 மணி நேரம் படிக்கலாம். ஆனால் டெய்லி 2 மணி நேரம், நான் பேசுகிற வார்த்தை முக்கியம், டெய்லி 2 மணி நேரம் படிக்கணும். சாட்டர்டே சண்டே 8 மணி நேரம் படிக்கணும். அப்போ இதை மாதிரி பண்ணால் 1 இயர்ன்றது 2 இயர் ஆகும், அவ்வளோதான். அப்போ 2 இயரில் ஒரு குமுலேட்டிவ் டேட்டா வந்து என்ன மைண்டுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. ஒரு எக்ஸாம் இருக்குது, டெடிக்கேட்டடாக உட்காடுறீங்க. இங்கே ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறது, நான் வந்து ஃபுல்லாக வந்து வீட்டில் இருக்கேன், ஒரு 3 மணி நேரம் படிக்கிறேன், 3 மணி நேரம் டிவி பார்க்குறேன், 3 மணி நேரம் சம் ஒர்க். இப்போ ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை மணி நேரம் எஃபெக்டிவாக படிக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நித்யா, தமிழ் செல்வி, முத்துலட்சுமி, தமிழ் செல்வி வந்து ஒர்க்கிங் கேர்ள், யுவராணி, தங்கராஜ், நீங்களாம் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க இல்லையா? யாரெல்லாம் ஃபுல் டைமாக படிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? அப்போ டைம் வேஸ்ட். நிறைய இடங்கள்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஃபுல் டைமாக படிக்கும்போது டைமோட வேல்யூ தெரியல. இன்னைக்கு நேற்று உட்கார்ந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் கிராக் பண்ணிடலாம். நீங்கள் உட்காரத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து அதிசயிக்கணும். உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கட்டும், அவங்களே வந்து நான் அதிசயமாக பார்க்கணும், இந்த மனுஷன் இதுவரை இப்படி உட்கார்ந்ததே இல்லை. சார் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வீக்கில் ஜேடிஓ எக்ஸாம் ஸ்டடி ஸ்கெடியூல் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்கிறேம்மா. ஜேடிஓ பொறுத்தவரை டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்கெடியூலும் நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன், கிளாஸ்க்கான ஸ்கெடியூலும் நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்ட். சரி, ஓகே. அப்போ வீட்டில் உட்காந்து படிக்கும் பொழுது நம்ம வந்து எவ்வளோ நேரம் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறோம். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரையும் நல்லா படிப்போம், அந்த ஒரு வாரம் நல்லா படிப்போம். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்ச உடனே டல் ஆகிடுவோம். நீ இப்படி டல் ஆகிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிப்பேன், 4 மணி நேரம் வந்து நம்ம வந்து டிவி பார்த்துக்கிட்டோ இல்லைனா வந்து டைமை ஓட்டிக்கிட்டோ இப்படி இருக்கும்போது பேரண்ட்டுக்கு என்ன திரும்ப தோணும், இவன் வாழ்க்கையை வந்து வீணடிக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்து வேலைக்கு போடா தம்பின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில வார்த்தைகள் வந்து தடிமனாக வந்து விழும். அப்போ என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட், வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் டைமை மானிட்டர் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் கன்சிஸ்டன்சிக்காகவாவது லைப்ரரி போக ஆரம்பிங்க. வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய சீனியர் ஆஸ்பிரண்ட் ஒரு லைப்ரரி போங்க, ஒரு நல்ல அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த குரூப் ஆக்டிவாக இருக்கணும். குரூப் வந்து ஏதோ சொங்கி மாதிரி தூங்கிட்டு இருக்கக்கூடாது. டெஸ்ட் பேட்சுக்குன்னு எங்கே குரூப் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களை கமிட்டடாக வச்சுக்கோங்க, உங்களை பவுண்டடாக வச்சுக்கோங்க. அன்லிமிட்டடாக வச்சாதான் வந்து பிரச்சனை. உங்களை கமிட்டடாகவும் பவுண்டடாகவும் வச்சா பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த டைம் லிமிட் இருக்குது, இந்த ஸ்கெடியூல் இருக்குது, இந்த ஸ்கெடியூல் படி இந்த எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க, இது பற்றி இங்கே டிஸ்கஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிள் கால் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லைப்ரரி போய் படிக்கணும். இதை மாதிரி ஸ்கெடியூல் போட்டு போங்க. அந்த ஸ்கெடியூலை விட ஒரு படி முன்னாடி இருக்கணும், அந்த ஸ்கெடியூலுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்கெடியூலை விட்டு பின்னாடி வந்து போகக்கூடாது. ஓகேவா? பேசுறது புரியுதா? ஸ்கெடியூலோட கரெக்டாக வந்து போங்க. அப்படி ஸ்கெடியூல் இல்லாமல் உங்கள் டைமை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு உங்கள் டைமை ஓட்டனீங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து அதை உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு உங்கள் பேரண்ட்டையும் ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நாட் மோர் தென் 1 இயர். இந்த எக்ஸாம் 1 இயருக்கு மேலே நீங்கள் போகிறீங்க. 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ். How many aspirant? More than 3 years, more than 4 years. ஒரு ஏஐ எக்ஸாம் கிராக் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு 12th முடிச்ச கேண்டிடேட், ஒரு பேசிக் டிகிரி முடிக்கிற வரையும் நீங்கள் வந்து என்ன உங்கள் வாழ்க்கையில் முன்னேறல. 5 இயர்ஸ் ஆச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு பையன் எம்பிபிஎஸ் டிகிரியே முடிச்சுட்டு வரான், ஆனால் நம்ம வந்து என்ன கிராக் பண்ணலை. ஓகேவா? அப்போ பி கான்சியஸ் வித் 1 இயர்.
யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ள வரீங்கன்னா 1 இயருக்கு மேல இங்க இருக்கீங்கன்னா நீங்க ஃபெயிலியர். தாமதமாகி கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்விக்கு சமானம். புதுசா வரவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது, தாமதமாச்சு பரவாயில்ல, இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது, இந்த 6 மந்த்ல அடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு எடுத்து படிங்க. எல்லாத்துக்குமே நேரம் இருக்குன்றதை விட நீங்க கடுமையா உழைச்சா அந்த நேரம் கைக்கூடி வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். தூங்குங்க சீக்கிரமா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 11:30 hours ஆயிடுச்சு. தூங்குங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா ஸ்டடி வித் சரவணா குரூப்ல வந்து கேளுங்க. எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். இன்னைக்கு நேற்று மேரத்தான் இஸ் எ வெரி லாங் மேரத்தான். நான் இதுவரை வந்து 8 hours மேரத்தான் தான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி சில இடங்கள்ல. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன், 6 hours வரையும் எடுத்திருக்கேன். பட் இது மாதிரி ஒரு 11 hours இஸ் நியூ ஃபார் மீ. ஓகேங்களா? ஈவன் 11 hours மேரத்தான் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம், தமிழ்நாட்டிலையும் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஐ ஹோப் 11 hours மேரத்தான் டெக்னிக்கலுக்கு யாருமே எடுத்ததில்லை. எந்த சேனல் வேணாலும் போய் பாருங்க. அப்படியும் ஒருவேளை எங்கேயாவது 8 hours 7 hours எடுத்துருக்காங்கன்னா அங்கேயும் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? 11 hours மேரத்தான் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். எனக்குமே இது வந்து ரொம்ப ஒரு என்னுடைய ஸ்டாமினா எதுன்றத நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்குமே வந்து என்ன 11 hours உட்காந்து படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நான் தந்த கடவுளுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே வந்து நன்றி. ஸோ நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லபடியாக போய் எழுதிட்டு வாங்க. நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஆன்சர் கீ வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock போல். ஏன்னா எனக்கு பேப்பர் வரணும் இல்லையா, பேப்பர் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். தட் ஆன்சர் கீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆன்சர் கீயில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நாளைக்கே வந்து தெரிஞ்சிடுவீங்க நீங்கள் வந்து கேம்குள்ளே இருக்கீங்களா இல்லையா. ஸோ எத்தனை கொஸ்டின் ஃப்ரம் த ஊக்கமுடைமை பேட்ச்லேருந்து கேட்டிருக்காங்கன்றது நான் வந்து ஒரு 10 days ஆகும். பிகாஸ் த டீட்டெயில்டு அனாலிசிஸ் நான் வந்து பண்ணணும் இல்லையா. 2800 கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2800 கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஐ கிவன். அது எல்லாமே பிடிஎஃபாக வந்து உங்களுடைய போர்ட்டலில் வந்து இருக்குது. யூ கேன் டவுன்லோட் இட். அப்போ அந்த 2800 கொஸ்டின் வந்து ஒரு சைடு இருக்குது. அப்போ 200 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், இந்த 200 கொஸ்டினில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் இந்த 2800 கொஸ்டின்லேருந்து தான் வரும். அதாவது சைக்கிள் டெஸ்ட்டு, மினிமார்க்கு, மார்க் டெஸ்ட்டு. யாரெல்லாம் ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களோ, அவங்கள யாரெல்லாம் சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்களோ, இப்போது நான் சொல்கிறேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அதே வார்த்தை தான். ஊக்கமுடைமை டெஸ்ட் பேட்சை வாங்கி படித்தவங்க கிராக் பண்ணலாம், ப்ராப்பராக படித்தவங்க. அப்படி இல்லைன்னா கிராக் பண்ண முடியாதுன்னா சொல்லலை. டெஸ்ட் பேட்சே இல்லாமல் கிராக் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்களே. இது ஒரு எஃபெக்டிவான டூல். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூமா. தேங்க்யூ சார் ஃபார் ரிசோர்ஸ்ஃபுல் கிளாஸஸ். ஆல் த பெஸ்ட் எவ்ரிபடி. சங்கல்பா ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். விஷ்ணுபிரியாவும் இருந்தீங்களா? சதீஷ்குமார் தேங்க்யூ சார். தமிழ்செல்வி தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழ்செல்வி, விஷ்ணுபிரியா, யாரெல்லாம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் உங்களால் இருக்க முடியுதோ, 10 மணி நேரம் 10 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வரையும் இருக்க முடியுதோ, என்னால் 8 மணி நேரம் இருக்க முடியுது சார், உங்களால் உட்கார முடியுதுனாலே யூ கேன் எலிஜிபிள். நீங்கள் வந்து எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட் தான். யூ ஆர் எலிஜிபிள்மா. இந்த ஏஐக்கு ஜேடிஓக்கு எல்லாத்துக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட். 8 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியுதுன்னா போங்க, லைப்ரரி போங்க. ஓகேங்களா? காசு இருந்து தான் பாஸ் ஆகணும்லாம் வந்து சும்மா கதை. ஓகேங்களா? புரியுதா? ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தும் பாஸ் ஆகலாம். ஏன் அது கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு மினிமம் சோர்ஸ் வச்சே பாஸ் ஆகலாம். இங்க வெறியும் டிசிப்ளினும் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுதான். இங்க ப்ராப்பரான எஃபர்ட்டும் கொஞ்சம் வெறியோ டிசிப்ளினும் இருந்தாலே போதும். யூ கேன் கிராக். ஒரு அகாடமியில் 60,000 40,000 கொடுத்து தான் போகணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. ஈவன் நான் இப்போ எஸ்ஆர் இன்ஜினியரிங் என்னோட அகாடமி வந்தால் தான் பாஸ் ஆகணும்னு கூட நான் சொல்லலை. நீங்கள் எங்கே இருந்தாலும் பாஸ் ஆகலாம். ஒரு இடத்துல உட்காந்து டிசிப்ளினாக படித்தா பாஸ் ஆகலாம். ஓகேங்களா? புரியுதா? அந்த தேவை உனக்கு வந்து அது வந்து எப்பேற்பட்ட தேவை, அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டடியாக நிற்கணும். எனக்கு இந்த எக்ஸாம் இல்லைன்னா உசுர் போனதுக்கு சமானம் அப்படின்னு முடிவு பண்ணி படிக்கிற கேண்டிடேட் எங்கே இருந்தாலும் பாஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் அது போல் ஒரு மைண்ட் செட்டோடு படிங்க. எனிவே தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்குள்ள மாற்றம் வரல அப்படின்னா அந்த நான் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே வந்து பயன் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தோட அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து போகணும். நாளைக்கு ஈவினிங் வந்து கூட எந்த கேண்டிடேட் படிக்கிறாங்களோ, சண்டே ஈவினிங் கூட எந்த கேண்டிடேட் படிக்கிறாங்களோ, ஒலிம்பிக் எக்ஸாம், ஒலிம்பிக்கில் அதுதான், ஒலிம்பிக் ஜெயிச்சிருப்பான் ஆனால் அன்னைக்கு ஈவினிங் கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்.
அப்படிப்பட்ட கேண்டிடேட் தான் கிராக் பண்ண முடியும். அன்டில் அதர்வைஸ் உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்காத வரையும் நீங்கள் வந்து என்ன படிக்கிறத விடவே கூடாது, ஒரு நாள் கூட விடவே கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் லாங் ஜர்னி. ஆல்மோஸ்ட் 11 hours 30 minutes இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ தேங்க்யூமா, குட் நைட். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஸ்பிரண்ட். எல்லாருக்குமே என்னுடைய ஆல் த பெஸ்ட். நீங்கள் எங்கேருந்து படித்தாலும் நீங்கள் படித்ததை மேக்ஸிமம் ரீட்டைன் பண்ணி நல்லபடியாக ஆன்சர் எழுதிட்டு வரணுன்றது நான் ஒரு நம்பிக்கையாக வந்து வைக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூமா. ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஸ்ட்ரீமிங் ஸ்டாப் பண்ண போகிறேன். டவுட் இருக்கா? ஒரு 1 minute வெயிட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ. தேங்க்யூ முத்துலட்சுமி, தேங்க்யூ அர்ச்சனா, தேங்க்யூ தம் விஷ்ணுபிரியா, சங்கல்பாஸ், நந்தினி, தேங்க்யூ ஆல். பி ஹாப்பி, உங்கள் நேமே சொல்லலை. தேங்க்யூ சண்முகம், தேங்க்யூ. தேங்க்யூமா, நான் கட் பண்ணுறேன். பாய். ஏதாவதுனா குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பாய். உங்கள் யாருமே வந்து எதுவும் டவுட் கேட்கல, ஸோ தட் நான் கட் பண்ணுறேன். நான் டவுட் கேட்குறீங்களா